Sir, very happy morning to all. Sir, this is a revision video for AS1, AS4, AS5. Basically, நம்மளோட part A ஓட most important ஆன 3 AS ஓட revision videos. இந்த 3 AS ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த 3 ASமே தியரி AS. ஜென்ரலா நம்ம ஒரு வாட்டி படிக்கும்போது கேட்டிருந்தா கூட குயிக்காக ஒரு ரிவிஷன் கிடச்சிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சு தான் ஒரு வெறும் 20 pages டாக்குமெண்ட் எந்த கான்செப்ட்ஸுமே சார் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாமல் ஒரு சூப்பரான ரிவிஷன் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சார் அதில் AS1 இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட், டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். AS1 இஸ் டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஓகே சார், ஃபஸ்ட்டு சார் நம்ம அக்கௌண்டிங் பாலிசியை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் பாலிசியை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா முதல்ல அக்கௌண்டிங் பாலிசி என்னன்னு தெரியணும். கரெக்டா? அக்கௌண்டிங் பாலிசி ரெஃபர் டு ஸ்பெசிஃபிக் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் applying those principles in preparation and presentation of the end statement, financial statement. For example, as a management, sir, நம்மளோட main responsibility என்னன்னா, we are supposed to prepare and we are supposed to present the end statement, financial statement. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அசெட்ஸ் வரும், லைபிலிட்டி வரும், இன்கம் வரும், எக்ஸ்பென்ஸ் வரும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும். கரெக்டா? அந்த அசெட்டை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறேன், லைபிலிட்டியை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்வென்ட்ரிங்கிறது ஒரு அசெட் தானே. அந்த இன்வென்ட்ரியை நான் FIFO பேசிஸ்ல வேல்யூ பண்ண போறேனா இல்ல வெயிட்டட் ஆவரேஜ் பேசிஸ்ல வேல்யூ பண்ண போறேனா? Are you with me? For example, sir, if a cash flow statement is part and parcel of the financial statement தானே, அது நான் டைரக்ட் மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண போறேனா இல்ல இன்டைரக்ட் மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண போறேனா? கரெக்டா? சரி, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே எங்கிருந்து வருதுன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து தான் வருது. கரெக்டா? அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா கேஷ் பேசிஸ்ல ப்ரிப்பேர் பண்ண போறேனா இல்ல அக்ரூவல் பேசிஸ்ல ப்ரிப்பேர் பண்ண போறேனா? கரெக்டா? சரி, இப்போ இன்வென்ட்ரிங்கிறது பார்ட் ஆஃப் கரண்ட் அசெட், ஃபிக்ஸட் அசெட்டோட ஒரு பார்ட் தான் PPE. கரெக்டா? அந்த PPE-னா காஸ்ட் மாடல்ல வேல்யூ பண்ண போறேனா இல்ல ரீவாலுவேஷன் மாடல்ல வேல்யூ பண்ண போறேனா? Are you really with me? அப்ப என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள அசெட்ஸ் இருக்கும், லைபிலிட்டி இருக்கும், இன்கம் இருக்கும், எக்ஸ்பென்ஸ் இருக்கும், சார் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கும். இந்த 5 ஐட்டத்தை எப்படி நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல கேரி பண்ணுவேன் சார்? எதை பேஸ் பண்ணி நான் வேல்யூ பண்ண போறேங்கிறது தான் அக்கௌண்டிங் பாலிசி. Are you really with me? So accounting policy refer to specific accounting principle, specific accounting and methods of applying those principles in preparation and presentation of the end statement, financial statement. இப்போ இங்க பாரு, இப்போ நம்ம காலைல சார் ரெடி ஆகும்போது நம்மளோட வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணுறோம். நமக்கு என்னன்னா சார் 2-3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ரெட் கலரில் சட்டை போடலாம், பிளாக் கலரில் சட்டை போடலாம், ப்ளூ கலரில் சட்டை போடலாம். கரெக்டாக? அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் அக்கௌண்டிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் அசெட்டையோ லைபிலிட்டியோ இன்கத்தையோ எக்ஸ்பென்ஸையோ வேல்யூ பண்ணுறதா இருந்தால் சார் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரியா AS2 என்ன சொல்றாங்கன்னா, either FIFO மெத்தட் வேல்யூ பண்ணுங்க இல்ல வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் வேல்யூ பண்ணுங்க. தட் மீன்ஸ் AS2 பதிலா நீங்க LIFO மெத்தட்ல வேல்யூ பண்ண கூடாது. Are you really with me? அது என்னோட பாலிசி, அதான் அக்கவுண்டிங் பாலிசி. நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பாலிசி, என்னோட பர்சனல் பாலிசி. ஹலோ சார், இல்ல சார் நான் சொன்னா பொய் தான் சொல்லுவேன், அதுவும் என்னோட பர்சனல் பாலிசி. அதே மாதிரி நான் இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணும்போது லிஃபோல வேல்யூ பண்ண கூடாது. ஐதர் ஃபிஃபோல வேல்யூ பண்ணுவேன் இல்ல வெயிட்டட் ஆவரேஜ்ல வேல்யூ பண்ணுவேன். Are you really with me? அப்ப நான் இன்வென்ட்ரியை வேல்யூ பண்றதுக்காக வார்ட்ரோப் ஓபன் பண்றேன். ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சட்டை இருக்கு, ஒரு ரெட் கலர்ல ஒரு சட்டை இருக்கு, ஏதாவது ஒன்று தானே போட முடியும். அப்ப ஐதர் நான் ஃபிஃபோல வேல்யூ பண்ணலாம் இல்லைனா வெயிட்டட் ஆவரேஜ்ல வேல்யூ பண்ணலாம். இப்போ நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணுமா? ஐதர் கேஷ் பேசிஸ்ல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம் இல்லைனா அக்ரூவல் பேசிஸ்ல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணலாம். PPE AS10 இருக்கா? AS10 நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஐதர் காஸ்ட் மாடல் ஃபாலோ பண்ணலாம் இல்லைனா ரிவாலுவேஷன் மாடல் ஃபாலோ பண்ணலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோமா? AS3 என்ன சொல்றாங்கன்னா, ஐதர் டைரக்ட் மெத்தட்ல ஃபாலோ பண்ணலாம் இல்லைனா இன்டைரக்ட் மெத்தட்ல ஃபாலோ பண்ணலாம். ரைட் சார்? சார், இப்போ ஒரு அசெட் இருக்கு பாருங்க, அழகா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு அசெட் இருக்கு பாருங்க, அந்த அசெட்டை பேலன்ஸ் ஷீட்ல நான் காஸ்ட் மாடல்ல காட்டணுமா இல்ல ரீவாலுவேஷன் மாடல்ல காட்டணுமாங்கிறது தான் அக்கவுண்டிங் பாலிசி. ஒத்துக்கிறீங்க? ஒன்ஸ் நான் காஸ்ட் மாடல் இல்லைனா ரீவாலுவேஷன் மாடல், இதுல எந்த மாடல் போட்டாலும் நான் அந்த அசெட்டை டெப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். கரெக்டா? அந்த அசெட்டை டெப்ரிஷியேட் பண்றதுக்கு ஐதர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் போடலாம் இல்ல WDV மெத்தட் போடலாம். அழகு
சார் இப்போ அந்த அசெட்டிலிருந்து வர்ற ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், தட் இஸ் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், பிப்ரவரி மந்த் கிடையாது, ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். ஹலோ சார், எனக்கு கான்ஸ்டண்டா இருந்துச்சுன்னா நான் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஹலோ, எனக்கு அந்த அசெட்லேருந்து வர்ற ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப என்னவா இருக்கு, அதிகமாக இருக்கு, போக போக என்ன ஆகிட்டே வருது, கம்மியாயிட்டே வருதுன்னா நான் WDV மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ரைட்டா? அப்போ நான் ஒரு அசெட் வாங்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, இதுலேருந்து வர்ற ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் ஐதர் கான்ஸ்டண்டாக இருக்கும், இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும், போக போக கம்மியாயிடும். ரைட்டா? இப்படி நான் நினைக்கிறேன் இல்லையா, அது பாலிசி கிடையாது, அது எஸ்டிமேட். அது என்னது? அப்ப செலக்ஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் மெத்தட் இஸ் நாட் ஏ அக்கவுண்டிங் பாலிசி, இட் இஸ் அன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட் ஆஸ் பர் AS5. அது இந்த குரூப்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அருள் வித் மீ. அப்போ ஒரு அசெட்டை காஸ்ட் மாடல்ல வேல்யூ பண்ணணுமா இல்ல ரீவாலுவேஷன் மாடல்ல வேல்யூ பண்ணணுமாங்கிறது அக்கவுண்டிங் பாலிசி. ஒன்ஸ் அப்புறம் வேல்யூ பண்ணதுக்கு அப்புறம் அதை டெப்ரிஷியேட் பண்றதுக்கு மெத்தட் சூஸ் பண்றது அக்கவுண்டிங் எஸ்டிமேட். ரைட் சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், நீ வார்ட்ரோப் ஓப்பன் பண்ற, உனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சண்டேனா நீ கேஷுவலான ட்ரெஸ் போடுவேன். அது வித் மீ சார். இதே நீ ஆஃபீஸ் போறதா இருந்துச்சுன்னா ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு போவேன். அதே மாதிரி நீ அக்கவுண்டிங் பாலிசியை எதை வச்சு சூஸ் பண்ணுவேன்? செலெக்ஷன் ஆஃப் த என்ன பாலிசி, அக்கவுண்டிங் பாலிசி. ரெண்டு விஷயம் நீ பார்ப்ப, பிரைமரி கன்சிடரேஷன் அண்ட் வாட், செகண்டரி கன்சிடரேஷன். பிரைமரி கன்சிடரேஷன், இப்போ நான் இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ண போறேன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஐதர் நான் FIFO மெத்தட் சூஸ் பண்ணிப்பேன், இல்லைன்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் சூஸ் பண்ணிப்பேன். கரெக்டா? ஏன் சார் நீங்க LIFO மெத்தட் சூஸ் பண்ணல, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் சூஸ் பண்ணல? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் சூஸ் பண்ணனா முதல்ல வாங்கின அசெட் எல்லாமே என்கிட்ட கையில் இருக்குன்னு தானே மீனிங். அப்படின்னா முதல்ல வாங்கின அசெட்டோட வேல்யூ வச்சுதானே என்கிட்ட உண்மையில இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கை நான் வேல்யூ பண்ண போறேன். அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் தப்பான வேல்யூ காட்டுமா இல்லையா? அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் ஷுட் போர்ட்ரே டேஷ் அண்ட் டேஷ் வியூ, true and fair view of the performance and affairs of the enterprise. அதாவது நான் ஒரு அக்கவுண்டிங் பாலிசி சூஸ் பண்ணும்போது அந்த அக்கவுண்டிங் பாலிசினால மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூசர்ஸுக்கு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ காட்டணும். இன்கேஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ காட்டலைனா அந்த அக்கவுண்டிங் பாலிசியை நான் சூஸே பண்ண கூடாது. கம்ஃபர்டபிள்? ரெண்டாவது சார், செகண்ட் மேஜர் கன்சிடரேஷன் ஃபார் செலக்ஷன் ஆஃப் என்ன பாலிசி, அக்கவுண்டிங் பாலிசி. சார் ப்ரூடன்ஸ், சப்ஸ்டன்ஸ் ஓவர் லீகல் ஃபார்ம், மெட்டீரியாலிட்டி. சார் நீங்க ஏன் சார், ஓகே சார் LIFO எடுக்கல, எனக்கு புரிஞ்சிச்சு, பிகாஸ் LIFO எடுத்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ காட்டாது. சரி, நீங்க FIFO எடுப்பீங்களா இல்ல வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் எடுப்பீங்களா சார்? அது மூணு விஷயத்தை பொறுத்து இருக்கு சார். ஒன்று ப்ரூடன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நான் அக்கவுண்டிங் பாலிசி சூஸ் பண்ணும்போது சப்ஸ்டன்ஸ் ஓவர் என்ன ஃபார்ம் பார்ப்பேன், லீகல் ஃபார்ம் பார்ப்பேன், மெட்டீரியாலிட்டி பார்ப்பேன். என்ன சார் ப்ரூடன்ஸ்? சார் எதுக்கு சார் இந்த அக்கவுண்டிங் பாலிசி? அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், இன்கம், எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ், இதை எப்படி நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண போறேங்கிறதான மேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், எனக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் இன்கம், திஸ் இஸ் த பிரின்சிபிள் ஃபார் ரெக்கார்டிங் த ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஷுட் பி ரெகக்னைஸ் ஒன்லி வென் ரியலைஸ். ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ நான் ரியலைஸ் பண்றேனோ அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், recognize பண்ணுவேன். That is relevant for those profit which are not anticipated to be realized. நான் profit சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் இப்பவே P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ண கூடாது. Are you all really with me? சார் இதேது பிரின்சிபிள் ஃபார் ரெக்கார்டிங் வாட் அண்ட் வாட், ப்ரொவிஷன்ஸ் அண்ட் லாசஸ். இன்கேஸ் ஒரு லாஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சாலே நான் என்ன கிரியேட் பண்ணி வச்சிடணும்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சிடணும். Are you all really with me? But provision for all known what and what liabilities. So there is a liability which I am going to incur in future. There is a loss which I am going to be incur in future. Should be created even though the amount cannot be determined with certainty. Sir, ஆனா எவ்வளோ லாஸ் வரப்போகுதுன்னு எனக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியல. எவ்வளோ சார் நான் லைபிலிட்டி வரப்போகுதுன்னு எனக்கு எக்ஸாக்டா சொல்ல இருந்தா கூட ப்ரூடன்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுறாங்கன்னா, எஸ்டிமேட் பண்ணுப்பா, எஸ்டிமேட் பண்ணி ஜர்னல் என்ட்ரி போட்டுக்கோ, இருக்கிற ப்ராஃபிட்டை கம்மி பண்ணு. இன் சச் கேஸ் ப்ரொவிஷன் ஷுட் பி கிரியேட்டட் வித் வாட் எஸ்டிமேட், பெஸ்ட் எஸ்டிமேட். உன்னோட பெஸ்ட் எஸ்டிமேட்ல மேக்ஸிமம் லைபிலிட்டி கவர் பண்ற மாதிரி நீ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி ஜர்னல் என்ட்ரி போட்டுக்கோ. ரைட்டா
சார் இங்க பாரு சார், ஆல்சோ கிரியேட் ப்ரொவிஷன் only when probability of losing is more than how much percent, 50%. இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்ல, சார் அந்த கேஸ் நம்ம தோக்கிறதுக்கு 5% தான் வாய்ப்பு இருக்கு, ரிமைனிங் 95% ஜெயிக்க தான் என்ன இருக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண வேண்டிய என்ன இல்லை. ஏன்னா ப்ரூடன்ஸ் பிரின்சிபிள் சொன்னா கூட, நீ லாஸுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும்னு சொன்னா கூட 1% ப்ராபபிலிட்டி இருக்குன்னா கூட நான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் நாசப்படுத்த வேண்டிய. That's it. Number 2 is the substance. என்ன ஃபார்ம்? ஓவர் லீகல் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் சார், நீ காசா கிராண்ட்னு வச்சுக்கோ சார். ஓகே, நீ ஒரு காசா கிராண்ட் வச்சுக்கோ. காசா கிராண்ட் ஜெனரலா பில்டிங் விற்பாங்களா? இந்த காசா கிராண்ட் கிட்ட இருந்து நீ ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்ற, பிபிஇ நீ பர்ச்சேஸ் பண்ற. ஹலோ சார், ஃபார் எக்ஸாம்பிள் 15th of Marchக்கே நீ கன்சிடரேஷன் பே பண்ணிட்ட சார். ஹலோ சார், 15th of Marchக்கு நீ கன்சிடரேஷன் பே பண்ணி 20th of Marchக்கு நீ பொசஷன் எடுத்துட்ட சார். அங்க உட்கார ஆரம்பிச்சுட்ட, பால் காய்ச்சிட்ட, குடும்பக்கார எல்லாத்தையும் கூப்பிட்டுட்ட சார், பில்டிங்கை இனாகிரேட் பண்ணிட்ட. ஆனா சார், இதோட சேல் டீட் மட்டும் இன்னும் உன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகல. ஹலோ சார், what accounts is saying that legal form பார்க்காத, மேபி லீகலி இன்னும் அந்த பில்டிங் உன் பேர்ல என்ன ஆயிருக்காது, ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. ஆனா கன்சிடரேஷன் பே பண்ணிட்டியா? அப்போ உனக்கு ரிஸ்க்கும் ரிவார்டும் பொசஷனும் உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல நீ பிபின்னு ரெக்கார்ட் பண்ணிக்கோ. டிரான்சாக்ஷன் should be accounted based on their what? Substance. விஷயத்தை பாரு, and not merely by their என்ன ஃபார்ம்? லீகல் ஃபார்ம். சார், மேபி லீகலி இன்னும் என்னவா இருக்கும்னா, உன் பேர்ல பேப்பர் உன் பேர்ல வந்திருக்காது, ஆனா பொசஷன் வந்துச்சா, டைட்டில் வந்துச்சா, நாளைக்கு அந்த அசட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ தானே காரணம். அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணலாம். ஆர் யூ ஆல்ரெடி வித் மீ? நெக்ஸ்ட் ஒன் மேன், மெட்டீரியாலிட்டி. சார், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் should disclose all material item, that is items whose knowledge might influence the decision of the what? Users. சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீ வந்து அசெட், லைபிலிட்டியை, இன்கத்தை, எக்ஸ்பென்ஸை, ப்ராஃபிட் ஆர் லாஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதான் டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசி. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லாஸ் பை ஃபயர் இப்படி ஒன்று இருக்கு, இதை நீ வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள போட்டேன்னா யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது ஃபயர்னால வந்த லாஸ்ன்னு தெரியவே தெரியாது. இன்கேஸ் இது இப்போ லாஸ் பை ஃபயர்னோ, இல்ல லாஸ் பை எர்த்துக்கு வைக்கணும், இல்ல வின்னிங் ஃப்ரம் லாட்ரினோ, இது மாதிரி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸப்ஷனல் ஐட்டத்தை தனியா காட்டினேன்னா மேபி யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட டிசிஷனே மாறுறதுக்கு என்ன இருக்கு, அதுதான் மெட்டீரியாலிட்டி. பாரு சார், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் should disclose all what item? மெட்டீரியல். எல்லா மெட்டீரியல் ஐட்டத்தையும் நீ என்ன பண்ணணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஐட்டம்ஸ் whose knowledge might influence the decision of the யாரோட இது யூசர்ஸ். மெட்டீரியாலிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன் can be judged by its what? Size or its what? Nature. ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டாட்டா மாதிரி சார், அம்பானி மாதிரி சார், டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் 5000 ரூபாய் கேஷ் திருட்டு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அது மெட்டீரியல்னு சொல்ல வேண்டிய என்ன இல்லை. ஏன்னா அது வந்து மேபி 10 கோடி கம்பெனியாக இருக்கும். 10 கோடி ஒர்த் ருபீஸ் கம்பெனிக்கு 5000 ரூபாய் கேஷ் காண்றதுக்கு எதனா டென்ஷன் ஆக வேண்டிய, அப்போ அது மெட்டீரியலே கிடையாது. அப்படின்னா நீ சார் உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது லாஸ் ஆஃப் கேஷ்னு தனியாக காட்ட வேண்டிய அவசியம், அது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள போட்டுக்கும். ரைட், இது என்னது? சைஸ். சார், நேச்சர். நீ இப்ப என்ன சொல்றேன்னா சார், 5000 ரூபாய் இருந்தா என்ன, 5 கோடி ரூபாய் இருந்தா என்ன சார், 5 பைசா திருநா தப்பா, 5 பைசா 5 தடவை தப்பா அப்படிங்கிற மாதிரி நீ வர்றேன்னா சார், காசு முக்கியம் இல்ல சார், திருட்டுங்கிறது தான் சார் முக்கியம், நேச்சர் முக்கியம். அப்ப செலவங்களுக்கு சைஸ் முக்கியமா இருக்கும், செலவங்களுக்கு நேச்சர் முக்கியமா இருக்கும். இதுதான் மெட்டீரியாலிட்டி. Are you already with me? All significant policy adopted. என்ன சார் significant policy? My dear lovable students, நான் என்னோட ஸ்டாக்கை FIFOல வேல்யூ பண்றேன், என்னோட ஸ்டாக்கை வெயிட்டட் ஆவரேஜ்ல வேல்யூ பண்றேன். சார், என்னோட கேஷ் ஃப்ளோவை டைரக்ட் மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்றேன், இல்ல என்னோட கேஷ் ஃப்ளோவை என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை கேஷ் பேசிஸ்ல ப்ரிப்பேர் பண்றேன், இல்லைன்னா அக்ரூவல் பேசிஸ்ல ப்ரிப்பேர் பண்றேன். ஹலோ சார், இது எல்லாமே ஒரே இடத்துல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எப்படி நீ நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ், நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல் போடுற இல்லையா, நோட் நம்பர் 2 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஷெட்யூல் 3ல போடுறோம் இல்லையா, அந்த இடத்துலயே நீ என்ன சொல்லணும்னா, இந்த கம்பெனி அசெட்டுக்கு என்னென்ன அக்கவுண்டிங் பாலிசி, லைபிலிட்டிக்கு என்னென்ன அக்கவுண்டிங் பாலிசி, எக்ஸ்பென்ஸுக்கு ஜென்ரலா ப்ரூடன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், நம்ம இன்கத்துக்கும் ப்ரூடன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா வராத இன்கத்தை நான் இன்னும் என்ன பண்ணல, ரெக்கார்ட் பண்ணல. அறுவடை வித் மீ. Also, it should form part of என்ன statement? Financial statement. It should be disclosed in the என்ன to accounts, notes to accounts. தனியா
எல்லாமே ஒரு இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. Are you able to appreciate, sir? Sir, disclosure of change in the என்ன policy? Accounting policy. Next topic. Sir, we are done with what is accounting policy. Hello, sir. Sir, நீ ஒரு accounting policy choose பண்ணும்போது what and all you will keep in your mind. Primary consideration என்னன்னா true and fair view காட்டணும். Are you really with me? Secondary consideration என்னன்னா income expenseக்கு prudence காட்டணும். Hello, sir. எல்லா டிரான்சாக்ஷனையும் நான் சப்ஸ்டன்ஸ் தான் பார்ப்பனே தவிர லீகல் ஃபார்ம் பார்க்க மாட்டேன். இம்பார்ட்டண்டான டிரான்சாக்ஷனை இன்னொன்னுக்குள்ள நான் சேர்த்து எழுத மாட்டேன். அது தனியா நான் என்ன பண்ணுவேன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன். That's what materiality is all about. Are you really with me? Sir, I'm moving into the disclosure of the change in என்ன policy? Accounting policy. Sir, for example, நீ FIFO மெத்தட் வேல்யூ பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோ அசெட்டுக்கு, எதுக்கு, இன்வென்ட்ரிக்கு. இன்கேஸ் FIFOல இருந்து நீ என்ன பண்ணிட்டேனா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் போயிட்டு FIFO மெத்தட்ல வேல்யூ பண்ணும்போது உன்னோட க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ 50 lakh. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் வேல்யூ பண்ணும்போது 120 lakhs ஆச்சுன்னா க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எவ்வளோ லேக்? 70 lakh. அப்போ இந்த 70 lakh க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இயரில் ப்ராஃபிட் சேஞ்ச் ஆகுமா? அப்போ நீ அதை கண்டிப்பாக கட்டாயமாக யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணி தான். ஸோ டிஸ்க்ளோஷர் ஆஃப் சேஞ்ச் இன் என்ன பாலிசி? அக்கௌண்டிங் பாலிசி. நீ என்ன பார்க்கணும்னா மெட்டீரியல் இந்த என்ன பீரியடா? கரண்ட் பீரியடா? கண்டிப்பா 70 lakh rupees ஸ்டாக்கோட வேல்யூ மாறுறதுங்கிறது மெட்டீரியல் தானே. உன்னால எவ்வளோ லேக்ஸ் மாறி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? எஸ் சார். அமௌண்ட் இஸ் அசர்டைனபிள். ஆர் யூ ரிலேட் வித் மீ? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீ FIFOல வேல்யூ பண்ணப்போ 50 lakhs, இதே நீ வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல 120 lakhs. there is a difference of then amount to be disclosed. In your notes to accounts, you should say that till last year we were following FIFO method to value the inventory. From this year onwards, we have shifted to weighted average method. Because of that change, there is an inflation in the value of the stock. That amount to how much lakh? 70 lakh. Are you really with me? Sir, second circumstance, sir, amount not ascertained. Sir, என்ன மாறி இருக்கு? அக்கௌண்டிங் பாலிசி மாறி இருக்கு. ஆனால் என்னால் சொல்ல முடியலை இந்த அக்கௌண்டிங் பாலிசி மாறினதுனால கரண்ட் இயரில் என்ன எஃபெக்ட்னு. சரி, அமௌண்ட் வைஸ் உன்னால் சொல்ல முடியல, ஆனால் அக்கௌண்டிங் பாலிசி மாறி இருக்குன்னு சொல்ல முடியுதா? அப்போ அந்த ஃபேக்டை, உண்மையை நீ என்ன பண்ணணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். Are you all really with me? This is with regard to the current period, my dear lovable students. Sir, not material in the what period? Current period. Because of change in the accounting policy, current period la material effect illa. That means current period la FIFO எவ்வளோ காட்டுதுன்னா 50 lakhs காட்டுது. Hello sir. Even weighted average method கூட 51 lakhs தான் காட்டுது. Total difference 1 lakhs தான் இருக்கு. அப்படின்னா current periodல என்ன இல்லை? மெட்டீரியல் எஃபெக்ட் இல்லை. ஆனா இம்பாக்ட் இஸ் மெட்டீரியல் இன் த லேட்டர் இயர். திஸ் க்ளோசிங் ஸ்டாக் வில் பி நெக்ஸ்ட் மந்த்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கா? இன் கேஸ் இது ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா இம்பாக்ட் பண்ணும்னா fact of such change in the later period such should be disclosed in the என்ன period? Current period. நீ யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம FIFO ஃபாலோ பண்ணியிருந்தோம். கரண்ட் இயர் அந்த FIFO மெத்தட்ல இருந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் ஃபாலோ பண்றோம். Are you really with me? அப்படி பண்றதுனால ஸ்டாக்கோட வேல்யூ கரண்ட் இயர்ல 1 lakh மாறிடுச்சு. அது பெரிய மெட்டீரியல் இல்லை. ஆனா கரண்ட் இயரோட க்ளோசிங் ஸ்டாக் தான் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக்கா வரும். அப்படி வரும்போது ஃபியூச்சர்ல பெரிய அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் சொன்னா போதும். ஃபியூச்சர்ல எவ்வளவு அடி வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டிய பிகாஸ் என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இந்த ஃபேக்டை மட்டும் நீ சொன்னா போதும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Are you all really with me? Sir, next topic I'm moving as per AS1, fundamental accounting assumption. Are you preparing the financial statement? When you are preparing the financial statement preparation means presenting assets, liabilities, expense, income, loss. கரெக்டா? இந்த 3 விஷயங்கள் மனசில் வச்சு தான் நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். நம்பர் 1 என்ன கன்சர்ன்? கோயிங் அந்த என்டிட்டிக்கு என்ன கன்சர்ன் இருக்கு? கோயிங் கன்சர்ன் இருக்கு. சார் லாஸ்ட் இயர்லையும் FIFO மெத்தட், கரண்ட் இயர்லையும் FIFO மெத்தட். இதுதான் கன்சிஸ்டன்சி. லாஸ்ட் இயர்ல நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண என்ன அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணணும், அதே அக்கௌண்டிங் பாலிசி தான் நான் கரண்ட் இயர்ல யூஸ் பண்றேங்கிறது தான் கன்சிஸ்டன்சி. அண்ட் அக்ரூவல். சார் இவந்தோ உனக்கு கேஷ் சிஸ்டமும் அக்ரூவல் சிஸ்டமும் ஆப்ஷனா இருக்குன்னா கூட சார் ஆஸ் பர் அக்கௌண்ட்ஸ் நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எதுல தான் நீ ஜென்ரலா ப்ரிப்பேர் பண்ணணும்? அக்ரூவல். உனக்கு சார் இப்போ கேஷ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். உனக்கு வேணும்னா அக்ரூவல் இல்லாம
கேஷ் பண்ணலாம். அப்படி நீ அக்ரூவல் இல்லாம என்ன பண்றதா இருந்தா கேஷ் பண்றதா இருந்தா தனியா டிஸ்க்ளோஸ் பண்ணும். Are you really with me? சார் என்ன சார் கோயிங் கன்சர்ன்? Financial statement are normally prepared on the assumption that an enterprise will continue its operation in the what future? Foreseeable future. Nor there is no need to shut down the business. அதை வந்து ஷட் டவுன் பண்ண வேண்டிய. ஃபார் எக்ஸாம்பிள் நீ பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ற, பேலன்ஸ் ஷீட்ல உனக்கு பிபிஇ இருக்குமா, பேலன்ஸ் ஷீட்ல உனக்கு வந்து இன்வென்ட்ரிஸ் இருக்குமா, as per AS2 inventory should be valued at cost or NRV whichever is lower. கரெக்டா சார்? எதுக்காக இன்வென்ட்ரி வச்சிருக்கேன்னா விற்கிறதுக்காக இன்வென்ட்ரி வச்சிருக்கேன். அதனால தான் இன்னைக்கு வித்தா எவ்வளோ காசு கிடைக்கும்னு பார்க்குறேன். அதனால தான் காஸ்ட், நான் வாங்கின காஸ்ட் ஆர் இன்னைக்கு வித்தா கிடைக்கிற காசு தான் NRV whichever is என்ன லோவர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேல்யூவேஷன் பிரின்சிபல். கரெக்டா? பிபிஏ விற்கிறதுக்காக வச்சிருக்கியா இல்லை யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கியா? அப்ப நான் நெட் ரியலைசபிள் வேல்யூல, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல, ஃபேர் மார்க்கெட் வேல்யூல சார் நான் பிபிஏ ரிப்போர்ட் பண்ண வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. அதனால தான் நான் ஐதர் காஸ்ட் பிரைஸ்ல இல்ல ரீவேல்யூவேஷன் மாடல்ல நான் வேல்யூ பண்றேன், அப்ரிஷியேட் பண்றேன். நீ அறிவல் ரிலீவ் வித் மீ. ஏன்னா அடுத்த வருஷமும் என்ன இருக்குன்னா இந்த என்டிடி இல்ல என்டர்பிரைஸ் என்ன ஆக போகுதுன்னா கண்டினியூ ஆக போகுது. இன்கேஸ் இந்த என்டிடிக்கு என்ன கன்சர்ன் இல்லைனா, கோயிங் கன்சர்ன் இல்லைனா, எல்லா அசெட்டையும் எல்லா லைபிலிட்டியும் ரியலைசபிள் வேல்யூல தான் நான் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவேனே தவிர காஸ்ட் மெத்தட்ல நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். அப்போ கோயிங் கன்சர்ன் இருக்கிறதுனால தான் காஸ்ட் மெத்தட்ல நான் ப்ரிப்பேர் பண்றேன். அப்ரிஷியேட் பண்றியா? ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் நார்மலி ப்ரிப்பேர்ட் ஆன் த என்ன that assumption that an enterprise will continue its operation in a future, foreseeable future, nor there is no need to shut down the என்ன business. Sir, consistency na என்ன? ரொம்ப simple. Enterprise should follow a practice of the same என்ன policy, accounting policy for என்ன transaction, similar transaction. Last year closing stock value பண்ணியா எந்த மெத்தட் யூஸ் பண்ணி? FIFO மெத்தட். அப்ப கரண்ட் இயர்லயும் FIFOவா இருக்கணும். சார் இன்கேஸ் சார் லாஸ்ட் இயர்ல FIFO ஆனா கரண்ட் இயர்ல நான் LIFO அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா நாட் பாசிபிள். தட் இஸ் நாட் பாசிபிள். ஹலோ சார், லாஸ்ட் இயர்ல FIFO சார் கரண்ட் இயர்ல வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடுக்கு வரணும்னா ஆசைப்படுறேன்னா இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா நீ என்ன பண்ணிக்கலாம்னா உன்னோட அக்கௌண்டிங் பாலிசியை சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அக்கௌண்டிங் பாலிசி கேன் பி சேஞ்ச்டு இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் பை லா. லா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா FIFO மெத்தட் ஃபாலோ பண்றதை விட இந்த இண்டஸ்ட்ரிக்கு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல நீ வேல்யூ பண்ணேன்னா பெட்டர் பிரசன்டேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஹலோ, இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் பை த என்ன ஸ்டாண்டர்ட், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஐயோ நான் AS2 கிளாஸ் எடுக்கும் போது அன்னைக்கு லீவ் போட்டேன், அதனால எனக்கு தெரியாது LIFO மெத்தட்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு, வேல்யூ பண்ணக்கூடாது. அப்ப லாஸ்ட் இயர்ல நான் LIFO மெத்தட்ல வேல்யூ பண்ணியிருந்தேன், இப்பதான் நான் AS2 படிச்சேன். AS2ல ஐதர் FIFOல வேல்யூ பண்ண சொல்றாங்க இல்ல வெயிட்டட் ஆவரேஜ்ல வேல்யூ பண்ண சொல்றாங்க. அப்போ நான் AS ஃபாலோ பண்றதுக்காக என்னோட அக்கௌண்டிங் பாலிசியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் இட் ரிசல்ட் இன் பெட்டர் பிரசன்டேஷன் ஆஃப் தி என்ன ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். என்னோட கன்சிடரேஷன் நம்பர் 1 என்னன்னா, ஹலோ சார், ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ காட்டணுங்கிறது தானே என்னோட கன்சிடரேஷன், பிரைமரி கன்சிடரேஷன். இன்கேஸ் நான் அக்கௌண்டிங் பாலிசியை என்ன பண்றதுனால சேஞ்ச் பண்றதுனால சார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட பிரசன்டேஷன் பெட்டர் ஆகும்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 சர்க்கம்ஸ்டன்ஸில் நீ என்ன பண்ணிக்கலாம்னா அக்கௌண்டிங் பாலிசியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? This is what the consistency is all about. Last one, accrual basis. Transactions are recorded as soon as they occur or when income or expense are in accrued. Whether or not payment is actually in or in receipt or payment. காசு வருதோ வரலையோ, salary outstanding ஆயிச்சா, outstanding salary entry போட்டுரு. ரெண்டு receivable இருக்கா, ரெண்டு receivable entry போட்டுரு. இதுதான் fundamental accounting assumption. Hello, ஓ வாழ்க்கையில் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் எசம்ஷன் என்னன்னா யூ ஆர் கோயிங் டு பிகம் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். கோ CA. ஹலோ சார், கோயிங் கன்சர்ன் கன்சிஸ்டன்சி அண்ட் அக்ரூவல். ஆர் யூ ரிலீவ் வித் மீ? இப்போ அப்போ என்ன இந்த ஸ்டாண்டர்ட் சொல்றாங்கன்னா, நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கன்சர்ன் இருக்கணும், கோயிங் கன்சர்ன் கன்சிஸ்டண்டா இருக்கணும். யாரு? அக்கௌண்டிங் பாலிசிஸ் அண்ட் அக்ரூவல் சிஸ்டம் நீ என்ன பண்ணியிருக்கணும். ஆனால் நான் முதல்ல வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணப்போ அக்ரூவல் சிஸ்டமும் இருந்துச்சு, கேஷ் சிஸ்டமும் இருந்துச்சு. அப்போ எனக்கு வேணும்னா என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணலாம் சார்? ஜென்ரலாக ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரூவல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் உனக்கு விருப்பப்பட்டு கேஷ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னா
பண்ணிக்கலாம் சார். அப்போ ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் நீ ஃபாலோ பண்ணேனா, நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது சார் கோயிங் கன்சர்ன் மைண்டில் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க, கன்சிஸ்டன்சி மைண்டில் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க, அக்ரூவலில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா அது தனியாக யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய not required to be disclosed. It is a fundamental accounting assumption. காலைல கிளாஸ்க்கு வந்தியா, காலைல எந்திரிச்சியா, பல் தேய்ச்சியா, வந்தோடனே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நான் பல் தேய்ச்சிட்டேன் இல்லை தேவை. பிகாஸ் இட்ஸ் எ ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் தட் பல் தேய்ச்சி தான் நீ கிளாஸ்க்கு வந்திருக்கேங்கிறது. ஹலோ சார், அப்படி இன்கேஸ் பல் தேய்க்காம வந்தேன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிடு என்ன பண்ணலேன்னு, இல்லைன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான். சார் இஃப் நாட் ஃபாலோட், இன்கேஸ் நீ ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் என்ன பண்ணலேனா சார் அப்பா மட்டும்தான் நீ டிஸ்க்ளோஸ் பண்ணணுமே தவிர, ஹலோ சார், இல்லாத டைம்ல நீ டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் நோட் AS1 பொறுத்த வரைக்கும். தட்ஸ் இட் வித் ரிகார்ட் டு தட் ஸ்டாண்டர்ட் மேன். சார் நீ ஒரு ராங் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் FIFO ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக LIFO ஃபாலோ பண்ணியிருக்க. LIFO அலௌடா, ஆனா நீ தெளிவா கீழே டிஸ்க்ளோசர் பண்ணியிருக்க. அவர் கம்பெனி ப்ரௌட்லி presenting the financial statement by taking dash as the method, LIFO as the method. சார் AS1 என்ன சொல்றேன்னா சாவடிச்சிருமானே. டிஸ்க்ளோசர் இஸ் நாட் a remedy for wrong or inappropriate treatment in the what accounting. தப்பான ஒரு அக்கவுண்டிங் பாலிசியை சூஸ் பண்ணிட்டு நான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னா மட்டும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். சார் சம்டைம்ஸ் change the calculation of provision or expense or losses. நம்ம provision for bad and doubtful debts போடுவோமா? லாஸ்ட் இயர்ல 5% provision கிரியேட் பண்ணோம், கரண்ட் இயர்ல 2% provision கிரியேட் பண்றோம்னா இது சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசி கிடையாது. இது வெறும் சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட். அந்த எஸ்டிமேட் மாறுது. For example, changing the rate of provision to debtors from 2% to 5% or 5% to 2% will constitute only change in accounting estimate. உயிரோடு இருக்கியா? Now sir, change in the method of calculating provision. சார் இங்க பாரு, முன்னாடி நான் கேஷ் பேசிஸ்ல ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணியிருந்தேன், இப்போ நான் அக்ரூவல் பேசிஸ்க்கு மேல ப்ரொவிஷன் கால்குலேட் பண்றேன்னா அது சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட் கிடையாது, அது சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசி. On the other hand, if previously provision was calculated on என்ன basis? Accrual base, and now company decided that no provision will be created, instead expense or loss will be booked as and when it is incurred. It amount to change in என்ன பாலிசி? இப்போ நான் 5% 10% ஆக்குனா சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட். அறிவுறுத்தல் வித் மீ. முன்னாடி நான் ப்ரொவிஷன் என்ன பேசிஸ்ல கிரியேட் பண்ணேன்? அக்ரூவல் பேஸ். அப்போ நான் கேஷ் பேசிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ சார், அதில் நான் அக்ரூவல் பேசிஸில் எனக்கு வர வேண்டியதுக்கு ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணி நான் P&L டெபிட் பண்ணுறேன். ஹலோ சார், பட் இப்போ நான் கேஷ் பேசிஸையே தூக்கி போட்டுட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையே எதில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்? அக்ரூவல் பேசிஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா திஸ் இஸ் த சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசி. அப்போ பர்சன்டேஜ் மாறினா சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட். அந்த ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ற பேஸே மாறினா சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசி. தட்ஸ் இட் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். வி ஆர் டன் வித் த ரிவிஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், தட் இஸ் AS1 டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசி. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் சார்? அக்கவுண்டிங் பாலிசினா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? என்ன அக்கவுண்டிங் பாலிசி? இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்பெசிஃபிக் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அப்ளைங் தீஸ் பிரின்சிபல்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் பிரசன்டேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? எஸ் சார். சார் நெக்ஸ்ட் ஒன் சார், ஒரு அக்கவுண்டிங் பாலிசியை நீ வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணும்போது உனக்கு 2 ட்ரெஸ் தெரியுது, ஒன்று FIFO தெரியுது, இல்லைனா வெயிட்டட் ஆவரேஜ் தெரியுது. எந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பேன்? இட்ஸ் பேஸ்ட் அப்பான் 2 things. சார் நீ எந்த ட்ரெஸ்ஸை போட்டால் ஒன்று நல்லா அழகாக காட்டுமோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுப்பேன். அறிவுறுத்தல் வித் மீ. சார் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக காட்டணும். ரெண்டாவது ப்ரூடன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும், சப்ஸ்டன்ஸ் ஓவர் லீகல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆகணும், மெட்டீரியாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். அறிவுறுத்தல் வித் மீ. தென் மேன் டிஸ்க்ளோஷர் ஆஃப் சேஞ்ச் இந்த என்ன பாலிசி? அப்போ இது எல்லா வருஷமும் இந்த டாபிக் வர வேண்டிய. இன்கேஸ் நீ அக்கௌண்டிங் பாலிசியை லாஸ்ட் இயர் இருந்து கரண்ட் இயர் மாற்றினேன்னா கரண்ட் இயரில் எஃபெக்ட் இருக்கா, ஃபியூச்சரில் எஃபெக்ட் இருக்கான்னு பாரு. கரண்ட் இயரில் இருக்கிற எஃபெக்டை குவான்டிஃபை பண்ண முடியும்னா வித் அமௌண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணிடு. குவான்டிஃபை பண்ண முடியலன்னா ஃபேக்டை மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடு. கம்ஃபர்டபுள். ஃபியூச்சரில் தான் எஃபெக்ட் வரும்னா சார் கரண்ட் இயரில் எஃபெக்ட் இல்லை, ஆனால் ஃபியூச்சரில் எஃபெக்ட் வரும்னா ஃபேக்டை மட்டும் சொல்லிடு. அறிவுறுத்தல் வித் மீ. நீ அக்கௌண்டிங் பாலிசியை செலக்ட் பண்ணி நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் அண்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் என்னன்னா சார் அந்த பிஸ்னஸ்க்கு கோயிங் கன்சர்ன் இருக்குது சார், கன்சிஸ்டண்டாக தான் அக்கௌண்டிங் பாலிசியை நீ ஃபாலோ பண்ணுற அண்ட் நீ ஃபாலோ பண்ணுற மெத்தடுங்கிறது அக்ரூவல் கேஷ் சிஸ்டம் கிடையாது. இன்கேஸ் நீ இதை ஃபாலோ பண்ணேன்னா செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய
இன்கேஸ் நீ ஃபாலோ பண்ணலைன்னா மட்டும்தான் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணும். யூ நோ ஒன் திங் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வித் இன் 30 minutes of time we have revised AS1 dandanaka done. Are you comfortable, sir? I'm moving into the next standard, man. AS4, contingencies and events occurring after the balance sheet date. இங்க பாருங்க, நம்மளோட டைம்ல டோட்டல் ஒரு half an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். கரெக்டா இல்லையா? We have revised one standard. Like that, 30-40 minutes, we will be finishing off AS4 and I have done a beautiful, fantastic, outstanding work for you, my dear lovable students. Contingencies and events occurring after the என்ன sheet date. முதல்ல நம்ம contingency என்னங்கிறது பார்க்கலாமா? ரெண்டு வார்த்தை இருக்கு AS4ல. ஒன்னு கண்டிஞ்சன்சி அண்ட் ஈவென்ட்ஸ் ஒக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். ஒன்னு யாரு? கண்டிஞ்சன்சி அண்ட் ஈவென்ட்ஸ் ஒக்கரிங் ஆஃப்டர் த. கண்டிஞ்சன்சின்னு என்னன்னா, இட் இஸ் அ கண்டிஷன் ஆர் சிச்சுவேஷன், அல்டிமேட் அவுட்கம் ஆஃப் which will be determined by occurrence of one or more uncertain என்ன ஈவென்ட், future event. For example, it's a condition or situation. But சென்னையிலே சூப்பர் மால், EA மால், சென்னையிலே சூப்பர் மால், VR மால், கரெக்டா? சார் நம்ம EA மால் VR மால் போலாமா? போலாம் சார். ஹலோ சார், நான் EA மால் இல்லை VR மால் போவேனா இல்லையாங்கிறது மழை வருதா வரலையாங்கிறது பொறுத்து இருக்கு. மழை வந்தா போக மாட்டேன், மழை வரலைன்னா போவேன். அப்ப இட் இஸ் அ கண்டிஷன் ஆர் எ சிச்சுவேஷன். EA மால் இல்லை VR மாலுக்கு போனோமா வேணாமாங்கிறது தான் ஒரு கண்டிஷன், இல்லைன்னா அது ஒரு சிச்சுவேஷன். அல்டிமேட் அவுட்கம் அது நடக்கிறது ஆஃப் which will be determined by occurrence of one or more uncertain future events. மழை வருமா இல்லையான்னு தெரியுமா? இல்லை சார். சார் வெதர் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு கண்டிப்பா மழை வரும், அன்னைக்கு மழையே வராது. ஹலோ சார், அடுத்த 5 நாளைக்கு வெயில் செம்மையாட்டிக்குன்னு சொன்னா கொடை எடுத்துட்டு போயிடுன்னு அவங்க சொல்றாங்க. அருள் வித் மீ. அப்ப கண்டிஞ்சன்சினா என்னன்னா, இட் இஸ் ஏ கண்டிஷன் ஆர் ஏ சிச்சுவேஷனா. EMAலுக்கு போறேனா இல்லையா, அதோட அல்டிமேட் அவுட்கம் எப்படி வரும்னா, ஆஃப் which will be determined by occurrence of one or more uncertain future events. ரைட்? முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல் கண்டிஜென்சியுமே AS4ல தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் சார் ICAIக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கண்டிஜென்சிங்கிற ஒரு சாதாரணமான டாபிக் கிடையாது, அதுக்கு நம்ம தனி ஸ்டாண்டர்ட் போடணும்னு சொல்லி தான் AS29 எடுத்துட்டு வந்துட்டாங்க. அருள் ரிலீவிட்டுமே. அப்போ எங்கிருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க? AS4. பின்ன எதுக்கு சார் கண்டிஜென்சிங்கிறத AS4ல வச்சிருக்காங்கன்னா, இப்போ ஒரே ஒரு கண்டிஜென்சியை மட்டும் AS4ல கேரி பண்றாங்க. ஒன்லி கண்டிஜென்சி ரிலேட்டட் டு என்ன ரிசீவபிள், ட்ரேட் ரிசீவபிள் ரிலேட்டடான கண்டிஜென்சியை மட்டும் எங்க வச்சுக்கிறாங்கன்னா AS4ல வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு டெட்டார் காசு தரணும், ஓகேவா? அவங்ககிட்ட கேஸ், அவங்க மேல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அவன் கேஸ் ஜெயிச்சா காசு வரும், கேஸ் தோத்தா காசு வரும். ஸோ தெர் இஸ் அ கண்டிஜென்சி ரிலேட்டிங் டு என்ன ரிசீவபிள். That is provision for bad and doubtful debts will be continue to be covered under NF4. And all other contingencies has been withdrawn from AS4 and will be discussed in AS29. Appreciate பண்றியா? அவ்வளோதான் கண்டிஜென்சியை பற்றி பேசுறதுக்கு இருக்கு. ஹலோ சார், இப்போ வா ரெண்டாவது மெயின் மேஜர் பார்ட், ஈவென்ட்ஸ் ஒக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். சூப்பர், செம்ம டாபிக். வாங்க சார், தீஸ் ஆர் அப்பகூப்ப ஈவென்ட்ஸ் இல்ல, சிக்னிஃபிகண்ட் ஈவென்ட்ஸ். என்ன ஈவென்ட்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சிக்னிஃபிகண்ட் ஈவென்ட்ஸ். அது உனக்கு ஃபேவரபிளாகவும் இருக்கலாம், அன்ஃபேவரபிளா. அந்த ஈவெண்ட் உனக்கு ஃபேவரபிள் ஈவெண்டாகவும் இருக்கலாம், அன்ஃபேவர். தட் occur between balance sheet date and date on which financial statements are approved by the end of director, board of. சூப்பர் சார். அப்போ ஒரு அழகான சார்ட் கீழே போட்டிருக்கேன் பாரு, எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஹலோ சார். சார் ஃபினான்ஷியல் இயர் 24-25 சார். சார் ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கிறது 1/4/2024 இருந்தா முடியறது பேலன்ஸ் ஷீட் டேட் 31/3/2025. எஸ் சார். இந்த 31/3/2025 அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் 31 மார்ச்சுக்கு அப்புறம் நடக்குது, ஆனா 31/7 நடக்குது. வாட் இஸ் 31/7? டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த சைக்கிள் கேப்ல நடக்கிற டிரான்சாக்ஷனை, சைக்கிள் கேப்ல நடக்கிற ஈவெண்ட்டை தான் AS4ல ஈவென்ட்ஸ் ஒக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். அப்ரிஷியேட் பண்றியா? அப்ப எல்லாருக்குமே தெரியும் 31 மார்ச்சுக்கு அப்புறம் தான் ஒரு ஈவெண்ட் ஆர் டிரான்சாக்ஷன் நடக்கணும்னு. பட் அது எப்போ வரைக்கும் நடக்கணும்னா, பிஃபோர் ஆன் த டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த எண்ட் ஆஃப் டைரக்டர். அப்ப நம்மளோட மொத்த டிஸ்கஷன், ஹோல் டிஸ்கஷன் இன் திஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் த வெதர் ஈவெண்ட் ஒக்கரிங் ஆஃப்டர் த என்ன ஷீட் டேட்
balance sheet date, till the date of approval of என்ன statement, financial statement by the end of director should be recorded in the previous financial year இல்ல next financial year. இப்போ இந்த டேட்ல ஒரு transaction நடந்திருக்கு, அது ஆக்சுவலா இந்த டேட்ல புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணா போதுமா இல்ல இந்த டேட்ல நான் போய் அட்ஜஸ்ட் பண்ணணுமாங்கிறது தான் AS4 டிஸ்கஷன். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 31st மார்ச்ல இருந்து டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்த சைக்கிள் கேப்ல நடக்கிற டிரான்சாக்ஷனை தான் ஈவென்ட்ஸ் ஒக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட் நம்ம சொல்றோமா? அப்படினா சார் டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்து டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் ஈவென்ட்ஸ் ஒக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். இதுக்கப்புறம் நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கும் இந்த ஏஎஸ்க்கும் என்னவே இல்லை. அப்போ date on which the financial statements are approved by the shareholders are not relevant. அழகா பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன் பாரு. வாட் இஸ் அவர் ஃபைனான்ஷியல் இயர் 24-25? எப்போ ஆரம்பிக்குது 1/4/2024, எப்போ முடியுது 31/3/2025, கரெக்டா? இந்த 31/3/2025 இருந்து டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் till 31/7/2025 வரைக்கும் இந்த சைக்கிள் கேப்ல நடக்கிற டிரான்சாக்ஷன் மட்டும்தான் AS4 அப்ளை ஆகும். தட் இஸ் ஈவென்ட்ஸ் ஒக்கரிங் ஆஃப்டர் த என்ன ஷீட் டேட், பேலன்ஸ் ஷீட் டேட். அப்ரிஷியேட் பண்றியா சார்? எனி டிரான்சாக்ஷன் ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் சார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் till the date of approval by the என்ன ஹோல்டர், ஷேர் ஹோல்டர், AS4 is not applicable. இந்த கேப்ல இருக்கிற டிரான்சாக்ஷனுக்கும் AS4க்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. Are you all really with me? அப்போ ஒரு ஈவென்ட் ஆர் டிரான்சாக்ஷன் சார் ஆஃப்டர் த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் till the date of approval of financial statement by the board of directors நடக்குதா? அந்த ஈவெண்ட் ஆர் டிரான்சாக்ஷனை, சில ஈவெண்ட் ஆர் டிரான்சாக்ஷனை நான் நடந்தது 31st மார்ச்சுக்கு அப்புறமா இருந்தா கூட நான் சார் ஃபைனான்ஷியல் இயர் 24-25 ஃபிகர்ஸை போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னு சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன்? இன்கேஸ் சார் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்னு சொல்லுவேன். சார் AS4 நமக்கு என்ன கத்து தருதுன்னா எது சார் அட்ஜஸ்டிங் ஈவென்ட், எது சார் நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்? அப்ரிஷியேட் பண்றியா? Adjusting events are events that provide further evidence of condition that existed on the NSC date, balance sheet date. இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு ஈவென்ட் நடக்கிறது மேபி 31st மார்ச்சுக்கு அப்புறமா இருக்கலாம், ஆனா அதோட எவிடன்ஸ் எப்பவே இருக்குன்னா 31st மார்ச் பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கே இருக்கு. Are you all really with me? அப்ப எவிடன்ஸ் 31st மார்ச்சுக்கு இருந்து அதை சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் 31st மார்ச்சுக்கு அப்புறம் நடந்தா மட்டும்தான் அது என்ன ஈவென்ட், அட்ஜஸ்ட். ஸோ வாட் இஸ் த கீவேர்ட்? தீஸ் ஆர் த ஈவென்ட் தட் ப்ரொவைட் ஃபர்தர் எவிடன்ஸ் ஆஃப் கண்டிஷன் தட் எக்ஸிஸ்டட் ஆன் த NSC டேட். அதோட எவிடன்ஸ் எனக்கு 31st மார்ச்சுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது அட்ஜஸ்டிங் ஈவென்ட், இல்லைன்னா அது அட்ஜஸ்டிங் ஈவெண்டே. இன்கேஸ் ஒரு ஈவென்ட் என்ன ஈவென்ட் ஆச்சுன்னா அட்ஜஸ்டிங் ஈவென்ட் ஆச்சுன்னா such an event will be adjusted in the financial statement of the year. இதான் கான்சிக்வன்சஸ். இன்கேஸ் ஒரு ஈவெண்ட் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் ஆச்சுன்னா சார் இவன்தோ அது நடந்தது 31st மார்ச்சுக்கு அப்புறமா இருந்தா கூட பிஃபோர் அப்ரூவல் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருந்தா கூட நீ போய் 31st மார்ச்சோட சார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி தான். எக்ஸாம்பிள்ஸ் பாரு சார். theft or fraud which has happened in the previous year but detected in the what year, next year. சார் இந்த பீரியட்ல theft or fraud நடந்திருக்கு எப்போ 24-25, ஆனா கண்டுபிடிச்சது after 31st March but before finalization of the financial statement by the end of director, board of directors. அப்ப இதோட கண்டிஷன் சார் ஒரு எவிடன்ஸ் 31st மார்ச்சுக்கு இருக்கா? அப்போ நான் 31st மார்ச்சுக்கு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேஷ் அண்ட் கேஷ் இக்விவலன்ட் இன்ஃப்ளேட்டட் அமௌண்ட் காட்டியிருக்கேன், ஆனால் உண்மையிலே கல்லாப்பட்டியில் அவ்வளோ கேஷ் அண்ட் கேஷ் இக்விவலன்ட் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஃபிசிக்கல் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ 31st மார்ச்சுக்கு நான் காட்டின கேஷ் பேலன்ஸ் தப்பா இருக்கே. தெரிஞ்சிச்சா? அப்புறம் ஏமாத்துற ஊரை உடனே மாத்திடு. இட் இஸ் an even adjusting event. ஏன்னா further evidence of condition that existed on the NSC date, balance sheet. Next one, debtors on whom case was done before NIR.
பிஃபோர் இயர் அண்ட் டிக்ளயர்ட் இன்சால்வென்ட் ஆஃப்டர் த என்ன இன்டிமேன் இயர் எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீரியட்ல ஒரு டெட்டாருக்கு நீ கிரெடிட் சேல் பண்ணியிருக்க எப்போ ஃபைனான்ஷியல் இயர் 24-25. ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? இந்த ஃபைனான்ஷியல் இயர் 24-25 ஒரு டெட்டாருக்கு நீ கிரெடிட் சேல் பண்ணியிருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் எக்ஸுங்கிற ஒருத்தருக்கு நீ கிரெடிட் சேல் பண்ணியிருக்க. இதோட கேஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ட்ல போயிட்டே தான் இருக்கு. 31st March 2025க்கும் கேஸ் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா அந்த கேஸோட வேர்டிக்ட் கன்க்ளூஷன் after balance sheet date, before approval of financial statement by the board of directors. இந்த கேப்ல எங்கேயோ கோர்ட் சொல்லிட்டாங்க இந்த டெட்டார் இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு, இவர்கிட்ட 5 பைசா காசு இல்லை. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா 31st Marchக்கு போயிட்டு பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டாஸ் அக்கௌண்ட் என்ட்ரி போடணுமா? சார் இந்த டேட்ல தானே சார் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சார் இது வந்து 31st Marchக்கு அப்புறம் வந்தது தானே சார். திஸ் இஸ் அன் ஈவெண்ட் ஒக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட் அண்ட் தட் ஈவெண்ட் இஸ் அ வாட் ஈவெண்ட்? அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். Sale or purchase of PPE done before the year end. 31st Marchக்கு முன்னாடி either PPE நீ சேல் பண்ணிட்ட இல்லைனா பர்ச்சேஸ் பண்ணிட்ட. பட் டாக்குமெண்டேஷன் டன் ஆஃப்டர் த இயர் எண்ட். திஸ் இஸ் கால்ட் as dash over dash. சப்ஸ்டன்ஸ் ஓவர் லீகல் ஃபார்ம். சார் இப்போ பிபிஇ நீ வாங்கிட்டேன்னா காசு கொடுத்துட்ட, சப்ளையர் பிபியும் சப்ளை பண்ணிட்டான், உன் இடத்துக்கு வந்துருச்சு, நீ அந்த பிபிஇ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷனே பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆனால் அதோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இன்னும் உன் பேரில் என்ன ஆகல, ரெஜிஸ்டர் ஆகல. அரியல் ரிலீவ் வித் மீ, அரியல் ரிலீவ் வித் மீ. அது டிரான்ஸ்ஃபர் ஆனது இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம்னா கூட நீ 31st Marchலயே அந்த பிபிஏ உன்னோட அசெட்டாக காட்டிக்கலாம். ஏன்னா அந்த அசெட்டுக்கு இதுக்கு மேலே ரிஸ்கோ ரிவார்டோ என்ன இருந்தாலும் நீ தானே பார்த்துக்கணும். ஹென்ஸ் இட் இஸ் அன் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். சார் வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி கான் டவுன் ஆஃப்டர் இயர் எண்ட் ஃபார் விச் கண்டிஷன் எக்ஸிஸ்டட் பிஃபோர் என் இயர் எண்ட். இப்போ நீ 31st Marchக்கு இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணும்போது காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவரில் தானே வேல்யூ பண்ணியிருப்பேன். எஸ் சார். அப்போ என்ஆர்வி ஆஸ் ஆன் 31st March ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட்டு இந்த டேட்லேயே கோவிட் மாதிரி ஏதோ ஒன்று வந்துருந்துச்சு, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிருந்துச்சு. ஹலோ சார், பட் நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் 5th April தான் போட்டிருக்கான்னா அன்னைக்கே கண்டிஷன் இருந்துச்சா? அது மெட்டீரியலைஸ் ஆனது ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட் பிஃபோர் அப்ரூவல் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா? இட் வில் பி ட்ரீட்டட் as an adjusting event, my dear lovable students. So these are the examples for the என்ன event, adjusting event. ரெண்டாவது பாரு நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நோ எவிடன்ஸ் ஆஃப் சச் ஈவென்ட் எக்ஸிஸ்ட் ஆன் என்ன ஷீட் டேட். அப்போ எவிடன்ஸ் இருந்தா அட்ஜஸ்டிங் ஈவென்ட், எவிடன்ஸ் இல்லைனா நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். இங்க பாரு ட்ரீட்மெண்ட் ஆஃப் என்ன அட்ஜஸ்டிங் ஈவென்ட். Such event won't be adjusted in the என்ன year, previous year 24-25 ஓட financial statement change பண்ண வேண்டிய, but can be disclosed in the report of approving authority. board of directors ஓட ரிப்போர்ட்ல வேணா நீ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு, if the event is material or what significant. Are you all really with me? அப்போ எவிடன்ஸ் இருக்குனா அட்ஜஸ்டிங் ஈவென்ட், எவிடன்ஸ் இல்லைனா நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். Are you all really with me? எஸ் சார். எவிடன்ஸ் இருந்து அட்ஜஸ்டிங் ஈவென்ட் ஆச்சுன்னா லாஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போய் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். எவிடன்ஸ் இல்லைனா லாஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் டிஸ்க்ளோஸ் மட்டும் பண்ணா போதும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய இல்லை, ஏன்னா கரண்ட் இயரோட விஷயங்கள் தான் கரண்ட் இயரோட நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வரும். இது கரண்ட் இயரோட விஷயமே கிடையாது. அதனால போர்டு ரிப்போர்ட்ல வேணா நீ என்ன பண்ணிக்கோனா ஓ மன நிம்மதிக்கு வேணா டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கோ. இங்க பாரு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த என்ன அட்ஜஸ்டிங் ஈவென்ட். நான் அட்ஜஸ்ட் ஃபயர், earthquake, tsunami that occurred after the year end. 31st Marchக்கு சார் உனக்கு வந்து தீ பிடிக்கணும் உனக்கு தெரியுமா? இல்லை சார். சார் earthquake வரப்போகுதுன்னு தெரியுமா? சுனாமி வரப்போகுதுன்னு தெரியுமா? அப்போ எவிடன்ஸ் 31st Marchக்கு இல்லை. அப்போ அதுக்கப்புறம் ஃபயரோ எர்த்குவேக்கோ சுனாமியோ வந்துச்சுன்னா சார் நீ 31st Marchல இருக்கிற அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி நீ சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இன்வென்ட்ரி கான் டவுன் ஆஃப்டர் த எண்ட் for which no condition exists on the balance sheet date. For example, sir, நான் ANM Limited சார், ANM Limited Students Limitedல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். நான் 31st Marchக்கு ஸ்டூடெண்ட் தெளிவாக தான் சார் இருந்தான். ஹலோ சார், 5th Aprilக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லிமிடெட் லாஸ் பேர் பண்ணாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட்டோட ஷேர் வேல்யூ என்னாச்சு? கம்மியாச்சு. அப்போ எனக்கு எவிடன்ஸ் 31st Marchக்கு இல்லை. நான் அப்போ போய் 31st Marchோட அசெட்ஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Check received from customer after the end year end. For example, my dear lovable students, 31st Marchக்கு ஒரு டெட்டார் இருந்தார். டெட்டார் 5 கோடி இருந்தார். அவர் 5th Aprilக்கு வந்து எனக்கு ஒரு செக் தராரு. ஹலோ சார், அந்த செக்கில் என்ன டேட் போட்டிருந்துச்சுன்னா 28 Marchனு டேட் போட்டிருந்துச்சு. அதுதான் மேட்ரு. செக்கில் வந்து இப்போ 4th April டேட் போட்டால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய, அந்த செக்கில் 28 Marchனு டேட் போட்டிருந்துச்சு. ஹலோ,
அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் அன்னைக்கே செக் எழுதி வச்சுட்டேன் சார், சாரி சார் இந்த வழியாக நான் வர முடியல, இப்போ தான் சார் நான் கிளம்புனேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் சார், இப்போ வந்துடுறேன் உங்களை பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு இருக்கு. ஏன்னா ஒரு செக் டேட்லேருந்து 3 மாதம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு இல்லையா. இப்போ உடனே நான் வந்து ஓஹோ இவர் வந்து செக் எப்போ கொடுத்துருக்காருன்னா 28க்கு டேட்டு போட்டிருக்காரு, ஆனால் நான் 31 மார்ச்சுக்கு இதை டெட்டார்னு காட்டியிருக்கேன். உடனே நான் போய் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டார் அக்கௌண்ட் என்ட்ரி போட வேண்டிய, ஏன்னா இவர் செக்கு தராருங்கிற கண்டிஷன் எனக்கு 31 மார்ச்சுக்கு தெரியவே மேபி அவருக்கு தெரியுமா இருக்கும், ஆனால் எனக்கு தெரியாது இல்லையா. Are you all really with me? Value of inventory gone down after year end for which condition exists, sir. No condition exists before the end demand year end. For example, my dear lovable students, inventory ஓட வேல்யூ என்ன இருக்கு, கம்மியா இருக்கு. ஆனால் 31 மார்ச்சுக்கு பார்க்கும்போது அதுதான் ஹை மூவிங் இன்வென்ட்ரியா இருந்துச்சு. பட் திடீர்னு அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் கம்மியாயிடுச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து என்னோட காம்படிட்டர் புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிட்டான் அப்படின்னா யாருமே இனி என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க. அப்போ அந்த புது ப்ராடக்ட் 31 மார்ச்சுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தா அப்போவே கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு நான் சொல்லுவேன். இப்போ கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகலை. அறுவல் ரெலிவேத்துமே. அப்போ என்ன சார், சார் எவிடன்ஸ் இல்லைன்னா அது நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்டாக இருந்தால் வெறும் டிஸ்க்ளோஸ் மட்டும் பண்ணால் போதும். அது எங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா போர்டு ரிப்போர்ட்டை தான் டிஸ்க்ளோஸ் பண்ணமே தவிர நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய சம்டைம்ஸ் சார். இப்போ 31 இப்போ 5th ஏப்ரலுக்கு ஃபயர் வந்திருக்கு, 31 மார்ச்சுக்கே உனக்கு மெசேஜ் வருமா 5th ஏப்ரலுக்கு ஃபயர் வருதுன்னு? எர்த்குவேக் வருது சார் 10th ஆஃப் ஏப்ரலுக்கு, 31 மார்ச்சுக்கே இமெயில் வருமா சார் எர்த்குவேக் வரப்போகுதுன்னு? இல்லை. அப்போ அது எல்லாமே என்ன ஈவென்ட்? ஆனால் அந்த ஃபயர்னால, எர்த்குவேக்னால, சுனாமினால உன்னோட மேஜர் காம்போனன்ட் ஆஃப் த பிஸ்னஸ் நாசமா போறதா இருந்தா even though அது நான் அட்ஜஸ்டிங் event இருந்தா கூட நீ அதை அட்ஜஸ்டிங் event ட்ரீட் பண்ணிக்கணும். Are you already with me? So exception to the adjusting event, non adjusting event, going concern assumption. AS1 discuss பண்ணமா 3 fundamental accounting assumption, going concern, consistency, accrual. சார் நான் அட்ஜஸ்டிங் event இப்போ வந்து ஃபயர் வந்திருக்கு, எர்த்குவேக் வந்திருக்கு, இல்லைனா சுனாமி வந்திருக்கு. சார் எப்போ வந்திருக்கு? 31 மார்ச்சுக்கு அப்புறம், பிஃபோர் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். தட் எஃபெக்ட் த என்ன கன்சர்ன் ஆர் டு பி ட்ரீட்டட் as an adjusting event. அந்த சுனாமினால, அந்த எர்த்குவேக்னால, அந்த ஃப்ளட்னால என்னோட மேஜர் ஃபேக்டரி, மேஜர் பிளான்ட் மிஷன் இன்னைக்கு போயிடுச்சு சார், நடுத்தரில் வந்துட்டேன் சார் அப்படின்னா என்னோட கோயிங் கன்சர்ன் எஃபெக்ட் ஆச்சா? கண்டிப்பா, கட்டாயமா. அதை நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் சொல்லக்கூடாது, அது அட்ஜஸ்டிங் ஈவென்ட் சொல்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி தான். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் வில் பி ப்ரிப்பேர்ட் ஆன் லிக்விடேஷன் ஆர் ரியலைசேஷன் பேசிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வாட் பேசிஸ்? அக்ரூவல் பேசிஸ். இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். இன்கேஸ் சார் உங்களோட கோயிங் கன்சர்ன் என்னாச்சுன்னா, எஃபெக்ட் ஆச்சுன்னா, நீங்க கேஷ் பேசிஸ்லயோ காஸ்ட் பேசிஸ்லயோ என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண நீங்க அக்ரூவல் பேசிஸ்ல பண்ணக்கூடாது, ரியலைசேஷன் பேஸ்ல. இன்னைக்கு ஒரு அசெட் வித்தா எவ்வளவு ருபீஸ் எனக்கு கிடைக்கும், இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் லைபிலிட்டிக்கு நான் எவ்வளவு செட்டில் பண்ணணும், இப்படி ரியலைசபிள் பேசிஸ்ல தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணுமே தவிர சார் அக்ரூவல் பேஸ்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக்டரி ஃபயர் காஸ்ட் significant damage to an equipment and infrastructure require extensive என்னது repair. This may affect the going concern of a concern. Hello sir. Then don't treat this as a non-adjusting event. Treat this as a adjusting event. These are the special 4 points to be taken care in the AS4. 4 விஷயங்கள் ஸ்பெஷலா நோட் பண்ணேனா AS4 comes to an end. பின் AS4ல பின் 4 விஷயம் கவனிக்காம பின் 5 விஷயம் கவனிக்க முடியாது. வா. For example, concept number 1, financial year. நம்மளோட financial year 24-25. ஒரு debtor named X on which case has been filed. எப்பவே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க 15-12. அப்ப பிஃபோர் ஃபைனான்ஷியல் இயர்லயே கேஸ் போயிட்டு இருக்கா? அப்ப எவிடன்ஸ் 31 மார்ச்சுக்கு இருக்கு. பேலன்ஸ் ஷீட் டேட் எப்பவுமே என்னதான் 31/3/2025 தான். டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்போ அப்ரூவ் ஆயிருக்கு? 31/7/2025. மிஸ்டர் எக்ஸ் லாஸ்ட் த கேஸ். கோர்ட் எப்போ சொல்லியிருக்குன்னா 18/8. இஸ் 18/8 பிஃபோர் அப்ரூவலா ஆஃப்டர் அப்ரூவலா? ஆஃப்டர் அப்ரூவல் சார். அப்படின்னா இதுக்கும் AS4க்கும் சம்பந்தமே இல்லை. திஸ் இஸ் நாட் அன் ஈவென்ட் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட். திஸ் கான்செப்ட் கிளியர்? பாருங்க, 14ல இருந்து 31/3 வரைக்கும் தான் நம்மளோட ஃபைனான்ஷியல் இயர். 15-12க்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஹலோ சார். ஆனா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 31/7க்கு என்ன பண்ணிட்டாங்க? அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா கேஸ் லாஸ் ஆனது எப்போ? 18/8. In the given case, it is outside the scope of, since it has happened outside the ambit of the period relating to AS4, sir, we have to get an event or transaction after the balance sheet date till the date of approval by the board of directors. என்னப்பா கிளாரிட்டியா? Concept number 1 comes to an. Concept number 2, financial year எப்போ?
24-25. Sir, debtor named Mr. Y on whom case has been filed. அப்போ உனக்கு பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு எவிடன்ஸ் இருக்கா? பேலன்ஸ் ஷீட் எப்போ முடியுது? 31/3. எப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க? 31/7. மிஸ்டர் ஒய் ஒன் த கேஸ் 18/5. 18/5க்கு என்ன பண்ணியிருக்காரு? கேஸ் வின் பண்ணியிருக்காரு. சார் 18/5 இஸ் பிஃபோர் அப்ரூவல் ஆஃப்டர் அப்ரூவல்? Before approval. Company made a provision of எவ்வளோ percent? 50% of his debt as on date of balance sheet date. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா prudence apply பண்ணி, ஹலோ சார், all the anticipated losses should be considered. 31st மார்ச்சுக்கு ஒரு ப்ரொவிஷன் போட்டு வச்சிட்டாங்க. என்ன தெரியுமா? provision for bad and doubtful debts account debit to debtors account. இல்லைன்னா P&L account debit to provision for bad and doubtful debts. இப்படி ஒரு என்ட்ரியை போட்டு வச்சிட்டாங்க. எத்தனை % வராதுன்னு? 50% வராதுன்னு. ஆனால் இவர் கேஸை ஜெயிச்சிட்டாரு. அறிவல் ரிலீவ் வித் மீ அப்படின்னா ப்ரொவிஷனே தேவை. அப்படின்னா நாம் போய் அந்த ப்ரொவிஷனை ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ 14 to 31/3 வரைக்கும் தான் ஃபைனான்ஷியல் இயர், கரெக்ட் தானே? 15/12க்கு என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்க? கேஸ் ஃபைல் பண்ணுங்க. இதுதான் பேலன்ஸ் ஷீட் டேட். பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு கேஸ் ஃபைல் பண்ணதுனால கம்பெனி பயந்து சார் 31/3க்கு கம்பெனி கிரியேட்டட் ப்ரொவிஷன் ஆஃப் எவ்வளோ %? ஆனால் உண்மையிலேயே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணது? அப்ரூவ் பண்ணது 31/7/2025. ஆனால் எப்பவே கேஸ் வின்னாச்சு 18/5. Is this before approval of financial statement by the board of directors? Yes sir. Then my dear lovable students, in this instant case it is a dash event. நம்ம ஆல்ரெடி படிக்கும் போதே படித்தோம். அந்த ஈவெண்ட் ஐதர் ஃபேவரபிள் ஈவெண்டாக இருக்கலாம், அன்ஃபேவரபிள் ஈவெண்டாக இருக்கலாம். Are you really with me? Hence no adjustment, creation of provision need to be made in the previous year. அப்படின்னா இதுக்கு ஆக்சுவலாக நான் ப்ரொவிஷனே கிரியேட் பண்ணியிருக்க கூடாது, ஆனால் நான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கம்பெனி ஷுட் ரிவர்ஸ் த ப்ரொவிஷன் கிரியேட்டட். அப்போ என்ன ப்ரொவிஷன் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த என்ட்ரியை திருப்பி போடணும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட் பி டு P&L அக்கௌண்ட் என்ட்ரியை போடணும். Are you really with me? கான்செப்ட் நம்பர் 2 கம்ஃபர்டபுளா? Coming to concept number 3, dividend declared after the NS sheet date. Sometimes நீங்க schedule 3 question எல்லாம் போடும்போது company has declared the dividend on 5/4/2000 something something அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? நம்மளோட ஃபைனான்ஷியல் இயர் எப்போ? 24-25. பேலன்ஸ் ஷீட் டேட் எப்போ? 31/3. Date of approval of financial statement by board of directors 31/7. Company declared dividend for the financial year 15/5. Hello sir, actually this is an event after the balance sheet date, correct தானே? ஏன்னா கரெக்டா இது 31st 31st மார்ச்சுக்கு அப்புறம் இருக்கு, 31/7க்கு முன்னாடி இருக்கு. இதுதானே ஈவென்ட் occurring after the balance sheet date. ஆக்சுவலா சார் இதோட கண்டிஷன் 31st மார்ச்சுக்கு எக்ஸிஸ்ட் ஆவறதா இருந்தா அது அட்ஜஸ்டிங் ஈவென்ட். உண்மையிலே கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் இயர்ல நான் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கேன். அந்த ப்ராஃபிட் என்னோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்குள்ள இருக்கு. அதை நான் டிவிடெண்டா கொடுத்துதான். அதை நான் எப்போ கொடுக்குறேன்னா 31st மார்ச்சுக்கு அப்புறம் கொடுக்குறேன். ஆனால் AS4 என்ன சொல்றாங்கன்னா சார் கம்பெனி சார் ஃபைனல் டிவிடெண்டை 31st மார்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஹலோ சார், அதை நீங்க அட்ஜஸ்டிங் ஈவெண்டா எடுத்துக்க வேண்டிய என்ன இல்லை சார். 14லேருந்து 31st மார்ச் வரைக்கும் தானே உங்களோட ஃபைனான்ஷியல் இயர். எஸ் சார், இங்க பாருங்க சார் 31/7க்கு தானே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்றாங்க. ஆனா 15/5க்கே நீங்க டிவிடெண்டை டிக்ளேர் பண்றீங்களா? உண்மையிலேயே இது ஈவென்ட் occurring after the balance sheet date தான். உண்மையிலேயே கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. உண்மையிலேயே இது அட்ஜஸ்டிங் ஈவென்ட் தான். அந்த அட்ஜஸ்டிங் ஈவென்ட்டுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் தான் டிவிடெண்ட் டிக்ளேர்ட் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். இதை நீங்க போய் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய AS4 நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் என்ன அட்ஜஸ்டிங் ஈவென்ட், நான் அட்ஜஸ்டிங். நீங்க 31st மார்ச்ல போய் டிவிடெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு டிவிடெண்ட் பேயபிள், P&L அக்கௌண்ட் டெபிட் டு டிவிடெண்ட் பேயபிள் ஒரு என்ட்ரி போட வேண்டிய அவசியம். நார்மலி ஆல் சிக்னிஃபிகன்ட் நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் ஆர் டிஸ்க்ளோஸ்ட் இன் தி ரிப்போர்ட் ஆஃப் தி அத்தாரிட்டி, அப்ரூவிங் அத்தாரிட்டி. ஜெனரலா எல்லா நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டையும் நான் என்ன பண்ணுவேன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்ல தான் என்ன பண்ணுவேன், டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன். ஆனா திஸ் இஸ் அ டேஷ் அட்ஜஸ்டிங் ஈவென்ட், only non adjusting event which is disclosed in the N to accounts, notes to accounts. இது ஒன்னு மட்டும் notes to accounts, that is dividend declared after the year end is disclosed in the notes to accounts. ஜெனரலா எல்லா நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டையும் போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல தான் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன். ஆனா டிவிடெண்ட் டிக்ளேர்ட மட்டும் போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. நம்ம கரண்ட் இயரோட நோட்ஸ், ஏன்னா அது ஒரு ரெகுலர் டிரான்சாக்ஷன். எல்லா வருஷம் என்ன கொடுப்பேன், டிவிடெண்ட் கொடுப்பேன். அப்போ யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தெரியணும் இவ்வளோ டிவிடெண்ட் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. Are you really with me? இப்போ நீ யோசிச்சு பாரு சார், இப்போ ஃபயர் வருது, அதை நீ வந்து நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் கொடுக்க வேண்டிய. ஏன்னா 31st மார்ச் வரைக்கும் ஃபயரே இல்லை, எவிடன்ஸே இல்லை, அது அட்ஜஸ்டிங் இவெண்டே கிடையாது, அது நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட். அதனால என்னோட கோயிங் கன்சர்ன் எஃபெக்டே ஆகலை. அப்ரிஷியேட் பண்ணுறியா இல்லையா? That's it man. Last one man. Concept number 4 is the negotiations. Hello sir, நம்மளோட financial year 24-25, balance sheet date 31/3, date of approval 31/7, company made negotiation 15/5. இங்க பாரு, நம்ம financial year இடையிலேயே 4 பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த பிபி வாங்கலாமா இல்லையா, இந்த பிபி நீங்க விற்கிறீங்களா இல்லையா, இந்த பிரைஸுக்கு விற்க நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படிலாம் நெகோசியேஷன் பண்ணிட்டான். கம்பெனி பாட் த பிபி ஆன் வாட் 15/5/2025. இங்க பாரு 15/5/2025 ஆஃப்டர் என்ன மார்ச் 31st March. Are you really with me? பக்கா சார். Before the date of approval by the end of director. ஆக்சுவலா நீ பார்த்தேனா this is a என்ன event, adjusting event. Because 31st of Marchக்கு கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சா? ஏன்னா நீ லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர்ல என்ன பண்ண, நெகோசியேஷன் பண்ண. நெகோசியேஷன் தான் பண்ணியே தவிர டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல என்டர் பண்ணல. நீ 4 பேர்கிட்ட லூஸ் மாதிரி பேசிட்டே தான் இருப்ப. அதுக்கெல்லாம் கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னு சொல்ல. ஹலோ சார். சார் இப்போ நான் பொண்ணு பார்க்குறேன் சார். பொண்ணு பார்க்குறேன்னா 4 பொண்ணுல 40 பொண்ணு பார்ப்பேன். அதுக்கு அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கா? இல்லை சார். என்கேஜ்மெண்ட் ஆனாதானே கல்யாணம், அந்த பொண்ணு கூட தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல முடியும். அப்போ பொண்ணு பார்க்கறது தான் நெகோசியேஷன், என்கேஜ்மெண்ட் நடக்கிறது தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இங்க பாரு, நெகோசியேஷன் ஆர் நாட் ட்ரீட்டட் அஸ் a condition existed in the NIR and same will not be treated as an NI event, adjusting event. Hence it is a dash adjusting event. ஆனா in case what and what are finalized. பொண்ணு பார்த்தேன், நெகோசியேஷனோட நிக்கல, நெகோசியேஷன் அது என்கேஜ்மெண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுச்சு. 31st Marchக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு with respect to the purchase of the PP in the previous year and PP bought after the NSE date, then it will be treated as an adjusting event. அப்ப சிம்பிளி என்ன மட்டும்தான் நடக்குதுன்னா, நெகோசியேஷன் மட்டும்தான் நடக்குதுன்னா there is no condition existed. அதை நீ அட்ஜஸ்டிங் இவெண்டா எடுத்துக்க கூடாது. ஒரு எஸ்ஸாவது போடு. ஆனா அந்த நெகோசியேஷன் ஃபைனலைஸ் ஆகி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா மாறுது. அதோட அசெட் நீ பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறம் பிஃபோர் அப்ரூவல் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நீ பர்ச்சேஸ் பண்ணேனா அது அட்ஜஸ்டிங் இவெண்டா எடுத்து நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சேஞ்ச் பண்ண. எவ்வளோ அழகான ஏஸ் இல்ல? That's it. You know one thing, man. With the next 25 minutes, we are done with AS4. Hello, sir. Contingencies and events occurring after that. நம்ம என்ன பார்த்தோம்னா கண்டிஜென்சினா என்னன்னு பார்த்தோம். நான் எங்கள் இஏ மால் இல்லை விஆர் மால் போனோம், போவனா போக மாட்டேனாங்கிறது மழை வருதா மழை வரலையாங்கிறத பொறுத்து இருக்குது. தட்ஸ் இட் கண்டிஜென்சி. இப்போ கண்டிஜென்சி AS4ஓட ஸ்கோப்பில் இல்லை, தூக்கி AS29 போட்டான். கவலையப்படாத, 29 ரிவைஸ் பண்ணி தரேன். ஆனால் இப்போ கண்டிஜென்சி ரிலேட்டிங் டு டெட்டார் மட்டும் எதுலேயே இருக்குது? AS4லேயே இருக்குது. வெறும் ஜிகே ஜென்ரல் நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான். AS4ல் ரெண்டாவது ஈவென்ட்ஸ் ஒக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். ஆர் யூ ரிலீவ் வித் மீ? இது சும்மா விஷயம் கிடையாது. தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதான் சிக்னிஃபிகன்ட் ஈவென்ட்ஸ். அது உனக்கு ஃபேவரபிளாக இருக்கலாம், அன்ஃபேவரபிளா இருக்கலாம். எப்போ நடக்கணும்னா ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட் நடக்கணும். பட் பிஃபோர் த டேட் ஆன் விச் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அப்ரூவ்ட் பை த board of directors நடக்கணும். That means once the financial statements are approved by the board of directors, sir, till the date of the financial statements are approved by the shareholders, அந்த டைம்ல என்ன நடந்தாலும் அது events occurring after the balance sheet date கிடையாது. Are you all really with me? அந்த கான்செப்ட் நம்ம அழகா புரிஞ்சுக்கிட்டோம். சார் 31st மார்ச்சுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு ஈவென்ட் பிஃபோர் த அப்ரூவல் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அது அட்ஜஸ்டிங் இவெண்டா இருக்கலாம், நான் அட்ஜஸ்டிங் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை. எவிடன்ஸ் ஆன் 31st மார்ச்க்கு இருக்குன்னா அட்ஜஸ்டிங் இவெண்ட், எவிடன்ஸ் இல்லைனா நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? திருட்டு லாஸ்ட் ஃபினான்ஷியர்லேயே போயிடுச்சு, கரண்ட் இயர்லாம் கண்டுபிடிக்கிறேன் என்ன ஈவென்ட் அட்ஜஸ்டிங். டெட்டாருக்கு மேலே கேஸ் லாஸ்ட் இயர்லேயே போயிட்டு இருக்கு சார். நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி கேஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, என்ன ஈவென்ட் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். சார் சேல் பர்ச்சேஸ் லாஸ்ட் இயர்லேயே நடந்துச்சு, ஆனால் டாக்குமெண்டேஷன் சார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு, என்ன ஈவென்ட் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். சார் இன்வென்ட்ரியோட வேல்யூ 31st மார்ச்சுக்கே கம்மி ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கவர்மெண்ட் சொல்லிட்டா இந்த பொருளை யாரும் விற்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டடாக தான் விற்கணும், அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டு வந்துட்டான் சார். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது எப்போனா ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். இட்ஸ் அன் என்ன ஈவென்ட் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். சார் இன்கேஸ் உனக்கு எவிடன்ஸ் இல்லைன்னா நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர், எர்த்குவேக், சுனாமி, கரெக்டா நீ இன்வெஸ்ட் பண்ண இடத்துல வேல்யூ கம்மியாக வருது, இல்லைனா கஸ்டமர் உனக்கு செக் தரான் ஆனால் ப்ரீடேட்டட் செக் போட்டு தரான், இட்ஸ் அ நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். ஆர் யூ ரிலீவ் வித் மீ? இன்வென்ட்ரியோட வேல்யூ 31st மார்ச்சுக்கு அப்புறம் கம்மியாகுது, ஆனால் கம்மியாவது போகுதுங்கிற எந்த அறிகுறியும் 31st மார்ச்சுக்கு இல்லைனா அது நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். அப்போ எவிடன்ஸ் இல்லைன்னா நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்ல டிஸ்க்ளோஸ் மட்டும் பண்ணா போதும். ஆனால் அந்த நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்னால உன்னோட கோயிங் கன்சர்ன் என்ன ஆகுதுன்னா எஃபெக்ட் ஆகுதுன்னா அது இனிமே அட்ஜஸ்டிங் ஈவென்ட் கிடையாது, அது சார் அது நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் கிடையாது, அது அட்ஜஸ்டிங் ஈவென்ட். That's it. Are you live with me? 4 concepts we have discussed from AS4, man. I hope that you are so much comfortable with AS4 and we are moving into the last standard to finish it off our sir thing, man. AS5, net profit or loss for the period, prior period item, change in accounting policy. இங்க பாரு சார், இதுதான் சார் பேர் பா இருக்கிற ஏஎஸ்லயே பெரிய பேர் இதுக்கு வச்சிருக்கான். ஒன்று நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட், ஏதாவது ஒன்று தான் வரும்ல, ஒன்று இல்லை நெட் ப்ராஃபிட் வரும், இல்லைன்னா அதை பற்றி நான் பேச போகிறேன் சார். நெக்ஸ்ட் ஒன் ப்ரையர் பீரியட் ஐட்டம். என்னது ப்ரையர் பீரியட்? சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி. என்ன அக்கௌண்டிங் பாலிசின்னு AS1ல பேசிட்டான். ஆர் யூ ரிலீவ் வித் மீ? அதோட சேஞ்சஸை
AS5ல பேசுறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா AS5 நான் 5 விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதுக்காக. AS5 நான் 5 விஷயங்கள். நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட், இது பேர்லயே இருக்கா? ப்ரையர் பீரியட் ஐட்டம், இது பேர்லயே இருக்கா? சேஞ்சஸ் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட், இது பேர்ல இல்ல ஆனா உள்ள இருக்கு. ஆர் யூ ரிலீவ் வித் மீ? சேஞ்சஸ் இன் அக்கவுண்டிங் என்னது? பாலிசி, இது பேர்லயே இருக்கு. டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசி ஆஸ் பர் AS1. ஆல்ரெடி நம்ம AS1ல டிஸ்க்ளோசர் இப்போ தான் படிச்சோம். மெட்டீரியல் கரண்ட் இயரில் மெட்டீரியலாக இருக்கலாம் சார், ஃபியூச்சரில் மெட்டீரியலாக இருக்கலாம். கரண்ட் இயரில் மெட்டீரியலாக இருந்து அமௌண்ட்டை கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்காம இருக்கலாம். கண்டுபிடிச்சா குவான்டிஃபை பண்ணு, கண்டுபிடிக்கலன்னா ஃபேக்டை சொல்லு. சார் ஃபியூச்சரில் தான் இருக்குன்னா ஃபேக்டை சொல்லு. ஆர் யூ ரிலீவ் வித் மீ? அதே டாபிக், அதே சார்ட், காப்பி பேஸ்ட். ஹலோ சார், இப்போ நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட், இந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஷெட்யூல் 3 படிச்சிருக்கியா? ஷெட்யூல் 3ல P&L ஃபார்மேட், ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் ஞாபகம் இருக்கா? அதர் இன்கம் எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸை நீ கண்டுபிடிச்சு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிரசன்ட் பண்ணும்போது நீ உன்னோட P&L 3ஆ பிரிச்சுக்கோப்பா. ஆர்டினரி ஆக்டிவிட்டின்னு பிரி. என்னது? ஆர்டினரி பட் எக்ஸப்ஷனல். சொல்லு பார்க்கலாம். ஆர்டினரி பட் எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்டிவிட்டி. என்ன வார்த்தை? ஆர்டினரி ஆக்டிவிட்டி, ஆர்டினரி பட் எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்டிவிட்டி. ஸோ அக்கார்டிங் டு NFI, all items of income and expenditure should be form part of the P&L account. Correct apa? Sir, exception. If any AS suggested different treatment of expenses or income, then follow that particular AS. For example, pa, sir, இப்போ நான் வந்து ஒரு மெஷின் வாங்குறேன், அந்த மெஷினுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் பே பண்றேன். ஆக்சுவலா இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் இஸ் an expense, should be debited to P&L account. கரெக்டா? ஆனா யாருக்கு இன்ஸ்டாலேஷன் பே பண்ணிருக்க? மெஷினுக்கு. AS10 என்ன சொல்றாருன்னா, it should be capitalized. அப்படினா அது AS5 அப்ளை ஆகாது, AS10 தான் அப்ளை ஆகும். அப்ரிஷியேட் பண்றியா? ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் லோன் எடுத்து ஒரு அசெட் வாங்குறேன் சார், அந்த அசெட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன் சார். தட் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital should be debited to an account, P&L account. Are you really with me? பட் அந்த அசெட் குவாலிஃபையிங் அசெட்டா இருந்தா AS16 என்ன சொல்றாருன்னா, P&L accountல டெபிட் பண்ணாத தங்க கொடமே கேபிட்டலைஸ் பண்ணு. அப்போ AS5 என்ன சொல்றாங்கன்னா, எல்லா இன்கமும் எல்லா எக்ஸ்பென்ஸும் P&L அக்கௌண்டோட பார்ட்டா இருக்கணும்னு சொல்லுது. AS10 என்ன சொல்றான்னா, அது எப்படிப்பா ஒத்துப்பேன் நானு? எல்லா எக்ஸ்பென்ஸ்னா ஈவன் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கூட எக்ஸ்பென்ஸ் தான், அதை நீ P&L போடக்கூடாது, கேபிட்டலைஸ் தான் பண்ணும். அப்ரிஷியேட் பண்ற நீ. எல்லா எக்ஸ்பென்ஸ்னா போரோயிங் காஸ்ட் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான், அது குவாலிஃபையிங் அசெட்டுக்கா இருந்தா கேபிட்டலைஸ் பண்ணிடு, அதர் தேன் குவாலிஃபையிங் அசெட்டுக்கா இருந்தா AS5 நீ வச்சுக்கோன்னு சொல்றான். அதோட ரிவித் மீ. அப்ப ரூல் ஆஃப் AS5 என்னன்னா, சார் ஆல் த ஐட்டம் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் should be part of the P&L account. Are you all really with me? Sir, if any AS suggested different treatment of N or N, income or expenditure, my dear lovable students, then follow that particular AS. Example AS10 and AS16. இன்னும் நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். AS19 finance charges இருக்குன்னு வெச்சுக்கோங்க, leases அதெல்லாமே. The following components discussed below should be disclosed on the face of the P&L account. நம்ம schedule 3ல P&L account இருக்கு இல்லையா? நீ எப்படி P&L account பிரசன்ட் பண்ணனும்னா, profit or loss from the N activity. இப்போ question arises, what is ordinary activity? இப்போ நீ எதுக்காக பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க? குட்ஸ் விக்கிறதுக்காக, ரெவென்யூ ஃப்ரம் ப்ரொவைடிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக, இல்லைன்னா என்ன இன்கம்? இன்ட்ரெஸ்ட் இன்கம். எக்ஸ்பென்சஸ் ஆர் வாட்? salary. ஹலோ சார், ஸோ எனி ஆக்டிவிட்டி which is undertaken as a part of என்னது? business and related activity which are incidental to arising from the main activity, இதுதான் ordinary activity. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மைக்கை வாங்கி மைக்கை விற்கிறது என்னோட பிசினஸ். மைக்கு வித்துட்டு வருமானம் வருதுன்னா ஆர்டினரி. சார் செம்ம வருமானம் வந்துச்சு சார், சூப்பர் இன்கம் சார், எனக்கு எக்ஸ்ட்ரா காசு இருக்கு சார், அதை எடுத்து FD போட்டேன் நான், அந்த FDலேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, அதுவும் ஆர்டினரி ஆக்டிவிட்டி தான். அதுவும் ஆர்டினரி. சார் அது எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எப்படி சார் ஆர்டினரி ஆக்டிவிட்டி ஆகும்னா, சார் ஆர்டினரி ஆக்டிவிட்டியிலிருந்து வந்த வருமானத்தை வச்சு தான் நான் வருமானத்தை ஜென்ரேட் பண்றேன். அப்ரிஷியேட் பண்றியா? அப்ப பாரு, an activity which is undertaken as a part of business and related activity which are incidental or arising from the main activity. Example, sale of goods விக்கிறியா? ரெவென்யூ ஃப்ரம் ப்ரொவைடிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியா? சார் குட்ஸை வித்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி வந்த காசை FD போட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா? நீ எக்ஸ்பென்சஸ் ரெண்டு பே பண்ற, salary பே பண்ற, இது எல்லாமே என்ன ஆக்டிவிட்டி? ஆர்டினரி. சார் இதுவும் என்ன ஆக்டிவிட்டி தான்? ஆர்டினரி ஆக்டிவிட்டி தான், ஆனா இது எக்ஸப்ஷனல் ஐட்டம். என்ன ஐட்டம்? இதுவும் டே டு டே நடக்கிற விஷயங்கள் தான், பட் டெய்லி நடக்குமான்னு கேட்டா நடக்காது. சார் the following are என்ன ஆக்டிவிட்டி? ordinary activity, but their size or nature is such that they require என்ன disclosure. Such item are called as exceptional item. சார் இதுவும் என்ன ஐட்டம் தான்? ஆர்டினரி ஆக்டிவிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள், சார் இன்வென்ட்ரி வித்து வர்ற காசு ஆர்டினரியா எக்ஸ்ட்ராடினரியா? ஆர்டினரி. இன்வென்ட்ரி AS2 பதிலா we should value as per cost or NRV whichever is lower. அப்படி காஸ்ட் ஆர் NRV whichever is lowerல நம்ம வேல்யூ பண்ணும்போது சம்டைம்ஸ் இன்வென்ட்ரியோட வேல்யூ கம்மியாக என்ன இருக்கு? அப்ப நீ ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ டெபிட் டு P&L அக்கவுண்ட் பண்ணுவியா இல்லையா?
சார் இது சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா இன்வென்ட்ரி வைக்கிறது தான் பிஸ்னஸ். எல்லா வருஷத்தும் நான் வந்து காஸ்ட் ஆர் என்ஆர்வி லோவரில் தான் என்ன பண்ணுவேன், வேல்யூ பண்ணுவேன். ஆனா இது டெய்லி பண்ண மாட்டேன். இது ஆர்டினரி தான், ஆனா இது exceptional. Are you really with me? Example, writing down of inventory to NRV and it's what? Reversal. Hello sir. This is ordinary activity but exceptional activity. Cost incurred on what activity? Restructuring activity. For example, உன்னோட இடத்த நீ என்னவோ ரினோவேட் பண்ற, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா வருது, அது ஆர்டினரி ஆக்டிவிட்டி தான், ஆனா அது எக்ஸெப்ஷனல். டிஸ்போசல் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் டிஸ்போசல் ஆஃப் வாட்? பிபிஇ. சார் ஒரு பிசினஸ்னா கண்டிப்பா கட்டாயமா என்ன இருக்கும்னா பிளான்டர் மிஷினரி இருக்கும். பிளான்டர் மிஷினரி வாங்குவேன், விற்பேன். குட்ஸ் விற்கிற அளவுக்கு நான் வாங்கவும் விற்கவும் மாட்டேன். பட் இருந்தாலும் அந்த பிளான்டர் மிஷினரி லைஃப் முடிஞ்சா வித்து தானே ஆகணும். அது ஒரு ஆர்டினரி ஆக்டிவிட்டி தான் பிசினஸ் பொறுத்த வரைக்கும், ஆனா அது எக்ஸெப்ஷனல். லிட்டிகேஷன் எக்ஸ்பென்ஸ் ஆர் செட்டில்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ், இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் எக்ஸெட்ரா. உனக்கு லவ் லெட்டர் அமைச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஹலோ சார், அதுக்கு நீ என்ன பண்றேன்னா அமௌண்ட் பே பண்ற. ஆர்டினரி ஆக்டிவிட்டி தான். ஏன்னா பிசினஸ்னா நான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி தான் ஆகணும், இன்கம் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். நீ கட்டலன்னு சொல்லி உனக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, அந்த நோட்டீஸ்க்கு நீ பே பண்றது ஆர்டினரி ஆக்டிவிட்டி தான், ஆனா அது எக்ஸெப்ஷனல். அரியர்ஸ் பேயபிள் டு வர்க்கர்ஸ் ஃபார் ரிவிஷன் ஆஃப் வேஜஸ் வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். சார் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் என்ன கொடுத்துட்டு இருக்கேன்னா வேஜ் கொடுத்துட்டு இருக்கேன். ஹலோ சார், சார் எனக்கு எல்லாரும் வேணாம் சார், எனக்கு அந்த ஒரே ஒரு கூலி மட்டும் போதும் சார். லோகேஷ் கனகராஜ் சொல்றான், ஆர் யூ ரியலி வித் மீ? அப்படி அந்த ஒரே ஒரு கூலி என்ன பண்றாருன்னா சண்டை போடுறாரு. அதனால வேஜை நான் என்ன பண்றேன்னா ரிவைஸ் பண்றேன். அப்ரிஷியேட் பண்றியா? அப்படி வேஜை நான் ரிவைஸ் பண்ணேன்னா அது ஆர்டினரி ஆக்டிவிட்டி தான், ஆனா அது exceptional. அப்ப first category ordinary activity, profit or loss from the ordinary activity. Next one ordinary but exceptional. Next one extraordinary activity. இங்க பாரு, அப்ப activity classified into two category. ரெண்டு தான். ஒன்னு ordinary activity, extraordinary activity. Ordinary activity ல normal ordinary activity, ordinary but exceptional. clarity இருக்கா? ரெண்டு தான். சார் என்ன சார் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்டிவிட்டி? தீஸ் ஆர் இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ் தட் அரைஸ் ஃப்ரம் என்ன ஆர் என்ன that are clearly distinct from the ordinary activity and therefore are not expected to occur frequently or regularly. சூப்பர். உனக்கு லாட்டரி அடிக்குது, டெய்லி அடிக்குமா லாட்டரி? நோ சார், இட்ஸ் a dash activity, extraordinary activity. AS12 அப்படின்னு ஒரு AS இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? கவர்மெண்ட் கிராண்ட். அது வர்றது ஆர்டினரி ஆக்டிவிட்டி, ரீஃபண்ட் பண்றது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்டிவிட்டி. ஆர் யூ ரியலி வித் மீ? இங்க பாரு, லாஸ் பை ஃபயர், லாஸ் பை ஃப்ளட், லாஸ் பை எர்த்குவேக். டெய்லி காலைல 10 மணிக்கு ஃபயர் வரும்ல? நோ சார், அப்ப அது என்ன ஆக்டிவிட்டி? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்டிவிட்டி. சார் அட்டாச்மெண்ட் ஆர் சீஷர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. நீ வந்து அந்த இன்கம் டாக்ஸ் கட்டாததுனால, நீ வந்து ஜிஎஸ்டி கட்டாததுனால உன்னோட அசெட்ஸ் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க கவர்மெண்ட். இட்ஸ் a dash activity. Refund of government grant is a extraordinary act. Sale of property due to financial or liquidity issue. வாழ்க்கை நக்கிட்டு போயிது, காசு இல்ல, salary கொடுக்க காசு இல்ல, அசெட்டை வித்துருக்க. அந்த அசெட்டோட லைஃப் முடிஞ்சதுனால அசெட்டை வித்தா அது எக்ஸெப்ஷனல் ஆக்டிவிட்டி. ஹலோ சார், சார் salary கொடுக்க காசு இல்லாம அசெட்டை வித்தேனா extraordinary activity. The nature and amount of each extraordinary item should be separately disclosed in the எங்க, such that its impact on the current P&L can be perceived. Are you all really with me? அப்பவா activity classified into how many category? Two category. என்ன activity? Ordinary activity, extraordinary activity. Right sir? Ordinary activity classified into how many category? Two category. Normal ordinary activity, ordinary but exceptional. Are you all really with me? That's it, game over man. I'm coming to the next one man. Prior period item. சம்டைம்ஸ் கரண்ட் இயரோட P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரோட ஐட்டம் கரண்ட் இயர்ல ஜம்ப் ஆக என்ன இருக்கு சார்? பிபிஇ இல்ல, என்னது? ப்ரையர் பீரியட் ஐட்டம். ஆர் டேஷ் இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ். அசெட் ஆர் லைபிலிட்டி கிடையாது, இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ். பிகாஸ் AS5 P&L அக்கௌண்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். which arise in the current period. அது எப்போ வரும்? கரண்ட் பீரியட்ல வரும். as a result of dash or dash error or omission in the financial statement of one or more of the prior period. அப்ப முன்னாடி ஏதோ ஒரு வருஷத்தோட தப்பு கரண்ட் இயர்ல பொந்தி மேல வருதுன்னா இட்ஸ் ஏ prior period item. சார் என்ன சார் எரர்னு சொல்றீங்க? எதனால சார் எரர் வருது? எரர் மே occur as a result of mathematical mistake. லாஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் நீ 10% போடுறதுக்கு பதிலா 15% போட்டிருப்ப சார், 20% போடுறதுக்கு பதிலா போட்டிருப்ப. மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி இருந்திருக்காது. மிஸ்டேக் இன் அப்ளைங் என்ன பாலிசி? அக்கவுண்டிங் பாலிசி. சார் ஃபிஃபோ இல்ல வெயிட்டட் ஆவரேஜ் நீ வந்து அப்ளை பண்ண சொன்னா நீ தைரியமா லிஃபோ அப்ளை பண்ணி வச்சிருக்க. ஹலோ சார், அதனால கரண்ட் இயர்ல சேஞ்ச் பண்ற. அப்ப கரண்ட் இயர்ல எஃபெக்ட் மாறுது. இட்ஸ் a dash period item.
மிஸ்இன்டர்பிரேஷன் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ். உண்மையை மாற்றி புரிஞ்சிருக்க நீ. இந்த சென்ஸ் மீன்ஸ் சார் லைஃப் ஆஃப் த அசெட் வந்து 10 வருஷம்னு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட், நீ 5 வருஷம் நினைச்சு டிப்ரிசியேஷன் போட்டிருக்க, அதை நீ கரண்ட் இயர்ல நீ சேஞ்ச் பண்ற. ஆர் ஓவர் சைட், ஃபெயிலியர் டு நோட்டீஸ், ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுருக்க நீ. இந்த விஷயத்தினால தான் என்ன வரும்? எரர் வரும். அப்போ முன்னாடி எப்போ நடந்த எரர் ஆர் இல்ல ஒமிஷன் கரண்ட் இயர்ல அரோஸ் ஆகுதுன்னா அதை தான் நான் என்ன பீரியட் ஐட்டம் சொல்றேன். சார் இப்போ சொல்லுங்க சார், ஒமிஷன்னா என்ன சார்? ஒமிஷன் மீன்ஸ் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் வாஸ் அவைலபிள் அட் த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்ன ஸ்டேட்மெண்ட், பட் த இன்ஃபர்மேஷன் வாஸ் நாட் கன்சிடர்ட். ஒரு விஷயத்தை நீ கண்டுக்கவே இல்லை, அந்த விஷயத்தை நீ கன்சிடர் பண்ணி இருந்தா இப்படி பிரசன்ட் பண்ணியிருக்க மாட்டேன், இப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டேன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்ரிஷியேட் பண்றியா? அதுதான் ஒமிஷன். சரி சார், இப்போ லாஸ்ட் இயரோட இங்க பாருங்க, பிபிஐ ஆர் வாட் இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ் விச் அரைஸ் இன் த கரண்ட் பீரியட்ல அது என்ன ஆகும்னா அரைஸ் ஆகும். கரண்ட் பீரியட்ல அரைஸ் ஆகும். ஏன்னா AS5 இல்ல அரைஸ் ஆகுது AS5. சார் as a result of the என்ன or என்ன error or omission in the financial statement of one or more of the prior period. இங்க பாரு, அப்படி in case உனக்கு prior period item இருக்குன்னா the nature and amount of the PPI should be disclosed separately in the P&L such that its impact on the current period can be perceived. அப்ப users of finance statementக்கு புரிஞ்சுக்கலாம், ஓ ப்ரையர் பீரியட் ஐட்டம் வராமல் இருந்தால் இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும், ப்ரையர் பீரியட் ஐட்டம் வந்ததுனால தான் கரண்ட் இயரோட ப்ராஃபிட்டே கம்மியாக இருக்குது, இல்லை கரண்ட் இயர் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. அப்ரிஷியேட் பண்ணுறேன். இப்படி வேணும்னு சொல்கிறான். இப்போ நார்மலாக இன்கம், ஹலோ சார் இது என்ன ஆக்டிவிட்டி? ஆர்டினரி ஆக்டிவிட்டி. லெஸ் என்னது? எக்ஸ்பென்சஸ். சார் ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ் யூ வில் கெட் த ப்ராஃபிட் பிஃபோர் த ப்ரையர் பீரியட் ஐட்டம். லெஸ் ப்ரையர் பீரியட் ஐட்டம். ப்ரையர் பீரியட் ஐட்டம் இருக்குன்னா பிளஸ் ஆர் மைனஸ் தனியாக பண்ண சொல்கிறான். அப்போ தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் ப்ரையர் பீரியட் ஐட்டம். அப்போ யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ரிஷியேட் பண்ணுற நீ. அப்போ ஆக்டிவிட்டி கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரி, ஆர்டினரி ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்டிவிட்டி. ஆர்டினரி ஆக்டிவிட்டி again classified into 2 category, ordinary activity, ordinary but not exceptional item. Are you able to appreciate? Yes sir. I'm coming to the next one, man. Changes in the accounting what? Estimate. Sir, accounting estimate என்னங்கிறது நான் AS1ல பேசவே இல்லை. ஏன்னா AS1 யாரை பற்றி பேசுகிறான்? அக்கௌண்டிங் பாலிசி பற்றி பேசுகிறான். AS5 தான் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டை பற்றி பேசுகிறான். ஒன்றுமே இல்லை ராஜா. இப்போ நீ ஒரு அசெட்டை வாங்குற டெப்ரிசியேஷன் போடணுமா? எஸ் சார். அதோட லைஃப் 10 வருஷம் வரும் நான் சொல்கிறேன், நீ சொல்கிற 8 வருஷம். இதுதான் எஸ்டிமேட். ஹலோ சார், நான் சொல்கிறேன் அதுல இருந்து பெனிஃபிட் வந்து ஈவனாக இருக்கும்னு சொல்கிறேன், நீ அன்ஈவனாக இருக்கும்னு சொல்கிற. அப்போ தான் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சேஞ்ச் ஆகும். அதனால தான் அடாப்ஷன் ஆஃப் SLM ஆர் WDV இஸ் நாட் அன் அக்கௌண்டிங் பாலிசி, இட்ஸ் அன் அக்கௌண்டிங். அப்போ அக்கௌண்டிங் எஸ்டிமேட் இஸ் அன் அப்ராப்ரியேஷன். சார் வேர் ப்ராப்பர் மெஷர்மெண்ட் cannot be made. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷன் ஃபார் என்ன டெட்? பேட் டெட். சிலவங்க 5% ப்ரொவிஷன் போடுவாங்க, சிலவங்க 7% ப்ரொவிஷன் போடுவாங்க. இட்ஸ் வாட் எஸ்டிமேட்? அக்கௌண்டிங் எஸ்டிமேட். யூஸ்ஃபுல் எண்ட் ஆஃப் த அசெட், லைஃப் ஆஃப் த அசெட். சிலவங்க சொல்லுவாங்க 10 வருஷம் லைஃப், சிலவங்க 8 வருஷம் லைஃப். ரெசிடுவல் வேல்யூ நமக்கு தெரியுமா? ஆக்சுவல் ரெசிடுவல் வேல்யூ என்னன்னு இல்லையே. டெப்ரிசியேஷன் மெத்தட், ப்ரொவிஷன் ஃபார் வாரண்டி, இது எல்லாமே என்னது? அக்கௌண்டிங் எஸ்டிமேட். நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வரோம், எத்தனை மார்க் வரும் நமக்கு தெரியாது, நம்ம ஒரு மார்க்கை போடுவோம், அதுதான் என்னது? அக்கௌண்டிங் எஸ்டிமேட். அதுக்கும் ஆக்சுவல் ICAI மார்க்கும் என்னவே இருக்காது, சம்மந்தமே இருக்காது. அதோட வித் மீ ப்ளூ பென்ல எழுதுவியா பிளாக் பென்ல எழுதுவியா எக்ஸாம்? அக்கௌண்டிங் பாலிசி நீ ப்ளூ பென்ல எழுதவே கூடாது. அறிவுரை வித் மீ. சார் எப்போ சார் இந்த அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டை சேஞ்ச் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் நீ ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு அசெட்டை வாங்கியிருப்ப. 2 வருஷம் முன்னாடி நீ அசெட்டை வாங்கி நீ என்ன நினைச்சிருப்ப? ஏன்னா 10 வருஷம் இந்த அசெட்டுக்கு என்ன இருக்குன்னு? லைஃப் இருக்குன்னு. எத்தனை வருஷம் ஓவர்? 2 இயர்ஸ் ஓவர். இப்போ நீ இன்னும் பேலன்ஸ் 8 இயர்ஸ் இருக்கா? இந்த பீரியட்ல இருக்கும்போது உனக்கு திடீர்னு ஞானோதயம் வருது, நியூ இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சார் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடையாது சார் இந்த மிஷினரி, டொக்கு மிஷினரி சார் இது. ஹலோ சார், இனிமே எத்தனை வருஷம்? 8 வருஷம் உழைக்காது, இனிமே எத்தனை வருஷம் தான் உழைக்கும்? அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம்னா உன்னோட அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டை சேஞ்ச் பண்ணு. எக்ஸ்பீரியன்ஸ் கெயின்டு. அன்னைக்கு நீ ஒரு தத்தியா இருந்த, உனக்கு அசெட் என்னன்னு தெரியாது, ஃபுல் அறிவு உனக்கு கிடையாது. பட் போக போக தான் நம்ம வாழ்க்கையில கற்றுப்போம். அறிவு ரிலீவ் வித் மீ. ஆர் சப்சீக்வெண்ட் டெவலப்மெண்ட். அசெட்டை யூஸ் பண்ண தான் கிடுகிடுன்னு சவுண்டு வருது. அப்போ நீ என்ன நினச்சிட்டேன்னா, ஐயோ நான் எதிர்பார்த்த மாதிரி என்ன வராதுன்னா லைஃப் வராது. இந்த 3 சர்க்கம்ஸ்டன்ஸில் உன்னோட அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டை என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு அசெட்டு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ. ஒரு அசெட்டு வாங்கி நீ காஸ்ட் 10 லட்சம் ரூபாய், நம்மளோட ஈஸி கால்குலேஷனுக்காக போட்டுடலாம். ஸ்கிராப் வேல்யூ 0. இது ஒரு எஸ்டிமேட் தான், 0 தான் வரும்னு எவ்வளோ நெஞ்ச தட்டி சொல்கிறேன் இல்லையா?
லைஃப் 10 வருஷம்னு வச்சுக்கோ. ஆர் ரிலீவ் வித் மீ? மெத்தட் எஸ்எல்எம், இது ஒரு அக்கௌண்டிங் எஸ்டிமேட் தான். உயிரோடு இருக்கியா? அப்படின்னா ஆனுவல் டெப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு 10 lakhs டிவைடட் பை 10 comes to 1 lakh. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா டெப்ரிசியேஷன். அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி 3 years ஓவர் ஆயிடுச்சுன்னா 1 lakh into 3 3 லட்ச ரூபா டெப்ரிஷியேட் பண்ணியிருப்பியா? இன்னும் கேரியிங் வேல்யூ 7 லட்ச ரூபா இருக்குமா சார்? பேலன்ஸ் லைஃப் ஆக்சுவலா 7 வருஷம் இருக்கா? ஆக்சுவலா ஆனுவல் டெப்ரிசியேஷன் 1 lakhs இன்னும் 7 வருஷத்துக்கு போடணுமா? 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நீ சொல்ற இன்னும் லைஃப் எவ்வளோ வராது, இன்னும் வெறும் 4 வருஷம் தான் வரும்னு சொல்ற. ஹலோ சார், இங்க பாரு சார், அப்படின்னா பேலன்ஸ் டெப்ரிஷியபிள் அமௌண்ட் எவ்வளோ? 7 lakh. இதான் பேலன்ஸ் வேல்யூ. பேலன்ஸ் லைஃப் எவ்வளோ? 4 years. அப்போ 7 லட்சம் டிவைடட் பை 4 போட்டால் சம் அமௌண்ட் கிடைக்கும். இதை தான் நீ டெப்ரிசியேஷனாக என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும். கரெக்டு? இங்கே பாரு, அப்போ நீ இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒய்யோ அப்போ நான் Y0லேயே என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா 10 லட்சம் டிவைடட் பை என்னன்னு போட்டிருக்கணும், நான் 7 போட்டிருக்கணும். நான் என்னன்னு போட்டேன்? 10 போட்டேன். அப்படின்னா நான் முன்னாடி வருஷத்தில் கம்மியாக தான் டெப்ரிசியேஷன் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ தெர் இஸ் அன் எரர் ஆர் ஒமிஷன். அது எப்போ வருதுன்னா கரண்ட் பீரியட்ல வருது. அதனால இது ப்ரையர் பீரியட் ஐட்டம் லைக் திஸ் அண்ட் ஆல் யூ ஷுட் நாட் திங்க். ஆர் யூ ஆல் வித் மீ? சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட் ஷுட் பி அக்கவுண்டட் ப்ராஸ்பெக்டிவ்லி. இன் கேஸ் அக்கவுண்டிங் எஸ்டிமேட் மாறுச்சுன்னா இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ வருஷம் இருக்கு? 7 வருஷம் இருக்கு சார். பேலன்ஸ் 7 வருஷம் இருந்துச்சு, அதை ரிவைஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆக்குனேன்? 4 வருஷம். இந்த 4 வருஷத்துல தான் அதோட எஃபெக்ட் தரணுமே தவிர ஜேசிபி மாதிரி பழையதெல்லாம் போய் நோண்டா கூடாது. அப்ரிஷியேட் பண்றியா? வா மேட்டருக்கு வா. Change in accounting estimate is not a prior period item. Change in accounting estimate is not an extraordinary item. The nature and amount of change in accounting estimate which has a material effect in the period, current period or later period should be disclosed. If it is not possible to quantify the amount, the fact should be disclosed. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப அக்கவுண்டிங் எஸ்டிமேட் மாறுச்சுன்னா ப்ராஸ்பெக்டிவா தான் நீ அதுக்கான எஃபெக்டை தரணும். அது சார் பிபிஐ கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் கிடையாது சார். சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஹலோ சார், குவான்டிஃபை பண்ண முடிஞ்சா குவான்டிஃபை பண்ணணும், இல்லைன்னா ஃபேக்டை மட்டும் சொல்லணும். கிளாரிட்டி? அப்போ ஒரு டவுட் வரலாம், சரி சார் சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட் என்ன கிடையாதுன்னா ப்ரையர் பீரியட் ஐட்டமோ இல்லை ரெட்ராஸ்பெக்டிவாவோ அப்ளை பண்ணக்கூடாது. ஹலோ சார், அப்ப சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசி சேஞ்ச் ஆச்சுன்னா ப்ராஸ்பெக்டிவா இல்ல ரெட்ராஸ்பெக்டிவா கொஸ்டின் ரைசஸ் இல்லையா? ஆல்ரெடி அக்கவுண்டிங் பாலிசி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அக்கவுண்டிங் பாலிசி ரெஃபர் டு ஸ்பெசிஃபிக் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் அப்ளைங் தோஸ் பிரின்சிபல்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் தி என்எஸ் ஸ்டேட்மெண்ட். ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ இன்வென்ட்ரி வந்து ஐதர் ஃபிஃபோல வேல்யூ பண்ணலாம் இல்ல வெயிட் ஆவரேஜ்ல வேல்யூ பண்ணலாம். புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஐதர் கேஷ் பேசிஸ்ல பண்ணலாம், அக்ரூவல்ல பண்ணலாம். பிபி ஐதர் சப்சிக்வென்ட் மெஷர் காஸ்ட்ல பண்ணலாம், ரீவாலுவேஷன்ல பண்ணலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் மெத்தட்ல பண்ணலாம், இன்டைரக்ட் மெத்தட்ல பண்ணலாம். உயிரோடு இருக்கியா? ஐதர் லாஸ் சொல்றாங்க, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க, பெட்டர் பிரசன்டேஷன் ஆஃப் தி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொன்னா மட்டும்தான் அக்கவுண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ண முடியும். இது எல்லாமே AS1 டிஸ்கஷன். சார் இதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்த 2 விஷயங்கள் சேஞ்சஸ் இன் அக்கவுண்டிங் பாலிசி கிடையாது. எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. தி அடாப்ஷன் ஆஃப் தி நியூ பாலிசி ஃபார் என்ன ஒரு என்ன event or transaction that differ in the substance from the previously occurring என்ன event. For example, introducing a formal gratuity scheme in place of ad hoc lump sum payment to employees on retirement. முன்னாடி எல்லாம் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகும்போது தம்பி நீ ரிட்டையர் இருக்கியா, நீ எத்தனை வருஷம் வேலை செஞ்ச? எனக்கு 10 வருஷம் வேலை செஞ்சார். சரி அவனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கிராச்சுவிட்டி கொடுறான். இந்த வாயில வந்த அமௌண்ட் நான் கிராச்சுவிட்டியை கொடுத்துருந்தேன் முன்னாடி. பட் இப்போ நான் என்ன பண்றேன்னா ஐயோ செக்ஷன் 10(10) கிராச்சுவிட்டி கொடுக்கணும்னா ப்ராப்பரா நான் ஃபண்ட் அலோகேட் பண்ணணும்னு சொல்லி அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறேன். நான் அருள் ரிலீவ் வித் மீ அப்படி எடுத்துட்டு வந்தேன்னா இது சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசி கிடையாது. ஏன்னா முன்னாடி பாலிசியே இல்லையே. இப்போதான் புதுசா நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு டிசிப்ளின் எடுத்துட்டு வர்றேனே தவிர அது அக்கவுண்டிங் பாலிசி கிடையாது. Or adoption of new policy for events or transactions which do not occur previously or were immaterial. For example, introducing a new pension scheme for employee. முன்னாடி பென்ஷன் ஸ்கீமே இல்லை, இப்போ புதுசா ஒரு பென்ஷன் ஸ்கீம் எடுத்துறோம். அது சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசி கிடையாது. அப்ரிஷியேட் பண்றியா? சார் டிஸ்க்ளோஷர் ஆல்ரெடி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் AS1ல. சார் நீ என்ன பண்ணணும்னா அக்கவுண்டிங் பாலிசி நீ சேஞ்ச் பண்ணிட்டேன்னா கரண்ட் பீரியட்ல அதுக்கு மெட்டீரியல் எஃபெக்ட் இருக்கான்னு பாரு. கரண்ட் பீரியட்ல மெட்டீரியல் எஃபெக்ட் ஒன்னால அசர்டைன் பண்ண முடியுதா? அசர்டைன் பண்ண முடியுதுன்னா அமௌண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அசர்டைன் பண்ண முடியலைன்னா ஃபேக்டர் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இன் கேஸ் நாட் மெட்டீரியல் இன் த current period but impact is material in the later period, fact of such change in the later period should be disclosed in the end period.
நீ என்ன பண்ணணும்னா உண்மையை மட்டும் சொல்லிடணும். சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி இஸ் அக்கவுண்டட் ரெட்ராஸ்பெக்டிவ்லி. அப்போ சேஞ்ச் யாரும் சேஞ்ச் ஆகலாம். அக்கவுண்டிங் எஸ்டிமேட்டும் சேஞ்ச் ஆகலாம், அக்கவுண்டிங் பாலிசியும். அக்கவுண்டிங் எஸ்டிமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நீ ப்ராஸ்பெக்டிவ்ல அக்கவுண்ட் பண்ணணும். கரெக்டா? அக்கவுண்டிங் பாலிசி சேஞ்ச் ஆச்சுன்னா ரெட்ராஸ்பெக்டிவ்லி நீ அக்கவுண்ட் பண்ணணும். ஹலோ சார், இப்போ இங்க பாரு, லாஸ்ட் இயர்ல நான் ஃபிஃபோல வேல்யூ பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் வரைக்கும். கரண்ட் இயர்ல என்ன போறேன்? வெயிட் ஆவரேஜ் மெத்தட் போறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஃபிஃபோல வந்திருந்தா என்னவா இருந்திருக்கும்? இந்த என்ன சார் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போறது அர்லியர் பீரியட் வந்து ரீ ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசியோட எஃபெக்ட். புரியுதா இல்லையா? அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வெயிட்டட் ஆவரேஜ் போட்டிருந்தா அதே ஸ்டாக்கா இருக்கணும்னு என்ன இல்லை. அதுதான் ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட் தரணும்னு சொல்றாங்க. ஆனா அக்கவுண்டிங் எஸ்டிமேட் மாறுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ லைஃப் இருக்கோ அந்த வருஷத்துல நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தா போதுமே தவிர பழைய வருஷத்தை ஜேசிபி வச்சு மாந்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப AS5 நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, திஸ் AS5 இஸ் a guidance to prepare the P&L account. நீ P&L account ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா சார் P&L accountல all expenses and losses should be recorded னு சொல்றாங்க AS5. ஆனா வேற ஏதாவது AS வந்து ஏதாவது எக்ஸ்பென்ஸையோ இன்கத்தையோ அவங்க சொல்றதா இருந்தா அதை ஃபாலோ பண்ணிக்கோ. AS5 ஃபாலோ பண்ண வேண்டிய AS5 ஆக்டிவிட்டியை மூணா பிரிக்கிறாங்க. ஒன்று ஆர்டினரி ஆக்டிவிட்டி, ஆர்டினரி பட் எக்ஸப்ஷனல் ஐட்டம், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஐட்டம். ஆர்டினரி ஆக்டிவிட்டினா நீ நார்மலா உன் பிசினஸ்ல வாங்குறது விற்கிறது, இதுதான் என்ன ஆக்டிவிட்டி? ஆர்டினரி. எனி ஆக்டிவிட்டி which is undertaken as a part of the business and related activity which are incidental or arising from the activity, main activity, இதுதான் ஆர்டினரி ஆக்டிவிட்டி. குட்ஸை விற்கிறது, சர்வீஸை ப்ரொவைட் பண்றது, இன்ட்ரெஸ்ட் இன்கம் வாங்குறது, எக்ஸ்பென்ஸ் சேலரி கொடுக்கறது, இது எல்லாமே ஆர்டினரி ஆக்டிவிட்டி. ஹலோ சார், there are certain things அது என்னதான் ஆர்டினரி தான், ஆனா எனக்கு ஆர்டினரின்னு சொல்றதுக்கு வாய் கூசுது. Are you all really with me? அதனால ஆர்டினரி பட் எக்ஸப்ஷனல். எக்ஸாம்பிள், நீ இன்வென்டரியை ரைட் ஆஃப் பண்ற. Are you all really with me? நீ உன் கம்பெனில ரீஸ்ட்ரக்சரிங் பண்ற. ரீஸ்ட்ரக்சர்னா இன்டர்னல் ரீஸ்ட்ரக்சரிங். Are you all really with me? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். கரெக்டா? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நீ இவங்க கிட்ட காசு வாங்கி அவங்க கிட்ட காசு வாங்கி P&L ரைட் ஆஃப் பண்ணுவேன். அது ஆர்டினரி தான் சார், ஆனா அது எக்ஸப்ஷனல் ஐட்டம். ஏன்னா டெய்லி பண்ண மாட்டேன் இல்லையா? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் விற்கிற, PPA டிஸ்போஸ் பண்ற சார், இன்கம் டாக்ஸ் GST நோட்டீஸ் வருது, இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வருது, நீ வந்து ரிவிஷன் வேஜஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி பண்ற. இது எல்லாமே என்னதான்னா ஆர்டினரி ஆக்டிவிட்டி தான், ஆனா எக்ஸப்ஷனல் ஐட்டம். ஆர் யூ ஆல் வித் மீ? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஐட்டம்னா ஃபயர்ல, ஃப்ளட்ல, எர்த்குவேக்ல உனக்கு லாஸ் வருது. ஹலோ சார், சார் உன்னோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிட்டு போறாங்க, கவர்மெண்ட் கிராண்ட் ரீஃபண்ட் ஆகுதுன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு மீனிங். ஹலோ சார், ப்ராப்பர்ட்டியை விற்கிற, எதுக்காக ப்ராப்பர்ட்டியை விற்கிறேன்னா காசு இல்லாததுனால, கோயிங் கன்சர்ன் எஃபெக்ட் ஆகணும்னால விற்கிற நீ. ஆர் யூ ஆல் வித் மீ? இதுதான் சார் ஆர்டினரி ஆக்டிவிட்டி, ஆர்டினரி பட் எக்ஸப்ஷனல் ஐட்டம் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஐட்டம். ப்ரையர் பீரியட் ஐட்டம்னா முன்னாடி வருஷத்தோட தப்புனால கரண்ட் இயர்ல ஒரு இன்கமோ எக்ஸ்பென்ஸோ எந்திரிச்சு வருதுன்னா அது என்ன ஐட்டம்? எப்படி தப்பு வரும்னா மேத்தமெட்டிக்கல் மிஸ்டேக்னால தப்பு வரலாம், மிஸ்டேக் இன் அப்ளைங் அக்கௌண்டிங் பாலிசினால தப்பு வரலாம், மிஸ்இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னால தப்பு வரலாம் சார். இல்லைனா நீ பார்க்காதனால தப்பு வரலாம். ஒமிஷன்னா விட்டு போகிறது தான் ஒமிஷன் சொல்கிறது. அப்படி லாஸ்ட் இயரோட ஏதாவது ஒன்று கரண்ட் இயரில் அரைஸ் ஆயிருக்குன்னா தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணி தான், இப்படி தான் தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணும். ப்ராஃபிட் பிஃபோர் ப்ரையர் பீரியட் ஐட்டம், அதுலேருந்து ப்ரையர் பீரியட் ஐட்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் ஆஃப்டர் ப்ரையர் பீரியட் ஐட்டம் எடுத்துக்கணும். ரைட்டு சார், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் இஸ் அன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட். ஏன்னா அது நம்மளால கரெக்டாக சொல்ல முடியும். ஜட்ஜ்மெண்டல் மேட்டர் எல்லாமே அக்கௌண்ட்ஸில் நம்ம எஸ்டிமேட்னு சொல்லுவோம். ஒரு அசட்டோட லைஃப் அக்கவுண்டிங் எஸ்டிமேட், ரெசிடுவல் வேல்யூ அக்கவுண்டிங் எஸ்டிமேட், மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். சார் எப்படி சார் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்னா, சார் இங்க பாருங்க, ஒரு அசெட்ல இருந்து எனக்கு வர்ற பெனிஃபிட் சார் கான்ஸ்டன்டா இருந்தா நான் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் போவேன் சார். இன் கேஸ் எனக்கு நாட் கான்ஸ்டன்டா இருந்தா WD மெத்தட் போவேன். அப்ரிஷியேட் பண்றியா? நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது நான் சொல்றேன் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றேன், ஒருத்தன் சொல்றேன் கான்ஸ்டன்டா இல்ல சார் சொல்றேன். அப்ப அங்க ஒரு எஸ்டிமேட் இருக்கா? அது பேஸ் பண்ணி தான் நான் மெத்தடை சூஸ் பண்ணுவேன். அப்ரிஷியேட் பண்றியா? ப்ரொவிஷன் ஃபார் வாரண்டி, மேபி ப்ரொவிஷன் பர்சன்டேஜ் மாறும். இட்ஸ் அன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட். ஆனால் ஃபியூச்சரில் இந்த அக்கவுண்டிங் எஸ்டிமேட்டை மாற்றுறதுக்கான எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்குது. எதை பேஸ் பண்ணி மாற்றுவேன்னா, புது இன்ஃபர்மேஷன் வரும்போது மாற்றுவேன், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும்போது மாற்றுவேன், இல்லை சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட் வந்தால் மாற்றுவேன். திஸ் 5 பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் அக்கவுண்டிங் எஸ்டிமேட் மாறுச்சுன்னா அதை ரெட்ராஸ்பெக்டிவ்லி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ராஸ்பெக்டிவ்லி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்டுங்கிறது ப்ரையர் ஐட்டம் கிடையாது. சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்டுங்கிறது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் கிடையாது. சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணும். குவான்டிஃபை பண்ண முடிஞ்சுன்னா அமௌண்டோட டிஸ்க்ளோஸ் பண்ணும். இல்லைனா
factor disclose பண்ணும், right? Change in accounting policy is nothing but copy paste of AS number 1. ஒரே ஒரு வேல்யூ அடிஷன் என்னன்னா சார் சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்னா ப்ராஸ்பெக்டிவா பார்க்கணும், சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசினா ரெட்ராஸ்பெக்டிவா பார்க்கணும். வித் திஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ரிவிஷன் ஆஃப் AS1, AS4, AS5 நம்மளோட பார்ட் ஏ ஓட எல்லா ஸ்டாண்டர்டோட ரிவிஷன் கம்ஸ் டு an end. Are you all really with me? I hope that you would have enjoyed the revision, my dear lovable students. In the coming revision series, we will be talking about the other standards. Now you go and start doing all the questions of ICAI study material, Super 50, ANM Super 50. All this will be really helpful. Sir, I just want to know that how much this is useful in the comment section. We'll meet at the appropriate time with a useful video. Till that, thank you. Bye-bye from ANM. Sir, very happy morning to all. Sir, this is a revision of AS12 government grants. Sir, already government grant நீங்க படிச்சிருக்கீங்கன்னா, this is a very quick revision which we will be doing in Tamil. Sir, இதெல்லாம் தான் சார் மெயினாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். AS12 நம்பர் 1 டெஃபினிஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். சார் கவர்மெண்ட் கிராண்ட்னா என்ன? கவர்மெண்ட் கிராண்ட் இஸ் த அசிஸ்டன்ஸ் கிவன் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தர அசிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறது, கவர்மெண்ட் கிராண்ட்னு சொல்கிறது. அது ஐதர் அவங்க கேஷாக தருவாங்க, இல்லைன்னா கைண்டாக தருவாங்க. அப்போ மானிட்ரியாகவும் கவர்மெண்ட் கிராண்ட் வரலாம், நான் மானிட்ரியாகவும் கவர்மெண்ட் கிராண்ட் வரலாம். அது ஃபார் த பாஸ்ட், நம்ம முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பண்ணதுக்காக நமக்கு தர்றதா இருக்கலாம், ஆர் ஃபார் ஃபியூச்சர் கம்ப்ளைண்ட்ஸ், ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக வித் சர்டன் கண்டிஷன். சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், தென் யூ ஆர் என்டைட்டில் டு கெட் த கவர்மெண்ட் கிராண்ட். ஸோ வாட் இஸ் கவர்மெண்ட் கிராண்ட்? Government grant is the assistance given by the government in cash or in kind for past or future compliance with certain conditions. Correct? Sir, what is the scope of government grant in the standard AS12? எதுக்கு அப்ளை ஆகாதுன்னா, எதுக்கு அப்ளை ஆகும்னு சொல்றதை விட இந்த ரெண்டு விஷயங்களுக்கு அப்ளை ஆகாது. அப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னா இந்த ரெண்டு விஷயங்களை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கிராண்ட் அப்ளை ஆகும். கிராண்ட் சச் அஸ் டாக்ஸ் ஹாலிடே பீரியட் ஆர் டாக்ஸ் எக்ஸம்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 10AA அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல. நீ SEZ யூனிட்டுக்குள்ள இருந்து நீ எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா முதல் 5 வருஷம் நீ டாக்ஸே கட்ட வேண்டிய, அது கவர்மெண்ட் கிராண்ட் கிடையாது, அதுக்கு AS12 அப்ளை ஆகாது. இப்போ நம்ம சேலரி சாப்டர் படிச்சோம்னா 1010 1010A 1010B 1010C அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. அந்த செக்ஷன் 10 எக்ஸம்ஷனுக்கும் சார் AS12 கவர்மெண்ட் கிராண்ட் அப்ளை ஆகாது. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்க, இப்போ கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க, இப்போ நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றாங்க சார், தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு AS13 தான் அப்ளை ஆகுமே தவிர AS12 அப்ளை ஆக வேண்டிய, பிகாஸ் அது கவர்மெண்ட் கிராண்ட் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் சார் participation such as investment by government in a company as what shareholder equity share. அப்போ கவர்மெண்ட் இன்னொரு கம்பெனியோட இக்விட்டி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா சார் அது அசிஸ்டன்ஸ் கிடையாது, அதனால AS12 கவர்மெண்ட் கிராண்ட் அப்ளை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. AS13 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் அப்ளை ஆகும். ரைட் சார்? எப்போ சார் என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கவர்மெண்ட் கிராண்டை ரெகக்னைஸ் பண்ணணும்? 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீ கவர்மெண்ட் கிராண்டை உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெகனைஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கிராண்ட் இஸ் நாட் ரெகனைஸ் அன்டில் தெர் இஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் இந்த 2 கண்டிஷன் என்ன ஆகணும்? சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்டர்பிரைஸ் வில் கம்ப்ளை வித் த கண்டிஷன்ஸ் அட்டாச் டு த கிராண்ட். அதாவது ஒரு கிராண்ட் வரும்போது ஃபியூச்சரில் நான் சில பல கண்டிஷன்ஸ் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய, அந்த எல்லா கண்டிஷனும் நான் என்ன பண்ணுவேன்? சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். 100% எனக்கு ஷூரிட்டி இருக்குன்னா நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கவர்மெண்ட் கிராண்டை ரெகனைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் த கிராண்ட் வில் பி ரிசீவ்ட். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிராண்ட் வந்தாதான் கிராண்டை நான் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை, கிராண்ட் ரிசீவபிள் கூட நான் என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் எனக்கு அடுத்த வருஷம் தான் கிராண்ட் வரப்போகுது, ஆனால் நான் அந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன், அதனால கண்டிப்பா எனக்கு கிராண்ட் கிடைக்கும்னு எனக்கு ஷூரிட்டி இருக்கு. நான் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அந்த கிராண்டை என்ன பண்ணுவேன்னா ரிசீவபிள்னு சொல்லி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ இதோட மீனிங் என்னன்னா, கேஷ் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. AS12 என்ன சொல்றாங்கன்னா நீங்க அக்ரூவல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆர் யூ ஏபிள் டு அப்ரிஷியேட்? இனிமே தான் நம்ம மெயின் பார்ட் ஆஃப் த டிஸ்கஷனுக்கே நம்ம வரப்போறோம். அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் என்ன கிராண்ட் கவர்மெண்ட் கிராண்ட். எப்படி சார் நான் என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கவர்மெண்ட் கிராண்ட் அக்கவுண்ட் பண்ணணும்? தட்ஸ் வாட் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் கிராண்ட். There are 2 types of grant. ஒன்று
கேபிட்டல் கிராண்ட் இருக்கு, ரெண்டாவது இன்கம் கிராண்ட் இருக்கு. ரொம்ப சிம்பிள். இப்போ கிராண்ட் வந்தது பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்க்கா இருந்தா அதை கேபிட்டல் கிராண்ட்னு சொல்லுவோம். கிராண்ட் வந்தது P&L அக்கவுண்ட் ரிலேட்டட் ஐட்டம்ஸா இருந்தா அதை இன்கம் ரெவென்யூ கிராண்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப கேபிட்டல் கிராண்டா இருந்தா கேபிட்டல் அப்ரோச் நம்ம ஃபாலோ பண்ணணும், இன்கம் கிராண்டா இருந்தா ரெவென்யூ அப்ரோச் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆர் யூ ரிலேட் வித் மீ? சோ இப்போதான் உண்மையான ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் இங்க தான் ஆரம்பிக்குது. There are two types of government grants are there. Number one, non-monetary grant and number two is monetary grant. Government நமக்கு நான் மானிட்டரியாவும் கிராண்ட் தரலாம், இல்ல மானிட்டரியாவும் கிராண்ட் தரலாம். கரெக்ட் சார்? மானிட்டரி கிராண்ட்னா ரிசீவ்ட் இன் கேஷ், நமக்கு கேஷா தர்றது. நான் மானிட்டரி கிராண்ட்னா ரிசீவ்ட் இன் கைண்ட், நமக்கு கைண்டா வர்றது. ஆர் யூ ரிலேட் வித் மீ? சார் அதுல முதல்ல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா நான் மானிட்டரி கிராண்ட பத்தி பேச போறோம். அப்ப யார் கிராண்ட் தர்றா? கவர்மெண்ட். யாருக்கு தராங்க? நமக்கு. எப்படி தராங்க? நான் மானிட்டரி கிராண்ட். ஆர் யூ ரிலேட் வித் மீ? அந்த நான் மானிட்டரி கிராண்ட் நமக்கு ரிசீவ்ட் அசெட் அட் a what rate man? கன்செஷனல் ரேட். சம்டைம்ஸ் இங்க பாரு, பில்டிங், உண்மையான ஒரு பில்டிங்கோட காஸ்ட் 10 கோடி ரூபாய். கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அதை நீங்க 4 crores வச்சுக்கங்க. அப்படின்னா 6 crores நான் பே பண்ண வேண்டிய. This is called as non-monetary grant. That 6 crore is the non-monetary grant. Then in this case, it shall be recorded at what cost only? Acquisition cost only. So, இங்க தான் AS2 ஓட relevance. AS12 என்ன சொல்றாங்கன்னா, in case government உங்களுக்கு non-monetary grant தந்தாங்க. Non-monetary அந்த காசு நமக்கு வராது. 10 கோடியோட பில்டிங் நான் 10 கோடி கொடுக்க வேண்டிய 4 கோடி கொடுத்தா போதும். அப்படின்னா 6 கோடி கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, எனக்கு தரல. யார் எனக்கு பில்டிங் விற்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எத்தனை கோடி நான் கொடுத்தனோ அதுக்கு மட்டும் நான் ஜர்னல் என்ட்ரி போட்டா போதும். ஆர் யூ ரிலேட் வித் மீ? சோ தி என்ட்ரி வில் பி பில்டிங் அக்கவுண்ட் டெபிட். நான் எவ்வளவு பே பண்ணேன்? 4 crores டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் 4 crores. அப்ப என் புக்ஸ்லயே நான் 4 கோடியை தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அந்த 4 கோடிக்கு தான் நான் டெப்ரிசியேஷனும் கிளைம் பண்ணுவேன். அப்ரிஷியேட் பண்றியா? கம்பெனி வில் ப்ரொவைட் டெப்ரிசியேஷன் ஆன் 4 crores only. ஆர் யூ ரிலேட் வித் மீ? சார் இதே இது ரிசீவ்ட் அசெட் என் ஆஃப் காஸ்ட், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சார் அந்த 4 கோடி கூட நான் கொடுக்கல சார். சார் ஃபர்ஸ்ட் கேஸ்ல எப்படின்னா 10 கோடி பில்டிங்கோட வேல்யூ, அதுல 6 கோடி கவர்மெண்ட் யாரு பில்டிங் விற்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நான் பே பண்ணது வரும் 4 crores. அந்த சிச்சுவேஷனை சொல்ற பேரு தான் கன்செஷனல் ரேட். ஆர் யூ ரிலேட் வித் மீ? சார் இப்போ ரிசீவ்ட் அசெட் என் ஆஃப் காஸ்ட், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சார் அசெட்டோட வேல்யூ 10 crore. சார் கவர்மெண்ட் கிராண்டா யாரு பில்டிங் விற்கிறாங்களோ அவங்களுக்கு பே பண்ணது 10 crores. அப்படின்னா நான் சுடு தண்ணி பே பண்ணல சார், நான் எதுவுமே பே பண்ணல சார். நான் எதுவுமே பே பண்ணலைன்னா ஜென்ரலா அக்கவுண்ட்ஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஆர் யூ ரிலேட் வித் மீ? ஆனா AS12 என்ன சொல்றாங்கன்னா அப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ணாம இருக்க கூடாது. For example, if building costing 10 crore provided for free by the government, in this case, it shall be recorded either at the nominal value or the immaterial value. Either 1 ரூபாய் போட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க, இல்ல 10 ரூபாய் போட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க, இல்ல 100 ரூபாய் போட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க. சும்மா சார் ஒரு கணக்கு காட்டுறதுக்காக பில்டிங் அக்கவுண்ட் டெபிட் rupees 10 crores இல்ல 10 ரூபாய் immaterial value சும்மா. Are you all with me? To government grant, my dear lovable students, 10 ரூபாய். சார் டு கவர்மெண்ட் கிராண்ட்னா கவர்மெண்ட் கிராண்ட் எங்க போடணும்னா சார் என்னோட கேபிட்டல் ரிசர்வ்ல போடணும். என்ன ரிசர்வ்ல போடுறோம்? பிகாஸ் என் கையில் உண்மையிலே கேஷ் போவே இல்லை, அதனால நான் கேஷையோ பேங்கையோ கிரெடிட் பண்ண முடியாது. தட்ஸ் இட். திஸ் இஸ் த ஸ்டோரி வித் ரிகார்ட் டு த என்ன கிராண்ட் மேன்? நான் மானிட்டரி கிராண்ட். ஸோ 2 டைப் ஆஃப் கவர்மெண்ட் கிராண்ட் வரலாம். ஒன்று நான் மானிட்டரி கிராண்ட் வரலாம், மானிட்டரி கிராண்ட். நான் மானிட்டரி கிராண்ட்னா கேஷா வர்ற கிராண்ட் கிடையாது, கைண்டா வர்ற கிராண்ட். அந்த கைண்டு 2 விதத்தில் வரலாம். நம்பர் 1 கன்செஷனல் ரேட்ல வரலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கன்செஷனல் ரேட்னா எக்ஸாம்பிள் மைண்ட்ல வச்சுக்கோ, 10 கோடியோட பில்டிங் வெறும் 4 கோடி தான் நீ பே பண்ண. அப்போ AS12 என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல 4 கோடிக்கு என்ட்ரி போட்டா போதும். என்ன என்ட்ரி போடுவேன்? பில்டிங் அக்கவுண்ட் டெபிட் 4 கோடி டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் 4 கோடி. அப்ரிஷியேட் பண்றியா? சார் ரெண்டாவது அசெட் ரிசீவ்ட் என் ஆஃப் காஸ்ட், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சார் 10 கோடியோட பில்டிங்க்கு நான் எதுவுமே பே பண்ணல, 100% யாரு தான் பே பண்ணா? கவர்மெண்ட் தான் பே பண்ணா. அப்படின்னா சார் நான் எதுவுமே பே பண்ணலங்கிறதுனால என்ட்ரியே போடாம இருக்க கூடாது. நான் என்ன என்ட்ரி போடணும்னா அசெட் அக்கவுண்ட் டெபிட் ஐதர் 1 ரூபாய் ஆர் 10 ரூபாய் ஆர் 100 ரூபாய் as a case may be to capital reserve. to என்ன reserve? That's it, my dear lovable students. Non monetary grant comes to an
Coming to the next section called as monetary grant. அப்படின்னா இப்ப நீ 10 கோடியோட பில்டிங் வாங்க போறேனா சார் கவர்மெண்ட் யாருக்கு கிராண்ட் தரலனா வேற யாருக்கோ தரல நமக்கே தராங்க. அறிவுள் ரிலீவித்துமே அந்த மானிட்டரி கிராண்ட்ல 3 சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு சார். கிராண்ட் ரிலேட்டிங் டு ஃபிக்ஸட் அசெட் PPE எனக்கு எதுக்காக கிராண்ட் தராங்கன்னா PPEக்காக கிராண்ட் தராங்க. அறிவுள் ரிலீவித்துமே ஆர் கிராண்ட் ரிலேட்டிங் டு என்ன நேச்சர் ரெவென்யூ நேச்சர் ஆர் கிராண்ட் இன் த நேச்சர் ஆஃப் ப்ரோமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். இப்படிதான் மானிட்டரி கிராண்ட் 3 ஏரியால வரலாம் சார். PPEனா ரொம்ப சிம்பிள் சார், பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டட் சார். ரெவென்யூ நேச்சர்னா P&L அக்கவுண்ட் ரிலேட்டட் சார். ப்ரோமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன்னா கேபிட்டல் ரிலேட்டட் சார், which is again பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடு ரிலேட்டட். அறிவுள் ரிலீவித்துமே ஓகே சார். அதுல ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ண போறேன். கிராண்ட் ரிலேட்டிங் டு வாட் அசெட் ஃபிக்ஸட் அசெட். அப்ப எனக்கு கவர்மெண்ட் என்ன தந்திருக்காங்க கிராண்ட் தந்திருக்காங்க. என்ன கிராண்ட் மானிட்டரி கிராண்ட் ரிலேட்டிங் டு வாட் அசெட் ஃபிக்ஸட் அசெட். அந்த ஃபிக்ஸட் அசெட் ஐதர் டெப்ரிஷியபிள் அசெட்டா இருக்கலாம் இல்லைனா நான் டெப்ரிஷியபிள் அசெட்டா இருக்கலாம். அறிவுள் ரிலீவித்துமே இன் கேஸ் ஃபிக்ஸட் அசெட் சார் டெப்ரிஷியபிள் அசெட்டா இருக்குன்னா நீ சொல்லு பில்டிங் டெப்ரிஷியபிள் அசெட் தானே. எஸ் சார். ஆனா லேண்ட் என்ன கிடையாது. அப்ப எனக்கு ஐதர் லேண்டுக்கும் என்ன வரலாம் கிராண்ட் வரலாம் இல்லைனா பில்டிங்க்கும் என்ன வரலாம் கிராண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் பில்டிங் வர்த் ரூபீஸ் எவ்வளோ crore 10 crore. கிராண்ட் ரிசீவ்ட் எவ்வளோ crore 6 crore. சார் அந்த 6 கோடி எனக்கு தான் வருதே தவிர யாரு பில்டிங் விற்கிறாங்களோ அவங்களுக்கு போல. அப்படி போனா அது என்ன கிராண்ட் நான் மானிட்டரி கிராண்ட். எனக்கே வந்தா மானிட்டரி கிராண்ட். அறிவுள் ரிலீவித்துமே அப்போ சார் ஐ ஆம் கோயிங் டு கெட் அ மானிட்டரி கிராண்ட் ரிலேட்டிங் டு ஃபிக்ஸட் அசெட். தட் மீன்ஸ் PPE ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். அறிவுள் ரிலீவித்துமே சார் ரிலேட்டிங் டு அ வாட் அசெட் டெப்ரிஷியபிள் அசெட். AS12 என்ன சொல்றாங்கன்னா உனக்கு 2 மெத்தட் இருக்கு. மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார் வாட் அசெட் டெப்ரிஷியபிள் அசெட். இப்போ கிராண்ட் வந்திருக்கிறது மானிட்டரி கிராண்ட். கிராண்ட் இஸ் ரிலேட்டிங் டு ஃபிக்ஸட் அசெட் அண்ட் சார் தி அசெட் இஸ் எ டெப்ரிஷியபிள் அசெட். அப்படின்னா உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு சார். மெத்தட் நம்பர் 1 ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் கிராண்ட் ஃப்ரம் த காஸ்ட் ஆஃப் த அசெட். அந்த அசெட்டோட காஸ்ட்ல இருந்து என்ன பண்ணிடு மைனஸ் பண்ணிடு. திஸ் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் மெத்தட். அறிவுள் ரிலீவித்துமே முதல்ல நம்ம கடைக்கு போய் முதல்ல அசெட்டை வாங்குவோமா பில்டிங் வாங்கிட்டு வருவோம். நம்ம பில்டிங் வாங்கும் போது நான் 10 கோடியும் கொடுத்து நான் வாங்கணும். கரெக்ட் தானே. The entry will be building account debit 10 கோடி to cash or bank 10 கோடி. அப்ரிஷியேட் பண்றியா? அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் சப்மிட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா சார் இந்த மாதிரி லேண்டை பில்டிங்கை வாங்கியிருக்கேன். ஹலோ சார் இங்க டெப்ரிஷியபிள் அசெட்ங்கறனால நான் லேண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். என்னதான் யூஸ் பண்ணணும் பில்டிங் தான் யூஸ் பண்ணணும். அப்ப எனக்கு கவர்மெண்ட் செக் பண்ணிட்டு ஆமாப்பா யூ ஆர் எலிஜிபிள் ஆர் என்டைட்டில் டு கெட் த கிராண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு கிராண்ட் கொடுப்பான். எவ்வளவு கோடி கிராண்ட் வரப்போகுது 6 crores. அப்ப கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 6 crore டு பில்டிங் அக்கவுண்ட் 6 crore. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா முதல்ல பில்டிங்கை 10 crore டெபிட் பண்ணிட்டேனா இப்போ நான் பில்டிங்கை 6 crore கிரெடிட் பண்றேன். அப்படின்னா 10 crore மைனஸ் 6 crore. இனிமே நெட் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் வில் பி 4 crore அண்டர் த டைரக்ட் அசெட் மெத்தட். அழகு. இப்போ அந்த 4 கோடிக்கு தான் நான் என்னவே ப்ரொவைட் பண்ணுவேன் depreciation. Assume 10 years is the life of the building. Hello sir. அப்படின்னா 4 கோடி divided by 10 வருஷம்னா which is 0.4 crores is the depreciation. I will be passing an entry depreciation account debit to building account 0.4 crores and this 0.4 crores will be transferred to the P&L account. Entry will be P&L account debit 0.4 crores to depreciation 0.4 crores. Easy. So method number 1 is a dash, first of all dash grant, monetary grant relating to asset and fixed asset is a depreciable asset. அதில method number 1 is direct asset method. முதல்ல கடைக்கு போய் நீ போய் பில்டிங் வாங்கிட்டு வா. பில்டிங் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க். எத்தனை கோடி 10 கோடி. கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிராண்ட் வாங்கு. கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு பில்டிங் அக்கவுண்ட் 6 crores. கம்ஃபர்டபிள். அப்படின்னா 10 கோடி பில்டிங் டெபிட் பண்ண 6 கோடி கிராண்ட பில்டிங்ல கிரெடிட் பண்ண அப்படின்னா நெட் காஸ்ட் ஆஃப் பில்டிங் எவ்வளவு crore? Assume life is 10 years na sir 4 crore divided by 10 na 0.4 will be the depreciable amount or depreciation amount, right? அப்ப depreciation account debit to building 0.4 crores. அது ultimate P&L transfer பண்ணலாமா? இது method number 1 called as direct method. Method number 2 is the indirect method. Sir நீ அந்த வர்ற government grant assetல credit பண்றதுக்கு பதிலா நேரா ஒரு தனி அக்கவுண்ட்ல credit பண்ணி வெச்சிரு. Called as sir government grant account. What account man? Or otherwise called as deferred government grant account. என்னது? அப்ப treat the grant as deferred income and recognize the income in proportion to depreciation or what of the asset? Life of the asset. அதேதான். முதல்ல நம்ம போய் பில்டிங் வாங்கிட்டு வரலாமா? பில்டிங் வாங்கிடு. பில்டிங் அக்கவுண்ட் டெபிட் 10 crore to bank account 10 crore. அப்ரிஷியேட் பண்றியா?
இப்ப கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன வாங்கு, கிராண்டா வாங்கு. அந்த கிராண்ட அசெட் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணாத, அந்த கிராண்ட சார் டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணு. அப்ப என்ன என்ட்ரி போடுவேன், கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 6 crore டு டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் அக்கவுண்ட் 6 crore. அப்படின்னா அசெட் இப்பவும் இன்டாக்டா நிக்குது. அசெட்டோட வேல்யூ இப்போ எவ்வளவுதான், 10 crores தான். லைஃப் எவ்வளோ இயர்ஸ்னா 10 yearsனா 10 crore டிவைடட் பை 10னா ஆனுவல் டெப்ரிசியேஷன் 1 crore. அப்ப என்ன என்ட்ரி போடுவேன் சார், டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் 1 crore டு பில்டிங் அக்கவுண்ட் 1 crore, ரைட்டா? அப்ப நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டு டெப்ரிசியேஷன் எவ்வளோ crore போடுவேன், 1 crore போடுவேன். தட்ஸ் வாட் P&L அக்கவுண்ட் டெபிட் 1 crore டு டெப்ரிசியேஷன் 1 crore, ரைட்டா? உனக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிராண்ட் வந்துச்சா? கிராண்ட் வந்தப்ப நீ அசெட்டை கிரெடிட் பண்ணையா இல்ல டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட கிரெடிட் பண்ணியா? அப்ப டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட்ல 6 கோடி கிரெடிட் பேலன்ஸ் நிக்குதா? வாட் இஸ் த லைஃப் ஆஃப் த அசெட், 10 years. அப்ப 6 crore டிவைடட் பை 10னா 0.6 crores. Are you all really with me? அத டெஃபர்ட் கிராண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணி P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் கொடுத்துரு. Are you all really with me? That's entry man. Deferred government grant account debit 0.6 crore to P&L account 0.6 crore, right? அப்ப P&L accountல to depreciation debit sideல 1 crore by deferred grant account 0.6 crore, right? அப்ப எவ்வளவு டெபிட், 1 crore. எவ்வளவு கிரெடிட், 0.6 crore. நெட் டெபிட்டா நெட் கிரெடிட்டா? நெட் டெபிட். ஏன்னா டெபிட் சைடு தான் அதிகமா இருக்கு, ரைட்டா? அப்போ 1 crore minus 0.6 crore na method number 1 depreciation is also 0.4 crore. அப்ப method number 1 follow பண்ணாலும் சரி, method number 2 follow பண்ணாலும் சரி, I will be charging the same amount of depreciation. அழகு, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் டு த கோர். இப்போ நான் டெப்ரிசியபிள் அசெட்டோட கதையை முடிச்சிட்டேன். இந்த ட்ராக் புரியணும், அழகா ஃபார்மேட் பண்ணியிருக்கேன் உனக்காக. சார் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தெரியுமா, மானிட்டரி கிராண்ட். நான் மானிட்டரி கிராண்ட் செட்டில்ட், மானிட்டரி கிராண்ட். மானிட்டரி கிராண்ட்ல கிராண்ட் ரிலேட்டட் டு ஃபிக்ஸட் அசெட். அதுல சார் த ஃபிக்ஸட் அசெட் இஸ் ஏ டெப்ரிசியபிள் அசெட். அதுல AS12 என்ன சொல்றாங்கன்னா 2 methods are there, either direct asset method or deferred grant method. பக்கா டைரக்ட் அசெட் மெத்தட் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுவோமா? முதல்ல அசெட்டை வாங்கு, பில்டிங் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட். எவ்வளவு crore, 10 crore. கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிராண்டா வாங்கு, கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 6 crore டு பில்டிங் அக்கவுண்ட் 6 crores, ரைட் தானே? இப்போ 10 crore அசெட்டை டெபிட் பண்ண, 6 crore அசெட்டை கிரெடிட் பண்ண, அப்படின்னா நெட் அஸ் வேல்யூட் அசெட் 4 crores. இப்போ அந்த 4 கோடிக்கு 10% டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுமா? ப்ரொவைட் பண்ணு. டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் 0.4 crores டு பில்டிங் அக்கவுண்ட் 0.4 crores. அந்த டெப்ரிசியேஷன் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு, என்ன என்ட்ரி, P&L அக்கவுண்ட் டெபிட் 0.4 crores டு டெப்ரிசியேஷன் 0.4 crores. கம்ஃபர்டபிள்? தட்ஸ் இட். டைரக்ட் அசெட் மெத்தட் கம்ஸ் டு ஒன். இன்டைரக்ட் அசெட் மெத்தட்னா கிராண்ட அசெட்ல கிரெடிட் பண்ண மாட்டேன், கிராண்ட டெஃபர்ட் கிராண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுவேன். முதல்ல அசெட் அக்வயர் பண்ணலாமா? பில்டிங் வாங்கு, பில்டிங் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட் 10 crore. சார் முதல்ல நெக்ஸ்ட் கிராண்ட வாங்கு, கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 6 crore டு டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அக்கவுண்ட் 6 crore, ரைட்டா? இப்போ பில்டிங் எவ்வளவுதான் வேல்யூ நிக்குது, 10 crore. அதுக்கு 10% டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணேன்னா ஆனுவல் டெப்ரிசியேஷன் 1 crore. என்ன என்ட்ரி போடுவேன், டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு பில்டிங் அக்கவுண்ட் 1 crore, ரைட்டா? நவ் டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அக்கவுண்ட் 6 crore கிரெடிட் பேலன்ஸ் நிக்குதா? அதுல இருந்து 10 வருஷம் வித்ட்ரா பண்ணி P&L கிரெடிட் கொடுக்கணும் இல்லையா? So the entry will be man deferred government grant account debit 0.6 crore to P&L account 0.6 crore. The first one clear 2 times revised. Are you comfortable? Coming to the next one, man. Sir, எனக்கு வந்திருக்கிறது என்ன grant? Monetary grant. It is related to what? Asset. Fixed asset. Correct? But the fixed asset is a non-depreciable asset. Non-depreciable. In that method number 1, reduce the grant from the what of the asset, cost of the asset. அதேதான். For example, நீ land வாங்குற, முதல்ல 10 கோடி ரூபாய்க்கு land வாங்க போயிட்டு land account debit 10 crore to cash or bank 10 crore, right? கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த லேண்டை நீ இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்காக வாங்கினதுனால, ஹலோ சார், you are entitled to get a grant of how much crore, 6 crore அப்படின்னு சொல்லி நம்ம கிராண்ட் தந்துடுறாங்க, ரைட்டா? நம்ம என்ன பண்ணலாம்னா, வேணா அந்த வந்த கிராண்ட் அசெட்லயே கிரெடிட் பண்ணி அசெட்டோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அப்படின்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 6 crore டு லேண்ட் அக்கவுண்ட் 6 crore. This is one method. This is called as direct method. Are you all really with me?
நீ என்ன கேட்குறேன்னா, சார் இப்படி நான் லேண்டை கிரெடிட் பண்ணேன்னா, சார் இப்போ டெப்ரிஷியபிள் அசெட்டாக இருந்தால் எப்படி இருந்தாலும் டெப்ரிசியேஷனால அந்த வேல்யூ ஆஃப் த அசெட் ஜீரோ ஆயிடும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். பட் இது டெப்ரிஷியபிள் அசெட் கிடையாது. இது என்ன செட்? நான் டெப்ரிஷியபிள். அதனால நான் டைரக்டா அசெட்ல கிரெடிட் கொடுத்தேன்னா யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இந்த லேண்டோட வேல்யூவே 6 கோடி தான், 4 கோடி தான், அது இல்லாம 10 கோடி கிடையாதுன்னு மிஸ் இன்டர்பிரட் பண்ண வாய்ப்பு இருக்கா? சோ எனக்கு இஷ்டம் இல்லை. எதுக்கு இஷ்டம் இல்லை? வந்த கவர்மெண்ட் கிராண்ட அசெட் அக்கவுண்ட்ல டைரக்டா கிரெடிட் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன இல்லை. I want to show the land at 10 crore throughout. Appreciate பண்றியா? அப்படினா AS12 நம்ம கிட்ட கேக்குறாங்க. Method number 2. If the company does not want to reduce grant from the what of asset? If company does not want to reduce the grant from the end of asset, check. Grant is conditional or grant is unconditional. என்ன செக் பண்ணனும்னா, இப்போ உனக்கு வந்து லேண்டுக்கு கிராண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த கிராண்ட் கண்டிஷனலா இல்ல அன்கண்டிஷனலா? இன்கேஸ் அந்த கிராண்ட் என்னவா இருந்தா கண்டிஷனலா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த லேண்டை நீங்க விற்க கூடாது. அந்த சத்தியம் பண்ணி தான் நமக்கு வந்து 6 கோடி என்ன வந்திருக்குன்னா கவர்மெண்ட் கிராண்ட் வந்திருக்கு, ரைட்டா? அப்ப நீ என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த அசெட் ஷால் நாட் பி சோல்டு ஃபார் சம் ஸ்பெசிஃபைட் இயர்ஸ் அப்படின்னா ஜர்னல் என்ட்ரி கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் எத்தனை கோடி வருது? 6 crore. யாரை கிரெடிட் பண்ணாதே, அசெட்டை கிரெடிட் பண்ணாது, அதுக்கு பதிலா டு டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் அக்கவுண்ட். தென் என்ன பண்ணிக்கோனா, எத்தனை வருஷம் நீ கண்டிஷன் என்ன பண்றியோ சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு அந்த லேண்டை விற்க கூடாதுன்னா 10 வருஷத்துல அது என்ன பண்ணிக்கோனா P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஆர் யூ ரிலேட் வித் மீ? இல்ல சார், கிராண்ட் இஸ் என்ன கண்டிஷனல்? அன்கண்டிஷனல். நான் ஃபியூச்சர்ல எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய no condition is to be fulfilled. Then treat it as what contribution? Promoter's contribution. Already நீ லேண்ட் வாங்கினியா, அப்ப என்ன என்ட்ரி பாஸ் பண்ண? லேண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் 10 கோடி. இப்ப எத்தனை கோடி கிராண்ட் வருது? 6 crore. பேங்க் கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 6 crore டு கேபிட்டல் ரிசர்வ் 6 crore போட்டேனா பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைடுல லேண்ட் எத்தனை கோடின்னு காட்டும்? 10 crore காட்டும். பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடுல கேபிட்டல் ரிசர்வ் 6 crore. நாக் ஆஃப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா 4 crores. ஆர் யூ ரிலேட் வித் மீ? அது எங்க போய் விழும்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்கா என்னோட மெத்தட் நம்பர் 1 டைரக்ட் அசெட் மெத்தட்லயும் 10 crore இருந்து எவ்வளவு crore போச்சுன்னா நெட் அசெட் எவ்வளவு? அப்ப ரெண்டு ஐதர் நீ என்ன பண்ணலாம்னா, இங்க பிக்ஸட் அசெட் 10 crore, அதுல இருந்து 6 crore போய் 4 crore காட்டலாம். இல்லேனா பிக்ஸட் அசெட் இங்க 10 crore-லயே காட்டிட்டு கேபிட்டல் ரிசர்வ் 4 crore, still it is 6 crore, still the value will be 4 crores. Can I proceed, sir? Are you really with me, sir? That's it. இப்ப நான் என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா, ஒரு பிக் chunk we completed, my dear lovable students. Sir, இங்க பாரு, monetary grant பத்தி பேசணும். monetary grantல grant relating to an asset, fixed asset. அந்த fixed asset either depreciable asset இருக்கலாம், non depreciable asset இருந்தாலும் ரெண்டு மெத்தட், நான் depreciable asset இருந்தாலும் ரெண்டு மெத்தட். ஒன்னு டைரக்ட் அசெட் மெத்தட், deferred government grant method, right sir? நான் depreciable asset இருந்தாலும் டைரக்ட் அசெட் மெத்தட், deferred government grant method, right sir? So treat it as promoter's contribution. I'm coming man to the next one. The next situation is grant relating to என்ன nature? Revenue. அப்படின்னா இது பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடான கிராண்ட் கிடையாது. இது எது ரிலேட்டடான கிராண்ட்னா P&L. Sir, generally these grants are received to reimburse expense of the company. For example, salary expense, employee training expense, etc. எதுக்காக இந்த கிராண்ட் தராங்கன்னா, நீங்க இந்த பர்టిక్యులர் பிசினஸ் ஆரம்பிச்சதுனால இவ்வளவு செலவு நீங்க அதிகமா இன்கர் பண்றீங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் சைடுல இருந்து ஒரு கை வெச்சுக்கோ, இந்தா வெச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தராங்க. So grant relating to என்ன in nature? Revenue in nature. அதுல 3 கேட்டகரி இருக்குன்னு சொல்றேன். Are you really with me? Grant received to reimburse expense of year number 1. எனக்கு ரெவென்யூ கிராண்ட் வந்திருக்கு. அந்த ரெவென்யூ கிராண்ட் ஒரே ஒரு வருஷத்தை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் எல்லாம் கிடையாது. அப்ரிஷியேட் பண்றியா? நெக்ஸ்ட் ஒன், grant received to reimburse expense of what year? மல்டிபிள் இயர். எனக்கு ஒரு கிராண்ட் வந்திருக்கு, ரெவென்யூ கிராண்ட், ஆனால் அது 5 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்க போகுது. Are you really with me? Or grant received for past expense incurred. ஃபியூச்சரே கிடையாது சார், முன்னாடி 5 வருஷம் முன்னாடி நான் செலவு பண்ணதுக்கு இப்போ எனக்கு என்ன வருது? கிராண்ட். இப்படி 3 சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு. எனக்கு அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? அதுல நம்பர் 1, grant received to reimburse expense of 1 year. எக்ஸாம்பிள் பாரு, salary expense எவ்வளவு lakhs per annum. is salary revenue expenditure? கட்டாயமா. அதுக்கு தான் 90 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். கிராண்ட் எவ்வளவு வந்திருக்கு? 30 lakh.
to reimburse salary of the dash year. அப்ப this grant is relating to only 1 year. ரொம்ப சிம்பிள். அப்ப ஜர்னல் என்ட்ரி முதல்ல சாலரியை பே பண்ணு. salary account debit 90 lakhs to cash or bank account 90 lakhs. அப்ரிஷியேட் பண்றியா? இப்ப கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன வருது? கிராண்ட் வருது. cash or bank account எவ்வளவு சார்? 30 lakh to P&L account other income 30 lakh. அப்ரிஷியேட் பண்றியா? அப்படினா உன்னோட profit and loss accountல to salary ன்னு எவ்வளவு காட்டிக்கோ? 90 lakhs. அதர் இன்கத்துல ஷெட்யூல் 3ல ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் அதர் இன்கம் ஞாபகம் இருக்கா? அந்த அதர் இன்கத்துல கவர்மெண்ட் கிராண்ட் 30 lakhs காட்டு. அப்படின்னா 90 minus 30 னா 60 lakhs will be the net salary. This is what method number 1. Treating the grant received as other income. Appreciate பண்றியா? சார் ஏன் சார் இப்படி காட்டணும்? I want to adjust the grant against the expense itself, sir. For example, salary pay பண்ணிடு. Salary account debit 90 lakh to cash or bank account 90 lakh. Appreciate பண்றியா? அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு என்ன வருது? கிராண்ட் வருது. cash or bank account 30 lakh to salary 30 lakh. நான் என்ன பண்றேன்னா எங்க கிரெடிட் பண்றேன்னா அதர் இன்கம்ல கிரெடிட் பண்ணல, சாலரியிலேயே கிரெடிட் பண்றேன். அப்ப என்னோட P&L அக்கௌண்ட் எப்படி இருக்கும் பாரு? டு salary net off ஆகி 90 lakh minus 30 lakh 60 lakhs வருது. அழகா என்ஜாய் பண்றேன்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிராண்ட் வந்துச்சுன்னா, ரெவென்யூ கிராண்ட் ஒரு வருஷத்துக்கு வந்துச்சுன்னா, சார் எனக்கு ரெவென்யூ கிராண்ட் வருது சார், ஆனா மல்டிபிள் இயர்ஸ்க்கு வருது சார், ஒரு வருஷத்துக்கு கிடையாது சார், 5 வருஷத்துக்கு வருது சார். எக்ஸாம்பிள் பாரு. salary expense எவ்வளவு lakhs per annum? 90 lakhs per annum. Grant received எவ்வளவு lakh? 100 lakhs. Lump sum to reimburse salary of how many year? 5 year. உடனே நீ என்ன திங்க் பண்ணக்கூடாதுனோ, சார் எக்ஸ்பென்ஸே 90 lakhs தான் இருக்கு, கிராண்ட் 100 lakhs. தம்பி 90 lakh is for 1 year, whereas 100 lakhs is for 5 years. அப்ப 100 lakhs divided by 5 போட்டா 20 lakhs every year I have to book it as income. அது either na other income book பண்ணலாம், இல்ல expense கூட adjust பண்ணலாம். ரைட்டா? In the given case, it shall be treated 100 lakhs as deferred government grant. ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு கிடையாது. எத்தனை வருஷத்துக்கு? 5 years. And transfer this to P&L over a period of 5 years. அப்ப 100 lakhs divided by 5 years னா 20 lakhs per annum. முதல்ல salary pay பண்ணிரலாமா? salary எவ்வளவு lakhs pay பண்ற? 90 lakhs. salary account debit 90 lakh to cash or bank account 90 lakh. பக்கா. கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிராண்ட் எவ்வளவு lakhs வாங்கிடு? 100 lakhs. அது ஒரு வருஷத்துக்கா 5 வருஷத்துக்கா? அப்ப cash or bank account debit 1 கோடி அப்பு. ஏன்னா 100 lakhs. கரெக்டா? to deferred government grant 100 lakhs. ஏன் deferredனா அது ஒரு வருஷத்துக்கு கிடையாது, அது 5 வருஷத்துக்கு. Are you really with me? இப்போ ஒரு வருஷம் முடியும் போதும் அந்த deferred grantல இருந்து 1/5 1/5 1/5 1/5 1/5 withdraw பண்ணி P&L கிரெடிட் பண்ணோம் நம்ம. அதான் என்ட்ரி deferred government grant account debit 20 lakh to P&L account 20 lakhs. ரைட்டா? இதை எனக்கு P&L அக்கவுண்ட்ல ரெண்டு விதத்துல பிரசன்ட் பண்ணலாம். இது வரும் பிரசன்டேஷன் பர்பஸ் மட்டும்தான். மெத்தட் நம்பர் 1 இஸ் சாலரின்னு எனக்கு டோட்டல் 90 lakhs காட்டிட்டு வித்ட்ராவல் ஃப்ரம் த டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் இருக்கு இல்லையா, 20 lakhs காட்டினா 90 minus 20 எவ்வளோ லேக்? This is my presentation number 1. இது வரும் டிஸ்க்ளோஷர் மட்டும்தான். மெத்தட் நம்பர் 2 P&L அக்கவுண்ட் பாரு. டு salary அங்கேயே நாக் ஆஃப் பண்ணி 90 minus 20 போட்டா எவ்வளோ lakhs காட்டலாம்? அப்போ எனக்கு 70 lakhs தான் வருது. Are you able to appreciate? Third type of revenue grant. சார் நான் முன்னாடி எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ண கண்டிஷன் எல்லாம் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கரண்ட் இயர்ல அந்த எக்ஸ்பென்ஸ் P&L வருமா வராதா? வராது. அருள் ரிலீவ் வித் மீ. கிராண்ட் ரிசீவ்டு ஃபார் டேஷ் எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட். பாஸ்னா முன்னாடி வருஷமே நான் எக்ஸ்பென்ஸ் இன்கர், இப்போதான் எனக்கு என்ன வருது? This is a grant given for the work done earlier. Right? Hence it shall be treated as என்ன contribution and it has no further conditions are to be fulfilled. ஏன்னா நான் தான் எல்லா கண்டிஷனும் என்ன பண்ணிட்டேன்? சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். அப்போ இதை நீ டெஃபர்ட் கிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. என்ன என்ட்ரி போடணும்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஏன்னா கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன்னாலே ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷனாலே அது கேபிட்டல் ரிசர்வுக்கு தான் போகணும். ஆர் யூ ரிலீவ் வித் மீ? இப்போ அல்டிமேட் நம்மளோட ஃப்ளோ ஆஃப் AS12 இங்கே என்னென்ன அழகாக ரீகால் பண்ணு சார். திஸ் இஸ் வாட் அவர் சார்ட் இஸ் ஆல் அபவுட். சார் கவர்மெண்ட் ரெண்டு டைப் ஆஃப் கவர்மெண்ட் கிராண்ட் வரலாம். ஒன்று நான் மானிட்டரி கிராண்ட், மானிட்டரி. நான் மானிட்டரி கிராண்ட் ஐதர் கன்செஷனல் ரேட்ல வரலாம் இல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கன்செஷனல் ரேட்ல வந்துச்சுன்னா நீ என்ன பே பண்ணியோ அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணு. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துச்சுன்னா சார் எதுவும் ரெக்கார்ட் பண்ணாம இருக்காது. ₹1 ₹10 ₹100 ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு பண்ணு. தட்ஸ் இட் வித் ரிகார்ட் டு த நான் மானிட்டரி கிராண்ட். இப்போ என்ன கிராண்ட்? மானிட்டரி கிராண்ட். மானிட்டரி கிராண்ட் பிபி ரிலேட்டடா வரலாம், இல்ல ரெவென்யூ நேச்சர் ரிலேட்டடா வரலாம், இல்ல ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ரிலேட்டடா வரலாம். ரைட்டா? பிபி ரிலேட்டடா ரெண்டு டைப் ஆஃப் கிராண்ட் வரலாம். டெப்ரிஷியபிள் அசெட் வரலாம், அதர் தான் டெப்ரிஷியபிள் அசெட் வரலாம், நான் டெப்ரிஷியபிள் அசெட் வரலாம். டெப்ரிஷியபிள் அசெட் வந்தா ரெண்டு மெத்தடு, டைரக்ட் அசெட் மெத்தடு ஆர் டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் மெத்தட். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பிக்சரைஸ் ஆகுது இல்லையா? லேண்ட் நான் டெப்ரிஷியபிள் அசெட்டா இருந்தாலும் ரெண்டு மெத்தடு, டைரக்ட் அசெட் மெத்தடு. இல்லைனா சார் யூ ஹேவ் டு செக்
செக் அங்க நீ செக் பண்ணணும் கிராண்ட் இஸ் கண்டிஷனலா கிராண்ட் இஸ் அன்கண்டிஷனல். கிராண்ட் அன்கண்டிஷனல்னா ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷனா ட்ரீட் பண்ணி கேபிட்டல் ரிசர்வ்க்கு கொடுத்துரு. ஹலோ சார். கிராண்ட் கண்டிஷனல்னா நான் ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்னா கண்டிஷன்ஸ் என்ன பண்ணணும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப நீ அதை டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்ன சார் கிரெடிட் பண்ணி வச்சுக்கோ. அது ஒரு வித் மீ ஃபென்டாஸ்டிக் டு த கோர். ஹலோ சார். தென் ரெவென்யூ ரிலேட்டட் சார். அந்த ரெவென்யூ கிராண்ட்னா P&L அக்கௌண்ட் ரிலேட்டட் கிராண்ட். அது சம்டைம்ஸ் ஒரு வருஷத்துக்கு வரலாம், பல வருஷத்துக்கு வரலாம், பாஸ் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணதுக்கு வரலாம். ஒரு வருஷத்துக்காரனா அந்த வருஷத்துல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடு. ரைட்டா சார். பல வருஷத்துக்கா இருந்தா டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு அங்கிருந்து புஸ்குன்னு வித்ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணிடுனா ஐதர் இன்கம் சொல்லி கிரெடிட் பண்ணிடு, இல்ல எக்ஸ்பென்ஸ் கூட நெட் ஆஃப் பண்ணிடு. ரைட்டா. பாஸ்ட் எக்ஸ்பென்ஸா இருந்துச்சுன்னா நேரா அதை கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனா தான் என்ன பண்ணணும்னா ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அழகா ஃப்ளோவா AS12 ப்ரொசீட் பண்றோம் இல்லையா. நம்பர் 3 மேன் கவர்மெண்ட் கிராண்ட் இன் த நோட்டீஸ் ஆஃப் வாட் கான்ட்ரிபியூஷன் ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். இப்போ எனக்கு கவர்மெண்ட் கிராண்ட் வருது, என்ன வருதுன்னா ப்ரமோட்டரோட கான்ட்ரிபியூஷன் சொல்லி வருது. சார் கிராண்ட் ரிசீவ் டு செட் அப் பிசினஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி இன் அ பேக்வர்ட் ரீஜியன் ஆர் நோட்டிஃபைட் ஏரியா. எக்ஸாம்பிள் இப்படி தான் கொடுப்பான். என்னன்னா சார் பிசினஸ் செட்டப் பண்ணதுக்கான கிராண்ட், இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி இந்த நோட்டிஃபைட் ஏரியால வாங்கினதுக்கான கிராண்ட், பேக்வர்ட் ரீஜன்ல கிராண்ட், நோட்டிஃபைட் ஏரியா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் சார் பாக் தோதரா அப்படின்னு ஒரு ஏரியா நீ கேள்விப்பட்டிருப்ப இல்லையா. எஸ் சார். அங்க எல்லாம் யாரும் போவே மாட்டாங்க. அங்க போய் நீ ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் ஆரம்பிச்சிருக்கேன்னா கவர்மெண்ட் என்ன சொல்றா, வாவ் எங்களாலே முடியல ஆனா நீ அது பண்ணியிருக்க. அப்போ அதே சார் என்ன கான்ட்ரிபியூஷனா வச்சுக்கோ ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். வி ஆர் ஆல்சோ ப்ரமோட்டிங் யுவர் பிசினஸ். So cash or bank account debit to என்ன reserve man? Capital reserve. அழகா என்ஜாய் பண்றியா இல்லையா? That's it. We are done with the receipt of என்ன grant? Government grant. Government grant ஓட receipt comes to one. இப்போ நான் நேரா உல்டா பேச போறேன். refund of the என்ன grant? Government. சார் கவர்மெண்ட் சொல்லும் எனக்கு கிராண்ட் தரும்போதே ஃபியூச்சர்ல நீ சில பல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி தான் தந்தான். நான் உண்டா சாட்டிஸ்ஃபை பண்றது? நான் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால அது திருப்பி கொடுக்க வேண்டிய சார் கட்டாயம் வந்துச்சு. So refund of the grant is a discussion. There are only 3 circumstances. If the grant received was adjusted against end of the asset, அப்படின்னா நீ டைரக்ட் அசெட் மெத்தட ஃபாலோ பண்ணியிருக்க அப்படின்னா refund of grant will also be adjusted against end of the asset. இப்போ நான் ரீஃபண்ட் பண்ணும்போது அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரி போடணும். அறுவடை வித் மீ. ஏன்னா நான் கிராண்ட் வந்த போது அசெட்டை கிரெடிட் பண்ணியிருக்கேன், அதனால அசெட்டோட வேல்யூ கம்மியாச்சு. இப்போ நான் அந்த கிராண்டை திருப்பி தர்றேன் அப்படின்னா எனக்கு கிராண்டே வராத மாதிரி அசெட்டோட வேல்யூ கம்மியாக கூடாது. அறுவடை வித் மீ. If the grant received was transferred to the deferred government grant or the deferred income account. Hello sir. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் இன்டைரக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டேன். DGG அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்துட்டேன். ஓகேவா. DGG அக்கௌண்ட்டுக்கு டோட்டலா 6 crore கிரெடிட் பண்ணிட்டேன். ஆனா 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா 1.2 crore நான் இதுல இருந்து வித்ட்ரா பண்ணி P&L கிரெடிட் பண்ணிருப்பேன் நான். அப்படின்னா பேலன்ஸ் இன் DGG அக்கௌண்ட் will be 4.8 crores. கரெக்டா. ஆனா இப்ப நான் 6 crore rupees ரீஃபண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். நான் அப்ரிஷியேட் பண்றியா? எவ்வளோ DGGல பேலன்ஸ் இருக்கு? 4.8 crores. அதுல இருந்து முதல்ல யூட்டிலைஸ் பண்ணிடு. சார் எவ்வளோ ருபீஸ் ஷார்ட் DGGல? 1.2. அது எங்க போச்சு ஆக்சுவலா DGGல இருந்து? P&L அக்கௌண்ட். அதனால இப்ப P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கோ நீ. அறுவடை வித் மீ. அப்ப ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட் will be done from DGG up to the balance in DGG. DGGல எவ்வளோ பேலன்ஸ் நிக்குதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணு ரிவர்ஸ் பண்ணிடு. அப்ப DGGல இருக்கிற பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிடு. and excess if any will be adjusted against the account P&L account. That means my dear lovable students, முன்னாடி நான் இந்த 1.2 எங்க தான் கிரெடிட் பண்ணேன்? P&L தான் கிரெடிட் பண்ணேன். இப்போ அதனால நீ என்ன பண்ணணும்னா P&L டெபிட் பண்ணணும். கரெக்டா சார்? முன்னாடி வருஷத்தோட ஏதோ ஒரு ஐட்டத்தை நான் இப்போ போய் P&L டெபிட் பண்ணேன்னா AS5 கோச்சுக்காதா சார்? அதனால தான் AS5 சொல்றா ரீஃபண்ட் ஆஃப் கவர்மெண்ட் கிராண்ட் will be treated as என்ன ஐட்டம்? எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் as per AS5. எனக்கு தெரியுது முன்னாடி 2 வருஷத்தோட 1.2 crore இந்த வருஷத்தோட P&L வந்து உட்கார போகுது. அப்ப அது ஆர்டினரி ஐட்டமா ட்ரீட் பண்ணாத. இன்கேஸ் கவர்மெண்ட் கிராண்ட் ரீஃபண்ட் பண்ண வேண்டியதா வந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் as per AS5 ட்ரீட் பண்ண. அழகா என்ஜாய் பண்றியா? Sir, if the grant received was transferred to capital reserve, that means அது promoters contribution treat பண்ண grantனா ஒரிஜினலா என்ன என்ட்ரி போட்டிருப்ப? cash or bank account debit to capital reserve account என்ட்ரி போட்டிருப்ப. அழகுதானே? அப்ப யாரை கிரெடிட் பண்ணிருக்க? கேபிட்டல் ரிசர்வ். அந்த அமௌண்ட் எங்க இருக்கும்? கேபிட்டல் ரிசர்வ்ல. டெபிட் பண்ணிக்கோ, உல்டா போட்டுக்கோ என்ட்ரிய. ரீஃபண்ட் will also be adjusted from the capital reserve. That's it. Easy. So 3 things. Sir, the grant received was adjusted against the cost of the asset. அப்ப grant வரும்போது என்ன என்ட்ரி போட்டிருப்ப?
cash or bank account debit to asset account. உல்டா திருப்பி கொடு. Asset account debit to cash or bank account. Comfortable? இதோட கான்சீக்வன்ஸ் என்ன சார்? ஆஃப்டர் above adjustment the carrying amount of the asset increases. அசெட்டோட கேரிங் அமௌண்ட் என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆயிடும். கரெக்ட் தானே? எஸ் சார். ஆன் த ரிசல்ட் அந்த இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டுக்கு மேல டெப்ரிசியேஷன் ஃபார் சப்சீக்வெண்ட் இயர் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஆட்டோமேட்டிக்கா டெப்ரிசியேஷன் என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் சார். ஏன்னா இப்போ நான் கிராண்டை திருப்பி தரேன். இப்போ 10 கோடி நான் உண்மையிலேயே பில்டிங் காசு கொடுத்து வாங்கினேன். ஹலோ சார், அப்படி 10 கோடி கொடுத்து வாங்கினதுல மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு 6 கோடி என்ன வந்துச்சு? கவர்மெண்ட் கிராண்ட் வந்துச்சு. ரிமைனிங் 4 கோடிக்கு தான் டெப்ரிசியேஷன் போட்டு வருவேன். 1-2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 4 கோடி கண்டிப்பா ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.8 crores கம்மியா இருக்கும். அப்போ 3.2 crores இருக்கும் 2 வருஷத்துக்கு அப்புறம். கரெக்டா? அந்த டைம்ல நான் 6 கோடி என்ன கொடுத்தேன்னா ரீஃபண்ட் கொடுத்தேன்னா இட் வில் பி 9.2 crores. am I right சார்? இந்த 9.2 crores தான் இனிமே என்ன ப்ரொவைட் பண்ணணும்னா டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும். அதுல ரொம்ப முக்கியம் இட் வில் ஒன்லி ஹேவ் அ டேஷ் எஃபெக்ட், ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அண்ட் நாட் ஹேவ் அ ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். எனக்கு என்ன எஃபெக்ட் இருக்காதுன்னா, ஏன்னா ஆல்ரெடி 2 years தாண்டி போயிடுச்சு. அதுல போய் நான் டெப்ரிசியேஷன் ஜேசிபி வச்சு மாந்த வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. அதெல்லாம் போட்டது தான். இப்போ எனக்கு எவ்வளோ ரிவைஸ்டு கேரியிங் வேல்யூவோ, எவ்வளோ பேலன்ஸ் யூஸ்ஃபுல் லைஃபோ அதுக்கு மட்டும் நான் டெப்ரிசியேஷன் போட்டால் போதும். ஆர் யூ ரியலி வித் மீ வாட் ஐ அம் டாக்கிங் டு யூ? Number 2, if the grant received was transferred to DGG or deferred grant, for example, grant உனக்கு எவ்வளவு வந்துச்சு? 100 lakh. It should be transferred to P&L account over how many year? அப்படின்னா 20 lakh, 20 lakh, 20 lakh, 20 lakh, 20 lakh நீ transfer பண்ணுவியா? Refund has to be done after how many years? அப்படின்னா 20 lakh into 2, 40 lakh நீ என்ன பண்ணியிருப்பேன்னா P&L transfer பண்ணியிருப்ப. அப்படின்னா DGG accountல 60 lakhs pending நிக்குமா? Due to default in the condition specified. Default na நீ என்ன பண்ணலனா condition satisfy பண்ணாததனால 2 வருஷத்துக்கு அப்புறம் 100 lakhs நான் திருப்பி தரணும். Hence the balance amount of grant at the beginning of the third year will be 60 lakh. எப்படி சார் 60 lakh total 100 lakhs 20 lakhs P&L transfer பண்ணிருப்ப. So first you have to utilize the balance available in the DGG. So deferred government grant account எவ்வளவு lakh? 60 lakh. P&L account sir 40 lakhs. This is nothing. Amount utilized for how many year? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 2 வருஷமா 20 லட்சம் P&L தானே கிரெடிட் கொடுத்த. இப்போ 20 லட்சம் P&L என்ன கொடுனா டெபிட் கொடு டு கேஷ் ஆர் பேங்க் 1 crore. ஆர் யூ ரியலி வித் மீ? The last one man சார் உனக்கு வந்து நீ கிராண்ட ரிசீவ் பண்ணும்போது ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷனா ட்ரீட் பண்ணேனா சார் எங்க கிரெடிட் கொடுத்துருப்பேன்? என்ன என்ட்ரி போட்டிருப்பேன்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ். இப்போ அதை ரீஃபண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். நீ இன்கேஸ் ரீஃபண்ட் பண்ணேனா சம்டைம்ஸ் P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருமா? எஸ் சார். என்னன்னா இங்க பாரு சார், ஹியர் வி ஆர் டெபிட்டிங் P&L அக்கௌண்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் how much lakh? 40 lakhs. That should be treated as a dash item, extraordinary item as per AS5. Comfortable? That's it with regard to the revision of AS12 government grants, my dear lovable students. So this is a structure you have to carry. There are 2 types of government grants: non-monetary grant, monetary grant. Non-monetary grant can be received in kind. That can be again classified into 2 category. At a concessional rate, free of cost. நான் வந்து சொல்றேன், நீ வந்து அதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் சொல்லு. கன்செஷனல் ரேட்னா எதுல ரெக்கார்ட் பண்ணுவேன்? எவ்வளோ பே பண்ணிருக்கியோ அதுல தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னா நாமினல் வேல்யூல ரெக்கார்ட் பண்ணுவேன். ரைட்டா? மானிட்டரி கிராண்ட் ரிலேட்டட் டு அசெட். கரெக்ட் தானே? அந்த அசெட் டெப்ரிஷியபிள் அசெட்டா இருக்கலாம், நான் டெப்ரிஷியபிள் அசெட். டெப்ரிஷியபிள் அசெட்டா இருக்குன்னா either மெத்தட் நம்பர் 1 ஃபாலோ பண்ணலாம், இல்ல மெத்தட் நம்பர் 2 ஃபாலோ. மெத்தட் நம்பர் 1 அசெட் மெத்தட், டைரக்ட் அசெட் மெத்தட். மெத்தட் நம்பர் 2 டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் மெத்தட். ரைட்டா? ரெண்டுலயுமே ஒரே டெப்ரிசியேஷன் தான் வரும். சார் நான் டெப்ரிஷியபிள் அசெட்டா இருந்தாலும் மெத்தட் நம்பர் 1 ஃபாலோ பண்ணலாம், மெத்தட் நம்பர் 2 ஃபாலோ பண்ணலாம். மெத்தட் நம்பர் 1 ஃபாலோ பண்ணா டைரக்ட் அசெட் மெத்தட், லேண்டோட வேல்யூ அப்படியே கம்மி பண்ணி காட்டு. மெத்தட் நம்பர் 2 என்னன்னா check whether the grant is conditional grant or unconditional grant. grant என்ன grantனா? conditional grantனா ஐயோ அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த லேண்டை நான் விற்க கூடாது அப்படின்னா டைரக்டா கேபிட்டல் ரிசர்வ் இப்பவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூடாது. அதனால நீ டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணி வச்சறணும். அழகா? இன் கேஸ் எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய அதை நீ என்னவா ட்ரீட் பண்ணுனா ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷனா ட்ரீட் பண்ணிட்டு ஆர் யூ ரியலி வித் மீ? இன் கேஸ் உனக்கு ரெவென்யூ நேச்சர்ல கிராண்ட் வருதுன்னா 3 சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வரலாம். சம்டைம்ஸ் அது 1 வருஷத்தோட ரிலேட்டடா இருக்கலாம், மல்டிபிள் இயரோட ரிலேட்டடா இருக்கலாம், பாஸ்ட் இயர் இன்கர் பண்ணதுக்கு இப்போ வந்ததா இருக்கலாம். 1 வருஷத்தோட ரிலேட்டட்னா சார் அது இந்த வருஷம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடு. கரெக்டா இல்லையா? அதை நீ பிரசன்ட் பண்ணும்போது ஐதர் P&L அக்கௌண்ட்ல இன்கமா காட்டு, இல்ல நெட் ஆஃப் பண்ணி எக்ஸ்பென்ஸா காட்டு. கம்ஃபர்டபிள்? சார் மல்டிபிள் இயர்க்கா இருந்தா டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அக்கௌண்ட்ல முதல்ல கிரெடிட் பண்ணி வச்சிரு. எத்தனை வருஷம் லைஃபோ அத்தனை வருஷம் வித்ட்ரா பண்ணிடு. ரைட்டா? பிரசன்ட் பண்ணும்போது வேணா ஐதர் எக்ஸ்பென்ஸ்ல இருந்து நெட் ஆஃப் பண்ணி காட்டு, இல்லனா அதர் இன்கமா காட்டு. ரைட்டா? ஆல்ரெடி பாஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு இப்ப கிராண்ட் வருதுன்னா அது ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ட்ரீட் பண்ணி கேபிட்டல் ரிசர்வ்ல கிரெடிட் கொடுத்துட்டு போயிட்டே இரு. இல்ல சார் நீ பேக்வர்ட் ஏரியாலயோ நோட்டிஃபைட் ஏரியாலயோ இல்ல பர்టిక్యులர் பிளான்ட் அண்ட் மிஷனரியோ பிசினஸோ செட்டப் பண்ணதுக்காக உனக்கு கிராண்ட் வருதுன்னா தட் இஸ் கால்ட் as promoters contribution. That is cash or bank account debit to capital reserve account. Right?
சம்டைம்ஸ் கிடைச்ச கிராண்டை ரீஃபண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீ என்ன செக் பண்ணணும்னா ஒரிஜினலி என்ன பண்ணியோ அதை ரிவர்ஸ் பண்ணு. அதான் ரூல். அதோட டெரிவேட்டிவ் அசரை கிரெடிட் பண்ணிருக்கியா, இப்போ அசரை டெபிட் பண்ணு. சார் டிஜிஜி அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிருக்கியா, ரீஃபண்ட் பண்ற டைம்ல டிஜிஜி அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பாரு. அந்த எக்ஸ்டெண்டுக்கு டிஜிஜி அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு பேலன்ஸ் பிஎன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஹலோ சார், இன் கேஸ் ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ட்ரீட் பண்ணேனா கேபிட்டல் ரிசர்வ் நீ கிரெடிட் பண்ணிருப்ப. கேபிட்டல் ரிசர்வ் டெபிட் பண்ணிக்கோ, கேஷ் ஆர் பேங்க் கிரெடிட் பண்ணிக்கோ. தட்ஸ் இட் வித் regard to the revision of AS12 accounting for government grants comes to an end. Very happy afternoon to all. Happy afternoon, sir. Sir, this is a small slot to help you in investment accounts. This is a lecture not much detailed about investment accounts. If you are struggling with AS13 at this exam point of time, my dear lovable students, this lecture will really help you to get a 5 mark in your examination. AS13 investment accounts. Investment accounts, debenture or bond. I am doing question number 1. RAM Limited issue 12% fully paid debenture of 100 each. Interest being payable half yearly on 30th September and 31st March of every accounting year. அப்ப RAM Limitedங்கிற கம்பெனி 12% fully paid debenture issue பண்றாங்க. ஒரு டிபெஞ்சருக்கு எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் பீயிங் 30th செப்டம்பருக்கும் பிளஸ் 31st மார்ச்சுக்கும் கொடுக்குறாங்க. ஆன் 1st டிசம்பர் லக்ஷ்மன் ப்ரோஸ் பர்ச்சேஸ்ட் 10,000 of this debenture at 101 come interest price, also paying brokerage at 1% of come interest amount of the purchase. On 1st March, the firm sold all the debenture at 106 come interest price, again paying brokerage at the rate of 1% of come interest amount. Prepare investment account in the books of Lakshman Bros for the period of 1st December to 31st March. This is one of the easiest and the basic question to set out the format of investment accounts. That means investment accounts is a 5-step approach. Anything to me is a 5-step approach. How to solve this? First, prepare step number 1, interest table. Step number 1, interest table. What is step number 1? Interest table. What is step number 1? Interest table. Always in step number 1, interest table on the Monday, write the September 30th செப்டம்பர்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பிளஸ் 31st மார்ச்சுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. கரெக்டா? ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ரைட் இது மண்டேல எழுதிடணும். இது எங்க எழுதணும்? அதாவது டேபிளோட மண்டேல இது ரெண்டையும் நீ எழுதிடணும். சார் டேட் சொல்லு, பர்டிகுலர்ஸ், ஃபேஸ் வேல்யூ, பீரியட், இன்ட்ரெஸ்ட். ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். டேட், particulars, face value, period, interest. Repeat once again. Date, particulars, face value, period, interest. எப்ப சார் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? முதல்ல 1st டிசம்பர். அப்ப 1st டிசம்பருக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. 1st டிசம்பருக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா கம் இன்ட்ரெஸ்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ன இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேஸ்? எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட், கம் இன்ட்ரெஸ்ட்னா இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட். கம் இன்ட்ரெஸ்ட்னா இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட். அப்ப நான் கொடுத்த பிரைஸ்ல சார் இன்ட்ரெஸ்டும் இருக்கு பிளஸ். ஆர் யூ ரியலி வித் மீ? ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடண்ட்ஸ், இப்ப நான் எப்ப வாங்கி இருக்கேன்னா டிசம்பர்ல வாங்கி இருக்கேன். செப்டம்பர் முடிச்சு டிசம்பர் வருதா, மார்ச் முடிச்சு டிசம்பர் வருதா? அப்ப கடைசியா கம்பெனி செப்டம்பர்ல இன்ட்ரெஸ்ட் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அப்ப செப்டம்பர் முடிச்சா அக்டோபர், நவம்பர், அவ்வளவுதான். எத்தனை மாசம்? அப்ப 2 மாசத்துக்கு நான் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் நான் பே பண்ணிருப்பேன். ரைட்டா? அப்படின்னா எவ்வளவு டிபெஞ்சர் நான் வாங்கியிருக்கேன்? 10,000 into what is the face value? 10,000 into 100 comes to 10 lakhs. Because face value க்கு மேல தான் எனக்கு என்ன தருவாங்க? இன்ட்ரெஸ்ட். எத்தனை பர்சன்டேஜ் சொல்லிருக்காங்க? Are you really with me? அப்ப கால்குலேட்டர்ல 10 lakh into 12% into 2 by 12. I would have paid 20,000 rupees interest. Clear? Yes, sir. So what is the first column? Date. Number 2, particulars. Number 3, face value. Number 4, period. Number 5, அந்த பீரியட் கால்குலேட் பண்றதுக்காக தான் மண்டே. பீரியட் கால்குலேட் பண்றதுக்காக தான் மண்டேக்கு அப்புறம் எவ்வளவு பீரியட் வந்திருக்கு, மண்டேக்கு அப்புறம். ஓகே மேம், நெக்ஸ்ட் ஒன். நான் 1st மார்ச்சுக்கு வித்துட்டேன் அப்படின்னா நான் 31st மார்ச் வரைக்கும் ஹோல்ட் பண்ணல. கரெக்டா? அப்ப 1st மார்ச்சுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ன இன்ட்ரெஸ்ட்?
நான் வித்துட்டேங்கிறதுனால நான் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தானே வித்துருக்கேன் இல்லையா? என்ன இன்ட்ரெஸ்ட் சேல்? கம் இன்ட்ரெஸ்ட் சேல். என்ன இன்ட்ரெஸ்ட் சேல்? ஃபேஸ் வேல்யூ ஃபுல்லா வித்துட்டேனா அப்படின்னா 10 lakh rupees வித்துருப்பனா? கடைசியா எனக்கு எப்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? செப்டம்பர். அப்ப செப்டம்பர் முடிச்சா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. பிகாஸ் மார்ச் 1 தேதி வித்துட்டேன். எத்தனை மாசம்? 5 months. Calculator 10 lakh into எத்தனை percent? 12% into 5 by 12 comes to 50,000 is the total interest accrued. கரெக்டா? அப்ப நான் ஸ்டார்டிங்ல ஒரு டிபெஞ்சர் இடையில இன் பிட்வீன்ல ஒரு டிபெஞ்சர் வாங்குனேன், இன் பிட்வீன்ல வித்துட்டேன். கரெக்டா இல்லையா? இன் பிட்வீன்ல ஒரு டிபெஞ்சர் வாங்குனேன், இன் பிட்வீன்ல வித்துட்டேன். What is step number 1? Interest. What is step number 1? Interest. Number 2, sir, computation of cost of purchase. Computation of cost of purchase. நீ காசு கொடுத்து தானே வாங்கியிருக்க? சார் எவ்வளவு டிபெஞ்சர் வாங்கின? 10,000 into கம் இன்ட்ரெஸ்ட் பிரைஸா எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பிரைஸா? that means நீ கொடுத்த விலையில சார் டிபெஞ்சரோட வேல்யூ இருக்கு பிளஸ் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ இருக்கு. ஒரு டிபெஞ்சருக்கு எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்க? அப்ப கால்குலேட்டர் மேன் 10,000 into 101 comes to 10 lakh 10,000. நீ டோட்டலா 10 lakh 10,000 கொடுத்து வாங்கியிருக்க. அதுக்குள்ள யாரோட விலை இருக்கு? யாரோட விலை இருக்கு? டிபெஞ்சரோட விலை இருக்கு. அதுல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குங்கறத ஸ்டெப் நம்பர் 1ல கால்குலேட் பண்ணிட்டோம் நம்ம. எவ்வளவு ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட்? 10,000. அத நீ ஆட் பண்ணுவியா லெஸ் பண்ணுவியா? so less interest. less என்ன? because it is come interest ஆ? அப்படினா 10 lakh 10,000 20,000 போச்சுனா 9 lakh 90,000. are you really with me? yes sir. next one sir, நீ வாங்கும்போது brokerage கொடுத்தானே வாங்கியிருப்ப? yes sir. brokerage is an expenses தானே? yes sir. எவ்வளவு percent brokerage சொல்றாங்க? அப்ப 10 lakh 10,000 into 1% comes to, so you will get the net cost of purchase. next cost of purchase. எப்படி நீ net cost of purchase கண்டுபிடிப்பேனா? முதல்ல purchaseக்கு amount paid பாப்பையா amount received பாப்பையா? amount paid. கரெக்ட்டா? yes sir. add brokerage. add what? brokerage. அப்போ minus come interest. minus come interest. that means it's a ABC approach. is a எவ்வளவு நான் பே பண்ண, எவ்வளவு brokerage-ஆ பே பண்ண, எவ்வளவு ரூபீஸ் அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இருக்கு. அமௌண்ட் பெய்ட் எடுத்துக்கோ, brokerage ஆட் பண்ணிக்கோ, கம் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணிக்கோ. we will get the net cost of purchases. yes sir. now shall I find out the step number 3? yes sir. shall I find out the net sale value? yes sir. net sale value னா நான் வாங்கி இருக்கேனா வித்துர்க்கேனா? வித்திருந்தா சேல் proceeds. என்ன proceeds? சேல் proceeds. that means amount received. amount what? received. ஏனா purchase க்கு amount paid-ஆ? yes sir. எவ்வளவு டிபெஞ்சர்? 10,000 into ஒரு டிபெஞ்சர் எவ்வளவு? அப்ப எவ்வளவு பாக்கெட்ல வந்திருக்கும்? 10 lakh. நான் விக்கும்போது நான் என்ன பே பண்ணணும்? அப்ப என் கையில இருந்து brokerage போயிடும். yes sir. அப்ப மைனஸ் brokerage. மைனஸ் என்ன? brokerage எத்தனை percent? அப்ப 10,60,000 ஓட 1% மைனஸ் கம் இன்ட்ரெஸ்ட். மைனஸ் பக்கா ஆல்ரெடி மேல கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு ரூபீஸ்? இதுக்கு தான் ஸ்டெப் நம்பர் 1லயே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றேன். அப்ப இட்ஸ் a ABC approach-ஆ? வாட் இஸ் மை சேல் பிரைஸ்? அப்ப நான் 10 lakh 100க்கு வாங்கின டிபெஞ்சர் 9 lakh 99,400க்கு வித்திருக்கேன்னா ப்ராஃபிட்டா லாஸா? That's what my step number 4 is all about. Find out the profit or loss on sale of investment. Find out the profit or loss on sale of investment. எவ்வளவு ரூபீஸ்க்கு நான் வித்தேன்? 9,99,400 மைனஸ் எவ்வளவுக்கு வாங்குனேன்? 10 lakh 100. That means I am having loss. கரெக்ட்டா? எவ்வளவு லாஸ்? 700. I am having 700 rupees loss. Shall I now prepare the investment account? Yes sir. இத மட்டும் தான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது எழுதுறதுக்கான வர்க்கிங் நோட் தான். நம்பர் 1 interest table. number 2 purchase table. number 3 sales table. number 4 profit or loss on sale of investment. number 5 investment account. That is our main answer. yes sir. முதல்ல சார் date particulars face value interest cost. yes sir. date particulars face value interest cost. yes sir.
டேட்ல ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர்ல ஃபர்ஸ்ட் டிசம்பருக்கு வாங்குனியா? இன்வெஸ்ட் பண்ணேனா இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு பேங்கா எப்படி போஸ்ட் பண்ணுவ? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல டு பேங்க் அக்கவுண்ட். வாட் இஸ் தி ஃபேஸ் வேல்யூ? இது ஒண்ணுமே இல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் காலத்தை அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான். கரெக்ட்டா? ஏன்னா 10 lakhs தான் ஃபேஸ் வேல்யூ. அங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ரூபீஸ்? ஆல்ரெடி வர்க்கிங் நோட் நம்பர் 2ல பர்ச்சேஸ் காஸ்ட் ஆல்ரெடி வொர்க் அவுட் பண்ணி வச்சிருக்க. எவ்வளவு ரூபீஸ்? 10 lakh 100. கிளியர்? ஓகே மேம். சார் ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்கு வித்துட்டியா? ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்கு வித்துட்டியா? எவ்வளவு ரூபீஸ்க்கு வித்த? 9,99,000. ஆல்ரெடி என்ன சார் வர்க்கிங் நோட் நம்பர் 3ல இருக்கு? எஸ் சார். ஆனா அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? அப்ப இங்கேயும் 10 lakh இங்கேயும் 10 lakh டாலி ஆயிச்சா? ஆல்ரெடி ஸ்டெப் நம்பர் 1ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிருக்க. எவ்வளவு ரூபீஸ்? 50,000. சோ தட் இன்ட்ரெஸ்ட் இங்க பாரு, நீ டிபெஞ்சரை இன்வெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் டிபெஞ்சரை விக்கிற வரைக்கும் நீ டிபெஞ்சரை ஹோல்ட் பண்ணிருக்கியா? அப்படின்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமா எக்ஸ்பென்ஸா? இன்கம். தட் இஸ் வை கிரெடிட் சைடுல P&L அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல பை இன்ட்ரெஸ்ட் எழுதுற மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் காலம் இருக்கு. ஒத்துக்கறியா நீ? ஆனா நீ வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி வாங்கி இருக்க. இட்ஸ் an expenses. நீ நியாயமா பேசு, ஒரு லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. எப்ப நீ டிபெஞ்சரை வாங்குன? ஃபர்ஸ்ட் டிசம்பர். ஆனா இன்ட்ரெஸ்ட் எப்பவே கொடுத்துட்டாங்க. அப்ப செப்டம்பர்ல கொடுத்தா அக்டோபர் நவம்பர் இன்ட்ரெஸ்ட் உனக்கு வரவே கூடாது. அக்டோபர் நவம்பர் இன்ட்ரெஸ்ட் உன்னோட இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீ எப்ப வாங்கின? ஃபர்ஸ்ட். அப்படின்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அவ்வளவுதான். எத்தனை மாசம் தான் நீ வச்சிருக்க? எவ்வளவு ரூபீஸ் டிபெஞ்சர்? அப்ப கால்குலேட்டர்ல எத்தனை லாக்? 10 lakh into 12% into 3/12 comes to அப்ப 30,000 ஓட இன்ட்ரெஸ்ட் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். அப்ரிஷியேட் பண்ற நீ. அப்ப நீ டிபெஞ்சரை கையில வச்சு இன்னொருத்தருக்கு வித்த பாத்தியா? அப்ப அவருக்கு இருந்து எவ்வளவு வாங்குன? நீ டிபெஞ்சரை பர்ச்சேஸ் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு கொடுத்த? அப்ப வந்தது எவ்வளவு? கையில இருந்து போனது நெட்டா. this should be transferred to P&L account. அப்ரிஷியேட் பண்றியா நீ? சோ இது இன்ட்ரெஸ்ட் காலம். இன்ட்ரெஸ்ட்னா கிரெடிட் சைடுல இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டெபிட் சைடுல இன்ட்ரெஸ்ட் பெய்டு. நெட் இன்கம் என்ன இன்கம்? பை இன்ட்ரெஸ்ட் டு இன்ட்ரெஸ்ட் டு P&L அக்கவுண்ட். அப்ப P&L அக்கவுண்ட்ல பை இன்ட்ரெஸ்ட். shall I proceed? ஓகே மேம். இப்போ என்ன பண்ணிருக்கேனா 10 lakh 100 rupees ஓட என்ன வாங்கி? டிபெஞ்சரை வாங்கி 9,99,400 வித்திருக்கியா? there is a loss of. அது நம்ம ஸ்டெப் நம்பர் 4லயே கிடைச்சுச்சா? பை என்ன அக்கவுண்ட்? பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல வருதுனா P&L அக்கவுண்டோட டெபிட் சைடுல வருது. மீனிங் பை P&L அக்கவுண்ட் how much? That's it man. Question number 1 comes to an end. It's a step approach. My dear lovable students, this is the easy way to solve investment accounts. You can get 5 mark or 10 mark. This is a gift from my side for your May examination. It's a very easy approach. Step number 1, interest table. What is step number 2? Purchase details, purchase table. Number 3, sales table. Number 4, find out the profit or loss of sale of investment. What is step number 5? Shall we do one more question which much more detail? Yes sir. This is illustration number N. We have done illustration number A. Hello sir. Yes sir. Anugraha sir, kadavul anugrahipan sir inga va sir. Furnishes the following details relating to his holding in 16% debentures of Sept Limited. Othukrani? Yes sir. Opening balance first Jan face value 60,000, cost is how much? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சிருக்க. அப்ப லாஸ்ட் மந்த்ல லாஸ்ட் இயர்ல இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்ல பை பேலன்ஸ் கேரிட் ஓவர் வந்திருக்கும். அந்த பை பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் brought down இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்ல வர போகுது. ஃபர்ஸ்ட் மார்ச் பர்ச்சேஸ்ட் எத்தனை டிபெஞ்சர்? 100 எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் அட் how much? 90. அப்ப இது எக்ஸ் இன்ட்ரெஸ்டா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஜூலை sold 2000 டிபெஞ்சர் எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் தி ஒரிஜினல் ஹோல்டிங் at how much? ஃபர்ஸ்ட் அக்டோபர் பர்ச்சேஸ்ட் எத்தனை டிபெஞ்சர்? at 98 come interest. First November sold எத்தனை டிபெஞ்சர்? 200 excluding debenture at 99 of their holding. Interest dates are 30th September and 31st of March. இது மண்டேல வரணுமா? Yes sir. Yes sir. Anugraha closes its books every year on epoch. That means this is not Mangala, this is Bangala because அவங்க books of accounts ஒரு டேட்ல வைக்கறாங்க, கம்பெனி இன்னொரு டேட்ல என்ன கொடுக்கறாங்க?
interest கொடுக்கறாங்க. brokerage are at 1% to be paid for என்ன transaction? So the investment accounts as would rather appear in his books. Market value of debenture as per 31st December is 99. That means as per accounting standard AS 13, either the cost or market value, whichever is lower, should be taken. Yes, sir. Clarity? Yes, sir. Sir, how to do this question within seconds, fractions of seconds is what our discussion is all about. Question number 1, step number 1 is interest table. Shall we prepare the interest table? Yes, sir. So computation of interest at the rate of on various date, assume the face value is of the one debenture is how much? 100. First column, it's a in the total answer etra step approach. And the first column 5 column approach. Number 1, date, particulars, face value, period, interest. Right? இதை எப்படி நீ ஃபில் பண்ணனும்னா fraction of second ல ஃபில் பண்ணனும்னு ஆசை இருக்குனா நான் சொல்ற மாதிரி நீ ஃபில் பண்ணு. ஓகேவா? சார் எப்ப சார் books of accounts ஆரம்பிக்குது? எப்ப க்ளோஸ் பண்றாங்க? 31st December na 1st January opening balance இருக்கா? Yes sir. 1st January. 1st January க்கு அப்புறம் அடுத்த மாசம் டக்குன்னு February எந்த டிரான்சாக்ஷனுமே இல்ல. அடுத்தது அதங்க எடுத்து எழுதிரோம் 1st March. That means first date call த ஃபில் பண்ணிட்டு வா. அதுக்கு அப்புறம் particulars பாத்துக்கலாம். அப்ரிஷியேட் பண்றியா? மார்ச் முடிச்சா ஏப்ரல் இருக்கா? இல்ல மார்ச் முடிச்சா ஏப்ரல் இல்ல மே ஜூன் அடுத்து என்ன இருக்கு? ஜூலை. ஆனா 31st மார்ச்ல உனக்கு என்ன வரும்? இதுதான் இங்க மண்டே. இதான் எங்க? அதனால தான் நான் சொன்னேன் முதல்லயே இங்க என்ன எழுதி வச்சிரனா 30th செப்டம்பர் 31st மார்ச். அப்ப இத பார்த்து மட்டும் எழுதுனா நீ தப்பு வர என்ன இருக்கு? ஓகே, அப்ப நம்ம திருப்பி டேட்டா போடுவோமா? ஸ்டார்டிங் டேட் டக்குன்னு சொல்லு. 1st January. அடுத்து என்ன? February. Is February a special month? Is February only 2 special months are there? Interest month are called a special month. Is February a special month? No sir. Is there any transaction February? Skip it. Is என்ன sir March ல transaction இருக்கா? Yes sir. March ல என்ன transaction? அது நம்ம பார்க்க வேண்டிய 1st March. நான் டேட் எழுதிட்டேன். Is March a special month? Took it one more date for 31st March. Proceed to the next month. என்னது? April ல transaction இருக்கா? Special month? Skip it. Next one. May ல transaction இருக்கா? No sir. Special month? Skip it. ஜூனுக்கு வா. ஜூன்ல transaction இருக்கா? Special month? Skip it. ஜூலைக்கு வா. எப்ப என்ன? 1st ஜூலை. transaction இருக்கா? Yes sir. mark it 1st ஜூலை. எப்படி எழுதணும் புரியுதா? வேற எதையும் திங்க் பண்ண கூடாது. எதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு வந்து ஃபில் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் ஒன். ஜூலை முடிச்சாச்சு. ஆகஸ்ட் இல்ல கரெக்ட்டா இல்லையா? செப்டம்பர் இல்ல இருக்கு. அதனால 30th செப்டம்பர். புரியுது? ஏன்னா இது மிஸ் பண்ணிட்டேனா क्वेश्चन மிஸ் ஆயிடும். இது கரெக்ட்டா போட்டேனா क्वेश्चन கரெக்ட்டா வந்துரும். கேம் தான். Are you really with me? அக்டோபர் இருக்கு இல்ல 1st அக்டோபர் ரைட்டா? நவம்பர் இருக்கு இல்ல 1st ஏதா ஒரு இருக்கு வந்தாலே இருக்குதான். எஸ் சார். சார் டிசம்பர் இல்ல ஜனவரி டிசம்பர் எப்ப புக்ஸ் க்ளோஸ் பண்றாங்க? இங்க என்ன எழுதுன? 1st ஜனவரி. இது ஸ்பெஷல் பங்களா. புக்ஸ்ல நம்ம என்ட்ரி போட்டுட்டு இருக்கோம். அப்ப என்ன வந்தாகணும்? 31st டிசம்பர். ஏன்னா நம்மளோட ஃபைனான்ஷியல் இயர் ஓகே. டேட் இன்னொரு வாட்டி பட்டுன்னு வரலாமா? எஸ் சார். நம்மளோட ஃபைனான்ஷியல் எதுல இருந்து எது வரைக்கும்? ஜான்ல ஆரம்பிக்கலாமா? எங்கட கரெக்டா சொல்லணும். 1st ஜான் இருக்கு. எஸ் சார். பிப்ரவரி இல்ல மார்ச் இருக்கு 2 இருக்கு. எஸ் சார். ஏப்ரல் இல்ல மே இல்ல ஜூன் இல்ல ஜூலை இருக்கு இல்ல ஆகஸ்ட் செப்டம்பர் இல்ல இருக்கு. என்ன ஒத்துக்கிறீங்க? எஸ் சார். இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சார் உலகத்துல யாரும் படிச்சிருக்க மாட்டான். ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் டீச் பண்றவர் தான் நான் தூக்கு படிச்சது போயிடுவான். எஸ் சார். என்னது இருக்குன்னு கேக்குது எனக்கு. நாங்க அப்படிதான். நாங்க எக்ஸாம் முன்னாடி நாளே நாங்க ஃபன் பண்ணுவோம். ரைட் சார். நெக்ஸ்ட் ஒன் என்ன சார்? அக்டோபரா? அக்டோபர் இருக்கு இல்ல இருக்கு. அடுத்து என்ன? நவம்பர் இருக்கு இல்ல. அடுத்து என்ன? டிசம்பர் இல்ல இருக்கு. கரெக்டா இல்லையா? That's right. 31st of December. Comfortable day, comfortable. சார் அப்படி பர்டிகுலர் சார் இங்கிலீஷ் எழுத வர மாட்டேங்குது. நீ ஏன் இங்கிலீஷ் எழுதி கஷ்டப்படுற? அங்க என்ன கொடுத்துருக்காரு அதை அப்படியே பார்த்து எழுது. இதெல்லாம் என்ன ஒர்க்கிங் நோட்டு தான். ஹலோ சார். லா பேப்பர்ல இங்கிலீஷ் எழுதிக்கோ. அங்கதான் உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும். சார் இந்த அக்கவுண்ட்ஸ் பேப்பர் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் என்ன பேலன்ஸ்?
அத ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? அதுக்கு அப்புறம் தான் கால்குலேஷன். அடுத்து ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேஸ். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ஹோல்டிங். ஏய் இது நமக்கு வந்து மாசம் ஆனா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் சார் இன்ட்ரெஸ்ட் ஆன் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் சேவ். நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோல்டிங். 30 செப்டம்பர் நம்ம ஹோல்டிங் காசு வரும்ல? நெக்ஸ்ட் ஒன் 1 அக்டோபர் இன்ட்ரெஸ்ட் ஆன். நெக்ஸ்ட் ஒன் 1 நவம்பர் இன்ட்ரெஸ்ட் ஆன். நெக்ஸ்ட் ஒன் சார் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன். அப்ப இது இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் என்ன பேலன்ஸ்? இது இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் என்ன பேலன்ஸ்? க்ளோசிங் பேலன்ஸ். ஹலோ சார், அது இல்லாம எனக்கு கம்பெனி எப்போ இன்ட்ரெஸ்ட் தருவாங்க? 31st மார்ச்சுக்கோ. புரியுது எனக்கு? லாஸ்ட் क्वेश्चन இந்த ரெண்டு டேட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா அது மங்களா क्वेश्चन, இது பங்களா क्वेश्चन. கரெக்ட்டா இல்லையா? மங்களானா அவங்களோட இயரும் நம்மளோட இயரும் என்ன ஆகுது? இது அவங்களோட இயரும் நம்மளோட இயரும் என்ன ஆகல? அப்ப இது பங்களா क्वेश्चन. என்னது? ஓகே மேன், டக்குன்னு கால்குலேட்டர் எடுத்து போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ ஃபேஸ் வேல்யூ நம்ம ஃபில் பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூ நம்ம ஃபில் பண்ணும்போது இங்க வா இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஓப்பனிங் பேலன்ஸ் காஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஃபேஸ் வேல்யூ 60,000 அவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? ஃபேஸ் வேல்யூ காஸ்ட் 60,000 எழுதலாமா? நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேசஸ் சேலா. பர்ச்சேசஸ் எவ்வளவு டிபெஞ்சர் பர்ச்சேஸ் பண்ணிருக்க? 100 டிபெஞ்சர் அட் தி ரேட் ஆஃப் 98 வேண்டாம், ஃபேஸ் வேல்யூ போடு. 100 into 100 10,000. அப்ரிஷியேட் பண்றியா? இப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் வர வேண்டியது 60,000 மேலயா 10,000 மேலயா 70,000 மேலயா? I will get interest on 70,000. ஃபாலோ பண்ற. அடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கியா சேல் பண்ணிருக்கியா? சேல் பண்ணிருக்க. எவ்வளவு டிபெஞ்சர்? 200 into 100 பிராக்கெட்ல போட்டுக்கோ 20,000. ஏன்னா என்ன விட்டு டிபெஞ்சர் வெளிய போகுது. அப்ப 70,000 50,000 20,000 போறா. அதுக்கு மேல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும். அடுத்த டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸா சேலா? எவ்வளவு டிபெஞ்சர்? 50 டிபெஞ்சர். 50 into 100 இத நீ ஆட் பண்ணிக்கோ. அப்ப எதுவும் போட வேண்டிய. அடுத்து பர்ச்சேஸா சேலா? சேல் எவ்வளவு டிபெஞ்சர்? 200 into 100 20,000 பிராக்கெட்ல போட்டுக்கோ. அப்ப 50 plus 5 55 minus 20,000 that's what closing balance 35,000 I have reached. Are you able to appreciate or understand? இப்படி காலம் வைஸ் ஃபில் பண்ணிட்டு வந்தேனா ரொம்ப ஈஸி. இப்போ நான் பீரியட் மட்டும் நான் ஃபில் பண்ண போறேன். நான் எங்க நிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் ஜான்ல நிக்கிறேன் இல்லையா? இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு ஹலோ சார் என்னது எத்தனை மாசம்? 3 months. எதெல்லாம் மாசம்? ஜான் ஃபெப் மார்ச். 31st மார்ச் வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? என்னது 3 months. ஹலோ சார் கடைசியா எப்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருப்பாங்க? செப்டம்பர்ல. அப்ப செப்டம்பர் முடிச்சு அக்டோபர் நவம்பர் 3 மாசத்தோட இன்ட்ரெஸ்ட் அக்ரூவா இருக்கு எனக்கு. 3 மாசத்தோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரைட்டா? ஓகே மேன். இப்போ ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்கு 10,000 ரூபாய் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேனா? இப்போ கடைசியா இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் பட்டு செப்டம்பர். கவுண்ட் பண்ணும் திருப்பி. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி எத்தனை மாசம்? கம்ஃபர்டபிள் 5 months. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ஹோல்டிங்ஸ். அது எப்பவுமே எத்தனை மாசம் தான்? 6 மாசம் தான். அதுல எதுவும் கணக்கு போட வேண்டிய. பிகாஸ் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு என்ன கொடுப்பான்? shall I proceed? next one இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ன இன்ட்ரெஸ்ட் சேல்? எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் சேல். வித்து இருக்கு. எப்போ வித்த? ஜூலைக்கு முன்னாடி ஸ்பெசிஃபை டேட் 31st மார்ச். மார்ச் முடிச்சா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இல்ல ஜூலை. எப்போ வித்து இருக்க? அப்ப அந்த மாசம் கன்சிடர் பண்ண கூடாது. அப்ப எத்தனை மாசம்? அப்ரிஷியேட் பண்ற நீ. ஓகே மேன். 30th வாட்? செப்டம்பர். 6 months. பிகாஸ் இது நம்ம கணக்கு போட வேண்டிய. 1st அக்டோபர்னா கணக்கு வராது. ஏன்னா 30th செப்டம்பர் இஸ் ஈக்குவல் டு ஒரு நாள் தானே இருக்கு இல்லையா? எஸ் சார். 1st நவம்பர்னா லாஸ்ட் கடைசி டேட் செப்டம்பர் முடிச்சா அக்டோபர். எத்தனை மாசம்? அப்ரிஷியேட் பண்ற. கடைசியா இன்ட்ரெஸ்ட் வந்தது செப்டம்பர் முடிச்சா அக்டோபர் நவம்பர் எத்தனை மாசம்? அப்போ ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் எத்தனை மாசம் வரும்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரது 6 months வரும். அப்ரிஷியேட் பண்றியா? அழகா என்ஜாய் பண்றியா? இப்போ நீ கால்குலேட்டர் எடுத்தா ஒரே போடா போட்டுறலாம். கால்குலேட்டர்ல 60,000 into எத்தனை பர்சன்ட்? 16% into 3/12 comes to 2,400. Clear? Next one sir. 10,000 into 16% into 5/12 comes to 667. Shall I follow? Sir, next one 70,000 into 16% into 6/12 comes to எல்லாருக்கும் ஆன்சர் வருது. Next one sir 20,000 into 16% into 3/12. Shall I proceed?
எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி சொல்லுங்க. 50,000 into 16% into 6 by 12. Next one sir, 5,000 dash. ஏன்னா பீரியடே கிடையாது. Next 20,000 into 16% into 1 by 12. 35,000 into 16% into 3 by 12. So I am done with the table number 1. According to me, interest calculation comes to an end. According to me, what comes to an end? Investment accounts comes to an end. Because if you are able to put the table column interest column very clearly, every calculation will be in a copy paste from this. It is a step approach. Step number 1, interest table. Number 2, purchase table. Number 3, sales table. Number 4, profit or loss of investment account. Shall we? Yes, sir. I am going to prepare the Batman. The next number 2, computation of end of purchases. Question பாரு, ஒரு பர்ச்சேஸா, ரெண்டு பர்ச்சேஸா, மூணு பர்ச்சேஸா? ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் எப்ப நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் மார்ச். செகண்ட் பர்ச்சேசஸ் இங்க பாரு, என் டேபிள்ல பாரு, particulars first March, 1st October. அழகு. It's a ABC concept. A stands for agriculture, art related services. B stands for bridge. C stands for cap. That's it. Are you really with me? இங்க அப்படி சொல்லக்கூடாது. A stands for NP. Brokerage. Less come interest. அழகா என்ஜாய் பண்றியா? வா, amount paid. சார் இப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ எடுத்தேனா ஃபேஸ்லயே குத்துவேன் நானு. எஸ் சார். எவ்வளவு டிபெஞ்சர் வாங்கியிருக்க? இன்டு எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்க? சார் அப்ப 100 into 98. அப்ரிஷியேட் பண்றேன். ரெண்டாவது எவ்வளவு டிபெஞ்சர் வாங்கியிருக்க? 50 டிபெஞ்சர். ஒரு டிபெஞ்சர் 98 comes to amount paid. அழகா எடுத்துட்டேன் சார். எஸ் சார். brokerage at the rate of சொல்லு 9800 1%. சார் 4900 1%. less என்ன இன்ட்ரஸ்ட்? அந்த டிரான்சாக்ஷன் போய் பார்க்கணும் நீ. என்ன இன்ட்ரஸ்டா என்ன இன்ட்ரஸ்டா? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கம் இன்ட்ரஸ்டா எக்ஸ் இன்ட்ரஸ்டா? அப்படினா டாஷ். அப்ரிஷியேட் பண்றியா? ரெண்டாவது டிரான்சாக்ஷன் ஆக்சுவலா என்ன இன்ட்ரஸ்ட்? ஆனா என்ன டேட்லயே பர்ச்சேஸ் பண்ணிட்ட அப்படினா இன்ட்ரஸ்ட் எது அக்ரூ? அதனால டாஷ். அப்ரிஷியேட் பண்றியா? That means you got the net cost of purchase. So step number 2 comes to an amount add less. அழகா என்ஜாய் பண்றியா இல்லையா? Coming to the sir, என்ன சார் sale value. Shall we find out the sale value? அதுக்கு அப்புறம் நம்ம profit or loss calculate பண்ணலாம் இல்லையா? Sale proceeds to A B C concept தானே? A na amount received ஆ? எவ்வளவு சேல் நடந்திருக்கு? ரெண்டு சேல். எப்போ எப்போ? 1st July, 1st November. ரைட்டா? 1st July, 1st July க்கு எவ்வளவு டிபெஞ்சர் வித்த? 200 into எவ்வளவு? 100 comes to பாக்கெட்ல வந்திருக்கு. ரெண்டாவது 1st November க்கு எவ்வளவு வித்த? into எவ்வளவு வித்த? 99. எவ்வளவு? add brokerage ஆ less brokerage ஆ? ஏன்னா நான் brokerage பே பண்ணனும் இல்லையா? less brokerage at the rate of 20,000 ஓட 1%. 19,800 1%. ரைட்டா? less come interest ஆ? ஃபர்ஸ்ட் சேல் என்ன இன்ட்ரஸ்ட்? அதனால எது மைனஸ் பண்ண வேண்டிய? ரெண்டாவது சேல் என்ன இன்ட்ரஸ்ட்? எக்ஸ் இன்ட்ரஸ்ட். அதனால less come interest னு போட்டு டாஷ் டாஷ் போட்டுக்கோ. சோ 20,200 போனா 19,800 198 போனா shall we find out the profit or loss? Which is step number 4. Which is sale price minus purchase price? Step 3 minus step 2. Step 3 19,800 க்கு நீ வித்திருக்கியா? எவ்வளவு டிபெஞ்சர் வித்த? இந்த 200 டிபெஞ்சர் FIFO ல இருந்து வித்திருப்ப. ஓபனிங்ல இருந்து வித்திருப்ப. ஓபனிங் காஸ்ட் எவ்வளவு டிபெஞ்சர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க? 60,000 ஃபேஸ் வேல்யூ. எவ்வளவு காஸ்ட்? அப்ப கால்குலேட்டர்ல 60,000 divided by 100 போட்டேனா எத்தனை டிபெஞ்சர் இருக்கு? அந்த 600 டிபெஞ்சர்ல தான் எவ்வளவு டிபெஞ்சர் வித்திருக்க? அந்த 600 டிபெஞ்சருக்கு தான் 59,000 rupees காஸ்ட். Shall I take the FIFO வா? 59,000 calculator divided by எவ்வளவு into எவ்வளவு? 200 into 60 divided by எவ்வளவு டிபெஞ்சர்? அப்ப எவ்வளவு டிபெஞ்சர் இருக்கு? 600 டிபெஞ்சர்ல எவ்வளவு டிபெஞ்சர் வித்த? What is the cost? 59,000 divided by 600 into 200 comes to 19,000.
அப்ப 19,667 ஓட டிபெஞ்சர் அதான். You earned a profit of 133, right? அப்ப 600 டிபெஞ்சர் இருந்திருக்கு, 200 டிபெஞ்சர் வித்துட்ட, 400 டிபெஞ்சர் இருக்கு. அந்த 400ல தான் அடுத்த ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் டிபெஞ்சருக்கு இன்னொரு 200 வித்துருக்க. சார் அப்ப அதே 59,000 தானே, டிவைடட் பை 600 into 200 தானே, அதே 19,667 தானே. ஆனா இங்க நக்கல் தானே, ஏன்னா 19,667 ஓட டிபெஞ்சரை 19,602க்கு வித்தேனா அப்ப ஃபர்ஸ்ட் சேல் ப்ராஃபிட்டா லாஸா? ஃபர்ஸ்ட் சேல் ப்ராஃபிட்னா P&L அக்கவுண்டோட எந்த சைடுல வரணும்? P&L அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல வரணும்னா இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்டோட. அழகா இல்லையா? செகண்ட் சேல் ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ்னா P&L அக்கவுண்டோட டெபிட் சைடுல வரணும். P&L அக்கவுண்டோட டெபிட் சைடுல வரணும்னா jolly jolly jolly. Yes sir, I'm going to put the investment account, man. Just the same of table number 1. What is table number 1? அப்படியே பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ண போறோம், வேற எதுவுமே இல்ல. அப்படியே பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். ஒத்துக்கிறே நீ? அப்படியே பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். I'm going to என்ன சார் put this வா அந்த டேபிள்ல first Jan அங்க தான் ஆரம்பிச்சோம். ஓபனிங் பேலன்ஸ் to balance brought down, கரெக்ட்டா? What is the face value? அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? ஆல்ரெடி क्वेश्चनே கொடுத்திருக்காங்க 59,000. நான் திருப்பி டேட்டே பார்க்க மாட்டேன், because டேபிள் நம்பர் 1ல டேட்டை பார்த்தா நான் எழுதி இருக்கேன். அடுத்த டேட் இங்க போய் பாப்பேன். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன? மார்ச். எனக்கு என்ன பர்ச்சேஸா சேலா இன்ட்ரெஸ்டா? இன்வெஸ்ட்மென்ட் கூட டெபிட் சைடுல வரும். ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் இன்கிரீஸ் ஆகும். என்ன சைடுல போட்டு போயிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் மார்ச் டு பேங்க் 10,667,9898. இந்த 9898 செப்ட் நம்பர் 2ல இருக்கு. காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ்ல 9898 கிடைச்சிச்சு. அழகு, சூப்பர். நெக்ஸ்ட் டேட் பாப்பேன் நானு 31st of what? மார்ச். என்ன வந்திருக்கு? இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. எவ்வளவு? 5,000. இன்ட்ரெஸ்ட் இன்கமா எக்ஸ்பென்ஸா? அப்படினா இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்டோட கிரெடிட் சைடா டெபிட் சைடா? பை 31st மார்ச் பை பேங்க் இன்ட்ரெஸ்ட் காலத்துல மட்டும் 5,000 டேஷ் டேஷ். அழகு. that means அடுத்து 1st ஜூலை பர்ச்சேஸா சேலா இன்ட்ரெஸ்டா? சேல். சேல்னா கிரெடிட் சைடுல வரணும். ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் கம்மி ஆயிடும். சேல்னா சார் 1st ஜூலை பை பேங்க் எவ்வளவு ரூபீஸ் வெளிய போச்சு? 20,000 வெளிய போச்சு. அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 800. அதோட காஸ்ட் எவ்வளவு? இது எந்த ஸ்டெப்ல 19,800 வந்திருக்கும்? இப்ப நீ சேல் பண்ணிருக்கியா? you have to book the profit or loss. profit or loss? profit. profit na P&L அக்கவுண்டோட, அப்படினா இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்டோட to P&L accounts are 133 cost column. hello. that's it man. அடுத்த transaction போறேன் நானு. அப்படியே காப்பி பேஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காலம். ஹலோ சார், 10 மார்க் கேட்டான்னு வச்சுக்கோங்க, ஜாலி தான். ஹலோ சார், இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட்ஸ் பிகாஸ் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன். இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட்ஸ் நான் சொல்லி தரேன். சொன்ன வார்த்தை காப்பாற்றுவேன் சார் நான் எப்பவுமே. the next one சார், what is the next one? என்ன சார்? 30th பர்ச்சேஸா சேலா இன்ட்ரெஸ்டா? அப்படியே எந்த சைடுல போஸ்ட் பண்ணு? கிரெடிட் சைடுல பை பேங்க். எந்த காலம் மட்டும்? அவ்வளவு முடிஞ்சு போயிடுச்சு. அது வேற எங்கேயும் நம்ம எதுவும் பார்க்க வேண்டிய. நெக்ஸ்ட் ஒன் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன? அக்டோபர் பர்ச்சேஸா சேலா இன்ட்ரெஸ்டா? எந்த சைடுல வரணும்? ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் அதிகமாகணும். டு பேங்க். டு பேங்க் எவ்வளவு ரூபீஸ் ஃபேஸ் வேல்யூ? 5,000. சார் இன்ட்ரெஸ்ட் காலம் புட்டு டேஷ். வாட் இஸ் த காஸ்ட்? எங்க போய் பார்க்கணும்? எவ்வளவு? 4949. கரெக்ட் தானே? அத நீ 4949. அடுத்த டிரான்சாக்ஷன் வரட்டுமா? many students will do again, they will go and check the dates in the question. that's why you are taking so much of time. that is my creation. Step number 1, sir, I am number 1 interest calculation. are you really with me? yes sir. that's it man. கண்டுபிடிச்சதே நான் தான். 1st November interest on என்ன interest? இது பர்ச்சேஸ் போட்டாச்சு இல்லையா? எஸ் சார். பர்ச்சேஸா சேலா? சேல். சேல்னா முதல்ல எந்த சைடு போஸ்ட் பண்ணிரணும்? பை பேங்க். கரெக்ட்டா? ஃபேஸ் வேல்யூ காலத்துல ஃபேஸ் வேல்யூ ஃபில் பண்ணிரணும். இன்ட்ரெஸ்ட் காலத்துல இன்ட்ரெஸ்ட் ஃபில் பண்ணிரணும். காஸ்ட் காலத்துல செட் நம்பர் 4ல சேல். கரெக்ட்டா? எஸ் சார். எவ்வளவு காஸ்ட்? 19,602. அப்படியே நிறுத்துவியா? ப்ராஃபிட் ஆர் லாஸ் புக் பண்ணுவியா? என்ன வந்திருக்கு? லாஸ் வந்துச்சுன்னா மண்டை யோசிக்கணும். P&L அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல வரும். அப்படினா இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட்ல பை P&L அக்கவுண்ட் 65. clarity. now interest accrued on என்ன பேலன்ஸ்? closing balance na by balance carried down. and opening balance to balance brought down போட்டு நீ எவ்வளவு ஃபேஸ் வேல்யூ? அப்ப பை பேலன்ஸ் carried down 35,000. ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க 1000. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடு?
add பண்ணிடு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடு? You will get this amount or as per AS 13, whichever is comfortable. Now இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிடு? ஆட் பண்ணிடு. இந்த கிரெடிட் சைடுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டா இன்ட்ரெஸ்ட் பெய்டா? ரிசீவ். டெபிட் சைடுல இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் இஸ் a net income. அப்படியே டு P&L அக்கவுண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு. அப்ரிஷியேட் பண்ற நீ very simple man. என்ன வேல்யூ? face value, interest, cost. are you really with me? Yes sir. face value, interest, cost. face value இந்த எந்த amount மே P&L account போகாது. Yes sir. because face value is like a control account. hello sir. source ledger control account, WIP control account, finished goods control account மாதிரி ஒரு control account தான் face value. ஒத்துக்கறியா நீ? Yes sir. interest is a nominal account. credit all incomes and gains, debit all expenses and losses. correct ah? Yes sir. interest receive credit பண்ணிக்கோ, interest paid debit பண்ணிக்கோ, net income P&L account credit பண்ணிக்கோ. right ah? Yes sir. then what is the cost column sir? cost column is a trading account. to balance brought on opening stock தெரியுதா? Yes sir. to bank na purchases தெரியுதா? Yes sir. by bank na sales தெரியுதா? Yes sir. by balance carried over closing stock தெரியுதா? to P&L account இருந்தா சார் அங்கங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்ப, gross profit ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பனி. ஓ அப்ப cost column represent the trading account. comfortable? Yes sir. face value is the என்ன account man? சும்மா control account. அதுல எதுவுமே வராது. interest column is the nominal account and cost column is the trading account. comfortable? Yes sir. according to me we are done with AS 30, but still sir ஒரு மெயினான ஒரு क्वेश्चन. ஏனா ஆரம்பம் ஒரு क्वेश्चन பண்ணிட்டோம், நடுவுல ஒரு क्वेश्चन பண்ணிட்டோம், மெயினான ஒரு क्वेश्चन பண்ணியாச்சுனா AS 13 comes to an nothing new you are going to learn. you are just going to apply the format. comfortable? Yes sir. within 1 hour you are going to enjoy either 5 mark or 10 mark that you have to say after examination in the evening that I scored 10 mark because of you sir. hello sir. I'm waiting for that. If you are listening to this lecture, my dear lovable students, immediately after this lecture, take your pen, take your paper, solve the 3 questions. Otherwise, you are listening to the lecture. இந்த டைம்ல 1000 lecture YouTubeல இருக்கும். எல்லா lectureம் பார்த்ததனால யூஸ் இல்ல. நம்மளா உட்கார்ந்து போட்டாதான் என்ன இருக்கு? யூஸ் இருக்கு. இது யாரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக சொல்ல. ஏன்னா நானும் தான் இப்ப லெக்சர் போடுறேன். பட் ஐ வாண்ட் டு சேவ் யூ டு கெட் ஹையஸ்ட் மார்க். ஃபார் தட் யூ ஹேவ் டு சிட் அண்ட் டு. அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ் நீ வந்து ஷேர் பண்ணேனா, உனக்கு இது பிடிக்குதுன்னா நான் மேபி இன்னும் பல ஏஎஸ்ல பல என்ன சார் வீடியோஸ் பண்ணுனேன்னு வரும். உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குனா அதுவே இல்லைன்னா பின் நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்றேன். illustration number M is the target. Sir, R furnishes the following details relating to holding in 8% debentures of P Limited held as an asset. current asset. 1st April opening balance face value how much? 1,20,000. cost how much? 1st July purchases 100 debenture x interest at 98. 1st October sold 200 debenture at x interest at how much? 1st January purchased 50 debenture at 98 n interest. 1st February sold 200 debenture at x interest at how much? due dates are 30th September and 31st of March. Monday. சொல்லு மாதிரி சொல்லு. மண்டே. எங்க மண்டேன்னு தெரியுதா? ரிஷிகேஷ் closes books on 31st March. மங்களா பங்களா? மங்களா. because company also same, we also same. brokerage at 1% is paid to be in a transaction. show investment account as would appear in his books. assume என்ன method? நம்ம last question போட்டதே என்ன method தான்? market value of 8% of investment on 31st March is 99. as per the AS 13, either the cost or market value, whichever is correct ah? Yes sir. as per AS 2, either the cost or NRV, whichever is lower. அது இன்வென்டரிஸ்க்கு, இது இன்வெஸ்ட்மென்ட்க்கு. ஒரு சாது போடு. அது இன்வென்டரிக்கு, இது இன்வெஸ்ட்மென்ட்க்கு. அப்ரிஷியேட் பண்றியா? வாராஜா சார் இப்போ நீ டேட்டா பார்த்து சொன்னோம்னா நான் மண்டே எழுதுவேன். இங்க வா, மைண்ட்ல பிக்சரைஸ் பண்ணு. இட்ஸ் எத்தனை ஸ்டெப் அப்ரோச்? கால்குலேஷன் ஆஃப் என்ன டீடைல்? அடுத்து என்ன டீடைல்? ப்ராஃபிட் ஆன் லாஸ் ஆன் சேல், இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட்ஸ். அவ்வளவுதான், ஈஸி. column number 1, interest column is a hero. Yes sir. It's a 5 column approach. Yes sir. put the date, particulars, face value, period, interest, clarity. Yes sir. அப்படியே மேல கொடுத்துள்ள டேட் அப்படியே பார்த்து எழுதிட்டு வர வேண்டியதா. சொல்லு எப்போ மண்டே எப்போ? 30th September plus 31st of March. கேம் ஞாபகம் இருக்கா? இருக்கு இல்ல இருக்கு அப்படி நீ சொல்லணும். ஓகேவா? எப்போ நம்ம ஃபைனான்சியல் உண்மையிலேயே ஆரம்பிக்குது? ஆனா நான் போட வேண்டிய என்ன இல்ல, because this is not Bangala, this is Mangala. கரெக்ட்டா? மங்களாக்கு ஓபனிங் பேலன்ஸ் அக்ரூவ் பண்ண வேண்டிய. ஓகே மேம். அடுத்த மாசம் எப்போ? அடுத்த மாசம் எப்போ? மே. டக்கு சொல்லு. இல்ல நெக்ஸ்ட் ஒன் ஜூன். இல்ல நெக்ஸ்ட் ஒன் 1st ஜூலை போட்டேன். இருக்கு ஏனா இருக்கு டிரான்சாக்ஷன் போட்டேன். அடுத்த நெக்ஸ்ட்
ஆகஸ்ட் தேவையில்லை. நெக்ஸ்ட் செப்டம்பர் இல்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அக்டோபர் இருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இல்ல இல்ல தேவையில்லை. நெக்ஸ்ட் டிசம்பர் இல்ல இல்ல. ஜனவரி இருக்கு போதும், ஒரு இருக்கு போதும் நம்ம கரெக்டா. நெக்ஸ்ட் ஒன் பிப்ரவரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மார்ச் இல்ல இருக்கு. புரியுது உனக்கு? இப்ப டேட் முடிச்சுக்கிட்ட. நெக்ஸ்ட் ஒன் பர்టిక్యులர்ஸ். அப்படியே क्वेश्चन என்ன கொடுத்தறோம் பார்த்து. இன்ட்ரஸ்ட் ஆன் என்ன பர்ச்சேசஸ்? Interest received on holding. கரெக்ட்டா இல்லையா? This here I will put a star because everything will be 6 months. கரெக்ட்டா? Interest on என்ன interest? Sale. Ex interest what? Sale. Interest on come interest purchase. Interest on interest received on closing balance I will put a star. Yes sir. Clarity? Yes sir. Now I am going to calculate the face value man. இப்போ நீ purchase பண்ணிருக்க, calculatorல பார்த்து சொல்லு. சார் ஒரு எவ்வளவு டிபென்ச்சர் purchase பண்ணிருக்க? 100 into 98 வந்து காஸ்ட். face value தான் calculate பண்ணுவோம். 100 எல்லாமே 100 தானே? Yes sir. 100 into 100 10,000. Okay man, face value is 10,000. Next one sir, திருப்பி நீ holding இருக்கா? holding எவ்வளவு உனக்கு வரப்போகுது? opening balance holding எவ்வளவு? அது क्वेश्चनே கொடுத்திருக்காங்க. பிளஸ் இப்ப வாங்குனது 10,000. 1 lakh நீ வேணும்னா என்ன பண்ணி வெச்சுக்கோனா ஓபனிங் பேலன்ஸ் எழுதிட்டு எல்லாமே டாஷ் 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 போட்டு வெச்சுக்கோ. ஃபேஸ் வேல்யூல மட்டும் எவ்வளவு இருக்கும் எதுக்குனா ஆட் பண்றதுக்காக. பட் மிச்ச எதுலயுமே நீ போட கூடாது. பிகாஸ் இது என்ன கிடையாதுன்னா பங்களா கிடையாது, இது மங்களா. கிளாரிட்டி? ஓகே மேன். நெக்ஸ்ட் ஒன் மேன் 30th செப்டம்பர்ல 30th செப்டம்பர்ல உனக்கு இன்ட்ரஸ்ட் வரப்போகுது. எவ்வளவு மேல? ரைட் மேன். நெக்ஸ்ட் ஒன் சார் ஃபர்ஸ்ட் எப்போ? அக்டோபர். ஃபர்ஸ்ட் அக்டோபர் சேல்ல மைனஸ் பண்ணனும். 200 into 100 பிராக்கெட்ல போடுறேன் நானு. நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸா சேலா? எவ்வளவு டிபென்ச்சர் எவ்வளவு? 5,000. நெக்ஸ்ட் ஒன் என்னது? ஃபர்ஸ்ட் சேலா? again you have to what? 200 into 100 how much? அப்ப கால்குலேட்டர் 1,30,000 minus 20,000 plus 5,000 minus 20,000 comes to we have done with the 95,000 interest received on closing balance. Yes sir. இப்போ நீ கரெக்ட்டா எனக்கு பீரியட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஜூலை கடைசியா, ஜூலை ஜஸ்ட் முன்னாடி மார்ச் முடிச்சா ஏப்ரல் மே ஜூன் எத்தனை மாசம்? we got 3 months correct? Yes sir. 30th செப்டம்பர் ஸ்டார் தான் 6 months கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் அக்டோபர் ஒரு நாள் முன்னாடி டாஷ். ஃபர்ஸ்ட் ஜான் லாஸ்ட் டேட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எத்தனை மாசம்? ஃபர்ஸ்ட் பிப்ரவரி லாஸ்ட் டேட் 4 months ஒத்துக்க மாட்டேன். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் எவ்வளவு மாசம்? 31st மார்ச் 6 months ஸ்டார் தான் எத்தனை மாசம்? you have to take the calculator. 10,000 into 16% into 3/12 comes to 8%. 8%. okay okay man. 200 8%. 200. அடுத்து next 1,30,000 into 8% into 6/12 5,000. அடுத்து நானே போடுறேன், தனியா போடுறேன், ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. Next one 5,000 into 8% into 3/12 100. 20,000 into 8% into 4/12 533. 95,000 into 8% into 6/12 3,000. Are you all done with the interest table? Yes sir. That's it. Days 13 comes to one. வா பர்ச்சேஸ் போடலாம். நம்ம A B C ஞாபகம்க்கா? Yes sir. எப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்க? 1st ஜூலை 1st ஜனவரி. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பெய்டா? Yes sir. எவ்வளவு டிபென்ச்சர் வாங்கிருக்க? 100 into 98 comes to 9,800. next one எவ்வளவு டிபென்ச்சர் வாங்கிருக்க? 50 into 98 comes to 4,900. clarity? Yes sir. add brokerage. एक முடிச்ச B யா? Yes sir. brokerage at the rate of எத்தனை percent? 1%. அப்ப 9,800 ஓட 1% 98. சார் 4,900 ஓட 1% 49. கரெக்ட்டா? yes sir. less come interest. first purchase ex interest come interest அதனால dash. less அடுத்தது come interest interest காலத்துல போய் பாரு எவ்வளவு interest காலத்துல வருது? எவ்வளவு interest? 100 அத மைனஸ் பண்ணி விட்டுரு. அப்ரிஷியேட் பண்றேன்னு நினைக்கிறேன். yes sir. அப்ப 9,800 plus 98 98 4,900 plus 49 minus 100 comes to 4849. proceed பண்ணட்டுமா? yes sir. okay man. sir what is the next step? sale இருக்கா? yes sir. எப்ப இருக்கு? 1st October
அப்ப நம்பர் பர்டிகுலர்ஸ் என்ன சார் ஃபர்ஸ்ட் சேல் டே செகண்ட் சேல் டே அமௌண்ட் ரிசீவ்டா எவ்வளவு டிபென்ச்சர் வித்திருக்க இன்டு கம்ஸ் டு அடுத்து எவ்வளவு டிபென்ச்சர் இன்டு 98 comes to 99 okay 200 into 99 comes to clarity sir less brokerage add brokerage at the rate of எத்தனை percent 200 198 அழகா என்ஜாய் பண்றியா இல்லையா yes sir sir next one less come interest first sale ex interest come interest ஊற்று அப்ப dash போடணும் actually next sale dash you will get the 19800 and 19602 okay bye FIFO follow பண்ண சொல்லிருக்காங்களா அப்ப ஓபனிங் எடுத்து வித்துப்பாங்களா ஓபனிங்ல ஃபேஸ் வேல்யூ 120000 இருந்துச்சா 120000 divided by 100 போட்டா 1200 டிபென்ச்சர் டோட்டல் காஸ்ட் 118 அப்படினா 118000 divided by 1200 into எவ்வளோ 200 comes to 19667 ஓட டிபென்ச்சர் அதான் 19800 க்கு வித்திருக்க 133 rupees அப்படினா P&L அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல வரணும் அப்படினா இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்டோட டெபிட் சைடுல வரணும் அழகா எஸ் சார் ராஜா the next one sir சார் அதேதான் 118000 divided by 1200 into 200 comes your cost 19667 ஓட டிபென்ச்சர் அதான் 19602 க்கு வித்திருக்க there is a loss of அப்படினா P&L அக்கவுண்டோட டெபிட் சைடுல வரணும் அப்படினா இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல வரணும் shall I put the investment account yes sir திருப்பி டேட் பார்க்கவே இன்ட்ரஸ்ட் காலத்தை அப்படியே திருப்பி எழுதுவியா இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் இந்த 8% டிபென்ச்சர் ஆஃப் P லிமிடெட் என்னப்பா yes sir 1st April to balance brought down yes sir face value 120 yes sir இன்ட்ரஸ்ட் அக்ரூ ஆயிருக்காது சார் காஸ்ட் 118000 அவங்களே கொடுத்திருக்காங்க எஸ் சார் அடுத்த டேட் இங்க பார்க்கணும் நீ சார் 30th செப்டம்பர் என்ன வந்திருக்கு ஃபர்ஸ்ட் எஸ் ஃபர்ஸ்ட் ஜூலை என்ன பண்ணிருக்க நீ எந்த சைடுல வரணும் இந்த டெபிட் சைடுல போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இல்லையா டு பேங்கா பை பேங்கா டு பேங்க் அதுக்கு டு பேங்க்குக்கு காஸ்ட் எங்க போய் எடுத்துப்ப second column to bank 10000 rupees face value 9898 interest first column clarity அடுத்த டேட்டுக்கு வர நான் 30th of what that is என்ன நடந்துருக்கு வெறும் இன்கம் மட்டும் புக் பண்ணிடு பை பேங்க் எந்த காலத்துல மட்டும் எவ்வளவு ரூபீஸ் என்னப்பா நெக்ஸ்ட் ஒன் சார் 1st October என்ன பண்ணிருக்க பை பேங்க்னு போட்டு இன்ட்ரஸ்ட் டாஷ் போட்டு ஃபேஸ் வேல்யூ 20000 போட்டு காஸ்ட் வந்து ஸ்டெப் நம்பர் 3 ல இருந்து எடுத்துரு கரெக்ட்டா அதோட நிறுத்தினா 4 மாசம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் எஸ் சார் என்ன போட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் புக் பண்ணி என்ன வந்திருக்கு அப்படினா P&L அக்கவுண்டோட என்ன சைடுல போறோம் அப்படினா இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட்ல டு P&L அக்கவுண்ட் 133 and coming to the next transaction man என்ன நடந்துருக்குனா ஃபர்ஸ்ட் ஜான் என்ன பண்ணிருக்க பர்ச்சேஸ் பண்ணிருக்க என்ன பண்ணிருக்க அப்படி என்ன பண்ணிருக்கேனா ரைட்டா டு பேங்க் போட்டுக்கோ ஃபேஸ் வேல்யூ இங்க எடுத்துக்கோ இன்ட்ரஸ்ட் இங்க எடுத்துக்கோ காஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2 ல இருந்து எடுத்துக்கோ டு பேங்க் 51004848 கிளாரிட்டி அடுத்து 1st February என்ன பண்ணிருக்க சேல் பண்ணிருக்க சார் பை பேங்க் ஃபேஸ் வேல்யூ இங்க எடுத்துக்கோ இன்ட்ரஸ்ட் இங்க எடுத்துக்கோ ஸ்டெப் நம்பர் 3 ல இருந்து காஸ்ட் எடுத்துக்கோ கரெக்ட்டா பை பேங்க் சார் ஆனா என்ன வந்திருக்கு P&L அக்கவுண்டோட டெபிட் சைடுல வரணும் அப்படினா இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட்ல பை என்ன சார் P&L அக்கவுண்ட் லாஸ் 65 கிளாரிட்டி the last one interest received on என்ன பேலன்ஸ் பை பேலன்ஸ் என்ன டவுன் ஃபேஸ் வேல்யூ இங்க எடுத்துக்கோ இன்ட்ரஸ்ட் இங்க எடுத்துக்கோ காஸ்ட் either டேபிள்ல டெபிட் சைடு ஆட் பண்ணி கிரெடிட் சைடு மைனஸ் பண்ணி பேலன்ஸ் போட்டு or as per AS 13 क्वेश्चनல கொடுத்திருக்கிற whichever is that means market value of the investment is 950 to 99 போட்டா 94000 வருது ஆனா ஆட் பண்ணி மைனஸ் பண்ணா எவ்வளவு தான் வருது அவ்வளவுதான் எடுத்துக்கணும் are you really with me cost or market value whichever is with this question number A question number N question number M of AS 13 comes to an this is a step approach what is step number 1 what is step number 2 what is step number 3 what is step number 4 what is step number 5 comfortable not comfortable if you are comfortable my dear lovable students and if you are feeling this as worth
let me know by way of your comments, then that will motivate me to do more and more sum. In this lecture I have not, sir, done very slow because our exams are very nearing, so I have not, sir, done in slow pace. Within I think 45 minutes or 1 hour we have completed the 50 minutes. Okay, right. So without introduction, 45 minutes was my target. So 45 minutes or sir, we have done this. Like this, we may be sir, revising. Sir, enjoy your studies. Don't skip AS 13. Very important AS for our examination. We'll meet you at the appropriate any other AS. Till that, thank you and bye-bye from ANM. This is a very important standard for examination, AS 19 leases. AS 13 is a very expected area for examination. AS 19 is an expected area for examination, my dear lovable students. So, how to, sir, I don't know anything about leases, sir. Sir, I know everything about leases, sir. Then you just listen to me. This will be very useful for you. If you don't know anything, listen to me. If you know everything, listen to me. If you know something, that is a very dangerous situation, my dear lovable students. So, if that is the case, we are going to do leases. Be ready with your ICAI study material. We will be solving one by one. So what example number 1 is saying about? There will be two parties. One is called as lessor and other is called as lessee. இது lease technically இப்ப சொல்லி தரவோ technically இப்ப புரிஞ்சுக்கவோ டைம் இல்ல. Then it will take 4 to 5 hours. By that time we have to study 3 to 4 AS. So I will be what is examination point of view how to deal with the leases. ரெண்டு parties இருப்பாங்க. ஒன்னு lessor இருப்பாங்க. Lessor is the owner of the asset. He is giving that asset for lease. அவர் தான் owner of the asset. அந்த asset எதுக்கு விடுறாரு? மாசம் வருஷம் லெஸ்ஸாருக்கு லெஸ்ஸி கிட்ட இருந்து லீஸ் ரெண்டால் வரும். என்ன வரும்? தென் சார் ரெண்டு டைப் ஆஃப் லீஸ் இருக்கு. ஒன்னு ஆப்பரேட்டிங் லீஸ் இருக்கு, ஃபினான்ஸ் லீஸ் இருக்கு. ஃபினான்ஸ் லீஸா இருந்தா சப்ஸ்டான்ஷியல் லைஃப் ஆஃப் தி அசெட் லெஸ்ஸி கிட்டே இருக்கும். சப்ஸ்டான்ஷியல் லைஃப் ஆஃப் தி அசெட் அப்போ சப்ஸ்டான்ஷியல் லைஃப் ஆஃப் தி அசெட் லெஸ்ஸி கிட்டே இருக்கிறதுனால இருந்தா அது ஃபினான்ஷியல் லீஸ். ரெண்டாவது, லீஸ் பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் லெஸ்ஸிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிற வாய்ப்பு தர்ற அந்த அசெட் பர்ச்சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தர்றேன்னா அது என்ன லீஸ்? ஃபினான்ஸ் லீஸ். என்ன லீஸ்? ஓகே மேன். ஒன்ஸ் த லீஸ் இஸ் a finance lease, what the lessor will say to the lessee is that lease period முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயே வேணா இந்த அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் அப்படி நீ இந்த அசெட்டை நீ என்ன பண்றதா இருந்தா பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா நீ எனக்கு ரெசிடுவல் வேல்யூ தரணும். கண்டிப்பா ஒரு அமௌண்ட் தரணும். அதுதான் guaranteed residual value and sir unguaranteed residual value. This total is called as என்ன வேல்யூ? அப்போ நீதான் லெஸ்ஸார்னு யோசிச்சு பாரு. நீதான் லெஸ்ஸார், ஓனர் ஆஃப் தி அசெட். நீ யாருக்கோ லீஸுக்கு விடுற. நீ அப்ப அசெட்டை காசு கொடுத்து வாங்கி லீஸுக்கு விடுறியா? அப்படி லீஸுக்கு விடுறேன்னா உனக்கு வருஷம் என்ன ரெண்டல் வரும்? பிளஸ் உனக்கு என்ன வரும்? guaranteed residual value வரும். பிளஸ் என்ன வரும்? unguaranteed residual value. என்ன வரும்? These are the cash inflow. So annual lease rental 50,000 at the end of the each year. ஒரு வருஷத்தோட கடைசியில 50,000 because the lease period is how many years? யாரு தர போறா? lessee. யாருக்கு? அப்ப lessarக்கு அது inflow outflow and guaranteed residual value யாருக்கு தர வேண்டியது? இது கண்டிப்பா கொடுத்துதான் சார். unguaranteed residual value is how much? வரலாம். இதுதான் என்னன்னு சொல்றது? unguaranteed. Fair value at the inception beginning of the lease is how much rupees? இப்ப lessor asset வாங்கி லெஸ்ஸிக்கு கொடுத்திருக்காங்கல்ல, இதோட fair value எத்தனை லாக்? 2 lakhs. இன்னையோட assetோட value 2 lakh. This is the initial cash outflow. This is the initial cash. அப்ப நீ ஒரு lessor திங்க் பண்ணி பாரு. நீ ஒரு plant and machinery வாங்கி இருக்கியா? எவ்வளவு கொடுத்து வாங்குன? 2 lakhs. இந்த 2 lakh rupees கொடுத்து வாங்கி, அதாவது மொத்தமா போட்டு சில்லறையா பெருக்கிற, பிச்சை எடுக்கிற, மொத்தமா போட்டு சில்லறையா பெருக்கிற, அதான் லீஸ். Are you all really with me? மொத்தமா எவ்வளவு போட்ட? 2 lakhs. சில்லறையா 50,000 GRV 25,000, UGRV
15,000 இப்படிதான் உனக்கு டோட்டலா வரப்போகுது கரெக்டா இப்ப மொத்தமா போடுறது இன்னைக்கு போடுறியா இல்ல சில்லறையா போடுறியா இன்னைக்கு போடுற அப்ப இன்னைக்கு எவ்வளவு போட்ட எப்படி எடுக்கிற சில்லறையா எடுக்கிற கரெக்டா இல்லையா so the initial cash outflow should be equal to the cash inflow அப்ப ஏதோ ஒரு ரேட்ல நான் டிஸ்கவுண்ட் பண்ணனும் ஏதோ ரேட்ல நான் அந்த ரேட்ட சொல்ற பேரு தான் இன்ட்ரஸ்ட் ரேட் implicit on lease interest rate is computed as follows interest rate implicit on lease is a என்ன rate at which the present value of the MLP present value of the minimum என்ன payment சார் எனக்கு லெஸ்ஸி என்னவும் தருவாங்க லீஸ் ரெண்டலும் தருவாங்க அது ரெண்டும் சேர்த்ததான் so lease rental plus guaranteed residual value is equal to and unguaranteed என்ன value is equal to எத்தனை lakh அப்ப என்ன சார் லீஸ்ங்கற ஸ்டாண்டர்ட் AS 19 ட்ரை பண்ணுதுனா ரொம்ப சிம்பிள் சார் நீ ஒரு லெஸ்ஸாரா திங்க் பண்ணி பாரு நீ யாரா திங்க் பண்ணு லெஸ்ஸார்னா அசெட் வாங்கணுமா இந்த அசெட் வாங்குறதுக்கு நீ எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்க 2 lakhs 2 lakhs is your cash inflow cash outflow இது மொத்தமா போட்டியா சில்லறையா போட்டியா மொத்தமா போட்டு சில்லறையா பெருக்கிறது தான் AS 19 லீசஸ் கரெக்ட்டா இப்போ நீ சில்லறையா பெருக்க போற annual cash flow எவ்வளவு வர போகுது for how many years 5 years அது இல்லாம guaranteed residual value 25,000 unguaranteed residual value 15,000 this is the total cash flow 50,000 plus 25 plus 15 50,000 into 5 2,50,000 plus 25,000 plus 15 2,90,000 நீயே நியாயமா பேசு இன்னைக்கு நீ எவ்வளவு போட போற நீ ஃபியூச்சர்ல சில்லறையா எவ்வளவு பெருக்க போற 2,90,000 அப்ப நீ 2 lakh போட்டு உனக்கு 2,90,000 வருதுன்னா எக்ஸ்ட்ரா வருதா this extra is called as interest this extra is called as ஏன்னா அதான் லீஸ் இல்லையா ஏன்னா 2 லட்சம் ரூபாய் பொருள் வாங்கி இருக்கு யாருக்கோ கொடுத்திருக்க அவனுக்கு 2,90,000 rupees தரான்னா 90,000 rupees is the interest so I have to find out the interest rate this is the 5 mark question for examination how to compute the என்ன rate interest rate in case of lease இந்த மாதிரி ஒரு question கேட்க என்ன இருக்கு லீஸ்ல AS 19 நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா அவங்க AS 19 ஓட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா என்ன rate is equal to IRR of the lessor IRR of the அவ்வளவுதான் நீ வேற எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மண்டை பிச்சிக்க வேண்டிய என்ன இல்ல நீ என்ன பண்ணுனா இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உனக்கு தெரியணும் which is the dash of the lessor that is a lesson number 1 what is IRR IRR is a rate at which சொல்லு IRR is a rate at which discounted cash inflow will be equal to discounted cash outflow சொல்லு discounted cash inflow is equal to அப்ப எனக்கு எவ்வளவு discounted cash inflow 2,90,000 this 2,90,000 வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகும் 2 lakhs ஏதோ ஒரு ரேட்ல என்ன பண்ணனா இதுதான் NRR this is the first lesson of leases sir why this sir I need for that 5 hours of time sir because normally I used to take leases with that time but I am helping you how to approach the tomorrow or day after tomorrow's examination so lesson number 1 sir there will be two party one is lessor and other is what lessor வந்து ஒரு அசெட் வாங்கி யாருக்கு கொடுப்பாங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க 2 lakhs அதுல 50,000 வரப்போகுது பிளஸ் GRV வரப்போகுது என்ன வரப்போகுது UGRV வரப்போகுது கரெக்டா இல்லையா இப்போ நமக்கு எக்ஸாம்ல சார் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா what is the implicit rate what is that implicit rate னா அதுக்குள்ள இருக்க ரேட் என்ன are you really with me AS 19 நமக்கு ஹெல்ப் பண்றது எப்படின்னா implicit rate is equal to NRR of the யாரு fine man அப்ப இப்ப lessor ஓட ஆங்கிள் திங்க் பண்ணு year 1 2 3 4 5 5 வருஷம் உனக்கு லீஸ் ரெண்டால் வருமா yes sir 5வது வருஷம் உனக்கு GRV வருமா yes sir 5வது வருஷம் உனக்கு UGRV வரலாமா yes sir okay man 50,000 ரைட்டா yes sir 5வது வருஷத்தோட எண்ட்ல GRV எவ்வளவு வரும் 5வது வருஷத்தோட எண்ட்ல UGRV these are the maximum cash out enough for inflow possible these are the maximum cash right today you purchased the by paying 2 lakh 2 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன பண்ணிருக்கேனா
மாடை வாங்கியிருக்க. வருஷம் மாடு பால் தருது. பால வருஷத்தோட எண்டில் நீ வித்துருவ. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இயர்ல பால் வித்த எவ்வளவு வருது? செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். மாடு பால் மட்டும் தராது, சாணியும் தர என்ன இருக்கு சார்? எவ்வளவு சார் மாடு சாணி தரும்? அது திங்கிறத பொறுத்து இருக்கு சார். கரெக்டா இல்லையா? ஆனா கேரண்டீடா 25,000 ரூபாய்க்கு சாணி விற்கும் சார். அறிவுள் ரிலீவ் வித்துமே. மாடு போடுற சாணியை பொறுத்து சார் எக்ஸ்ட்ரா 15,000 விற்க வாய்ப்பு இருக்கு, இல்லாம இருக்கு. அறிவுள் ரிலீவ் வித்துமே. சம்டைம்ஸ் சில மாடு என்ன பண்ணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோகனட் இருக்குன்னு வச்சுக்குவேன். அந்த கோகனட் இருந்தா கூட அது தின்னு நிறைய பாலும் சாணியும் தர என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. ரைட். இப்போ நீ மொத்தமா போட்டு சில்லறையா பெருக்கிற, அதான லீஸ். இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் போட்டியா? ஒரு வருஷத்தோட எண்ட்ல தான் 50,000 ரூபீஸ் வருதா? அதுக்கு இன்னைக்கு 50,000 ரூபீஸ் வேல்யூன்னு சொல்லுவியா, இல்ல அதை விட கம்மின்னு வேல்யூன்னு சொல்லுவியா? அப்ப கால்குலேட்டர்ல 1 divided by 1.1, 1 divided by, பிகாஸ் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வர்ற 1 ரூபாயும் ஒண்ணுதான், இன்னைக்கு வர்ற 90 பைசாவும் ஒண்ணுதான். என்ன ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் சொல்லு? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வர்ற 1 ரூபாயும் ஒண்ணுதான், இன்னையோட 90 பைசாவும். ஓகே மேன். அப்ப 0.909 கால்குலேட்டர்ல ஈக்குவல் டு போடு. கால்குலேட்டர் 1 divided by 1.1 போட்ட இல்லையா? ஈக்குவல் டு போடு. என்ன வருது? 0.826. இன்னொரு ஈக்குவல் டு போடு. இன்னொரு ஈக்குவல் டு போடு. இன்னொரு ஈக்குவல் டு போடு. இன்னொரு ஈக்குவல் டு போடு. போடக்கூடாது. பிகாஸ் 5வது வருஷத்துல ஈக்குவல் டு போட்டா 4 மாசம் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். கரெக்டா? பிகாஸ் இது எல்லாமே இயர் நம்பர் என்ன? 5. கிளியர்? அப்ப 0.621, 0.621, 0.621. சார் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 50,000 ரூபாய் வர்றது ஒண்ணுதான், இன்னைக்கு 45,450 வர்றது ஒண்ணுதான். 2வது வருஷத்தோட எண்ட்ல 50,000 ரூபாய் வர்றது ஒண்ணுதான், இன்னைக்கு 41,300 வர்றதும். 3வது வருஷத்தோட எண்ட்ல 50,000 ரூபாய் வர்றது ஒண்ணுதான், இன்னைக்கு 37,550 வர்றது ஒண்ணுதான். 4வது வருஷத்தோட எண்ட்ல 50,000 ரூபாய் வர்றது ஒண்ணுதான், இன்னைக்கு 34,000. சார் 5வது வருஷத்தோட எண்ட்ல 50,000 ரூபாய் வர்றது ஒண்ணுதான், இன்னைக்கு 31,050 வர்றதும். 5வது வருஷத்தோட எண்ட்ல 25,000 ரூபீஸ் வர்றது ஒண்ணுதான், இன்னைக்கு 15,525 வர்றதும். சார் 5வது வருஷத்தோட எண்ட்ல 15,000 ரூபீஸ் வர்றது ஒண்ணுதான், சார் இன்னைக்கு 9,315 வர்றது ஒண்ணுதான். அப்படின்னா இன்னைக்கு நீ எவ்வளவு போட்டிருக்க? 2 lakhs மொத்தமா போட்டேன். நான் உனக்கு எவ்வளவு வருது? எப்படி தெரியுமா? 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் அசியூம் பண்ணி பார்க்கும்போது 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணும்போது, பட் AS 19 நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, the implicit என்ன rate is equal to dash RR of the lessor. What is the speciality of the IRR? At IRR, discounted cash inflow will be equal to discounted. இப்போ இது ஈக்குவல் ஆச்சா ஆகலையா? ஆகல. அப்போ நான் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ 2,14,000 என்ன 40 ல இருந்து 340 ல இருந்து எவ்வளவு ரூபீஸ் மைனஸ் பண்ணனா 14,340 எனக்கு ப்ராஃபிட் வருதுல. இததான் NPV நெட் பிரசன்ட் வேல்யூ நம்ம வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட்ல சொல்லுவோம். இப்போ நீ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ப்ராஃபிட் வருதா? ப்ராஃபிட் என்ன ஆகணும்னா கம்மி ஆகணும்னா காஸ்ட் என்ன ஆகும்? அப்படின்னா நான் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை அதிகப்படுத்தணும். அப்ப நான் 10% டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு பதிலா அப்ப காஸ்ட் என்ன பண்ணும்போது ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? கிளாரிட்டி? அதே கால்குலேஷன் இம்போசிஷன் மாதிரி எழுதுறேன். 1 2 3 4 5 5 5 கரெக்ட்டா? 50,000 50,000 50,000 50,000 50,000 25,000 15,000 இப்ப கால்குலேட்டர்ல சார் 1 divided by 1.14 comes to 0.877 சார் is equal to 0.6769 is equal to சார் அதேதான் 0.7519 பாயிண்ட். இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல 50,000 ரூபீஸ் வர்றதும் ஒண்ணுதான், இன்னைக்கு 43,850 வர்றதும் அதே மாதிரி எல்லாம் சொல்லு. செகண்ட் இயரோட எண்ட்ல 50,000 ரூபீஸ் வர்றதும் ஒண்ணுதான், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல 50,000 ரூபீஸ் வர்றதும் ஒண்ணுதான், இன்னைக்கு ஃபோர்த் இயரோட எண்ட்ல 50,000 ரூபீஸ் வர்றதும் ஒண்ணுதான், இன்னைக்கு ஓகே மேன் சார் 5th இயரோட எண்ட்ல 50,000 ரூபீஸ் வர்றதும் ஒண்ணுதான், இன்னைக்கு 5th இயரோட எண்ட்ல 25,000 ரூபீஸ் வர்றதும் ஒண்ணுதான், இன்னைக்கு
ஓகே மேம் 5th இயரோட எண்ட்ல 15000 rupees வர்றதும் ஒண்ணுதான். இன்னைக்கு அப்படின்னா டோட்டலா டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளவு வருது? இது எதை விட கம்மியா இருக்கு? ஐயோ அது முடியாது. AS 19 என்ன சொல்லுதுன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ should be equal to discounted. அப்ப காஸ்ட் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. இந்த அளவுக்காக அப்ப எதை விட அதிகமா இருக்கணும்? 10% விட அதிகமா இருக்கணும். ஆனா 14%. So shall we interpolate? Interest rate என்ன on the lease 10% விட அதிகமா இருக்கணும் இல்லையா? அப்ப 10% plus what is the gap? 14% minus 4% is the extra gap. கரெக்ட்டா? பார்த்தேனா 2 lakhsல இருந்து இங்க எவ்வளவு டிராவல் ஆச்சு? 14340 அதிகமா டிராவல் ஆச்சா? எஸ் சார். அப்ப 14340 அதிகமா போயிச்சு. எஸ் சார். சார் ஆனா இங்க சார் 2,14,340 190 360 கரெக்ட்டா? உனக்கு இதுக்கு வேணும்னா ஒரு மாநாடு போட்டேனா உனக்கு ஈஸியா ஆன்சர் வந்துரும். சார் எத்தனை பர்சன்டேஜ்? 14% and 10%. 14%ல உன்னோட NPV எவ்வளவு வருது? 1,92,000 என்ன 60 360 மைனஸ் எத்தனை லாக்? 2 லாக் மைனஸ் பண்ணேனா வாட் இஸ் தி ஷார்ட்? 7,640 நெகட்டிவ் வருதா உனக்கு? டைம் லைன்ல எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நெகட்டிவ் தான வரணும். ஆனா 10% இருந்த போது 14,340 பாசிட்டிவ் வருதா? எஸ் சார். எனக்கு நெகட்டிவும் வேண்டாம் பாசிட்டிவும் வேண்டாம். I want 0வா? அப்படினா நீ ஒரு 7,640 rupees கடன்காரனா இருந்த. அந்த கடனை வீட்டி இப்ப பாக்கெட்ல 14,340 சம்பாதிச்சிருக்க நீ. அப்ப நீ 14,340 சம்பாதிச்சிருப்பியா இல்ல சார் அதை விட அதிகமா சம்பாதிச்சிருப்பியா? கிளாரிட்டி. அப்படினா என்ன 1,640? 7,640 divided by என்ன plus என்ன 7,640 plus 14,340 மொத்தமா எவ்வளவு சம்பாதிச்ச? அப்ப 21,980 சம்பாதிச்சிருக்க நீ. 21,980 சம்பாதிச்சாதான் 7,640 கடனை வீட்டி 14,340 பாக்கெட்ல வைக்க முடியும். கிளாரிட்டி. எனக்கு சார் இது என்ன ஆனா போதும்? 0 ஆனா போதும். கரெக்ட்டா? What is the gap? 10 க்கும் 14 க்கான gap 4. அப்ப 7,640 divided by 21,980 into 4 போட்டேனா 1.39. 14 minus 1.39 comes to 12.6. அதுதான் உங்களுக்கு 12.6 is the implicit rate. 12.6 is the NRR IRR. So when you are discounting the cash inflow at 12.6, your discounted cash inflow will be equal to discounted. அப்ப இந்த பர்టిక్యులர் லீஸுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட் எவ்வளவுனா 12. அப்ப எக்ஸாம்ல ஒரு 5 மார்க் கேள்வி நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா calculate the implicit rate of lease. ஓகேவா? implicit rate of interest in the lease. Hello sir. Which is nothing but IRR of the lessor. அப்ப lessorக்கு cash outflow ஒண்ணே ஒண்ணுதான், purchase cost of the asset. cash inflow மூணு இருக்கு. ஒன்னு lease rental, GRV, UGRV. அதுல lease rental plus GRV தான் minimum lease payment. minimum lease payment plus UGRV is the cash inflow. That discounted cash inflow should be equal to the discounted cash outflow. Clarity? Yes sir. Question number 1. This is the one type of question you may get in examination. So number 1 என்ன question கேட்க வாய்ப்பு இருக்குன்னா calculate the example. number 2 I'm moving into the next one man. Annual lease payment எவ்வளவு rupees at the end of each year? lease period, GRV, UGRV. இதுவரை question எந்த change இல்ல. fair value at the inception of the lease how much? சார் இன்ட்ரஸ்ட் ரேட் இம்ப்ளிசிட் அவங்களே கொடுத்திருக்காங்க 12.6. அவங்க எப்படி கால்குலேட் பண்ணிருப்பாங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி கால்குலேட் பண்ணிருக்கோம். எஸ் சார். நவ மினிமம் என்ன சார் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் MLP இஸ் கம்ப்யூட்டட் பிலோ. கரெக்ட்டா? இப்போ நான் 12.6 வச்சு கம்ப்யூட் பண்ணி பார்க்கட்டுமா? எஸ் சார். இப்போ இங்க பாரு சார் இயர் 1 2 3 4 5 5 கரெக்ட் தானே? எஸ் சார். எனக்கு எவ்வளவு MLP வரும்? 50,000 லீஸ் ரெண்டல். செகண்ட் இயர் 50,000, தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் and fifth year 25,000. இதுல என்ன இல்ல? UGRV இல்ல. இதுல என்ன இல்லனா UGRV யாருக்கு வர வேண்டிய பணம்? லெஸ்ஸாருக்கு வர வேண்டிய பணம். UGRV யார் தர வேண்டாம்? லெஸ்ஸி தர வேண்டாம். கிளியரா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணனும்? What is the interest rate implicit in the lease?
அது யாரோட ஆங்கிள்? ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 12.6 போட்டிருக்கேன். 12.6 போட்டிருக்கேன். இந்த 12.6 தான் யாரு அடாப்ட் பண்ணுவா? லெஸ்ஸி அடாப்ட் பண்ணுவான். அதாவது லெஸ்ஸாரோட ஐஆர்ஆர், லெஸ்ஸாரோட, பிகாஸ் ஐஆர்ஆர் மீன்ஸ் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா சார் என்ன சார்? ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரேட் ஆஃப் யாரோட ரிட்டர்ன் தான்? லெஸ்ஸாரோட ரிட்டர்ன் தான். லெஸ்ஸியோட காஸ்ட் லெஸ்ஸாரோட ரிட்டர்ன் தான். அதனால லெஸ்ஸாரோட என்ன ஆர்ஆர் தான் யார் அடாப்ட் பண்ணுவா? ஆனா ஆனா சார் லெஸ்ஸாரோட ஐஆர்ஆர் இருக்குல்ல, அது எக்ஸாக்ட்டா ஃபேர் வேல்யூ மேட்சா போயிடும். பிகாஸ் லெஸ்ஸார் ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணும்போது அவங்க வந்து லீஸ் ரெண்டால் கன்சிடர் பண்ணிருப்பாங்க, ஜிஆர்வி கன்சிடர் பண்ணிருப்பாங்க, யூஜிஆர்வி கன்சிடர் பண்ணிருப்பாங்க. That is discounted cash inflow should be equal to the discounted cash. என்ன அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? எஸ் ஆனோவா? அழகுதானே? ஆனா லெஸ்ஸிய பொறுத்த வரைக்கும் அந்த ரேட் அடாப்ட் பண்ணுவாங்க. ஆனா சார் யூஜிஆர்வியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நான் அதை பே பண்ண போறது இல்ல. கிளாரிட்டி? அப்படி நான் பேயே பண்ண போறது இல்லைங்கிறதுனால எக்ஸாக்ட்லி ஃபேர் வேல்யூ என்ன ஆகாது? மேட்ச் ஆகும். அதை விட என்னவா வரும்? அழகான கான்செப்ட்ல. ஏன் காரணம்னா இந்த 12.6% எப்படி கன்சிடர் பண்ணிருக்காங்கன்னா சார் என்ன சார் என்னென்ன எடுத்திருக்காங்க? லீஸ் ரெண்டல் எடுத்திருக்காங்க, ஜிஆர்வி எடுத்திருக்காங்க. இது மூணுமே கன்சிடர் பண்ணி தான் லெஸ்ஸார் ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணிருக்காரு. ஆனா லெஸ்ஸி இந்த ரேட் என்ன பண்ணுவாரு? அடாப்ட் பண்ணுவாரு. ஆனா அதனாலதான் இங்க பாரு 50,000 rupees இருக்கா? இது யார் பே பண்றது? செகண்ட் இயர் 50,000 லெஸ்ஸி, தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், ஃபிஃப்த் இயர். ஆனா என்ன வரல? என்ன மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்ப நான் வந்து ஸ்பெகுலேட் பண்ணி போட்டு பார்க்க வேண்டிய என்ன இல்ல? 10 15 14 இப்படி போட்டு பார்க்க வேண்டிய. Because what is the principle? AS 19 is saying return of the lessor is equal to cost of the lessee. Clarity? Yes, sir. Okay man. Ipa calculator 1 divided by 1.26 comes to 12.6. 1.126. Ama 1 divided by 1.126 comes to 0.889. 0.890. உங்களுக்கு வருதா? Yes sir. இப்ப 12.6 calculate பண்ண கத்துக்கிட்டியா? Okay man. இன்னொரு is equal to போட்டு பட்டு சொல்லு. 0.790. Then 0.552. இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணேனா சார் ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல நான் கொடுக்கிற 50,000 ஒண்ணுதான். இன்னைக்கு நான் கொடுக்கிற இப்ப நான் என்னோட லாங்குவேஜ் எப்படி மாறுச்சுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல நான் கொடுக்கிற, நான் லெஸ்ஸியோட ஆங்கிள் இருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல நான் கொடுக்கிற 50,000 ஒண்ணுதான். செகண்ட் இயர் எண்ட்ல சாரி இன்னைக்கு நான் கொடுக்கிற 39,500 ஒண்ணுதான். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் இயரோட எண்ட்ல நான் கொடுக்கிற 50,000 ஒண்ணுதான் இன்னைக்கு. ஓகே மேன். ஃபோர்த் இயரோட எண்ட்ல நான் கொடுக்கிற இன்னைக்கு, ஃபிஃப்த் இயரோட எண்ட்ல நான் கொடுக்கிற இன்னைக்கு, ஃபிஃப்த் இயரோட எண்ட்ல நான் கொடுக்கிற 25,000 ஒண்ணுதான் இன்னைக்கு. தட் மீன்ஸ் நான் எவ்வளவு தான் கொடுக்க போறேன் சார்? இது ஏன் சார் 2 lakh விட என்னவா இருக்கு? கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இதுக்குள்ள என்ன இல்ல? ஏன்னா இது யாரோட ஆங்கிள்? பின்ன எதுக்கு சார் லெஸ்ஸாரோட ஐஆர்ஆர் எடுத்தீங்க? the return of the lessor is equal to the cost of the. இது நமக்கு யார் கத்து தரானா? எஸ் Arul really with me. இப்போவா present value of MLP டோட்டலா லெஸ்ஸி MLP எவ்வளவு பே பண்ணுவாரு? அது சில்லறையா இல்ல ஒன் ஷாட்டா? சில்லறையா ஒன் ஷாட்டா மாத்துனதா 1,91,500. எஸ் சார். இப்ப லெஸ்ஸார் லெஸ்ஸிக்கு என்ன கொடுத்திருக்காரு? அசெட் கொடுத்திருக்காரு. அது எவ்வளவு ரூபீஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு? வாட் இஸ் த ஃபேர் வேல்யூ ஆஃப் தி லீஸ்ட் அசெட்? சார் லெஸ்ஸாரோட ஆங்கிள் 1,91,500 யார்கிட்ட இருந்து வரும்? அப்ப 2 lakh minus 1,91,500 comes to. This will be the present value of the UGRV. கரெக்டா இல்லையா? அப்ப லெஸ்ஸி 1,91,500 கொடுத்துருவாரு. 8,500 UGRV வரும். யாருக்கு? ஆனா லெஸ்ஸிக்கு 2 lakhs மேட்ச் பண்ண வேண்டிய. That is why the accounting entry at the start of the lease to record the asset taken on என்ன lease?
in the books of யாரோட புக்ஸ்ல either the என்ன market value fair market value of the asset which is எத்தனை lakh இதுக்குள்ள என்னென்ன இருக்கும்னா லீஸ் ரெண்டல் இருக்கும் ஜிஆர்வி இருக்கும் நான் அதை பார்க்க வேண்டிய or the present value of MLP. What is MLP? Which is nothing but lease rental plus because MLP தான யார் பே பண்றா whichever is what so asset account data 1,91,500 to lessor account liability 1,91,000 because இதுக்கு மேல நான் பே பண்ண வேண்டிய என்ன இல்ல இது யாரோட ஆங்கிள் அப்ப எக்ஸாம்பிள் நம்பர் 1 நமக்கு என்ன கத்து தருதுன்னா சார் இன்ட்ரஸ்ட் ரேட் என்ன இந்த லீஸ் இம்ப்ளிசிட் இன் தி லீஸ் is equal to IRR of the lessor கரெக்ட்டா அப்ப இன்ட்ரஸ்ட் ரேட் இம்ப்ளிசிட் இன் தி லீஸ் is equal to IRR of the lessor இது AS9 ஓட கான்ட்ரிபியூஷன் what is IRR IRR is equal to discounted cash inflow at IRR discounted cash inflow will be equal to discounted cash outflow clear அப்ப இது யாரோட ஆங்கிள் அப்ப லெஸ்ஸாரோட ஆங்கிள்னா அதுக்குள்ள அவுட்ஃப்ளோ இன்னைக்கு நான் காசு கொடுத்து வாங்குறது எவ்வளவு ஒரு இன்ஃப்ளோவா ரெண்டு இன்ஃப்ளோவா மூணு இன்ஃப்ளோவா மாசம் மாசம் இல்ல வருஷம் வர்ற லீஸ் ரெண்டல் சார் யூசேஜ்க்கு அப்புறம் கடைசியா வர்ற ஜிஆர்வி பிளஸ் அப்ப பிரசன்ட் வேல்யூ ஆஃப் எம்எல்பி இல்ல லீஸ் ரெண்டல் பிளஸ் GRV plus should be equal to the present value of the cash outflow. That is what the NRR is all about. Clear? Yes, sir. Okay, man. Now concept number 2. So will the same IRR will be adopted by the lessee? Yes, because the return of the lessor is equal to cost of the lessee. Appreciate பண்றேன். Now at what value lessee has to record in the books of accounts? That is the second question. Either the fair value of the asset which is at a lakh. இது யார் காசு கொடுத்து வாங்குனது? lessor காசு கொடுத்து வாங்குனது or the present value of the NLP whichever is அந்த வேல்யூல தான் asset யார் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணனும் ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சுச்சா I'm coming man using the data for example number 2 இப்போ நம்ம example number 2 போட்டோம் இல்லையா assume 0 என்ன வேல்யூ allocation of finance charge over என்ன period lease period இங்க பாரு சார் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கு நான் வந்து நீ எனக்கு அசெட் வாங்கி எனக்கு தர அப்ப நீ தான் லெஸ்ஸா நீ எவ்வளவு செலவு பண்ற 2 lakh ஒரே ஷாட்ல நான் உனக்கு சில்லறையா திருப்பி காசு தரேன் அது கண்டிப்பா 2 லட்சம் ரூபாய் இருக்காது 2 லட்சம் ரூபாய் விட கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா உனக்கு 2 லட்சம் ரூபாய் விட அதிகமா கிடைக்கும் இல்லையா ஏன்னா மாசம் வருஷம் 50000 வாங்குற 50000 into 5 comes to plus GRV plus UGRV total எங்கிட்ட 2 lakh so 90000 interest you are getting and the interest is the finance income to you is a finance charge to me இப்போ நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன்னா அதுக்கு எனக்கு என்ன சார்ஜ் finance charge நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுனா லெஸ்ஸா இருக்குது finance income appreciate பண்ற நீ சார் எவ்வளவு சார் அதுல இன்ட்ரெஸ்ட் அதான் 12.6% which is a NRR of the அப்ப lessor is earning interest at the rate of எத்தனை percent இப்போ இங்க வா நீ தானே லெஸ்ஸி இல்ல நான் லெஸ்ஸியா நான் லெஸ்ஸி நீ யாரு லெஸ்ஸா இப்ப நான் உனக்கு இயர் நம்பர் 0ல நான் இப்ப பிரின்சிபல் டியூ என் புக்ஸ்ல என்ட்ரி போட்டேன் என்ன என்ட்ரி போட்டேன் அசெட் அக்கவுண்ட் டேட்டா 1,91,500 டு லெஸ்ஸார் அப்ப நான் லெஸ்ஸாருக்கு 1,91,500 தரணும் இன்னைக்கு தரணுமா இல்ல 5 வருஷத்துல தரணுமா இது 5 வருஷத்துல தர வேண்டிய வேல்யூவோட இன்னையோட பிரசன்ட் வேல்யூ கிளாரிட்டி அப்ப நான் 1,91,500 தந்தா பத்தாது என்ன பண்ணணும்னா இது கொடுக்கும்போது நான் இன்ட்ரெஸ்ட் அக்ரூ பண்ணிட்டே கொடுக்கணும் இப்போ நீ பேங்க்ல லோன் எடுக்கிற 50 லட்சம் ரூபாய் லோன் வாங்குற நீ அப்படி யோசிச்சு பாரு 50 லட்சம் ரூபாய் லோன் வாங்கினா 50 லட்சம் ரூபாய் கட்டுவியா இல்ல 75 லட்சம் ரூபாய் கட்டுவியா 75 லட்சம் ரூபாய் கட்டுவேன் ஏன்னா இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுவேன் இல்லையா இன்னைக்கே என்ட்ரி போடும்போது சார் பேங்க் அக்கவுண்ட் டேட்டா 75 lakh டு பேங்க் அக்கவுண்ட் 75 lakhs போடுவியா இன்னைக்கு உனக்கு எவ்வளவு தான் வரும் 50 lakhs தான் பேங்க் அக்கவுண்ட் உனக்கு கிரெடிட் பண்ணி கொடுப்பான் அப்ப எவ்வளவு தான் போட முடியும் அப்ப பேங்க் அக்கவுண்ட் டேட்டா 50 lakh ஹலோ சார் டு பேங்க் லோன் அக்கவுண்ட் அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் கட்டும்போது தான் இன்ட்ரெஸ்ட் டியூ பண்ணுவ நீ
அப்ப இந்த 1,91,500 பிரின்சிபல் டியூ கரெக்டா? இப்ப நீ இதுக்கு வருஷம் எத்தனை % இன்ட்ரெஸ்ட் கட்டணும்? which is the NRR? calculator sir, 1,91,500 into 12.6% comes to இங்க பாரு 24,000 என்ன 29 டோட்டலா எவ்வளவு கட்ட போற? அதுல 24,129 எதுக்கு போயிச்சு? அப்ப calculator 50,000 minus 24,129 comes to is the principal portion. இப்ப இந்த 1,91,000 என்ன 100ல 25,871 பிரின்சிபல் கம்மியாச்சுனா ரிமைனிங் 1,65,000 என்னப்பா கிளாரிட்டி இருக்காப்பா? இப்ப அதுக்கு மேல தான் நீ 12.6% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவ நீ. அப்ப 1,65,629 into comes to 20,000. அப்ப 50,000 minus 20,869 comes to இதுதான் எதுக்கு போயிடும்? பிரின்சிபல். எவ்வளவு கட்டற? அப்ப calculator 50,000 minus 29,131 comes to 20,869 இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு கரெக்டா? இப்ப நீ இந்த பிரின்சிபல் போர்ஷன் வந்து இத கம்மி பண்ணவா? 1,65,629 minus 131 comes to இப்ப இதுக்கு மேல எத்தனை பர்சன்ட்? into 12.6% போட்டேனா 17,000. ஓகே மேன் 50,000ல 17,199 போச்சுனா அப்ப 1,36,498ல 32,801 போட்டேனா 1,03,000 அதுக்கு மேல 12 பாயிண்ட் போட்டேனா ஓகே மேன் 50,000 13,066 போச்சுனா இப்போ 1,03,697 அந்த 36,394 போச்சுனா 66,000. ஆனா அஞ்சாவது வருஷம் நீ என்ன பண்றேனா உன்னோட சார் லீஸ் ரெண்டல் 50,000 ஜிஆர்வி அப்படி டோட்டல் எவ்வளவு பே பண்ற? அந்த 75,000ல ஹலோ சார் இங்க வா என்ன பண்றேனா 66,763 இங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுற நீ. ஏன்னா பிரின்சிபல் எவ்வளவு க்ளோஸ் ஆகும் லாஸ்ட் இயர் மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டு விட்டுற. அதுக்கு ஒத்துக்கிற நீ? ஏன்னா 66,763 இன்டு எவ்வளவு பர்சன்ட் போட்டேனா 8412 வருது. அதுக்கு மேல 82 ஏன்னா இந்த 75,000 ரூபாய் பே பண்ற அதுல பிரின்சிபலை மைனஸ் பண்ணி ரிமைனிங் ஃபுல்லா எதுல அட்ஜஸ்ட் பண்ணிடுற? பிகாஸ் அது 12.6 இருக்காது 12.612345678 இருக்கும். அந்த ரவுண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் காட்ட என்ன இருக்கு? இப்ப பாரு டோட்டலா எவ்வளவு ரூபீஸ் நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்ட லெஸ்ஸியா நான் எவ்வளவு என்ட்ரி போட்டேன் அதுக்கு எவ்வளவு ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி டோட்டலா 2,75,000 அப்ரிஷியேட் பண்ற நீ. This is how you have to calculate the என்ன charge. So my finance charge is equal to your finance income. Repeat once again. Lessee's finance charge is equal to lesser finance income. Okay man. அப்ப first நான் வந்து உங்ககிட்ட அசெட் வாங்கி இருக்கேனா? Yes sir. அப்ப நான் first entry என்ன போடுவேன்? Asset account debtor என்ன வேல்யூ? 1,00,000. ஓகே மேம் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்ட் ஆயிச்சா? இப்போ நான் உனக்கு சார் லீஸ் ரெண்டால் தரணுமா இல்ல லீஸ் ரெண்டால் 50,000 ரூபாய் கொடுப்பேன். அந்த 50,000 ரூபாய் நான் லோன் ரீபேமெண்ட் வைக்க முடியாது. அது இஎம்ஐ அது. அதுக்குள்ள பிரின்சிபல் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நான் பாப்பேன். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் வருது? 24,000 என்ன 29. இது லெஸ்ஸிக்கு இன்கமா எக்ஸ்பென்ஸா? எக்ஸ்பென்ஸ். யாருக்கு பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்ஸ்? அத என்ன சார்ஜஸ்னு கூப்பிடு? finance charges 24,129 to less are 24,129 கரெக்ட்டா? இப்போ யாருக்கு பே பண்ணிடு? இப்போ என்ன நடந்துருக்குனா ஆல்ரெடி 1,91,500 அவுட்ஸ்டாண்டிங்கா நிக்குது. அது கூட நீ 24,129 ஆட் பண்ணிட்ட நீ. அப்ப 1,91,500 பிளஸ் 24,129 னா 2,15,629 நான் யாருக்கு பே பண்ணனும்? இப்போ அதுல எவ்வளவு பே பண்ற? மைனஸ் 50,000 போடு 1,65,000. இங்க பாரு சார் 1,65,000 என்ன 29 629 is the amount man. That's what lessor account data to bank account 50,000 right? இப்போ இந்த finance charge is expense to the lessee. This has to be charged to P&L account. P&L account data 24,129 to finance charges 24,129. So what are the lesson AS 19 is teaching to us? Sir, there will be two parties. One is lessor, other is lessee.
கரெக்டா? லெஸ் ஆர் ஏஎஸ் 90 நமக்கு என்ன கத்து தருதுன்னா, இதை பத்தி நிறைய பேசலாம், நிறைய பேசுவேன் சார், நான் டிரைவே பண்ணுவேன் சார், பட் இப்போ அதுக்கான டைம் கிடையாது. அப்படி நான் டிரைவ் பண்ணி போட்டேன்னா உன்னால் அந்த வீடியோ பார்க்க கூட முடியாது, பிகாஸ் டைம் பத்தாது. திஸ் இஸ் எ எக்ஸாமினேஷன் மோட்டிவேஷன் வீடியோ. நான் என்ன வந்து சொல்லுவேன், நல்லா படி நல்லா படி நல்லா படி நல்லா படி நல்லா படி நல்லா படி, என்ன நல்லா படி நல்லா படி நல்லா படி, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு ஹெல்ப் ஒரு half an hour 45 minutes கொடுத்தா ஒரு பூஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நத்திங் சார், இப்போ இங்க படிச்சிருக்க, நீ என்ன டெய்லி பார்த்துருக்க சார், என்னோட மோட்டிவேஷன் டெய்லி கேட்டிருக்கேன்னா சார் நீங்க கூடயே இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், அதான் நான் கூடயே இருக்கேன், இப்போ நான் கை பிடிக்கிறேன், அந்த வர்ச்சுவலி கையை பிடிக்கிறேன், அவ்வளவுதான் இருக்கு. அது ரிலீவ் வித் மீ, அதுதான் மேட்ரு. முன்னாடிக்கு இப்போ இருக்கிற டிஃபரன்ஸ் சார், இவ்வளவுதான் நம்மளால மேக்ஸிமம் பண்ண முடியும். சோ நம்ம பசங்க கிட்ட படி படி படின்னு சொல்லும்போது கூட ஒரு கிஃப்டோட வந்து படி படி படின்னு சொல்றேன். இப்ப யாரும் பெரியவங்க வந்து இப்ப சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு நல்லா இருக்கேப்பான்னு கேட்டா நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு பேசணும். 56 subsection 2 class 10 கரெக்டா? என்ன சார் லீஸ் ஒண்ணுல ரொம்ப சிம்பிள். AS 90 சொல்ல ரெண்டு பார்ட்டி இருப்பாங்கப்பா, ஒன்னு லெஸ் ஆர்னு கூப்பிடு, லெஸ்ஸின்னு கூப்பிடு. லெஸ் ஆர் அசெட்டை வாங்குவான், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கான். லெஸ்ஸிக்கு சார் என்ன சார் லீஸுக்கு விட்டுருக்கான், என்ன சொல்லியிருக்கான்னா 5 வருஷம் நீ லீஸுக்கு எடுத்துக்கோ, ஓகேவா? நீ என்ன பண்ணனா லீஸ் லெஸ் ஏஎஸ் 90 லீஸ்னால இந்த ஒரு क्वेश्चन அப்படிங்கிற மாதிரி நீ மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். நீ 10 क्वेश्चनக்கு 10 ஃபிகர், ஒரே क्वेश्चनல 10 ஃபிகர், இதெல்லாம் எடுக்கும்போது நீ கன்ஃபியூஷன் ஆகி மண்டே சொறியவே நீ. ரைட், இங்க வா, மேட்ருக்கு வா. அப்ப என்ன விஷயம்னா அசெட் எவ்வளவு கொடுத்து வாங்குற? 2 lakhs. 2 lakhs உன் கையில காசு வெளியே போயிடுது. நீ யோசிக்கிற இல்லையா, எனக்கு தான் லீஸ் போட்டுருக்க எத்தனை வருஷத்துக்கு? 50,000 50,000 50,000 50,000 50,000. கண்டிப்பா ஜிஆர்வி எவ்வளவு தர போறேன்? அவ்வளவுதான். யூஜிஆர்வி வர என்ன இருக்கு? அவ்வளவுதான். அப்ப உன்னை பொறுத்த வரைக்கும் நீ மொத்தமா எவ்வளவு போட்ட? சில்லறையா பிச்சை எடுத்துட்டு இருக்க. 50,000 50,000 50,000 50,000 50,000 பிளஸ். ஓகே மேம். சார் உனக்கு டோட்டலா 2,90,000 rupees வரப்போகுது. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி? அப்ப 2 lakh இன்வெஸ்ட் பண்ணி 2,90,000 rupees வந்துச்சுன்னு வச்சுக்கவேன். இன்னைக்கே 2 lakhs போட்டு இன்னைக்கே 2,90,000 rupees வந்துச்சுன்னா, ஹலோ சார் நான் என்ன சொல்லுவேன்னா, சார் நான் இன்னைக்கே இன்கம் earn பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு அவுட்ஃப்ளோ நடக்குது, ஆனா இன்ஃப்ளோ இன்னைக்கு நடக்கல. இன்ஃப்ளோ எப்ப நடக்குது? இதேது நீ ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வீடு வாங்கி 5 வருஷத்துக்கு அப்புறம் 2,90,000 ரூபாய் வாங்கி இருந்தா கேபிட்டல் கெயின் சொல்லி நான் வந்து என்ன சார் டாக்ஸ் எடுத்துட்டு போயிருப்பேன். இங்க என்னால என்ன கெயின் சொல்ல முடியாது சார். இங்க நீ என்ன பண்றேன்னா வருஷா வருஷம் ரிட்டர்னா வாங்குற, தெளிவா? அப்ப நீ என்ன ப்ராசஸ் பண்றேன்னா சில்லறையா எடுக்கிற பிச்சைய ஒரே நாள் கியூமுலேட் பண்ணி எடுத்துட்டு வர்ற. அது கியூமுலேட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது, ஹலோ சார் அது எவ்வளவு வேணா இருக்கட்டும், அது வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்தா என்ன, அது எடுத்துட்டு வந்தா என்னங்கறல AS 90 நமக்கு என்ன சொல்ல தருதுன்னா ஒரு ரேட் கண்டுபிடி, மேஜிக்கல் ரேட் கண்டுபிடி. அந்த மேஜிக்கல் ரேட் தான் NRR. அந்த ரேட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னவா இருக்கும்னா at IRR discounted cash inflow will be equal to discounted. அப்ப நம்ம क्वेश्चनல 12.6%ல டிஸ்கவுண்ட் பண்ணாதான் discounted cash inflow is equal to discounted cash. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சார் இனிமே நீ என்ன ரேட்னா எக்ஸ்பிளிசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு கூப்பிடணும். எக்ஸ்பிளிசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் லீஸ்னு கூப்பிடணும், ஓகேவா? அதுதான் ரிட்டர்ன் ஆஃப் த லெஸ்ஸார் இஸ் த காஸ்ட் ஆஃப் த, அதுதான் உன்னோட ரிட்டர்ன் என்னோட காஸ்ட். ஒத்துக்கிற நீ? ஓகே. இப்போ நீ எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அசெட் கொடுத்து வாங்கி எனக்கு தந்தையா? அப்ப 2 லட்சம் ரூபாய் அசெட் கொடுத்து வாங்கி தரும்போது ஓ ஆங்கிள் உனக்கு சர்வீஸ் 2 ஆல் வரும், ஜிஆர்வி வரும், யூஜிஆர்வி வரும். ஆனா நான் யூஜிஆர்வி தர வேண்டிய, நான் ஏன் யூஜிஆர்வி தர்றேன்? அப்ப நான் 2 லட்சம் ரூபாய் அசெட் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய, ரைட்? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா வாட் இஸ் த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோ? பிரசன்ட் வேல்யூ ஆஃப், ஏன்னா எனக்கு கேஷ் அவுட் ஃப்ளோ தான், அதுதான் MLP. என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளோ கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஃப்ளோ. அப்ப பிரசன்ட் வேல்யூ ஆஃப் என்ன அவுட் ஃப்ளோ? கேஷ் அவுட் ஃப்ளோ. யாரோட ஆங்கிள்? or the fair value of the asset or the என்ன whichever is. ஏன்னா நான் சோறு சாப்பிடுறவன், எக்காரணத்தினாலையும் ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட்டை விட பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த கேஷ் அவுட் ஃப்ளோ நான் எக்ஸ்ட்ரா தர போக மாட்டேன். நான் ஏன்டா 2 லட்சம் ரூபாய் அசெட்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் நான் அவுட் ஃப்ளோ தரேன்? அப்ப நான் மேக்ஸிமம் எவ்வளவு தான் தருவேன்? அப்ப present value of the என்ன outflow? cash out, which is nothing but present value of MLP or என் பாட்ல ஒன்னு எடுத்துட்டேன், உன் பாட்ல fair value of the asset whichever is. அந்த ரேட்ல தான் நான் என்ன பண்ணுவேன்னா அசெட் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏன்னா என் புக்ஸ்ல தான் அசெட் வருது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா உன்னோட IRR, உன்னோட ரிட்டர்ன் இஸ் என்னோட காஸ்ட். எஸ் சார். அப்போ உன்னோட 12 பாயிண்ட் எத்தனை % எடுத்துருவேன்? 6% எடுத்துருவேன்.
அதை எடுத்து இந்த 1,91,500 பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் நிக்குதுல, வருஷா வருஷம் என்ன சார்ஜஸ் கண்டுபிடிப்பேன். சார்ஜ் கண்டுபிடிச்சு டோட்டலா பே பண்ற லீஸ் ரெண்டு காம்போனண்டா பிரிச்சு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் இன்னொரு காம்போனன்ட் பிரின்சிபல்னு நான் தூக்கி போட்டுருவேன். ஹலோ, தென் அதை அப்படியே நாக் ஆஃப் பண்ணி வருவேன். கடைசியில என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். எக்ஸாம்பிள் நம்பர் 3 வரைக்கும் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வாட் ஆர் தி லெசன்ஸ் ஆஃப் AS 19? சார், the interest rate implicit in the lease is equal to IRR of the. This is point number 1. Lessee should record the asset in the books of accounts at the present value of the cash outflow of the dash. Lessee or so the IRR of the lessor is equal to cost of the. I'm coming to example number 4, shall we? Yes, sir. In example number 2, suppose UGRV is not determinable. UGRV is what? UGRV na unguaranteed என்ன value? அது எப்பவும் கண்டுபிடிக்க முடியும்னு. அப்ப UGRV தெரியாதுன்னா all the details are not available. அப்ப lessor பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் எனக்கு செலவு பண்றாங்க. 50,000 5 வருஷத்துக்கு வருது. பிளஸ் GRV ஆனா UGRV எவ்வளவு வரும் கேட்டா क्वेश्चन மார்க். அப்படினா அவரால IRR கால்குலேட் பண்ண முடியாது. யாரால? அப்ப லெஸ்ஸாரால என்ன கால்குலேட் பண்ண முடியாதுனா நான் இருக்கல. நான் யாரு? நான் நேரா பேங்க்ல போய் என்ன பண்றேன்னா கடன் கேக்குறேன். ஐயா, இந்த 2 லட்சம் ரூபாய் நீங்க எனக்கு என்ன தரதா இருந்தா அந்த lessee incremental borrowing rate எத்தனை %? அப்படினா IRR அவைலபிளா இருந்தா IRR எடுக்க சொல்றாங்க AS 19. in case IRR என்னவா இல்லனா அப்ப IRR of the lessor அவைலபிளா இல்லனா incremental borrowing rate of the lessee should be adopted. இங்க வா, since interest rate implicit on lease is the என்ன rate at which the present value of MLP and present value of என்ன equals the fair value, interest rate implicit in lease cannot be what? Unless UGRV is what? Not. அப்போ UGRV தெரியாதுன்னா என்னால IRR ஒன்னால IRR கண்டுபிடிக்க lessor ஆல IRR கண்டுபிடிக்க முடியாது. Because sir at என்ன சார் IRR discounted cash inflow will be equal to discounted cash. Discounted cash inflow ல 3 காம்போனன்ட் இருக்கு. Yes sir, lease 2 ஆல இருக்கு, GRV இருக்கு. ஒன்னால UGRV எவ்வளவு கண்டுபிடிக்க முடியலனா IRR கண்டுபிடிக்க. If interest rate implicit on lease is not determinable, present value of MLP should be determined using lessee's incremental. நான் ஒன்ன பாப்பேன், உன்கிட்ட கேட்பேன், என்னப்பா உன்னோட என்ன ஆறார்? நீ ஐதர் அது சொல்றது இல்ல, வேணும்னே மறைக்கிற, இல்லனா உனக்கே அதுக்கு நீ ஏன் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணாம இருக்க முடியாது. அப்ப நான் இதே உன்கிட்ட என்ன எடுக்கிறதுக்கு பதிலா லீஸுக்கு எடுக்கிறதுக்கு பதிலா பேங்க்ல போய் பேங்க் என்ன ரேட் சார்ஜ் பண்ணிருப்பானோ அதே ரேட்ல நான் ஃபினான்ஸ் சார்ஜ் போட்டு போயிட்டே இருப்பேன் நானு. Are you really with me? அப்ப present value of MLP using lessee's incremental என்ன ரேட் borrowing rate is என்ன computed below. இங்க தான் லாஜிக், கரெக்டான லாஜிக். கதை புரியுது நினைக்கிறேன். நீ தான் lessor, நான் தான் lessee. அப்படிதான் கதை பேசியிருக்கோம். நீ 2 லட்சம் ரூபாய் கொடுத்த ஒரு அசெட்டை வாங்கி எனக்கு கொடுத்துருக்க. 50 5 வருஷம் 25,000 plus 15,000 5வது வருஷம் நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். அதுல 15,000 நான் தர மாட்டேன், நீ ஜெனரலா பப்ளிக் இருந்து வித்து வாங்கிக்கணும். ஓகே மேன், அதை வச்சு நீ IRR கால்குலேட் பண்ண 12.6%. அப்ப என்ன வச்சு நீ 12.6% சம்பாதிக்கிற. 12.6% என்ன வச்சு நீ சம்பாதிக்கிற. ஹலோ சார், that is the IRR. கரெக்டா இல்லையா? உன்னோட காஸ்ட் தான், உன்னோட ரிட்டர்ன் தான் என்னோட காஸ்ட். அப்ப நான் சார் 12.6 என்னோட காஸ்ட் எடுத்து பண்ணோம். provided IRR கண்டுபிடிக்க முடியும்னா ஓகே மேன். ஆனா நான் சார் 2 lakhsல ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். either 2 lakh rupees or present value of the minimum lease payment whichever is lower. அப்ப 1,91,500 rupees தான் நான் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து வருஷம் சார் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் கால்குலேட் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணி 12.6ல மொத்தமா பே பண்ற 50,000 ரெண்டா பிரிச்சுவேன். ஒரு காம்போனன்ட், இன்னொரு காம்போனன்ட் பிரின்சிபல் கம்மி பண்ணிட்டே வருவேன், திருப்பி மேல இன்ட்ரெஸ்ட் போட்டு வருவேன். டேபிள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ரிஷியேட் பண்றேன். நீ இன் கேஸ் சார் என்னால IRR கண்டுபிடிக்க முடியல, இல்லனா IRR என்னங்கிறது நான் சொல்லல. ஹலோ சார், அப்படி நான் மை டியர் லவபிள் ஸ்டூடண்ட்ஸ், யூ ஹேவ் டு டேக் த பேங்க்ல போய் இன்கிரிமெண்டல் என்ன ரேட் borrowing rate. அப்ப எவ்வளவு சொல்லிருக்காங்க?
இங்கதான் நீ ஸ்மார்ட்டா இருக்கணும். முன்னாடி என்னோட என்ன ஆர்ஆர் எவ்வளவு வந்துச்சு, இது என்னோட ரிட்டர்ன், பிகாஸ் இன்டர்னல் என்ன ஆஃப் ரிட்டர்ன், IRR of the lessor is equal to cost of the lessee. கரெக்டா? Now IRR cannot be determinable. அதுக்குன்னு லெஸ்ஸிக்கு புக்ல ஜர்னல் என்ட்ரி போடாம இருக்க முடியாது. சோ ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம்ஸ் ஆர் ஏ சொல்லிதானோ. அப்ப ஏஎஸ் 19 என்ன சொல்லுதுன்னா, ஏ தம்பி நீ வந்து எது எடுக்கிறதுக்கு பதிலா லீஸுக்கு எடுக்கிறதுக்கு பதிலா இந்த அசெட்டை பேங்க்ல இருந்து வாங்கி இருந்தா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்குவ? அப்ப இன்கிரிமெண்டல் என்ன ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு 10%. இப்ப இதுதான் யாரோட காஸ்டா வரப்போகுது, லெஸ்ஸியோட காஸ்ட் 12.6 வர வேண்டியங்க 10% வரப்போகுது. அப்ப லெஸ்ஸியோட காஸ்ட் என்ன ஆகுது, லெஸ்ஸியோட காஸ்ட் என்னாச்சுன்னா ப்ராஃபிட் என்ன ஆயிடும். That means the present value become 2,05,025. என்ன அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? क्वेश्चन போடுறதுக்கு முன்னாடி சம முடிச்சிட்டேன் நான். இதான் லாஜிக். ஏன்னா லெஸ்ஸிக்கு என்ன கம்மியானா, காஸ்ட் கம்மியானா அது கண்டிப்பா அதிகமாகும். இப்போ AS 19 சொல்லுது நிறுத்து 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 சொல்லு சொல்லு நிறுத்து 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 சொல்லு. இந்த வேல்யூல தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணிராத. ஏன்னா டேஷ் வேல்யூ ஆஃப் தி அசெட், பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி, அப்படினா இத நீ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பாக்கும்போது 10% டிஸ்கவுண்ட் பண்ணிருக்க. சார் this is not the IRR of the lessor. Why question mark? Because UGR is not determinable. Hence we have to adopt the incremental borrowing rate of the lessee, which is எத்தனை percent, 12.6 இருந்து காஸ்ட் என்ன ஆச்சு அப்படினா கண்டிப்பா பிரசன்ட் வேல்யூ என்ன ஆயிடும், ப்ராஃபிட் என்ன ஆயிடும். அப்ப எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் பண்ணி வந்தா 2,05,025. Are you expecting me to solve all this? No sir. Have you got the logic? Yes sir. Now the present value of MLP is 2,05,000 and fair value of the asset is the accounting entry at the inception of the lease to record the asset taken on finance lease in the books of the lessee is asset account debtor at 1 lakh. 2 lakh to lessor 2 lakh because fair value of the asset or present value of the whichever is. So since a liability is recognized at fair value of etana total principal, we need to ascertain a N rate at which the present value MLP equals etana lakh. The discounting rate then can be used for allocation of என்ன charge over என்ன period. இங்கதான் AS 19 நமக்கு பல சஜஷன்ஸ் தருது. ரொம்ப சிம்பிள். AS 19 ஆக்சுவலா குழப்பல. என்ன சொல்லுதுன்னா ரெண்டு பார்ட்டி, ஒன்னு லெஸ்ஸார் லெஸ்ஸி. லெஸ்ஸாருக்கு எவ்வளவு இன்னைக்கு செலவு பண்ணன்னு தெரியுமா, எவ்வளவு வரப்போகுது தெரியுமா, 50 50 50 50 50 25,000 15,000 இப்படி எல்லாமே தெரியும்னா this situation is called as all facts known. என்னது? If all facts known, interest rate implicit in the lease is nothing but IRR to the lessor. Yes sir. Clear? Yes sir. IRR to the lessor is equal to cost to the lessee. Yes sir. Lessee should record at the fair value of the asset or present value of the MLP, whichever is lower. That's it. On that rate, he have to compute the things. That's it. Game over. That means the part 1 of the question. Yes, now, situation number 2 of AS 19. If the lessor is not aware of the NAV, UGRV அவரால கண்டுபிடிக்க இல்லைன்னா அவர் IRR வாயத்தோடு சொல்ல மாட்டேங்கிறார். எதுக்குன்னா லெஸ்ஸிக்கு என்னோட ரிட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சு போயிருமோ அப்படிங்கிறதுனால. Then lessee cannot NSR keep quiet. கரெக்டா இல்லையா? So what AS 19 is saying that you have to go and ask to your bank to understand the incremental borrowing rate. That is come to எத்தனை percent? Oh my God. That means sir, what is the cost of the lessor? Yes sir. அவரோட ரிட்டர்ன் தான் நம்மளோட காஸ்ட். ஆனா பேங்க்ல போன போது அப்போ காஸ்ட் என்ன ஆகுது, அப்ப ப்ராஃபிட் என்ன ஆகும், அப்ப பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி MLP அதிகமாகும். எஸ் சார். எவ்வளவு ஆச்சு, ரைட்டா? இப்ப AS 19 என்ன சொன்னா நிறுத்து 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 நிறுத்து. எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிராத. Because in the books of the lessee either the or whichever is இந்த ரேட்ல தான் ரெக்கார்ட் பண்ணும். இப்போ எவ்வளவு லாக், ஓகேவா? இப்போ நீ 10% போட்ட போது வேலைக்கு ஆச்சா ஆகலையா? ஆகல. 10% போட்டப்ப ஆகல. பிகாஸ் 10% போட்ட போது ஃபேர் வேல்யூ விட என்ன வந்துச்சு, அதனால எவ்வளவு லாக்ல ரெக்கார்ட் பண்ணு.
அந்த present value of MLP நான் சொல்ற புரியுது நினைக்கிறேன். எவ்வளவு present value of MLP? 2 lakh. Put it on dustbin. Put it on. If you are putting it on the dustbin, hello sir. Even the 10% rate also put it on dustbin. ஏன்னா தப்பு 10% rate is தப்பு. ஏன்னா 10% போடும்போது எனக்கு profit வருது. எவ்வளவு lakhs விட அதிகமா வருது? நிறுத்து 2 lakhs தான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப அந்த வேல்யூவையும் குப்பையில போட்டு இப்ப நீ என்ன பண்ணுனா பார்ட் நம்பர் 1ல லெஸ்ஸார் கையில IRR கால்குலேட் பண்ணியா? அதே மாதிரி இப்ப லெஸ்ஸி கையில IRR கால்குலேட் பண்ணு. யார் கையில? எத்தனை % வேலைக்கு ஆவல? அப்ப எத்தனை % போடு? இயர் 1 2 3 4 5 5 ஒரு 5 அதாவது இது வந்து என்னவா இருக்கும்னா லீஸ் பேமெண்டா இருக்கும். இது என்னவா இருக்கும்னா GRV இருக்கும். என்ன வரல? லெஸ்ஸிக்கு UGRVக்கு சம்பந்தமே இல்ல சார். வர வேண்டிய அப்படி வந்துச்சுன்னா நீ திரும்பி வருவ. எஸ் சார். இப்போ எத்தனை %ல டிஸ்கவுண்ட் பண்ற? 12%ல டிஸ்கவுண்ட் பண்றேனா? ரைட்டா? எஸ் சார். அதுக்கு 1 divided by 1.12 போட்டா is equal to போட்டு மல்டிப்ளை பண்ணேனா what is the present value of MLP? சீச்சி எனக்கு 1,94,000 வரக்கூடாது. எக்ஸாக்ட்டா 2 lakhs வரணும். பிகாஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற வேல்யூலோ அப்ரிஷியேட் பண்றேனே. இப்ப மாநாடு போடலாமா? the மாநாடு is சார் உனக்கு வந்து நெகட்டிவ் வருது பாசிட்டிவ் வருது இல்லையா? இங்க வந்து எவ்வளவு வருதுன்னா minus 2 lakhs போட்டேனா எவ்வளவு கேப்? 1,94,425 minus 2 lakh 5,000 575. அப்ப 5575 நெகட்டிவ் வருது உனக்கு இல்லையா? எனக்கு நெகட்டிவ் வேண்டாம் 0 வேணும். இங்க பாசிட்டிவ் ஆனா ஆண்டவா 5025 வருது. அப்ப 5575 divided by 5575 plus 5025 comes to 10,600 into எத்தனை மைல்? 2 miles because 10ல இருந்து 12 வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்க. அப்படினா 5575 divided by 10,600 into 2 போட்டா எங்க இருந்து ஆரம்பிச்ச? 10ல இருந்து ஆரம்பிச்சியா? 10 plus 12 12ல இருந்து ஆரம்பிச்சீங்க 12 அது. ஓகே 12 minus 10.05 comes to 10.95. 10.95 is the IRR of the lessee. IRR of the IRR of the lessor எடுக்காம வாயை துறையா? நீ வாயை துற. யாரு? லெஸ்ஸார். அவ என்ன துறக்கல அப்படின்னா நான் வாயை துறந்தாவும். அப்ரிஷியேட் பண்றே இல்லையா? அப்ப AS 19 ரெண்டு சர்க்கம்ஸ்டன்ஸ் நம்ம முன்னாடி வரைச்சு தருது. ஒன்னு every details are available, details are not available. Hello? Yes sir. If the facts are available, jolly. Yes sir. எவ்வளவு செலவு பண்ற? 50,000 ஒரு 25,000 ஒரு 15,000. Yes sir. That means A lessor, you calculate the IRR of the lessor is equal to cost of the let the lessee record at fair value or present value of the MLP whichever is lower. year 12.6% ல அவர் வந்து finance charge calculate பண்ணி சார் லீஸ் ரெண்டா பிரிச்சு பிரின்சிபல் இன்ட்ரஸ்டா பிரிச்சு அடிச்சு கொடுக்கட்டும். இப்போ அந்த கால்குலேஷன்ல மைண்ட்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஐயா எனக்கு UGRV தெரிய மாட்டேங்குது ஐயா. நீ கம்முன்னு இரு. யாரு? lessor. Let the lessee has to go and pitch a with the bank. Yes sir. He has to go and ask the incremental borrowing rate which come to எத்தனை percent? வா சார் IRR of the lessor is எத்தனை percent? படுபாவி இங்க எவ்வளவு வருது? That means என்னன்னா நீ என்ன பண்ணிருக்கேனா? ஹலோ சார் எவனோத்தனோ குழந்தை எடுத்து வந்து ஓன் குழந்தைன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாக்குற. நீ மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகாது. எப்படி மேட்ச் ஆகும்? ஏன் காரணம்னா சார் லெஸ்ஸாரோட IRR எவ்வளவு percent? உன்னோட borrowing rate எவ்வளோ? இது ரெண்டும் ஒத்து போறதானா பரவாயில்ல. இது ஒத்து போகுது இல்ல. அது அந்த ரேட் பார்த்தப்ப நான் சொல்லிட்டேன் உனக்கு இப்ப ப்ராஃபிட் வருது. ப்ராஃபிட் வர்றதுனால பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி MLP என்னவா வரும்? உடனே AS 19 கோவம் வந்து ஏன் காரணம்னா அங்க சார் 12.6 வயசு இருக்கிற ஒருத்தனையும் 10 வயசு இருக்கிற ஒருத்தனையும் நீ கம்பேர் பண்ணிருக்க. நீ
ரெண்டு பேரும் என்னால கம்பேர் பண்ண அப்ப AS19 சொல்லுது இந்த கம்பேரிசன் நான் ஒத்துக்க மாட்டேன். பிகாஸ் அதை கம்பேர் பண்ணும்போது 2 lakh எவ்வளவு வரப்போகுது? அவ்வளவு வராது. நீ ஃபியூச்சர்ல அவ்வளவு பே பண்ண வேண்டிய என்னவே இல்ல. உசுரே போனாலும் 2 லட்சம் பே பண்ணா போதும். உசுரே போனாலும் இப்ப நீ 2,05,000 and something ரெக்கார்ட் பண்ணேனா 2 லட்சம் பே பண்ணதுக்கு அப்புறம் 5,000 ரூபாய் அப்படியே பெண்டிங் நிக்கும். அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் அதை வந்து என்ன சார், நீ வந்து PN அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணி 41 subsection for remission or cessation of trading liability என்னால எடுத்து வர முடியாது. இது இன்கம் டாக்ஸ் ஆயிடு. அப்ப AS19 என்ன சொல்லுதுன்னா நீ மேக்ஸிமம் லைபிலிட்டி அதுவே தேவையில்லை. பிகாஸ் அதுக்குள்ள UGR வேற இருக்கு. இருந்தாலும் சார் ஆன்டிசிபேட்டட் பிரின்சிபல், ஆல் தி ஆன்டிசிபேட்டட் லாஸஸ் ஷுட் பி கன்சிடர்ட். மேக்ஸிமம் லைபிலிட்டி எவ்வளவு லாக்? அவ்வளவுதான். அதுக்கு மேல தேவையில்லை. 2,05,000. அதனால அந்த 10% ரேட்ட குப்பையில போடு. இப்ப நீ என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவையும் குப்பையில போட்டுட்டு நான் சொல்ற வேல்யூ நீ முதல்ல ரெக்கார்ட் பண்ணு. ரெக்கார்ட் பண்ணிட்டேன் செல்லா குட்டி என்ன பண்ணுனா உன்னோட என்ன ஆர்ஆர் கண்டுபிடி. உன்னோட IRRனா நீ எவ்வளவு ஃபியூச்சர்ல பே பண்ணுவ? 2 lakhs உனக்கு வந்த மாதிரி. இது எல்லாமே அசம்ப்ஷன் தான். உன்கிட்ட இருந்து 50,000 50,000 50,000 50,000 50,000 பிளஸ் போன மாதிரி. கரெக்டா இல்லையா? ஏதோ ஒரு பர்టిక్యులர் percentage போட்டேனா உனக்கு என்ன ஆகும்னா டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டிஸ்கவுண்டட் கேஷ் which is 10.8%. இப்போ நீ உன் புக்ஸ்ல எவ்வளவு ரூபீஸ் லைபிலிட்டி கிரியேட் பண்ணிருக்க? 2 lakhs liability. அத பிரிச்சிரு ஃபினான்ஸ் சார்ஜ் 10.95% வெச்சு. ஏன்னா 10% வச்சு பிரிச்சுறாத. அது யார்கிட்ட இருந்து கடன் வாங்கினா? பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கினா. நீ பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கினா இங்க சொர்க்கமா தெரியுது. ஆனா உண்மையிலே சொர்க்கம் கிடையாது, நரகத்துல இருக்க நீ. எஸ் சார். அப்ப நீ என்ன பண்ணணும்னா உன்னோட அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு லாக்? 2 lakhs. அதான் மேக்ஸிமம் லைபிலிட்டி ரெக்கார்ட் பண்ணிருக்க நீ. 50,000 50,000 50,000 50,000 75,000. புரியுது? இப்ப கால்குலேட்டர் சார் 2 lakh into எத்தனை percent? 10 point comes to 21,000. 50,000 21,900 போச்சுனா இப்ப 2 lakhs 2 into 8,100 போச்சுனா 1,71,900. அப்படியே போட்டுருக்கே வரைக்கும் வரையா? Are you really with me? இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல உனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? 21,900. இப்ப திருப்பி நீ வந்து ஆல்ரெடி அக்கவுண்டிங் என்ட்ரி நீ வந்து அசெட் ரெக்கார்ட் பண்ணும்போது போட்டுருப்ப. என்ன என்ட்ரி போட்ட? அசெட் அக்கவுண்ட் டேட்டா 2 lakh. 2 lakhs தான் நானும் சொன்னேன். 2 lakhs 2 lakh அப்ரிஷியேட் பண்றியா? இப்ப ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல நீ வந்து EMI பே பண்ணணுமா? அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் என்ன சார் டியூ பண்ணணுமா? ஃபினான்ஸ் சார்ஜஸ் அக்கவுண்ட் டேட்டா 21,900 டு லெஸ்ஸார் அக்கவுண்ட். புரிஞ்சுக்கிற நீ? லெஸ்ஸார் அக்கவுண்ட் டேட்டா டு பேங்க் அக்கவுண்ட் 50,000. P&L அக்கவுண்ட் டேட்டா டு ஃபினான்ஸ் சார்ஜ் அக்கவுண்ட் 21,000. So what this question AS19 is saying that's it man, we are done with the 19. AS19 class में how many category? Sir, पक्का not पक्का. परदेसी not परदेसी இல்லை. பக்கா நாட் பக்கா. எல்லா இன்ஃபர்மேஷனும் பக்காவா அவைலபிளா இருக்கு. எல்லா இன்ஃபர்மேஷனும் பக்காவா என்னவா இல்ல? எல்லா இன்ஃபர்மேஷனும் பக்காவா அவைலபிளா இருக்குன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் மங்களா. எல்லா இன்ஃபர்மேஷனும் பக்காவா அவைலபிளா இல்லைனா திஸ் இஸ் கால்ட் அஸ் பங்களா. கரெக்டா? மங்களா பங்களா நேத்து சொல்லி கொடுத்தனா அதேதான் AS19 இன்னைக்கு சொல்றான். மங்களா என்ன சொல்றான்னா IRR of the lessor is equal to cost of the அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரொம்ப ஈஸி சார். லெஸ்ஸாருக்கு சார் அசெட் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய என்ன இல்ல, ஏன்னா லெஸ்ஸி தான் அசெட் வச்சுக்க போறான். எஸ் சார். லெஸ்ஸார் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண வேண்டிய லெஸ்ஸி தான் டெப்ரிசியேஷன் அசெட் வச்சுக்க போறான். லெஸ்ஸாரோட வேலை இன்ட்ரெஸ்ட் வாங்கி நல்லா திங்கிறது, அவ்வளவுதான். வேற எந்த வேலையும் யாருக்கு இல்ல? லெஸ்ஸாருக்கு இல்ல. ஜஸ்ட் ஃபினான்ஸ் இன்கத்தை என்ஜாய் பண்றது. கரெக்டா இல்லையா? அதப்ப வில்லிச்சி சார் அசெட்டை ரெக்கார்ட் பண்ணணும், ஃபினான்ஸ் சார்ஜை கண்டுபிடிக்கணும், என்ட்ரி போடணும். அதுக்கு நீ என்ன பார்க்கணும்னா மங்களாவா இல்ல பெங்களாவான்னு பார்க்கணும். மங்களாவா இருந்துச்சுன்னா IRR of the lessor is equal to cost of the lessee. Jolly jolly jolly. In case the lessor is not opening his mouth to say the IRR, then we have to walk to the bank and ask to the bank what is the incremental borrowing rate. அது எங்கேயாவது பக்கம் தான் அப்படி வர்றதா இருந்தா பரவாயில்ல. தூரம் தான்னா சார் கண்டிப்பா என்ன வரும்னா டிஃபரன்ஸ் பெருசா வரும். அது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வரைக்கும் டிஃபரன்ஸ் வர்றதா இருந்தா நான் தாங்கிப்பேன். Are you ready with me? இல்லைன்னா அவனை டஸ்ட்பின்ல போட்டுப்பேன். நான் டஸ்ட்பின்ல போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா I will calculate the new IRR. உங்களோட ரேட்ல நான் நம்புற மாதிரி
நானே என்ன கால்குலேட் பண்ணி IRR கால்குலேட் பண்ணி அந்த IRR பேஸ் பண்ணி நான் finance charge கால்குலேட் பண்ணுவேன். If you try any question in leases, my dear lovable students, you'll be able to appreciate or understand. If you want, I will solve illustration number 1. I will read it. Shall we? Yes, sir. So today's gift is 5 mark from AS19 leases. Esquire Private Limited has taken machinery on என்ன lease? From SK Limited. அப்ப SK Limited தான் என்ன R? Esquire Private Limited தான். The information is as under lease period எத்தனை? 4 years. Last example 5 years, in the example 4 years. Fair value at the inception 20 lakh rupees தான் asset. அப்ப 20 லட்சம் ரூபாய் asset. இன்னைக்கு போய் கடையில போய் வாங்குறதா இருந்தா அது காசு கொடுத்து வாங்குறதுக்கு இருந்தா எங்க நான் ஏன் லீஸ் எடுக்கிறேன்? அது இல்லாதனால தான் நான் பிச்சை எடுக்கிறேன். Lease rent at 6,25,000 per annum at the end of the year. அப்ப 6,25,000 into 4 போட்டேனா 25 lakh. authority 25 lakh. ஏ அதான் interest. GRV 1,25,000. expected residual value A residual value குள்ள GRV இருப்பாங்க UGRV இருப்பாங்க. அப்படினா 3,75,000 minus 1,25,000 is equal to 2,50,000. Hello sir. Yes sir. Is the NRV? A இது பக்கா not பக்கா. implicit interest rate. ஏ செல்ல கொடமே இங்க வா தங்க கொடமே சார் அவனே கொடுத்திருக்கான் எத்தனை percent? First step உனக்கு இப்ப எப்படி வந்திருக்குன்னு ஃபீல் பண்ண முடியுது. Which is nothing but the IRR of that. Which is nothing but the cost of that. Cho. Discount rate for first year, second year, third year, fourth year. In case யாரோட calculator work ஆகலனா அவனே கொடுத்திருக்கான் 0.8696, 0.7591, 0.6575 and 0.5718. ஏன் சார் 5வது வருஷம் தரல? ஏன் சார் 4 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆகல? Calculate the value of the lease liability as per N19 and disclose impact of this on the balance sheet and P&L account at the end of the அவ்வளவுதான் சார். as per according to para 11 அதெல்லாம் தேவையே இல்லை. AS19 leases எங்கேயோ போயிடுவேன். The lessee should recognize the lease as an asset and liability at an amount equal to the lower of the fair value of the asset at the inception of the finance lease and the present value of the MLP from the standpoint of the அப்ப இதுல யார் வராது? UGRV வராது. அதுதான் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் த வாட்? lessee. என்ன அப்ரிஷியேட் பண்றியா? in calculating the present value of the NILP, the discount rate is the interest rate implicit in what? Which is nothing but IRR of the lessor. Present value of MLP will be calculated as follows. இது யாரோட ஆங்கிள்? ஏன்னா யாரோட புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண போற? 1 2 3 4 கரெக்ட்டா? 4வது வருஷத்துக்குள்ள லீஸ் ரெண்டாலும் இருக்கும், GRV இருக்கும். ரைட்டா? 625 750. ஏன் சார் அந்த வருஷம் மட்டும் மாத்தி எழுதி இருக்கேன்? மாத்தி எழுதலனா நீ மாத்தி எழுத வேண்டியதா இருக்கும். ரைட் சார். இது வந்து 8696 7561 இது ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. டிஸ்கவுண்ட் ரேட் எத்தனை %? This is IRR of the which is the return of the lessor is equal to cost of the lessee. ஒத்துக்கற நீ? சார் இங்க 4 டெசிமல் கொடுத்தா 4 டெசிமல் தான் எடுக்கணும். ஹலோ சார். 4 டெசிமல் क्वेश्चनல கொடுத்து 3 டெசிமல் எடுத்தா 4 மாசம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். வேணா சார். என்ன கொடுத்திருக்கானோ அதை வச்சே என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட் பண்ணணும். மாத்தி எடுக்க நீ கால்குலேட்டர்ல எடுத்தா மேபி 2 டிஜிட் எடுப்ப 3 டிஜிட் எடுப்ப. ஹலோ சார். क्वेश्चनல 4 டிஜிட் கொடுத்தா 4 டிஜிட். சார் are you expecting me to multiply this? No sir. You are getting 18,55,000 NFT. தம்பி fair value எவ்வளவு லாக்? 20 lakh. அதுக்குள்ள ஆக்சுவலா 3 காம்போனன்ட் இருக்கும். யாரு அது 3 சேர்த்தா தான் 20 lakh. இதுல 18 lakhs தான் வருது. 18 lakhs தான் வரணும். ஏன்னா இதுல யாரு இல்ல? Then the fair value of the asset or present value of the MLP, whichever is lower, should be recorded. So present value of the MLP is 18,55,850 is less than the value at the inception of the lease, that is at a lakh. Therefore the asset and the corresponding lease liability should be recognized as 18,55,850. Now the lessee will pass a journal entry. Yes, asset account data 18,55,850 to lessor account 18,55,000 and he will prepare an interest table at an interest rate of. Now he will take that and 18,55,000 NFT 850 into 15% na 2,78,377. Yes sir. இப்போ டோட்டலா 6,25,000 பே பண்றாங்கல்ல, அதுல இன்ட்ரஸ்டையும் பிரின்சிபலையும் பிரிச்சுப்பாங்க. திருப்பி அந்த டேபிள் ஞாபகம் இருக்குல்ல, 4 வருஷம் அப்படியே ரொட்டேட் பண்ணி லாஸ்ட் வருஷத்துல இன்ட்ரஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்பாங்க. தென் வருஷம் என்ன என்ட்ரி போடுவாங்கன்னா, ஃபினான்ஸ் சார்ஜஸ் அக்கவுண்ட் டேட்டா
to lessor account, lessor account data to bank account, P&L account data to finance. With that, illu number 1 comes to an end, man. Hello. Easy dane. That means accounting for finance lease in the books of the NR. Now முதல்ல asset purchase பண்ணுவார் இல்லையா, கடையில போய் வாங்கணும். எத்தனை லட்சம் ரூபாய் asset? 2 லட்சம் ரூபாய் asset. ஞாபகம் இருக்கா? asset account data எவ்வளவு லாக் கொடுப்ப? to bank account. சார் எனக்கு இதை விட கம்மியா வாங்கணும் ஆசைதான். கடைக்காரன் கொடுக்கணுமே. கடைக்காரன் எவ்வளவு தான் தருவான்? 2 lakhs. ஏன்னா அவன் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தானே விற்பான். அதனால அசெட்டை வாங்கிட்டேன். எவ்வளவு லாக்ஸ்க்கு? 2. என் கையில காசு போயிடுச்சு. அந்த அசெட்டை தான் நீ எனக்கு லீஸ் கொடுத்துருக்க. அதனால லீஸ் ரிசீவபிள் which is nothing but எண்ணம். நான் தான் உனக்கு காசு தரணும். உன் கையில இந்த அசெட் போயிடுச்சா, வெளியே போயிடுச்சா? அப்ப அசெட் வெளியே போயிடுச்சு. தட் மீன்ஸ் நீ யாருக்கு லோன் தந்த மாதிரி? ANM டு பேங்க். உனக்கு புரியுதா? என்ன வேல்யூல நீ ரெக்கார்ட் பண்ணணும்னா நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் லீஸ். என்னது? உனக்கு தான் நில்லு ஜில்லு அன்அர்ன்ட் ஃபினான்ஸ் இன்கம். கரெக்ட்டா? அப்ப ஃபேர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் லீஸ். அப்ப நீ ஃபேர் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் லீஸ் நீ ரெக்கார்ட் பண்ணுவேன். நான் ஃபேர் வேல்யூ ஆர் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த MLP whichever is what. சார் இங்க எதெல்லாம் கொடுத்திருக்காங்க சார், எதுவுமே புரிய மாட்டேங்குது. படிக்காத, இங்க வா சார். தேவையில்ல. we will be doing man illustration number 2. shall we? Yes sir. Prakash limited leased the machine to Badal limited on the following terms. அப்ப யாரு பிரகாஷன்? lessor. யாரு பதல்? lessee. ஹலோ சார். fair value of the machine எவ்வளவு ரூபீஸ் கொடுத்து வாங்கி இருக்காங்க? lease term எவ்வளவு? yes. lease ரெண்டால் per annum. GRV expected residual value. அப்ப 3 lakhs minus 1,60,000 is the interest rate of return 15%. அது குறன் சலக்கொட்டே. This is the IRR of the, which is the cost of the, this is மங்களா பெங்களா அப்படி சொல்லு. டிஸ்கவுண்ட் ரேட் ஃபார் 1 year to 5 years ஆர் சார் அவனே கொடுத்திருக்கான் சார். சார் அசெட் இந்த unearned என்ன இன்கம்? என்னது? unearned finance income. இது ஜில்லு மைனஸ் நில்லு. unearned finance income is equal to ஜில்லு மைனஸ் நில்லு. சொல்லு. அஜில்லு மைனஸ் நில்லு. அஜில்லு மைனஸ் நில்லு. ஒண்ணுல சார் ஜில்லுனா சார் டிஸ்கவுண்ட் பண்ணாத. டிஸ்கவுண்ட் சார் எவ்வளவு சார்? பண்ணாத இல்ல, பண்ணாத. எவ்வளவு சார் உனக்கு வந்து வருது காசு? எவ்வளவு சார் லீஸ் ரெண்ட் வருது? 8 lakh. எத்தனை வருஷத்துக்கு? அப்ப 8 lakh into 5 year. அப்ப உனக்கு 40 லட்சம் ரூபாய் வருதானே? அப்போ லீஸ் ரெண்டால் is equal to 40 lakh. அது இல்லாம GRV 1,60,000, UGRV 1,40,000. மூணு சேர்த்தா இதுதான் கேஷ். என்ன ஃப்ளோ? யாருக்கு இன்ஃப்ளோ? லெஸ்ஸாருக்கு. இது சில்லறையா இல்ல சார் டோட்டலா? இத நீ டிஸ்கவுண்ட் பண்ணியா பண்ணலையா? அதுதான் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லீஸ். என்ன பண்ணாதேனா டிஸ்கவுண்ட் பண்ணாத. ஹலோ சார், அதுதான். இப்ப நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லீஸை கால்குலேட் பண்ண போறேன். நெட் இன்வெஸ்ட்மெண்ட் லீஸை கால்குலேட் பண்ணா டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஜில்ல என்ன பண்ணேனா டிஸ்கவுண்ட் பண்ணேனா. Are you really with me? சார் இப்ப இந்த ஜில்லு எவ்வளவு லாக்ஸ் கொடுத்து அசெட் வாங்குற? 28 lakh. அப்ப 28 lakh 30,000 கொடுத்து நீ கடையில போய் நீ அசெட் வாங்குற. எனக்கு எதுக்கு விடுற? நான் உனக்கு எவ்வளவு லாக்ஸ் தரேன்? சார் இந்த 43 lakhs வரும் அசெட்டுக்கு மட்டுமா? இல்ல அசெட் நான் 43 lakhs தர மாட்டேன், எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு 43 lakhs வரப்போகுது. ஏன்னா அதுக்குள்ள GRV இருக்கு, UGRV இருக்கு. இந்த 43 lakh வரும் அசெட்டுக்கு மட்டுமா? அசெட் பிளஸ் இன்ட்ரெஸ்டா? அப்ப இந்த 43 lakhsக்குள்ள பிரின்சிபல் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பாரு 43 lakhs பாரு, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் தெரியுதா? எனக்கு தெரியுது. இப்ப அதில இருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணா பிரின்சிபல் கிடைச்சிரும். क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன கால்குலேட் பண்ண கேட்டிருக்காங்க? unearned finance income interest. unearned finance income
என்ன அழகா என்ஜாய் பண்ற? அப்ப இங்க வா, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் 8 lakh 8 lakh 8 lakh 8 lakh 8 lakh less C கொடுப்பாரு. At the rate of 15%. This is the NRR of the is equal to இது क्वेश्चनே கொடுத்திருக்காங்க, நீ வேலை கூட செய்ய வேண்டாம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண தெரியலனா கோர்ஸ் குவிட் பண்ணிடு. ஹலோ சார், அது இல்லாம லெஸ்ஸி உனக்கு ஜிஆர்வி கொடுப்பாரு சார். அது வந்து லாஸ்ட் இயர்ல அதுக்கு ஒரே ரேட் தான். இதே எடுத்து இங்க எழுதிராது மல்டிப்ளை பண்ணி வேற மாதிரி எழுதணும். கரெக்ட் சார். அது இல்லாம யூஜிஆர்வி நடுத்தரல இருந்து வரும், அதுக்கும் இதே டிஸ்கவுண்ட் ரேட் தான். மல்டிப்ளை பண்ணா டோட்டலா 28 lakh 30,000 என்ன 20. இப்ப வா, எவ்வளவு ரூபீஸ் ஜில்லு? 43 lakhs. ஜில்லுக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கா? பிரின்சிபல் இருக்காங்க, ஜில்லுன்னு இருக்கா? எஸ் சார். அதுல இருந்து சார் பிரின்சிபலை என்ன பண்ற நீ? எவ்வளோ? 28 lakh 30,920 எதை மைனஸ் பண்ணேனா உனக்கு என்ன வரும்னா 14 lakh 69,000. இதுதான் unearned. என்ன இதை இன்னும் லெஸ்ஸா earn பண்ணல. எப்ப earn பண்ணுவார்னா இந்த 15% இருக்கு பாத்தியா, இத லெஸ்ஸி காஸ்ட் எடுத்து பாரு. அவரோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ்ல ஒரு மாசம் அப்ளை பண்ணுவாரு. அப்ளை பண்ணி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாரு. அது தலைவருக்கு ஃபைனான்ஸ் சார்ஜஸ் சார். இவருக்கு ஃபைனான்ஸ் இன்கம். ஆனா இது 5 வருஷத்துல earn பண்ணுவாரு. இதை இன்னும் earn பண்ணாதனால unearned finance income. ஒரு எஸ்ஆர் போடு. Are you really with me? With this all the intricacies of S19 NLEs. சார் இவ்வளவு பேசுறீங்க சார். ஃபினான்ஸ் லீஸ், ஆப்பரேட்டிங் லீஸ், அது ஐயா இந்த பாட்டில் இருக்கா இல்லையா? இந்த பாட்டிலுக்கு 10 வருஷம் லைஃப். எத்தனை வருஷம்? Are you really with me? ஒருத்தனுக்கு நான் 1 வருஷத்துக்கு லீஸ் விடுறேன், திருப்பி வாங்குறேன். ஹரிக்கு நான் 1 வருஷத்துக்கு லீஸ் விடுறேன், திருப்பி வாங்குறேன். விக்னேஷ்க்கு 1 வருஷத்துக்கு லீஸ் விடுறேன், திருப்பி வாங்குறேன். ஹலோ சார், ஏதாவது நம்ம உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா இப்படின்னு சொல்லலாம். இப்படி நான் 10 வருஷம் 10 பேருக்கு லீஸ் கொடுறதா இருந்தா அது ஆப்பரேட்டிங் லீஸ். என்ன லீஸ்? அப்ரிஷியேட் பண்ற நீ? எஸ் சார். சார், வாட் இஸ் த லைஃப் ஆஃப் த அசெட்? 10 years. நான் ஒரே ஆளுக்கு 9 வருஷம் லீஸ் கொடுறேன். That means ultimate life என்ன ஆயிடுச்சுன்னா comes to an end. It's an lease. Comes to an end. That's it, man. This is what the summary of AS19 leases is all about. I hope that this will make you useful for you, my dear lovable students. Especially, sir, you go through this revision. It will be a real value addition. 5 mark is a gift from my side. And if you are enjoying, sir, intimate me in the comments. And any AS, if you want any revision, if you inform me, I will do like this. Sir, very happy morning to all. Sir, AS20 EPS, sir, quick revision is a target. First of all, what is this chapter? What is this AS20? This is a disclosure standard. On the face of the schedule 3, நம்ம schedule 3 prepare பண்ணும்போது அதோட faceல revenue from operation, sir, like finance expenses, finance cost, everything we are showing, changes in inventory and all. The last item after the current tax and the deferred tax, we have to show to the users of the financial statement that how much, sir, basic EPS and how much diluted EPS. How much is the basic EPS? What is the earnings per share? And what is the diluted EPS? Sir, there are 2 EPS are there. As per AS20, 2 EPS are there. One is basic EPS and diluted EPS. What is basic EPS, sir? Or how to find out the basic EPS, sir? It's very simple, sir. Net profit attributable to the equity shares after preference dividend. That means if you see, basically in a company, we will be having sales. Every company will be having sales. From the sales, they will be incurring variable costs. The remaining profit is called as contribution. From the contribution, they will be paying fixed costs. The answer what you are getting is called as earnings before interest and tax, EBIT. From that EBIT, my dear lovable students, they have to pay the interest. Then they will get the PBT, profit before tax. From that profit before tax, they will pay tax. Then they will get PAT, profit after tax.
From this PAT, profit after tax, my dear lovable students, company need to pay tax. That tax comprise of current tax and the deferred tax as we discussed in AS 22. Then they will be getting residual earnings. That means after paying, sir, sorry, profit after tax, less preference dividend. From the PAT, sir, they have to pay preference dividend. Then they will be getting residual earnings. Sir, residual earnings means michamidi. So, from the EBIT, they have to pay interest. They will get profit before tax. They have to pay tax. The balance is called as PAT. Sir, from that they will satisfy the preference shareholders. The balance is called as residual earnings. This is the amount available to the equity shareholders, my dear lovable students. This amount available to the equity shareholders divided by number of equity shares is what EPS is all about. Right, sir? Yes, sir. So what they are saying is net profit attributable to equity shareholders. Out of the total profit earned by the company, how much is the net profit attributable to the equity shareholders after preference dividend? So you first pay the preference dividend. That's why I said from the PAT, let the company first pay the preference dividend. Then the balance available to the equity shareholders is equal to profit attributable to equity shareholders. Profit attributable to equity shareholders divided by Waynes. Waynes means weighted average number of equity shares. Weighted average number of equity shares. That means it's not simple divided by normal number of equity shares. It is, sir, weighted average number of equity shares. So tell me, profit available to the equity shareholders after preference dividend divided by weighted average number of equity shares. First we'll be talk about numerator. Then we will talk about denominator, right, sir? Numerator means profit for the equity shareholders is calculated after deducting, number one, all the expenses. All the expenses such as variable expenses, fixed expenses, everything you have to suppose to reduce. And you have to reduce even taxes, both the current tax and also the deferred tax. As per AS 22, you are supposed to reduce. If there is any prior period item as per AS 5, please reduce it. If there is any extraordinary item as per AS 5, please reduce it. And if there is any preference dividend, please reduce it. That's what I showed the table here, man. Sir, from the earnings before interest and tax, pay the interest because that is a compensation you are paying to the debt holders. You will be getting earnings before tax or profit before tax. From that, pay the tax. If you pay the tax, you will get the PAT. From the PAT, pay the preference dividend. You will get the residual earnings. That is the amount available to the equity shareholders or profit available to the equity shareholders. Pays, basically pays. Any word you can call it. I don't have any problem. So denominator is what the hero man Waynes. Weighted average number of equity shares. What AS 20 is saying that don't take divided by number of equity shares because, sir, profit attributable to equity shareholders divided by, if it is number of equity shares, my dear lovable students, this profit attributable to equity shares has not been earned in a single day. This profit has been earned throughout the period of 12 months. That means from 1st of April till 31st of March, the company has performed. By that only company generated that profit. So my dear lovable students, if numerator, if you are taking a time of how much months? 12 months. And in denominator, simply on 31st of March, whatever denominator, whatever number of shares are there, if you take AS 20 is saying that it will be like a monkey by donkey. It should be like a monkey by monkey or donkey by donkey. It should never be a monkey by donkey. So what AS 20 is saying that this should not be number of equity share. It should be weighted average number of equity shares because you are applying weight in the numerator. So denominator should have weight. But in numerator, we are not expressly saying that we are giving weight, my dear lovable students. So that's what Waynes. So there are two types of weight are there. There are two types of weight are there. Number one, time weight is there and value weight is there. Time weight is there and value weight is there. Right, sir? Sir, as per AS 20, 2020, TV, rendu vaarthaigal. Enna one T, rendavathu V. T stands for time weight and V stands for value weight. What is important? No, sir, if I am having number of equity shares, the first important thing is and the equity shares engitta ethana naal irunduchu. That is important.
அந்த equity share எவ்வளோ rupees இருந்துச்சு. So time is also important, value is also important. That's what time based weight means, number of shares to be included in the denominator in a time based weighted average, where the number of days or number of months for which the shares are outstanding are to be taken as weight. For example, sir, I would have issued the extra 10,000 shares only in the mid of an year. Then I can't take the weight as for entire 12 months, correct? So I have to convert the number into weighted number, my dear lovable students. I don't want not only the number to be weighted number, I want to be paid up also to be weight. So அப்ப எவ்வளவு numbers எப்பலந்து இருக்குங்கிறது முக்கியம், எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியம். சொல்லு, எப்பலந்து இருக்குங்கிறது முக்கியம், எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியம். So in case partly paid up shares are there, then we need to convert them into equivalent fully paid up shares. That is a keyword, man. Equivalent fully paid up shares, and then include them in the weighted average calculation. Appo, sir, what we have to understand is EPS. EPS means earnings per share. EPS is equal to profit available to equity shareholders, which is PACE basically, divided by weighted average number of shares. PACE, if you ask me to talk about numerator, my dear lovable students, regarding the PACE, it's very simple. Sir, you have to take everything that is profit attributable to the equity shareholders after what dividend? Preference dividend. Sir, after you pay even the preference dividend, whatever balance available to the equity shareholders are there, that is called as PACE. That is called as profit attributable to the equity shareholders. That's it, numerator, nothing. Understand one thing? This numerator has not been earned on one single day. This numerator has been, sir, earned throughout the period of 12 months. So in numerator, if you are considering the time value, if you are considering the weights, then denominator should not be normal divided by number of equity shares. It should be weighted average number of equity shares. What is this weighted average, which is nothing but TV? What is T stands for? Time value weight, and V stands for value based weight. Are you really with me? From this, to make you understand, I'm going to do illustration number 1. These are ICAI illustration. That's it. We entered into the question solving. That's only AS20. Very easy. On 1st January, balance at the beginning of the year, sir, you are having 1,800 shares. The balance is 1,800 shares. Right, sir? அப்போ 1st January-லேருந்தே இருந்திருக்கு எது ஷேர்ஸ் அப்படின்னா என்டையர் 12 months அந்த ஷேர்ஸ் இருந்திருக்கா? எஸ் சார். 31st மேல என்ன இருக்குன்னா, you have issued shares for cash. How much share? 600 shares. So 1,800 plus 600 comes to இங்கிருந்து 2,400 shares மாறி இருக்கு. அருள் வித் மீ. 1st Novemberல கம்பெனி ஷேர்ஸை பைபேக் பண்ணியிருக்காங்க. பைபேக் பண்ணாங்கன்னா 300 shares வெளியே போயிருக்கும். 2,400 minus 300 come to 2,100. My dear lovable students, what AS20 is saying that when you are calculating the EPS, please don't take simply 2,100 because that number of shares is a shares on a particular day. Correct? But the profit attributable to equity shareholders has not earned on that particular day. It is earned over a period. So instead of taking number of shares, you are supposed to take the weighted average number of shares. Easy. So my dear lovable students, what is the weighted number of shares as a calculation? This may be a 2-mark question for exam. Simple. This is an ICAI question. My dear lovable students, January ல sir, January, February, March, April, May 5 மாசம் இந்த 1,800 அப்படியே இருந்திருக்கா? சார் அதான் 1,800 into 5/12. ரைட் சார். 5 மாசத்துக்கு அப்புறம் பொசிஷன் சேஞ்ச் ஆயிச்சா? After 5 months, instead of 1,800 shares, is it become 2,400 shares? Yes, sir. So, my dear lovable students, இனிமே எவ்வளோ number of share? 2,400 shares. அது எத்தனை மாசத்துக்கு கண்டினியூ ஆயிருக்கு? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். That's it. அடுத்த 5 மாசத்துக்கு இல்லையா? So, next 5 monthsக்கு 2,400 shares கேரி ஆயிருக்கு. அப்போ 2,400 into என்ன by 12? அதுக்கப்புறம் 2,400 இருந்து 300 போய் 2,100 ஆயிருக்கா? It is for after November, man. Then November and December. That's it. Because we are starting the year by January. So 2,100 into 2/12 comes to, calculator man, 1,800 into 5/12 comes to 1,800 into 5/12 comes to. So the effective number of shares will be equivalent number of shares is 750. 2,400 into 5/12 comes to 1,000. Super, sir. Next one, sir. 2,100 into 2/12 comes to 350. Are you all really with me? So my dear lovable students, 750 plus 1,000 plus 350 comes to 2,100 is the weighted average number of equity shares. So don't say, sir, here, sir, look at here, 2,100. It is matching. Are you all really with me?
In every question, no need to match it. It won't match. Are you really with me? This is alternative number 1 to calculate the weighted average number of shares. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா சார் இப்போ இந்த 1800 ஷேர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கா, இது எண்டு வரைக்குமே இந்த 1800 ஷேர்ஸ் இருக்கா, அப்போ உங்களுக்கு வேணும்னா 1800 into 12/12 போட்டுக்கலாம். அப்ரிஷியேட் பண்றீங்களா? அடுத்த 600 ஷேர்ஸ் எப்பல தான் வந்திருக்கு, மேல தான் வந்திருக்கு. அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், எத்தனை மாசம்? 7 months. அப்போ 600 into 7/12 போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பைபேக்னா மைனஸ் ஆகுது இல்லையா? எவ்வளவு ஷேர்ஸ் மைனஸ் ஆகுது? 300 ஷேர்ஸ். நவம்பர், டிசம்பர், எத்தனை மாசம்? அப்போ 300 into 2/12 என்னவோ அதை மைனஸ் பண்ணா கூட 2100 shares you will be getting. Sir, the first approach and the second approach give you the same answer. Right, sir? First approach வந்து sir effective period னு சொல்லுவோம். என்ன period? Effective period na first January, February, January, February, March, April, May 5 மாசம் effective அந்த number of shares நின்னு இருக்கா? அதுக்கப்புறம் 5 மாசத்துக்கு அப்புறம் அந்த ஷேர்ஸோட நம்பர் மாறி இருக்கா? சார் number 2 is called as full approach. Full approach sense means நான் எதுல இருந்து ஆரம்பிச்சா? ஜான்ல இருந்து ஆரம்பிச்சா நான் 31st of டிசம்பர்ல தான் நான் போய் நிப்பேன். அது வரைக்கும் ஃபுல்லா நான் கால்குலேட் பண்ணி பார்ப்பேன். That is called as full approach. So either you can follow effective approach or you can follow full approach. Both will give you the same answer. This theory will come at the end because somewhere we have to discuss. I'm moving into illustration number 2. So you tell me, that's it man, simple man. What is basic EPS? Basic EPS is equal to pace divided by Waynes. What is pace? Profit attributable to equity shareholders. Obviously it is after preference dividend divided by not number of equity share. It is weighted average number of equity shares. Can I proceed? Look at, again we have to calculate the weighted number of equity shares. Here two weights are there. Sir, paid up weight also given and no time weight have been given. 1st January balance at the beginning எவ்வளோ ஷேர்ஸ் இருந்திருக்கு? அதுல 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூல 10 ரூபாயும் paid up, ரைட்டா? அப்படின்னா 1800 shares. That's it. Because you will be putting 1800 into 10/10. Am I right? Plus issue of shares. How much share you issued? 600 shares. Face value 10 and paid up. But it is issued only on 31st of October. அப்ப டைம் வெயிட்டும் இருக்கு பிளஸ் வேல்யூ வெயிட்டும் இருக்கு. டிவி இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்டா? அப்ப எப்படி நான் கால்குலேட் பண்ணோம்னா 600 shares into 5/10. இதுதான் என்ன வெயிட்? வேல்யூ வெயிட். இன்டு எப்போ இஷ்யூ பண்ணிருக்காங்க? அக்டோபர். So November and December 2 months into 2/12. So 600 into 5/10 into 2/12 comes to 50. So after considering the, is it 50? After considering the time value weight and also the time weight and the value weight, it comes to only how many share? 50 shares. So 1800 plus 50 comes to 1850 is the weighted average number of equity shares. This may be a 2-mark MCQ for examination. Right, sir? I'm moving into illustration number 3. Sir, is this much easy standard? Yes, very much easy standard. Very much capable of handling the standard at the last minute preparation also, because it's not a problem area. It's not a theory area. It is a problem area. We can manage. On 1st April 2021, a company had எவ்வளோ shares இருந்திருக்கு? 6 lakh of எவ்வளோ each? 10 each. 5 paid up by all the shareholders. So instead of saying 6 lakh, can I say 3 lakh equity shares are fully paid up? Yes. Are you agree with me? Sir, on 1st September, the remaining 5 was called up and paid by all the shareholders except one shareholder having 60,000 equity shares. So there is a calls in arrears. There is a அப்ப calls in arrears வந்தா எப்படி Waynes கண்டுபிடிக்கிறதுங்கிறதா இந்த question, வேற எதுவுமே இல்லை. The net profit for the year ended 31st March 2022 was 21,96,000 after considering dividend on preference shares of 3,40,000. Good. I want the, sir, profit attributable to equity shareholders. They themselves given the pace as 21,96,000. That means numerator is available in the question. Just I have to work out the denominator. You are required to compute the basic EPS for the year ended 31st March as per accounting standard 20 earnings per share. Sir, I don't know whether you believe me or not. This is going to be a 5-mark question in examination. That's it. This is what the, sir, scope of AS20, my dear lovable students. What is the formula for earnings per share? Net profit attributable to equity shareholders after preference dividend divided by Waynes, weighted average number of equity shares. Actually, net profit attributable to equity shareholders after preference dividend has been directly given in the question, which comes to 21,96,000. Are you ready with me?
divided by Vains. Vains is the twist. Can we calculate the Vains, man? Look at the table below. Sir, computation I have given. Sir, on 1/4/2021, how much shares was there? 6 lakh. Always remember that. As per AS20, TV is important. T stands for time weight. V stands for value weight. If you are applying both time weight, ஒன்னும் இல்ல தமிழ்ல அழகா புரிஞ்சுக்கோ. எத்தனை நாள் அந்த ஷேர் என் கூட இருந்திருக்கு, என்ன வேல்யூ அந்த ஷேர் என் கூட இருந்திருக்கு. That's what important. Sir, if that share was there from first of the start of the financial year, time weight is always 100%. Sir, fully paid up இருந்தா value weight is also how much percent? 100%. Otherwise, I have to find out the equivalent number of shares. That's it. அது 100% இருந்திருந்தா எவ்வளவு ஷேர்ஸா இருந்திருக்கும். That's only calculation. Sir, ஸ்டார்டிங்ல 1 lakh, சாரி 6 lakh ஷேர்ஸ் இருந்திருக்கா, எவ்வளவு ஷேர் பெய்ட் அப்? 5 per share. அடுத்த ஷேர் எப்ப நீங்க இஷ்யூ பண்ணீங்க, எப்ப சேஞ்ச் வந்துச்சு? 1st செப்டம்பர். அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், 5 months is the time weight. கரெக்டா? கால்குலேட்டர் எடுங்க. 6 lakhs into 5 divided by 12 na, it's equal to 2,50,000 equivalent shares after applying the time weight. Into what is the value? 5/10, because only 5 has been paid up. So 5/10 comes to 1,25,000. So 1,25,000 shares the equivalent shares after considering the time weight and also the value weight. Comfortable? இப்ப ஆக்சுவலா ரிமைனிங் ஷேர்ஸ்க்கு நம்ம கால் அப் பண்ணிருக்கோமா, இன்னொரு 5 ரூபாய் கால் அப் பண்ணமா, அதுல என்ன பண்ணாங்கன்னா எவ்வளவு ஷேர்ஸ் நம்ம காசு தரல, 68,000. ட்ரீட் த போனஸ் ஷேர் செப்பரேட்லி. அப்படி போனஸ் ஷேர்ஸ் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுனா செப்பரேட்டா ட்ரீட் பண்ணிடு. ஓகேவா? இங்க பாரு சார், இந்த கொஸ்டின் மேல எழுதிக்கோ. சார், போனஸ் ஷேர்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட் செப்பரேட்லி. தட் இஸ் a rule, man. Bonus shares should be treated separately. Bonus shares should be treated separately. What is the logic of treating separately? Come on, come below, I will say. Sir, out of 6 lakh shares, 60,000 shares are called scenarios. I have classified the 6 lakh shares into 2 categories. Correct? One is what and what? 5,40,000 and 60,000 shares. Correct? 5,40,000 shares actually ஒரு particular period வரைக்கும் partly paid up இருந்துச்சா, அதுக்கப்புறம் அது fully paid up ஆச்சா? அப்ப இந்த பீரியட்ல டைம் வேல்யூ வெயிட் will also come and the value weight will come. But this period only time value weight will come, value weight will not come. Am I right logically? So calculator, man. 5,40,000 into எவ்வளவு பீரியட் சார்? 19 ல இருந்து 9, 10, 11, 12. 1, 2, 3 ஏன்னா ஏப்ரல் தானே ஆரம்பிச்சிருக்கோம். 7 months is the time value weight. So into 7/12 comes to 3,50,000 into actually value weight போட்டேனா 10/10 வந்துரும். ஏன்னா அது என்ன ஆயிடுச்சு? fully paid up ஆயிடுச்சு. So you will be getting 3,15,000 shares as the weighted average equivalent shares. Correct? But for the remaining 60,000, இங்க பாருங்க, that 60,000 shares எப்பல இருந்தே இருக்குனா ஏப்ரல்ல இருந்தே இருக்கு. ஆனா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்குது நம்ம இங்க கன்சிடர் பண்ணிட்டோம் 6 lakhs குள்ள. இப்ப நான் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறதா கன்சிடர் பண்ணோம். அதுல டைம் வேல்யூ வெயிட்டும் இருக்கு, வேல்யூ வெயிட்டும் இருக்கு. டைம் வெயிட்டும் இருக்கு, வேல்யூ வெயிட்டும் இருக்கு. கால்குலேட்டர் 60,000 into value weight 5/10 into எத்தனை மாசம்? 7/12. That means the equivalent shares are 17,500. Equivalent shares are 17,000. That means sir, 1,25,000 plus 3,15,000 plus 17,500 comes to 4,57,500 is the weighted average number of equity shares. Comfortable? So my dear lovable students, that's it. Divided by 4,57,500. So calculator, 21,96,000 divided by 4,57,500 comes to 4.8 per share is the basic EPS. So the EPS, earnings per share, is 4.8 per share. Are you all really with me what I am talking to you? That's it. Sir, AS20 is one of the easiest AS available. Very much we can handle that AS before examination, my dear lovable students. AS20 is nothing but, sir, profit attributable to the equity shareholders, which is nothing but PACE divided by Vains. What is Vains? Weighted average number of equity shares. Weight, there are two weights are there, TV. T stands for time weight and V stands for value weight. If the shares are fully paid up, value weight will not come. If there is no issue, there is no buyback, time weight will not come. That means if the entire shares are there in opening number of shares is equal to closing number of shares, time weight will not come. Otherwise, time weight will come and also value weight will come. Why, sir? Why are you applying time weight and value weight?
because numerator is not for one particular day. Numerator is for one particular period which comprises of 12 months. So denominator also should represent the 12 months. It should not represent one day. Because my dear lovable students, I will tell you one thing. For example, your numerator is 20 crores, for example, divided by number of equity shares. Till 30th of March, you were having 1 lakh equity shares, for example. Okay. So 20 crores divided by 1 lakh, you tell me what is the EPS? 20 crores divided by 1 lakh comes to 200 per share is the EPS. Right, sir? Suppose, assume a situation, man. Is it 200? 2000, sir. Okay, sir. 2000 per share. So for every share, it is 2000 rupees is the EPS. Let me give you a very, sir, odd situation. On 31st of March, assume the company has issued, gone for IPO, and they have issued, sir, for example, 9 lakh equity shares. So 1 lakh plus 9 lakhs comes to 10 lakh. If suddenly, if the weights has been raised to how much lakh? 10 lakh. Then, sir, 20 crores divided by, sir, 10 lakhs comes to how much per share? 200 per share. You just think, my dear lovable students, 2000 rupees EPS has been reported as 200 per share. It's just because of the reason that if you take the number of shares on a particular day, so this 9 lakh number of shares are important. But just tell me how much time it was there in the denominator. It is only 1 day. So I can't take it as 9 lakh. If I, sir, make it to equivalent, it may be 1000 shares or 1100 shares will be only be there. Are you able to appreciate that? Basically 9 lakhs into, sir, 1 divided by 365 or 366 as the case may be. That's why AS20 is emphasizing that. Please don't take number of equity share. Please take the wins. That is weighted average number of equity shares. Very logical, right, sir? We are having special cases, my dear lovable students. This will be tested in examination. Sorry, man. I'm not well. Cold. காலையில் ஓகேவா தான் இருந்துச்சு சில நாள் அந்த மாதிரி இருக்கும் yes special case number 1 my dear lovable students which is bonus shares or share split. Bonus shares or what? Just understand one thing, sir. Sometimes company may issue bonus shares. Dinga paru logic paru, very simple one, sir. Last year you would have already calculated EPS. Last year earnings per share is equal to, so profit attributable to equity shares divided by weighted average number of equity shares. Am I right up? Sir, current year also, sir, earnings per share is equal to profit attributable to equity shares divided by weighted average number of equity shares. Right up. Assume current year the company has issued the bonus shares, my dear lovable students. If company have issued bonus shares in the year, current year, will any money resource will come into the business? No, sir. Bonus share means issuing shares for free. Correct? அப்ப resource கம்பெனிக்குள்ள வரவே வராது. resource வராததுனால அந்த resource வச்சு நம்ம business பண்ணிருக்க மாட்டோம். அந்த resource வச்சு business பண்ணாததுனால profit attributable to என்ன shareholderல? equity shareholderல, சார் இந்த numeratorல இந்த resources இருக்கவே இருக்காது. கரெக்டா இல்லையா? Because issue of bonus share means capitalization of the profit. Capitalization of the profit in the sense means உங்ககிட்ட இருக்கிற reserves and surplus நீ அப்படியே equity share capital மாத்திட்ட. கரெக்டா? அதுக்கும் P&L அக்கவுண்ட்டுக்கும் என்னவே இல்லை. It's a balance sheet adjustment entry only you are making comfortable. So you tell me, but if you issue bonus share, கண்டிப்பா weighted average number of equity shares will increase. Denominator will increase. அநியாயம். Without increasing the numerator, sir, if denominator increases na, EPS falls. EPS falls. For example, this is like a cake. Are you all really with me? Sir, முன்னாடி கேக் சாப்பிட 10 பேர் தான் இருந்தாங்க. அப்போ ஒரு கேக்க 10 பேர் பிரிச்சா ஒருத்தருக்கு 1/10 பீஸ் கிடைக்குமா? இப்போ இதே கேக் தான், கேக் மாறல, ஆனா 20 பேர் சாப்பிட வராங்கன்னா ஒருத்தருக்கு 110 கிடைக்காது, 1/5 தான் கிடைக்கும். கரெக்ட் தானே? அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷேர் என்ன ஆயிடும்? கம்மி ஆயிடும். அப்ப unnecessary denominator என்னாச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா EPS கம்மி ஆயிடும். So what AS20 is saying that இதுக்காக நீ போனஸ் ஷேர் கம்பெனி கிட்ட இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு என்னால சொல்ல முடியாது. கரெக்டா இல்லையா? போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றதுக்கும் EPS பிரசன்டேஷனுக்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. ரெண்டா நடக்குது. பட் நீ போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றதுனால நியூமரேட்டர்ல எந்த இன்க்ரீஸுமே வர்றதில்லை. ஆனா
டினாமினேட்டர்ல என்ன வருது, இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இபிஎஸ் என்ன ஆகுதுன்னா, அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப லாஸ்ட் இயர் ஒரு இபிஎஸ் பிரசன்ட் பண்ணிருப்பேன் இல்லையா, லாஸ்ட் இயர் நத்திங் பேஸ் டிவைடட் பை வெயின்ஸ் எவ்வளவு per ஷேர் கொடுத்திருப்பேன், 5 per ஷேர்னு கொடுத்திருப்பேன். கரெக்டா? கரண்ட் இயர்ல மை டியர் லவபிள் ஸ்டூடண்ட்ஸ் ப்ராஃபிட் அட்ரிபியூட்டபிள் டு ஈக்விட்டி ஷேர்ஸ் டிவைடட் பை வெயின்ஸ் இருக்குமா, அநியாயத்துக்கு எது மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், வெயின்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அநியாயத்துக்கு வெயின்ஸ் மட்டும், வெயின்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இயர்ல இபிஎஸ் கம்மி ஆயிடுமா, அது எவ்வளவு per ஷேர்னு வரும்னா 2 rupees 3 rupees 4 rupees வரும். 5 ரூபாய் விட என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். So what standard is saying that in case என்ன ஷேர் இஷ்யூ ஆயிருக்குன்னா, கரண்ட் இயர்ல போனஸ் ஷேர் இஷ்யூ ஆயிருக்குன்னா, அந்த போனஸ் ஷேர் லாஸ்ட் இயர்லயே இஷ்யூ ஆயிருக்குன்னு அசியூம் பண்ணிரு. அந்த போனஸ் ஷேர் லாஸ்ட் இயர்லயே இஷ்யூ ஆயிருக்குன்னு அப்படின்னா கரண்ட் இயரோட வெயின்ஸும் என்ன ஆயிடும், இன்க்ரீஸ் ஆயிடும். லாஸ்ட் இயரோட வெயின்ஸும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா, லாஸ்ட் இயரோட இபிஎஸும் டிராப் ஆயிடும், கரண்ட் இயரோட இபிஎஸும் டிராப் ஆயிடும். கம்பேரிசன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னால அதை கம்பேர் பண்ண, இதான் ரூல். போனஸ் ஷேர் should be retrospectively adjusted. retrospectively adjustedனா கரண்ட் இயர்ல இஷ்யூ பண்ணா கூட லாஸ்ட் இயரோட ஸ்டார்ட்ல இஷ்யூ பண்ணதா ட்ரீட் பண்ணணும். from the earliest reported date, that means the first day of the earliest comparative year presented. example சொல்றேன் பார். if the company is presenting financials for the year 1920, இப்போ 1920க்கு financial statement கொடுக்குறாங்கன்னு வெச்சுக்கோ, then the comparative previous year presented will be 1819. am I right? the bonus shares are assumed to be existence from எப்பல இருந்து இருக்கிற மாதிரி assume பண்ணிக்கோ, 1st April. that is no time adjustment need to be done for என்ன share, bonus share, and date of their actual issue is irrelevant. that means bonus shareக்கு time factor apply ஆகாது. ரெண்டு வெயிட் பார்க்கணும்ல, ஒன்னு என்ன வெயிட் என்ன வெயிட், அந்த டைம் வெயிட் எப்படி இருந்தாலும் போனஸ் ஷேருக்கு வேல்யூ வெயிட் இல்ல, ஏன்னா போனஸ் ஷேருக்கு வேல்யூவே இல்ல. கரண்ட் ரிலேட் வித் மீ. எஸ் சார், ஏன்னா ஃபுல்லி பெய்ட் தானே வரும் போனஸ் ஷேர். கம்பெனி போனஸ் ஷேர் கொடுக்கும் போதே ஃபுல்லி பெய்ட் போனஸ் ஷேர் மட்டும் தான் கொடுக்கணும்னு லால ரூல் இருக்கு. அதனால என்ன வெயிட் ரிமூவ்டு, வேல்யூ வெயிட் ரிமூவ்டு. கரெக்டா? இப்ப என்ன வெயிட் அடி வாங்கும், அதையும் அடி வாங்காம இருக்கிறதுக்காக தான் சார் இந்த வருஷம் என்ன ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா, போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா லாஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்லயே என்ன இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்கோ. That's it. This adjustment is done to ensure better comparability. Then only last year oda EPS கம்மியாகும், current year oda EPS கம்மியாகும். இல்லைன்னா லாஸ்ட் இயரோட டினாமினேட்டர்ல போனஸ் ஷேர் இல்லாததுனால லாஸ்ட் இயரோட இபிஎஸ் அதிகமா காட்டும், கரண்ட் இயரோட டினாமினேட்டர்ல போனஸ் ஷேர் வந்து விழுறதுனால கரண்ட் இயரோட டினாமினேட்டர் அதிகமாகி இபிஎஸ் கம்மியாயிடும். அப்ப எல்லாரும் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குதுன்னு திங்க் பண்ணுவாங்க. அப்படி அன்னெசரியா அடி வாங்குதுன்னு திங்க் பண்ணாம இருக்கிறதுக்கு தானே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் தானே அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். ஸ்டாண்டர்ட் என்ன சொல்யூஷன் சொல்லுதுன்னா, தம்பி டைம் வேல்யூ ஆஃப் வெயிட் தூக்கிட்டு தம்பி, அருள் ரிலேவித்துமை. You know this is a ICAI question man, and this question may be worth for 5 mark in examination. அப்படியே சார் அவ்வளவுதான் சார் இருக்குங்க பாருங்க. நெட் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் 21 18 lakh, 2022 60 lakh. அப்போ இதுதான் கரண்ட் இயர், இதுதான் ப்ரீவியஸ் இயர். கரெக்டா? ஏன் சார் ப்ரீவியஸ் இயர் டேட்டா தராங்க? ப்ரீவியஸ் இயர்ல உண்மையிலேயே இபிஎஸ் கால்குலேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்கப்பா. இப்போ நான் அதை போய் என்ன பண்ண போறேன்னா, ஆல்டர் பண்ண போறேன், ரிவைஸ் பண்ண போறேன். கரெக்டா? நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் until 30th September 2022 டோட்டலா எவ்வளவு லாக்ஸ் இருந்திருக்கு? 20 lakhs. போனஸ் issued 1st October, செப்டம்பர் முடிச்ச அக்டோபர்ல 2 equity share for each equity share outstanding on 30th September. அப்பா சார் ஒரு ஷேருக்கு இருந்துச்சுன்னா 2 ஷேர் போனஸ் ஷேர் ஆமா. அப்படின்னா 20 lakhs into 2 போட்டேன்னா 40 lakhs என்ன ஷேர்? போனஸ் ஷேர். Calculate the basic earnings per share is a question. My dear lovable students, basic EPS is equal to what by what? Profit attributable to equity shareholders divided by weighted average number of equity shares. அவ்வளவுதான். இப்ப நான் கரண்ட் இயர்ல அநியாயமா நியூமரேட்டரே இன்க்ரீஸ் ஆகாம டினாமினேட்டர் மட்டும் இன்க்ரீஸ் ஆக போதா? அப்படி டினாமினேட்டர் மட்டும் என்ன ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இயரை மட்டும் ஆல்டர் பண்ணாதே, போய் அசியூம் பண்ணிக்கோ இந்த போனஸ் ஷேர் எப்பல இருந்தே இருக்கு? ப்ரீவியஸ் இயர் 1st April இருந்து இருக்கு. அப்போ can I first find out the number of bonus share? Number of bonus share is equal to 20 lakh into 2 comes to எவ்வளவு ஷேர்? 40 lakhs. மொத்தம் 40 லட்சம் ஷேர். கரெக்டா? நம்ம கரண்ட் இயரோட earnings EPS calculate பண்ணலாமா? Which is nothing but sir, current year EPS is equal to what by what? Profit attributable to the equity shareholders divided by weighted average number of equity shares. Right தானே? What is a profit attributable to equity shareholders?
60 lakhs. Current year profit அவங்களே கொடுத்திருக்காங்க 60 lakhs. Right up. Divided by veins. சார் ஆக்சுவலா எங்கிட்ட ஸ்டார்டிங்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருந்துச்சு 20 lakhs. எது வரைக்கும் 30th செப்டம்பர் வரைக்கும் கரெக்டா? எஸ் சார். அதுக்கப்புறம் எவ்வளவு ஷேர்ஸ் ஆச்சு 60 lakhs ஷேர்ஸ் ஆச்சு. ஏன்னா போனஸ் ஷேர் 40 lakhs ஆச்சா? அப்ப 20 lakhs plus 40 lakhs comes to 60 lakhs. அப்ப divided by 60 lakhs. Are you agree with me? அப்ப 60 lakhs divided by 60 lakhs na எவ்வளவு per share? 1 per share is the current year EPS after bonus share. போனஸ் ஷேருக்கு வேல்யூ வெயிட் கிடையாது. ஏன்? போனஸ் ஷேர்னாலே எப்பவுமே என்ன பெய்டா இருக்கும்? ஃபுல்லி பெய்டா இருக்கும். அதுக்கும் வேல்யூ வெயிட்டுக்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை சார். ஈவன் போனஸ் ஷேருக்கு என்ன வெயிட் கூட கிடையாது, டைம் வெயிட். பிகாஸ் போனஸ் ஷேர் கேஷுக்கு இஷ்யூ பண்ணது கிடையாது, ஆல்ரெடி கம்பெனி கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்திருக்கு. அதை டக்குன்னு ஒரு டேட்ல என்னதான் பண்ணியிருக்கான், கேபிட்டலைஸ் தான் பண்ணியிருக்கானே தவிர, கரெக்டா இல்லையா? அது இஷ்யூ பண்ணது கிடையாது. அப்ப அதுக்கு நான் என்ன வெயிட்னு சொல்ல முடியாது. அப்ப போனஸ் ஷேருக்கு டிவி அப்ளை பண்ணாதே, கரெக்டா? அதனால்தான் நான் வந்து போனஸ் ஷேர் எப்ப இஷ்யூ பண்ணா கூட, கரண்ட் இயர்லோட எப்ப இஷ்யூ பண்ணா கூட, மிடில் இஷ்யூ பண்ணா கூட இன்டு 6/12 நான் போடல. பிகாஸ் வாட் ஸ்டாண்டர்ட் இஸ் சேயிங் தட் நீ இந்த வருஷத்தை அப்படி என்ன பண்ணா கூட, டைம் வெயிட்ல அட்ஜஸ்ட் பண்ணா கூட, ஹலோ சார், சார் கரண்ட் இயரோட டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். கரண்ட் இயரோட டினாமினேட்டர் என்னாச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இயரோட இபிஎஸ் என்ன ஆயிடும், கம்மியாயிடும், கரெக்டா? அப்ப நீ என்ன அசியூம் பண்ணணும்னா, இந்த என்ன ஷேர், போனஸ் ஷேர் கரண்ட் இயர்ல இஷ்யூ ஆகல, எப்பவே இஷ்யூ ஆச்சு, லாஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட்லயே இஷ்யூ ஆச்சுன்னு என்ன பண்ணிக்கோ. அப்ப இவன்தோ கரண்ட் இயரோட மிடில் தான் போனஸ் ஷேர் என்ன ஆயிருந்தா கூட, இஷ்யூ ஆயிருந்தா கூட, அதுக்கு என்ன வேல்யூ வெயிட் கிடையாது. ஏன்னா நான் எப்பல இருந்தே அசியூம் பண்ணிட்டேன், லாஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட்ல இருந்தே அசியூம் பண்ணிட்டேன். அப்ப லாஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்குன்னா கரண்ட் இயரோட மிடில் தான் இஷ்யூ பண்ணிருக்கேன்னு சொல்றதுல என்னவே இல்லை, அர்த்தமே இல்லை. அருள் ரிலீவித்துமே. இப்ப லாஸ்ட் இயர்ல உண்மையிலேயே உனக்கு ஒரு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கா? எவ்வளவு லேக் லாஸ்ட் இயரோட உண்மையான நெட் ப்ராஃபிட்? 18 lakh. லாஸ்ட் இயர்ல உண்மையிலேயே உனக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கா? லாஸ்ட் இயர்ல உண்மையா உனக்கு நம்பர் ஆஃப் ஷேர் 20 lakhs. என்ன உயிரோடு இருக்கியா? அப்ப 18 lakhs divided by எவ்வளவு லேக்? 20 lakhs comes to 0.9 per share, கரெக்டா? இப்ப லாஸ்ட் இயர்ல ரிப்போர்ட்டட் இபிஎஸ் 0.9 per share தானே. இப்ப போனஸ் இஷ்யூக்கு அப்புறம் ஒன்லி எவ்வளவு per share? 1 per share. எல்லாரும் என்ன திங்க் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, மொக்க கம்பெனி, ஏன்னா லாஸ்ட் இயர் 90 பைசா என்ன கொடுத்திருக்கா, டிவிடெண்ட் ஏர்ன் பண்ணிருக்கான் ஷேருக்கு. இந்த வருஷம் ஒன்லி ₹1 தான் ஏர்ன் பண்ணிருக்கான், குரோத்தே இல்ல. அப்படி இல்லடா ராஜா, நீ 0.9 முதல்ல 1 என்னவே பண்ணக்கூடாது, கம்பேரே பண்ணக்கூடாது. இதுதான் AS20யோட கருத்து. AS20 என்ன சொல்றான்னா, லாஸ்ட் இயர்ல உன்னோட பேஸ் வந்து 18 lakhs டிவைடட் பை இந்த போனஸ் ஷேர் எப்ப இஷ்யூ பண்ணதா நினைச்சுக்கோ, லாஸ்ட் இயரோட பிகினிங்ல இஷ்யூ பண்ணதா நினைச்சுக்கோ. வாட் இஸ் த டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்? 20 lakh பிளஸ் வாட் இஸ் த போனஸ் ஷேர்? 40 lakhs. So calculator 18 lakhs divided by 60 lakhs comes to 0.3 per share. இப்படி கம்பேர் பண்ணணும் நீ, ஓகேவா? லாஸ்ட் இயர்ல வெறும் 30 பைசா இருந்த இபிஎஸ் கரண்ட் இயர்ல ₹1 மாறி இருக்கு. Are you agree with me? That's what earnings per share is ₹1 and adjusted earnings per share is 0.30. Right? This is how you have to present. This is special case number 1. அதுக்கான லாஜிக் ரீசன் படிக்கலாமா? Since a bonus share is an issue without consideration, கண்டிப்பா bonus share issue பண்ணும்போது காசு உள்ள வராது. The issue is treated as if it had occurred prior to the beginning of the year 2021, the earliest period reported. அப்ப நம்ம EPS calculation purpose என்ன அசியூம் பண்ணிப்போம்னா, போனஸ் ஷேர் இந்த வருஷம் இஷ்யூ பண்ணல, போனஸ் ஷேர் லாஸ்ட் அக்கவுண்டிங் பீரியட்ல இஷ்யூ பண்ணிட்டாங்க, அது லாஸ்ட் அக்கவுண்டிங் பீரியடோட பிகினிங்லயே. So the issue of share at the time of excise or conversion of potential equity share will not usually give rise to a what element? Bonus element. Since a potential equity share will usually have issued at full value, resulting in a proportionate change in the resource available to the enterprise. அவ என்ன சொல்றான்னா, இன்கேஸ் காசு கொடுத்து ஷேர் இஷ்யூ பண்ணிருந்தீங்கன்னா ரிசோர்ஸும் மாறும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் மாறும். அப்படின்னா நீ லாஸ்ட் இயர்ல போய் அசியூம் பண்ண வேண்டிய இது என்ன ப்ராப்ளம்னா, ரிசோர்ஸ் மாறாம, அதாவது நியூமரேட்டர் மாறாம என்ன மட்டும் மாறுதுன்னா, அது இந்த வருஷம் மட்டும் நான் இதுக்கு எஃபெக்ட் கொடுத்தேன்னா கம்பேரிசன் பர்பஸ் நக்கிட்டு போயிடும், கரெக்டா? எஸ் சார், இதுதான் போனஸ். ஓகே, இது அவன் வந்து அந்த போனஸை வந்து எங்கெங்க பேசுறான்னா கன்வர்ஷன்ல பேசுறான். இதுல பேசுறான் கன்வர்ஷன். அடுத்தது ரைட் ஷேர்ல போனஸை பத்தி பேசுறான். அருள் வித் மீ.
அப்படி பல ஏரியால போனஸ் வந்தா எப்படி அந்த போனஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பேசுறோம். இப்ப நம்ம என்ன பேசுறோம்னா ஒரு நார்மல் போனஸ் மட்டும் தான் பேசியிருக்கோம். கரெக்டா? அந்த கன்வர்ஷன் போனஸும் பிளஸ் ரைட் போனஸும் தான் நம்ம அடுத்து பேச போறோம். அருள் வித்துமே. இப்ப நம்ம நார்மல் போனஸ்ல இன்னொரு கொஸ்டின் நம்ம போட்டலாமா? நீங்க பாரு ராஜா, illustration number 3 NAT question man, mark the question as important, maybe a 5 mark question, 4 mark question, maybe test. Super sir. NAT, a listed entity as on 1st April, had the following capital structure: 10 lakh equity shares having face value of 1 each, total 10 லட்சம் shares வச்சிருக்காங்க. ஓகேவா? 10 lakh 8% preference shares having face value of how much each? 10 each. 1 கோடி preference shares வச்சிருக்காங்க. Value. Okay. அப்ப இந்த 1 crore எவ்வளவு percent? 8% comes to 8 lakh. கட்டாயமா 8 லட்சம் ரூபாய் preference dividend கொடுத்தாவணுமா? Numerator profit attributable to equity shareholders is equal to profit attributable to equity shareholders na profit after what dividend? Preference dividend. During the year 21-22, company had profit after tax PAT of how much lakh? 90 lakhs. அப்ப 90 lakhs PAT இருக்கா? Yes sir. இப்ப இந்த 90 lakhs நான் முதல்ல preference dividend pay பண்ணுமா? On 1st January 2022, sir, the date of issue, NAT made a bonus issue of 1 equity share for every எத்தனை share outstanding? 2 share இருந்தா 1 share as at 31st December. Sir, date of issue of bonus share is irrelevant. Date of issue of bonus share is irrelevant. ஏன் sir? Because அதுக்கு time weightum கிடையாது, value weightum கிடையாது. On 1st January 2022, NAT issued 2 lakh equity share at rupees எவ்வளோ each? At their full market value of 7.6 per share. NAT share was trading at 8.05 per share on 31st March. Further, it has been provided that basic EPS for the year ended 31st March was previously reported. Last year, எவ்வளோ report பண்ணிருக்கா? 62.3. Current yearல bonus issue இருக்கா இல்லையா? Current yearல bonus issue இருக்குன்னா resource increase ஆவாமா, numerator increase ஆவாமா, denominator மட்டும் increase ஆகுமா? அப்படின்னா I have to assume that bonus share has been issued in the last year, first day of the last year itself. கரெக்டா? அப்ப என்ன வேல்யூ வெயிட் இல்லாம ஆயிடுச்சு? டைம் வேல்யூ வெயிட் இல்லாம ஆயிடுச்சு. கரெக்டா? லாஸ்ட் இயர்க்கே என்ன வேல்யூ வெயிட் இல்ல? டைம் வேல்யூ வெயிட் இல்ல. அப்ப லாஸ்ட் இயர்க்கு டைம் வேல்யூ வெயிட் இல்ல, கட்டாயமா கரண்ட் இயர்க்கும் என்ன வேல்யூ வெயிட் இல்ல? You are required to calculate the basics EPS to be reported in the financial statement of NAT for the year ended 31st March 2022, including the comparative figure. That means we have to revise the last year figure in accordance with AS 20, that is earnings per share. Explain why the bonus issue of share and shares issued at full market price are treated differently in calculation of the basic EPS per logic. I already said, நீ bonus share கொடுத்தேன்னா resource வராது, ஒரு number of shares மட்டும் தான் increase ஆகும். அதனால நீ sir, you have to assume that bonus share has been issued from the first day of the last year. Comfortable? Whereas நீ காசுக்கு share issue பண்ணேன்னா resourceம் வரும், number of sharesம் வரும், numerator increase ஆகும், denominator increase ஆகும். கரெக்ட் தானே? அதனால நீ லாஸ்ட் இயர்ல இஷ்யூ பண்ணிருக்கான்னு அசியூம் பண்ண வேண்டிய. So I'm going to calculate the EPS man, basic EPS. This may be a 5 mark question for examination. கரெக்டா? எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா லாஸ்ட் இயர்ல ரிப்போர்ட்டட் EPS எவ்வளவு? 62.3. கரெக்டா என் கூட எப்படி சார் EPS கால்குலேட் பண்ணுவோம்? வாட் இஸ் த ஃபார்முலா? EPS is equal to profit attributable to equity shareholders divided by weighted average number of equity shares. இத தானே 62.30 கொடுத்திருக்கான். லாஸ்ட் இயர்ல போனஸ் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்ல. கரெக்டா? அப்படின்னா வெயின்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? லாஸ்ட் இயரோட வெயின்ஸ்னா ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் லாஸ்ட் இயர்ல இருக்குன்னு சொல்றோம். क्वेश्चन படிச்சு சொல்லுங்க. லாஸ்ட் இயர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு? 10 lakhs. That's it. கரெக்டா? क्वेश्चनோட எத்தனாவது லைன்ல கொடுத்திருக்கான்? சொல்லுங்க. டேபிள் மேல இங்க பாரு, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்? That's it. அப்பவா divided by எவ்வளவு lakh? 10 lakh. அப்ப இத cross multiply பண்ணேன்னா will I get the profit attributable to equity shareholder, which is 10 lakhs into 62.30 comes to 62 lakhs 6 crore. அப்ப 6 crore 23 lakhs is the 6 crore 23 lakhs is the profit attributable to equity shareholders of the last year. கரெக்டா? எதுக்கு சார் உங்களுக்கு தேவை? பிகாஸ் கரண்ட் இயர்ல போனஸ் நடந்திருக்கா? கரண்ட் இயர்ல போனஸ் நடந்தா நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகாது, டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகும்.
அப்ப கரண்ட் இயரோட இபிஎஸ் நான் ரிப்போர்ட் பண்ணும்போது கம்பேரிட்டிவ் இபிஎஸ் கண்டிப்பா கொடுத்தா கம்பேரிட்டிவ் இபிஎஸ் கொடுக்கணும்னா லாஸ்ட் இயரோட நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகாது. ஆனா லாஸ்ட் இயரோட டினாமினேட்டர் நான் ஆல்டர் பண்ணி திருப்பி இபிஎஸ் கண்டுபிடிக்கணும்ல. அப்படின்னா லாஸ்ட் இயரோட நியூமரேட்டர் தெரிஞ்சாலும் என்னால் ப்ரொசீட் பண்ண முடியும். அப்ரிஷியேட் பண்றியா? So adjusted or restated EPS for the year ended 31st March 2021. Last year ஓட EPS இந்த போனஸ் ஷேர் இந்த வருஷம் இஷ்யூ பண்ண போனஸ் ஷேர் லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லயே என்ன பண்ணியிருந்தா இஷ்யூ பண்ணியிருந்தா உங்களோட EPS என்னவா இருக்கும்னா வாட் இஸ் earnings லாஸ்ட் இயர் இப்பதான் கண்டுபிடிச்சேன் 6 crore 23 lakhs. ஆல்ரெடி லாஸ்ட் இயர்ல உனக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருந்திருக்கு 10 lakh பிளஸ் எவ்வளவு ஷேர்ஸ் ஷேர் போனஸ் ரேஷியோ என்ன எவ்வளவு ஷேருக்கு எவ்வளவு ஷேர் ஃபார் எவரி 2 ஷேருக்கு ஒரு ஷேர் கரெக்டா 10 லட்சம் ஷேர் வச்சிருக்க 10 லட்சம் ஷேரோட பாதி எவ்வளோ 5 லட்சம். அப்ப 5 லட்சம் இஸ் த போனஸ் ஷேர்ஸா ஈஸி தானே. அப்படின்னா 6 கோடி 23 லட்சம் டிவைடட் பை 15 lakhs இஃப் யூ புட்னா 41.53 per ஷேர் தான் ரீஸ்டேட்டட் இபிஎஸ். ஆனா ரிப்போர்ட்டட் இபிஎஸ் லாஸ்ட் இயர் ஆக்சுவல் ரிப்போர்ட்டர் எவ்வளோ கண்டிப்பா கம்மியாகுமே. ஏன்னா டினாமினேட்டர் இப்போ என்ன இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட விட்டுமே இப்படி நான் பண்ணலைன்னா எல்லாருமே லாஸ்ட் இயரோட உண்மையான இபிஎஸ் ஆன 62.3ஐயும் கரண்ட் இயரோட ரெடியூஸ் இபிஎஸ் கம்பேர் பண்ணுவான். அப்ப கம்பேரபிலிட்டி தப்பா போய் அவன் என்ன சொல்லுவான்னா கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லுவான். இந்த மாதிரி தேவையில்லாம கம்பெனி ஒரு பிளேம் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் தேவைப்படுது நமக்கு. அதனால தான் AS20 ஒரு ஸ்டாண்டர்ட் லாஜிக்கலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். லாஜிக் புரியுதா? இந்த மாதிரி சார் டஃப்பான சிச்சுவேஷன் வரும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி டீல் பண்ணக்கூடாது. இந்தியா ஃபுல்லா யூனிஃபார்மிட்டியா எல்லாருமே ஒரே ரூல் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தான் என்ன சொன்னா டே போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கானா. போனஸ் ஷேர்னா என்ன ஃப்ரீயா கொடுக்குற ஷேர் ரிசர்வ்ஸ் டெபிட் பண்ணியிருப்பான் நம்பர் ஆஃப் equity ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான் கரெக்ட் தானே. அது இந்த வருஷம் நடந்துச்சுன்னா நீ என்ன அசியூம் பண்ணிக்கோனா இந்த வருஷம் ரிசோர்ஸ் வந்துச்சா இல்ல இந்த வருஷம் ரிசோர்ஸ் வராததுனால நியூமரேட்டர் என்ன ஆகல இன்க்ரீஸ் ஆகல வரும் என்ன மட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்ப டினாமினேட்டர் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லாஸ்ட் இயரோட ரிப்போர்ட்டட் இபிஎஸ் விட கரண்ட் இயர் இபிஎஸ் பலான் அடி வாங்குமா. அப்ப கம்பேரபிலிட்டி பிரச்சனை வருமா. அதனால நீ என்ன அசியூம் பண்ணிக்கோனா இந்த போனஸ் ஷேர் இந்த வருஷம் கொடுக்கல லாஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துட்டேன்னு அசியூம் பண்ணிக்கோ ரைட்டா. ஏன் சார் லாஸ்ட் இயரோட எண்டில் கொடுக்கல டே டைம் அடி வாங்குண்டா. ஏன்னா 2 வெயிட் இருக்கு டைம் வெயிட் இருக்கு வேல்யூ வெயிட் இருக்கு. போனஸுக்கும் வேல்யூ வெயிட்டுக்கும் என்னவே இல்லை. ஏன்னா கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்றேன்னா போனஸ் கொடுத்தாலே புள்ளி பெய்டப்பா தான் கொடுக்கணும். அப்போ நீ லாஸ்ட் இயர் போனஸை லாஸ்ட் இயரோட மிட்லையோ எண்டிலையோ வைக்க முடியாது. அதனால எங்க தான் வைக்கணும் பிகினிங் தான் வைக்கணும். அப்போ லாஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்லேயே என்ன கொடுத்தாச்சுன்னா போனஸ் கொடுத்தாச்சுன்னா கரண்ட் இயர்ல டைம் வெயிட்டுக்கு ரெலவென்ஸே கிடையாது கரெக்டா இல்லையா. தம்பி லாஸ்ட் இயர்லயே ரெலவென்ஸ் கிடையாதுன்னு சொல்றேன் பின் என்ன போய் கரண்ட் இயர்ல கரெக்டா. அதனால ஒன் லைன் சம்மரி ஆஃப் தி என்டையர் டிஸ்கஷன் என்னன்னா எப்ப போனஸ் கொடுத்தேங்கிறது irrelevant. டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர் இஸ் irrelevant. AS20 ஓட ரூல் என்னன்னா எப்ப போனஸ் கொடுத்தேங்கிறது என்னது irrelevant. அதான் நாங்க மேல எழுதுனேன் சார் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் பாரு போனஸ் ஷேர் should be treated separately. அதுங்க எழுதுனா அடுத்த ரூல் அவனோட ரூல் என்னன்னா சார் எப்ப நீ போனஸ் கொடுத்தேங்கிறது irrelevant கரெக்டா. ஓகே ரைட். இது வரைக்கும் என்னால அப்ரிஷியேட் பண்ண முடியுதா. இப்ப கரண்ட் இயரோட இதுக்கு வா. கரண்ட் இயர்ல வாட் இஸ் த ப்ராஃபிட் அட்ரிபியூட்டபிள் டு சார் equity shareholders பிஃபோர் preference dividend 90 lakhs. இந்த 90 lakhsமே equity shareholders சாப்பிட முடியுமா இல்ல preference dividend கொடுக்கணுமா. preference dividend கொடுக்கணும். வாட் இஸ் த preference share capital 1 crore. 1 crore எவ்வளவு பர்சன்ட் 8% comes to எவ்வளவு லேக். அப்ப 90 lakhsல இருந்து 8 lakhs கொடுத்தேனா 82 lakhs is the profit attributable to the equity shareholders. Have you earned this profit on 31st March or from 1st April to 31st March? 1st April to 31st March. So numerator is having period concept, right? Then why denominator is not having period concept? That's why we are applying the weight. That's why weighted average number of equity shares. Logic. So current year la sir opening உனக்கு எவ்வளவு shares இருந்திருக்கு 10 lakh shares. அது ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் இருந்திருக்கு கரெக்ட்டா. அது ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் இருந்தா அதுக்கு டைம் வெயிட் வராது. ஃபுல்லி பெய்ட் பாருந்தனால வேல்யூ வெயிட் வராது கரெக்ட்டா. சார் எவ்வளவு ஷேர்ஸ் போனஸ் ஷேர் 5 lakh. எந்த டேட்ல போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண லாஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட்ல கரெக்ட்டா. இல்லையே சார் கொஸ்டின்ல வேற மாதிரி கொடுத்துருக்காங்க வாயில மண்ண மாதிரி போடு அதானே தன்ன நேரம் பேசுனேன் கரெக்டா இல்லையா. எஸ் சார். அதனால அதுக்கு வேல்யூ வெயிட்டும் கிடையாது டைம் வெயிட்டும் கிடையாது ரைட்டா. அது இல்லாம புதுசா கரண்ட் இயர்ல ஏதாவது ஷேர் ஏதாவது இஷ்யூ பண்ணி தொலைச்சிருக்கியா. எஸ் சார். எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்க 2 lakh. NAT issue 2 lakh equity shares of rupees எவ்வளவு ஈச்
at their full market price of 7.6 correct per share. Hello sir. அப்ப full market price issue பண்ணிருக்க. எப்ப issue பண்ணிருக்க இத? 1st January-ல. அப்படினா Jan Feb March சார் period weight வருது. Time weight வருது. 3/12 போடணும் கரெக்ட்டா? கால்குலேட்டர்ல போடு. 2 lakh into என்ன by 12? 3/12. தம்பி இது போனஸ் ஷேர்லாம் கிடையாதுடா. இது நார்மல் இஷ்யூடா? நார்மலான இஷ்யூ ஷேர். அப்ப எவ்வளவு ஷேர் வருது? 50,000. 50,000. Are you all really with me? Yes sir. அப்ப 10 lakhs plus 5 lakh 15 lakh. 15 lakhs plus 50,000 comes to 15 lakh 50,000 is the weighted average number of equity share. இப்போ fresh issue பண்ணது fully paid அப்பா. fresh issue பண்ணது fully paid அப்பா. சொல்லுங்க. எஸ் சார். அதனால தான் வேல்யூ weight வரல. என்ன weight மட்டும் வந்துச்சு? டைம் weight மட்டும் வந்துச்சு. நான் கால்குலேட்டர் போடட்டுமா? அப்ப 82 lakhs is the profit attributable to the equity shareholders divided by 15 lakh 50,000 போட்டேனா 5.29 per share is the EPS for the current year. இதையும் எதையும் கம்பேர் பண்ணுனா 41.53 கம்பேர் பண்ணு கரெக்டா? அப்ப லாஸ்ட் இயர்ல ஆல்டர் பண்ணியுமே எவ்வளவுதான் வந்திருக்கு? 41.53 தான் வந்திருக்கு. அப்ரிஷியேட் பண்ற நீ. ஆனா கண்டிப்பா கரண்ட் இயர்ல EPS என்னதான் ஆயிருக்கு? கம்மியா தான் ஆயிருக்கு. ஏன்னா 40 எங்க இருக்கு, 5 எங்க இருக்கு கரெக்டா? பட் இது கம்மியானதுக்கான காரணம் போனஸ் இஷ்யூ கிடையாது. கம்மியானதுக்கான காரணம் நீ மேல எங்கேயும் முடிச்சிருப்ப, பிசினஸ் ஒழுங்கா வந்திருக்காது. ஏன்னா சார் லாஸ்ட் இயர்ல ரிப்போர்ட்டட் ப்ராஃபிட்டே எவ்வளவு லேக்ஸ்? கரண்ட் இயர்ல 90 lakhs கரெக்டா? கரெக்ட் தானே? லாஸ்ட் இயர்ல நீ தான் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சியே. எவ்வளவு வந்துச்சு? 6 crore எங்க நிக்குது? 90 lakhs எங்க நிக்குது கரெக்டா? ஏன் கோட்டை விட்ட பிசினஸ்? அப்ப பிசினஸ் கம்மியானதுனால தான் இபிஎஸ் கம்மியா இருக்கே தவிர போனஸ் இஷ்யூனால அந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் நீ சொல்லக்கூடாது equity shareholders கிட்ட கரெக்டா? இது ஏன் கம்மியாச்சு? நீ யார் கூட டிமர்ஜ் பண்ணி விட்டியா? ஏதாவது ஸ்லம் சேல் பண்ணியா? ஒரு பார்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனை வித்தையா? லாஸ்ட் இயர்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ப்ராஃபிட் ஏதாவது இருந்துச்சா? இந்த வருஷத்துல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இன்கம் ஏதாவது இல்லையா? அதுக்கானதை நீ எக்ஸ்பிளனேஷன் யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நீ கொடுத்துக்கோ. அது நீயாச்சு, யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு. என்ன சொல்லக்கூடாதுன்னா போனஸ் இஷ்யூ பண்ணதுனால டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுனும், டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆனதுனால இபிஎஸ் கம்மியாச்சுனும் இந்த கம்பி கட்டுற கதை யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிட்ட சொல்லக்கூடாது. இவ்வளோ அழகா எழுதி வச்சிருக்கான் இல்லையா? The most logical standard is AS20 by dear lovable students. ரெண்டாவது பார்ட் தியரி பார்ட் கேட்குறான். போனஸ் இஷ்யூக்கும் cash issue என்ன difference? Sir, in case of bonus issue படிங்க. Equity shares are issued to existing shareholders for no additional consideration. Resource வராது. Therefore, the number of equity share outstanding is increased without an increase in resource. Numerator என்ன ஆவாம? Increase ஆவாம. என்ன மட்டும் increase ஆகும்? Since the bonus issue is an issue without என்ன consideration, issue is treated as if it had occurred prior to the beginning of the year. Earliest period reported. கரெக்டா? அப்ப கரண்ட் இயர்ல நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகாம டினாமினேட்டர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம வெறும் டினாமினேட்டர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட் இயரோட என்ன கால்குலேட் பண்ணோம்னா இபிஎஸ் கால்குலேட் பண்ணோம்னா கட்டாயமா லாஸ்ட் இயரோட இபிஎஸ் விட கரண்ட் இயர் இபிஎஸ் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா யூ ஹேவ் டு அஸ்யூம் தட். நான் சொன்ன அசம்ஷன் இல்லை, AS20 சொன்ன அசம்ஷன் கரெக்டா? யூ ஹேவ் டு அஸ்யூம் தட் நீங்க போனஸ் ஷேர் எப்பவே இஷ்யூ பண்ணிருக்கீங்க, ப்ரீவியஸ் இயரோட ஃபர்ஸ்ட்ல இஷ்யூ பண்ணிருக்கீங்க, நீங்க அஸ்யூம் பண்ணீங்க ரைட்டா? ஹவவர் ஆனா when the shares are issued at what market price? Full market price does not carry any what element? Bonus element. அது என்ன எலிமெண்டே கேரி பண்ணாது. And usually result in proportionate change in what? Resources available to the what? Enterprise. அதே இது நீங்க ஷேரை கேஷுக்கு இஷ்யூ பண்ணீங்கன்னா நியூமரேட்டரும் இன்க்ரீஸ் ஆகும், டினாமினேட்டரும் இன்க்ரீஸ் ஆகும். Therefore, it is taken into consideration from time it has been issued. That is, the time weight factor is considered based on specific share outstanding and as a proportion of the total number of days in a period. This is called as sir special case number 1. So inga paru idha AS20. AS20 you have to calculate. This is normal case, okay va? You have to calculate the EPS. What is EPS man? EPS is equal to profit attributable to equity shares divided by weighted average number of equity shares. Are you all really with me? Sir, base means nothing. Profit attributable to equity shareholders even after paying the preference dividend, right up. Weights means weighted average number of equity shares. Weights, weighted average number of equity shares means you have to give the time weight and also the value weight. அவ்வளவுதான் இருக்கு. இப்போ வா AS20 ஓட ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 1 is what share? Bonus shares. What shares man? இதா ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 1.
if there is bonus shares, assume என்ன assume பண்ணிக்கோனா bonus shareோட effect என்ன, what is the effect of the bonus share, ஓகேவா? the effect of the bonus share is equal to numerator increase ஆகாது, ஆனா denominator என்ன ஆயிடும், increase ஆயிடும். கரெக்டா? அதனால நீ என்ன பண்ணணும்னா assume, என்ன assume பண்ணு, bonus share has been issued on the first day of the last year. இதனால என்னன்னா உனக்கு டைம் வேல்யூ வெயிட்டும் வராது, வேல்யூ வெயிட்டும் வராது. என்ன ஷேருக்கு, போனஸ் ஷேர். தட் மீன்ஸ் கொஸ்டின்ல என்ன ஷேர் இருக்குன்னா கரண்ட் இயரோட இபிஎஸ்ஸையும் நீ ரிப்போர்ட் பண்ணணும், பிளஸ் சார் ஆல்டர்ட் இபிஎஸ் ஆஃப் த என்ன இயர், லாஸ்ட் இயர் நீ ரிப்போர்ட் பண்ணணும். ரைட்டா? தட்ஸ் இட். இப்போ நான் அடுத்ததுக்கு வர போறேன், கால்ட் as ரைட் ஷேர்ஸ். கால்ட் as என்ன, next special case called as right shares. That's what special case number 2 in a share, right shares. Sir, once we complete right shares, and from that, sir, once we do that area and the question right shares nama mudichachana, that's it. Basic EPS will comes to an end. So basic EPS la nee technically you have to study, sir, normal in a sir cases, bonus share and right share. That's it. Are you really with me? It's exactly same like your bonus share only. Can we talk about the right shares and knock off the right shares also? Very easy area only, nothing to worry, man. Come on. Special case number 2, come to right shares. Enna sir right shares? In case of right shares, hello, right shares means company need extra fund, இல்லையா? அப்ப வெளிய இருக்கிறவங்களுக்கு இஷ்யூ பண்றதுக்கு பதிலா existing shareholders-க்கு இஷ்யூ பண்றது சொல்ற பேர் தான் right shares. The issue of shares is done to the what shareholders? Existing. Usually at a discounted price. Generally நம்ம வெளியே ஃபுல் மார்க்கெட் பிரைஸ்க்கு என்ன பண்ண மாட்டோம்னா இஷ்யூ பண்ண மாட்டோம் ரைட் ஷேர்ஸ். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க டக்குன்னு ஷேர் வாங்கணும்னு சொல்லி மார்க்கெட் பிரைஸை விட லைட்டா டிஸ்கவுண்ட் கொடுப்போம் நம்ம ரைட் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது, இல்லையா? இந்த பாயிண்ட் AS20 பிடிக்கிறாங்க. ஹென்ஸ் there is a hidden bonus element. போனஸ் ஷேர்னா 100% போனஸ், ரைட் ஷேர்னா hidden bonus, some percentage of bonus is there. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க பாரு, இந்த hidden bonus can be adjusted by using the following step. அப்ப ரைட் ஷேர்ஸ்லயும் என்ன இருக்கு, போனஸ் இருக்கு, hidden bonus இருக்கு. போனஸ் ஷேர்ஸ்னா போனஸ் மட்டும் தான் இருக்கு, கரெக்டா? எஸ் சார். போனஸ் ஷேர்ல நியூமரேட்டர் இன்க்ரீஸே ஆகாது, டினாமினேட்டர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ரைட் ஷேர்ல ஒரு அளவுக்கு நியூமரேட்டர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டினாமினேட்டர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? அப்ப அந்த நியூமரேட்டர் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகல, என்ன இருக்கிறதுனால, போனஸ் இருக்கிறதுனால, ரைட்டா? சோ AS20 என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. calculate theoretical x right price. calculate theoretical x right price. calculate சொல்லுங்க, calculate. அதுக்கப்புறம் நீங்க ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. சொல்லுங்க, இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு இப்ப சொல்லி தரேன். ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டரை ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் prior to the என்ன இஷ்யூ, ரைட் இஷ்யூ, in order to calculate the veins. அதுக்கப்புறம் நீங்க வந்து வெயின்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன சார் சொல்றீங்க? சிம்பிள் சார், ஒன்றும் இல்லை சார். எப்படி சார் இது எல்லாமே கால்குலேட் பண்ணணும்னு இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 4 வழியா சொல்லி தரேன். ஒன்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 4 முடிஞ்சாச்சுன்னா AS20 பேசிக் EPS comes to an, அவ்வளவுதான். மிச்ச எல்லா கொஸ்டின் இப்பவே போட்டுடலாம். சார் நெட் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் 2021 11 lakhs. அப்ப லாஸ்ட் இயர்ல டோட்டலா 11 lakh rupees நெட் ப்ராஃபிட்டா, கரண்ட் இயர்ல 15 lakhs நெட் ப்ராஃபிட்டா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் prior to ரைட் இஷ்யூ, ரைட் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு லேக், 5 lakh ஷேர்ஸ் கம்பெனி இருந்திருக்கு. சோ வாட் இஸ் த ரைட் இஷ்யூ பிரைஸ்? 15 ரூபாய் கம்பெனி ரைட் இஷ்யூ கொடுத்திருக்காங்க, ரைட்டா? லாஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸைசிங் த ரைட், எதுக்குள்ள எக்ஸைஸ் பண்ணனும் சொல்லிட்டா? ரைட் இஷ்யூ இஸ் 1 நியூ ஷேர் ஃபார் எவ்ரி, எவ்வளவு ஷேர் அவுட்ஸ்டாண்டிங்? 5 ஷேர். அதாவது 5 ஷேர் இருந்தா ஒரு ஷேர் ரைட் இஷ்யூ. அப்ப 5 லட்சம் ஷேருக்கு 5 லட்சம் இன்டு 1/5 போட்டேன்னா அப்ப 1 லட்சம் ஷேர் ரைட் இஷ்யூ ஷேரா கொடுக்க போறோம், கரெக்டா? ஃபேர் வேல்யூ ஆஃப் 1 ஈக்விட்டி ஷேர் immediately prior to the end of the right, exercise of the right on 1st March was 21. சூப்பர். அதாவது என்னன்னா மார்க்கெட்ல இப்ப எவ்வளவு ரூபீஸ்க்கு ஒரு ஷேர் வித்துட்டு இருக்காங்க? 21க்கு. ஆனா ரைட் ஷேர் 21க்கு தரல, கட்டாயமா ரைட் ஷேர் இங்க பாரு என்ன வேல்யூ தர மாட்டாங்க, மார்க்கெட் வேல்யூ தர மாட்டாங்க, அதை விட கம்மியா தருவாங்க. யாருக்கு தருவாங்க? எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்பதான் டக்குன்னு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்குவான், கரெக்டா இல்லையா? இது என்னன்னா லாயாலிட்டி போனஸ் மாதிரி. சார் நீ ஆல்ரெடி எனக்கு கஸ்டமரா இருக்க, இப்ப நீ இன்னும் வந்து எங்கிட்ட பொருள் வாங்குறதா இருந்தா
நான் உனக்கு கொஞ்சம் கம்மியா தரேன்ப்பா சார், இந்த 21 ரூபாய் ஷேரை 21 ரூபாயும் ஃப்ரீயா கொடுத்தா அது போனஸ் ஷேர். 21 ரூபாய் ஷேரை ஒரு 15 ரூபாய் கொடுத்தேன்னா ரைட் ஷேர்ஸ். அப்ப 21 மைனஸ் 15 ஒரு 6 ரூபாய் அங்க போனஸ் எலிமெண்ட் இருக்கு பாரு, அதான் ஹிடன் போனஸ்னு கூப்பிடுறான். யாரு? AS20. சார் கம்ப்யூட் த EPS. இவ்வளவுதான் சார் கொஸ்டின் இருக்கு. நம்ம லாஸ்ட் என்ன பண்ணோம்னா 21 ரூபாய் ஷேரை 21 ரூபாயும் ஃப்ரீயா கொடுத்தானா அப்படின்னா அது போனஸ் ஷேரா? AS20 என்ன சொன்னா போனஸ் ஷேர்னால நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகாதுப்பா, டினோமினேட்டர் மட்டும் தான்ப்பா இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இயர் டினோமினேட்டர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணேனா கரண்ட் இயரோட EPS செமையா அடி வாங்கும்பா. அதனால நீ என்ன அசியூம் பண்ணனா லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட்லயே அந்த போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கான், அதனால டைம் வெயிட்டை தூக்கிட்டு வேல்யூ வெயிட் ஆல்ரெடி தூக்கிட்டான். இப்போ இது என்னது? ரைட் ஷேர்ஸ். ரைட் ஷேர்ஸ்ல என்ன போனஸ் இருக்கு? ஹிடன் போனஸ். அது என்ன சார் ஹிடன் போனஸ்? புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்றேன். ரைட் ஷேர் இஷ்யூ பண்ணதுக்கு முன்னாடி மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? 21. ஆனா ரைட் ஷேர் இஷ்யூ பண்ணது 15. கரெக்டா? இப்போ எவ்வளவு ருபீஸ் கம்மியாகுது? 6 ருபீஸ் கம்மியாகுது. இங்க வா, லாஜிக்கலி உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாரு. ரைட் ஷேர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஷேர்ஸ் இருந்திருக்கு? கம்பெனில 5 லட்சம் ஷேர் இருந்திருக்கு. கரெக்டா? ஒரு ஷேருக்கு எவ்வளவு வேல்யூ? 21. மார்க்கெட் பிரைஸ். ரைட் ஷேர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி 21 தானே மார்க்கெட் பிரைஸ். அப்படின்னா கால்குலேட்டர் 5 lakh into 21 னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த கம்பெனி? இட் வாஸ் a 1 crore 5 lakh கம்பெனி. புரியுதா? எஸ் சார். இப்ப கம்பெனி என்ன பண்ண போறான்னா 1 லட்சம் ஷேர் இஷ்யூ பண்ண போறான். என்ன ஷேர்னு சொல்லி இன்டு 21. மார்க்கெட் பிரைஸ் 21. ஆனா ரைட் ஷேர் நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா இன்கேஸ் மார்க்கெட் பிரைஸ்லயே என்ன பண்ணியிருந்தா 21 லட்சம் ரூபாய் வந்திருக்கும் கம்பெனிக்கு. கரெக்டா? சார் இப்ப நான் ரைட் ஷேர் பத்தி பேசவே இல்லை சார். கால்குலேட்டருக்கு வா சார். 1 கோடி 5 லட்சம் பிளஸ் 21 லட்சம் கம்ஸ் டு 1 crore 26 lakhs. உயிரோடு இருக்கியா? இந்த 1 crore 26 lakhs தானே வேல்யூ ஆஃப் த கம்பெனி. கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி 26 லட்சம் இருக்குமா? டிவைடட் பை கம்பெனி கிட்ட 6 லட்சம் ஷேர் இருக்கு. கரெக்டா? அப்ப வா 1 crore 26 lakhs டிவைடட் பை 6 லட்சம் போட்டேன்னா எவ்வளவு வருது? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா பிஃபோர் இஷ்யூ ஒரு ஷேரோட வேல்யூ, சாரி ஒரு ஷேரோட வேல்யூ 21. ஆஃப்டர் இஷ்யூ ஒரு ஷேரோட வேல்யூ 21. அப்ப இஷ்யூனால ஷேர் பிரைஸ் என்ன ஆகல? மாறல. ஆனா இதே இது என்ன இஷ்யூ வந்துச்சுன்னா ரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா எவ்வளவு ஷேர் இருக்கு? 5 lakh. எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் பிரைஸ் பிஃபோர் ரைட் இஷ்யூ 21. 5 lakh into 21 1 crore 5 lakh. உயிரோடு இருக்கியா? அடிஷனலா எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்றான்? 1 lakh. நாட் அட் த ரேட் ஆஃப் 21 பட் அட் த ரேட் ஆஃப் 15. அப்போ 1 lakh into 15 போட்டேன்னா 15 lakhs. ஆக்சுவலா இங்க 21 lakh ரிசோர்ஸ் வர வேண்டிய அங்க 15 lakhs தான் ரிசோர்ஸ் வருது. தட் டிஃபரன்ஸ் ஆஃப் how much lakh is called as என்ன போனஸ்? hidden bonus. இப்போ 1 crore how much lakh? 5 lakh plus 15 lakhs comes to 1 crore 20 lakhs தான் கம்பெனி கிட்ட என்ன இருக்குன்னா ரிசோர்ஸ் இருக்கு. கரெக்டா? So this 1 crore 20 lakh resource represents 6 lakh shares. Am I right? So calculator man, 1 crore 20 lakhs divided by 6 lakhs comes to எவ்வளோ per share? ஆஹா. அப்ப before bonus issue எவ்வளோ per share? After bonus issue எவ்வளோ per share? 20 per share. இப்போ வேல்யூ என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. Are you all really with me? வேல்யூ எவ்வளோ என்ன இருக்கு? எவ்வளோ ருபீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு? அப்ப 21 மைனஸ் 20னா 1 ரூபாய் பர் ஷேர் டிக்ரீஸ் ஆயிருக்கா? இங்க நீ பார்த்தேனா 1 கோடி 26 லட்சமா? இங்க பார்த்தேனா 1 கோடி 20 லட்சம். கரெக்டா? அப்படின்னா சார் 1 கோடி 26 லட்சத்துக்கும் 1 கோடி 20 லட்சத்துக்கும் கேப் எவ்வளோ? 6 லட்சம் ரூபாய். ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் கம்மியா இருக்கா? மொத்தம் 6 லட்சம் ஷேர் இருக்கா? 6 lakh into 1 come to 6 lakhs fall. ஹலோ சார். அப்ப என்ன AS20 சொல்றான்னா தம்பி போனஸ் ஷேர்னா ரிசோர்ஸே வராது. ரைட் ஷேர்னா வர வேண்டிய ஃபுல் ரிசோர்ஸ் வராது. வர வேண்டிய அப்போ நான் ரைட் ஷேரை கண்டுக்காம விட்டேன்னா நியூமரேட்டர் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. ஆனா டினாமினேட்டர் என்ன ஆயிடும்? ஃபுல்லா என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ரிஷியேட் பண்றியா? அதனால அந்த ஹிடன் போனஸை நீ என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணும். ஹிடன் போனஸை நீ அதுக்கு என்ன கேட்கறான்னா சார் முதல்ல நீ இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் 20 ரூபாய் கண்டுபிடிச்சோம். நமக்கு இங்க வந்துச்சா இல்லையா? 20 ரூபாய் வந்துச்சா இல்லையா? 20 ரூபாய் பர் ஷேர் வந்துச்சா இல்லையா? இததான் அவன் ஃபார்முலாவா சொல்றான். வாட் இஸ் த ஃபேர் வேல்யூ ஆஃப் த ஷேர்?
immediately prior to exercise of the right issue பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷேருக்கு எவ்வளவு வேல்யூ 21 ரூபாய். எவ்வளவு ஷேர் இருந்துச்சு 5 lakh. This was the resource available with the company. Sir, right share plus what is the total amount received from excise? 15 ரூபாய் வந்துச்சு ரிசோர்ஸ். கரெக்டா? எவ்வளவு ஷேருக்கு? இது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் ரிசோர்ஸ் கிடைக்குமா? ஆக்சுவலா 21 into 1 lakhs நான் போட்டிருக்கணும். கரெக்டா? ஆனா ரைட் ஷேர் ஃபுல் வேல்யூ இஷ்யூ பண்ணாததுனால 15 into 1 lakh. உன்னால அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? டிவைடட் பை மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ இன்டு எவ்வளோ? எக்ஸிஸ்டிங் ஷேர் பிளஸ் ரைட் ஷேர்ஸ். ஆக்சுவலா ரைட் ஷேர் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் 1 lakh ஷேர்ஸும் வந்துச்சு. கரெக்டா? எஸ்ஆர் எஸ்ஆர் அப்படின்னா எவ்வளோ பர் ஷேர் இஸ் த தியரட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ். தியரட்டிக்கல்னா தியரி, ப்ராப்ளம்னா ப்ராப்ளம். தெரியுமா? எக்ஸ் ரைட்னா எக்ஸ்க்ளூடிங் ரைட். என்ன ரைட்டை தவிர? ரைட்ஸ் தவிர. இங்க பாரு, முன்னாடி எவ்வளவு ருபீஸ் இருந்துச்சு? 21 இருந்துச்சு. 21A இருந்துச்சுன்னா இந்த 21 ரூபாய்க்குள்ள மாடு இருந்துச்சு, கண்ணுக்குட்டி இருந்துச்சு. கரெக்டா? இதுல இருந்து கண்ணுக்குட்டி போயிச்சா? அப்ப 21 ரூபாயில இருந்து 1 ரூபாய் கண்ணுக்குட்டி போச்சுன்னா 20 ரூபாய். அதான் தியரட்டிக்கல் எக்ஸ்க்ளூடிங் ரைட். அப்ப தியரட்டிக்கல்னா தியரி, எக்ஸ்க்ளூடிங் ரைட்னா ரைட்ஸ் தவிர. என்ன வேல்யூ? ஃபேர் வேல்யூ. அப்ப 20 ரூபாய் ஆகுதா? அப்ப என்ன ஏஎஸ் சொல்றாங்கன்னா 21 ரூபாய் இருந்த ஷேர் எவ்வளவு ஆயிருக்குன்னா 20 ரூபாய் ஆயிருக்குன்னா 21 ரூபாய் டிவைடட் பை 20 ரூபாய் போடு. 21 ரூபாய் டிவைடட் பை 20 ரூபாய் போட்டேன்னா என்ன ஃபேக்டர்? அட்ஜஸ்டிங் ஃபேக்டர். என்ன ஃபேக்டர்? அட்ஜஸ்டிங் ஃபேக்டர். 1 ரூபாய் 0.05. 1 பாயிண்ட். அப்ப எஃபெக்ட் சொல்றான். அதாவது 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் 5 பைசா எஃபெக்டரா? 21 ரூபாய் 20 ரூபாய் ஆகுதுன்னா கம்மியாகுதா? 1.05 divided by 1 is the ratio. 1.05 point is to 1 is the, அதாவது 1 ரூபாய் தான் உனக்கு எஃபெக்ட் வருது. 21 divided by என்னன்னு சொன்னா 20 ன்னு சொன்னா அதோட அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் 1.05 is to 1. அப்படின்னா மீனிங் என்ன? 1.05 is to 1 மீனிங் என்ன? முன்னாடி ரைட்ஸ் காம்போனன்ட் 1 ரூபாய் பிளஸ் 5 பைசா இருந்திருக்கு. இப்ப அந்த 5 பைசா ரிமூவ் பண்ணேன்னா 1 ரூபாய் வருது உனக்கு. அப்போ என்ன இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி, ரைட் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி அந்த 5 பைசா தான் போனஸ் எலிமெண்ட். அந்த 5 பைசா தான் போனஸ் எலிமெண்ட். சில கொஸ்டின்ல 10 பைசா போனஸ் எலிமெண்ட் வரும், சில கொஸ்டின்ல 20 பைசா போனஸ் எலிமெண்ட் வரும். அது எப்படி மாறும்னா, இப்போ இவன் 15 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணிருக்கானா, இதே இது இவன் 12 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணான்னு வெச்சுக்கோ. 12 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணான்னு வெச்சுக்கோ. நான் ரிசோர்ஸ் கால்குலேட் பண்ணட்டுமா? முன்னாடி எவ்வளவு ஷேர்ஸ் இருந்திருக்கு? 5 lakh. ஒரு ஷேருக்கு எவ்வளோ? 21. 5 lakh into 21 1 crore 5 lakh. உயிரோடு இருக்கியா? ரெண்டாவது புது போனஸ் ஷேர் எவ்வளோ? 1 lakh. சார் நம்ம கொஸ்டின்ல உண்மையிலேயே 15. நான் உங்ககிட்ட என்ன சொன்னா 12. அப்போ 1 lakh into 12 lakhs. அப்போ 1 கோடி 5 லட்சம் plus 12 lakhs comes to total resource 1 crore 17 lakhs divided by total number 6 lakhs. அப்ரிஷியேட் பண்றியா? வாட் இஸ் த இந்த ஆன்சர் இருக்குல்ல, இந்த ஆன்சர் தான் தியரட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ் சொல்லுவோம். கரெக்டா? எவ்வளோ? 19 பாயிண்ட். ஆஹா, 21 ரூபாய் இருந்தது 19.5 ரூபீஸா மாறி இருக்கு. கரெக்டா? அப்ப 21 டிவைடட் பை 19.5 comes to 1 பாயிண்ட். இங்க பாரு 1.05 1.07 ஆச்சு. ஏன்னா நீ கம்மி பிரைஸ் என்ன பண்ண ரைட் இஷ்யூ பண்ண ஆட்டோமேட்டிக்கா போனஸ் காம்போனன்ட் என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். என்னோட கான்செப்ட் என்னன்னா 21 டிவைடட் பை 19.5. இந்த 21 பிஃபோர் போனஸ் இஷ்யூ ஆஃப்டர் போனஸ் இஷ்யூ? பிஃபோர் போனஸ் இஷ்யூ. இது சார் ஆஃப்டர் ரைட் ஷேரா பிஃபோர் ரைட் ஷேரா? ஆஃப்டர் ரைட் ஷேர். அப்படின்னா இந்த 21க்குள்ள இன்க்ளூடிங் ரைட் காம்போனன்ட் இருக்குமா? இந்த 19.5ங்கிறது எக்ஸ்க்ளூடிங் ரைட் காம்போனன்டா? அப்போ இந்த 21 ரூபாய்க்குள்ள அந்த போனஸ் எலிமெண்ட் இருக்கு. கரெக்டா? புரியுதா? அப்ப எவ்வளவு சார் போனஸ்? அப்ப ஆக்சுவலா 21 டிவைடட் பை 19.5 எழுதுறது ஒண்ணுதான், 1.07 டிவைடட் பை 1 எழுதுறது ஒண்ணுதான். நம்ம டினாமினேட்டர் எப்பவும் டிவைடட் பை 1 போட மாட்டோம். கரெக்ட் தானே? அப்போ என்னோட அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, என்ன ஷேர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி, ரைட் ஷேர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி 21 ரூபாய் இருந்திருக்கு. அப்ப ரைட் ஷேர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரூபாயிலையும் 7 பைசா போனஸ் காம்போனன்ட் மீனிங், இடன் போனஸ் மீனிங். அதான் லாஜிக். Are you really with me? இப்ப நான் இதை கண்டுபிடிச்சு நான் என்ன சார் கண்டுபிடிக்க போறேன்? ஒன்னும் இல்ல, நான் இபிஎஸ் கால்குலேட் பண்ண போறேன். இபிஎஸ் கால்குலேட் பண்ணட்டுமா? இபிஎஸ் கால்குலேட் பண்ணலாமா? முதல்ல சார் ஒரிஜினலி ரிப்போர்ட்டட் லாஸ்ட் இயர் ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணிருக்கியா? போ லாஸ்ட் இயர் ஆல்ரெடி நீ என்ன பண்ணிருக்கேனா
ஏர்னிங்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் இயரோட கொடுத்துருக்கானா இல்லையா? 11 lakhs கொடுத்துருக்கான். லாஸ்ட் இயர்ல இங்க வா என் மூஞ்சிய பாரு. கரண்ட் இயர்ல போனஸ் நடந்திருக்கா? கரண்ட் இயர்ல எக்ஸ்க்ளூசிவ் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிருக்கானா? ரைட் ஷேர் தான் இஷ்யூ பண்ணிருக்கான். அப்ப கரண்ட் இயர்ல என்ன இல்லாததுனால லாஸ்ட் இயர்லி போனஸ் இல்ல. கரண்ட் இயர்ல போனஸ் இருந்தா லாஸ்ட் இயர்லி போனஸ் இருக்கு. அதான போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். கிளாரிட்டி. கரண்ட் இயர்ல ரைட்ஸ் இஷ்யூ போயிருக்கா? எஸ் சார். போயிருக்குன்னா லாஸ்ட் இயர்ல ரைட் இஷ்யூ போயிருக்கு. சார் எப்படி சார் போயிருக்கு? தம்பி அதுக்குள்ள ஒரு போனஸ் ஹிடன் போனஸ் இருக்குல்ல, அது ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்திருக்கும்ல, அதை நான் வந்து லாஸ்ட் இயர்னே இருந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்ல. பிளஸ் ரைட் இஷ்யூ எப்ப பண்ணணும் அது வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். கரெக்ட்? லாஸ்ட் இயர் ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணணும். பிளஸ் கரண்ட் இயரோட என்ன இஷ்யூ வரைக்கும், ஏன்னா அது வரைக்கும் அந்த போனஸை கேரி பண்ணிருப்பாங்கல்ல. அதனால லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் 11 lakhs 11 lakhs டிவைடட் பை லாஸ்ட் இயர்ல உண்மையான ஷேர் வித்தவுட் ஹிடன் போனஸ் 5 lakhs. அப்ப கால்குலேட்டர் 11 lakhs டிவைடட் பை 5 lakhs comes to 2.2 is the sir reported EPS. லாஸ்ட் இயர்ல உண்மையா ரிப்போர்ட் பண்ணது. அப்ரிஷியேட் பண்றியா? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், கரண்ட் இயர்ல போனஸ் இஷ்யூ கொடுத்திருக்கியா? நோ சார். அதனால லாஸ்ட் இயர்ல என்ன இல்ல, போனஸ் இஷ்யூ இல்ல. கரண்ட் இயர்ல ரைட் இஷ்யூ கொடுத்திருக்கியா? ரைட் இஷ்யூக்கு தான் நான் ஹிடன் போனஸ் 1. இதை விட்டு இது நம்மளோட எக்ஸாம்பிள். கரெக்டா? நம்ம தானே 1.05 கண்டுபிடிச்சோம். அப்படின்னா அதோட மீனிங் என்ன? ஒரு ரூபாயிலையும் 5 பைசா என்ன இருந்திருக்கு? போனஸ் எலிமெண்ட் இருந்திருக்கு. இது எப்பல இருந்தே இருந்திருக்குன்னா லாஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன்னா போனஸ்னா அது ரைட்ல வந்த போனஸ்னால எங்களுக்கு போனஸ் தான், ஃபுல் போனஸ்னால போனஸ் தான். ரூல் ஒன்னு தான். புரியுதா லாஜிக்? அப்ப நீ என்ன பண்ணணும்னா லாஸ்ட் இயரோட இபிஎஸ் நீ ரீஇன்ஸ்டேட் பண்ணணும். ரைட்டா? தட் மீன்ஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 5 lakhs into 1.05 comes to 5,25,000 shares. 5 lakh என்னது? 25,000 shares. அப்ப லாஸ்ட் இயர்ல 5 lakh shares கிடையாது அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கிறது. எவ்வளவு ஷேர்ஸ்? 5,25,000 shares அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கு. என்னப்பா கிளாரிட்டி இருக்காப்பா? அப்ரிஷியேட் பண்றாப்பா? அப்போ 11 lakhs டிவைடட் பை 5,25,000 comes to 2.10 தான் சார் ரீஇன்ஸ்டேட்டட் இபிஎஸ். இல்லனா ஆல்டர்ட் இபிஎஸ் போறது என்ன இயர்? லாஸ்ட் இயர். அப்ரிஷியேட் பண்ற? ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? இவ என்ன சொல்றான்னா தான் இங்க வா, லாஜிக் புரிஞ்சேனா ரொம்ப ஈஸி. அவ என்ன சொல்றான்னா கேளு, கரண்ட் இயர்ல நீ ஷேர் இஷ்யூ பண்ணிருக்கியா? எஸ் சார். கரண்ட் இயர்ல ரைட் ஷேர் இஷ்யூ பண்ணிருக்கியா? எவ்வளவு ரைட் ஷேர் கொடுத்திருக்க? 1 lakh ரைட் ஷேர் கொடுத்திருக்க. கரெக்டா? இந்த 1 lakhக்கு தலைவன் 21 ரூபாய் தரணுமா? 1 lakhக்கு 21 ரூபாய் தந்தா 21 லட்சம் ரிசோர்ஸ் வந்திருக்குமா? அப்படின்னா அது நார்மல் இஷ்யூல போயிருக்குமே தவிர ரைட் இஷ்யூன்னு சொல்லவே மாட்டேன் நான். ஆனா நம்ம கம்பெனி தலைவன் என்ன பண்ணிருக்கான்னா 1 லட்சம் ஷேரை 15 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணிருக்கான். அப்படின்னா எவ்வளோ லேக்ஸ் தான் ரிசோர்ஸ் வந்திருக்கு? 15 lakhs தான் ரிசோர்ஸ் வந்திருக்கு. என்னப்பா கிளாரிட்டியாப்பா? 15 lakhs தான் என்ன வந்திருக்குன்னா ரிசோர்ஸ் வந்திருக்கு. எவ்வளோ லேக்ஸ் வர வேண்டியங்க? 21 lakhs வர வேண்டியங்க 15 lakhs தான் ரிசோர்ஸ் வந்திருக்கு. கரெக்டா? அப்ப எனக்கு ரிசோர்ஸ் என்னவா வந்திருக்கு? கம்மியா வந்திருக்கு. எவ்வளோ லேக் ரிசோர்ஸ் கம்மி? 6 lakh ரிசோர்ஸ் கம்மி. 6 lakhs ரிசோர்ஸ் கம்மியா வந்திருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா என்னோட நியூமரேட்டர்ல 6 lakhs கம்மியா இருக்கும். 6 lakhsக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் கம்மியா இருக்கும் பேசிக்கா. ஆனா டினாமினேட்டர் மட்டும் ஃபுல்லாவே எவ்வளவு லேக்ஸ் வந்துரும்னா 1 lakhs வந்துரும். கரெக்டா? அருள் ரிலீவ் வித் மீ? அப்ப இவ என்ன சொல்றான்னா சார் லாஸ்ட் இயர்லயே ஒரு போனஸ் ஹிடன் போனஸ் இருக்கு, அதனாலதான் உனக்கு 21 ரூபாய்க்கு வர வேண்டிய ஷேர் ஒரு 6 ரூபாய் போனஸ் இருக்கு. அதை நீ என்ன ஃபேக்டர்னு சொல்லு. அதை எப்படி நீ கண்டுபிடிக்கணும்னா தம்பி முதல்ல கால்குலேட் த தியரிட்டிக்கல் என்ன ரைட் பிரைஸ், எக்ஸ் ரைட் பிரைஸ். தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ்னா போனஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி 21 ரூபாய். எவ்வளவு ஷேர்? 5 lakh ஷேர். போனஸ் ரைட் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது 1 lakh ஷேர் அட் த ரேட் ஆஃப் 15 டிவைடட் பை டோட்டலா 6 lakh ஷேர். அப்போ ரைட் ஷேர் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் 21 ரூபாய் ஷேர் எவ்வளவு ஆகும்? 20 ரூபாய் ஆகும். அப்போ ஒரு ஃபால் இருக்கா? அப்ப 21 ரூபாய் ஷேர் 20 ரூபாய் ஆகுதுன்னா அதான் போனஸ். அதுதான் என்ன சார்? என்னது? ஒரு ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் விச் இஸ் பிரைஸ் பிஃபோர் ரைட் இஷ்யூ டிவைடட் பை பிரைஸ் ஆஃப்டர் ரைட் இஷ்யூ. அப்போ 21 டிவைடட் பை 20 கம்ஸ் டு 1 பாயிண்ட் ஆக்சுவலி டிவைடட் பை 1. அதோட மீனிங் என்னன்னா ஒரு ரூபாயிலையும் 5 பைசா என்ன இருக்கு? போனஸ் இருக்கு. இது எப்பல இருந்தே இருக்கு? ஏன்னா போனஸ்னாலே எங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. அதனாலதான் நான் லாஸ்ட் இயர்
ரிப்போர்ட் பண்ண இபிஎஸ் போய் நான் என்ன பண்ணேன்னா ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டு வந்தேன். அப்ப லாஸ்ட் இயர்ல எனக்கு என்ன கிடையாதுன்னா 5 லட்சம் ஷேர் கிடையாது அவுட்ஸ்டாண்டிங். எஸ் சார், லாஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு போனஸ் எலமெண்ட் இருக்கு. அது எவ்வளவு போனஸ் எலமெண்ட்னா 5 lakhs into 1.05 போனஸ் எலமெண்ட் இருக்கு. ரைட்டா? 5 lakh into 1.05 னா 5,25,000 ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா எடுத்துக்கணும். கரெக்ட்? இப்போ நான் என்ன சொல்றேன்னா இபிஎஸ் ஃபார் த இயர் இன்க்ளூடிங் த எஃபெக்ட் ஆஃப் ரைட் இஷ்யூ நம்மளோட இயருக்கு வருவோமா? இங்க பாரு சார், இதுதான டோட்டல் டைம் பீரியடு. இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது வந்து கரண்ட் இயரா? ஆக்சுவலா ரைட் இஷ்யூ நம்ம வருஷத்துல தான் நடந்திருக்கு. நம்ம வருஷத்தோட எப்ப நடந்திருக்கு ரைட் இஷ்யூன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் மார்ச் இல்லையா? எப்போ பினான்சியல் இயர் ஆரம்பிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் மார்ச்ல வந்து இஷ்யூ பண்ணிருக்கானா? எக்ஸைஸ்டு ரைட் எப்ப இஷ்யூ பண்ணிருக்கான்? கம்பெனி எப்ப ரைட் கொடுத்துருக்கான்? லேட் ஆஃப் எக்ஸைஸ் வந்து லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மார்ச் சொல்லியிருக்கான் இல்லையா? ஓகே. ரைட் இஷ்யூ இஸ் 1 நியூ ஷேர் ஃபார் ஈச். எத்தனை ஷேர் அவுட்ஸ்டாண்டிங்? 5 ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் இல்லையா? 5 ஷேருக்கு ஒரு ஷேர். ஃபேர் வேல்யூ ஆஃப் 1 equity ஷேர் immediately prior to exercise the right on 1st March 2022 was ₹21. Compute the earnings per share. அவ்வளவுதான் இருக்கு இல்லையா? இவ எப்போ என்ன சார் ரைட் இஷ்யூ கொடுத்தான்னு சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லை. இங்க வா சார். அப்போ ப்ரீவியஸ் இயர்ல போய் ஆக்சுவலா 5 lakh ஷேர்ஸ் இருந்திருக்கா? இந்த 5 lakh ஷேர்ஸை நீ வந்து 1.05 அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் போட்டிருக்கியா? அப்படின்னா 5 lakhs into 1.05 தான் உனக்கு 5,25,000 ரீஇன்ஸ்டேட் பண்ணிருக்கியா? இப்போ இந்த வருஷத்துல ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் தானே உனக்கு என்ன நடந்திருக்கு? ரைட்ஸ் இஷ்யூ. அப்ப இந்த பீரியடையும் நீ ரீஇன்ஸ்டேட் பண்ணணும்ல? ஏன்னா இதுக்கப்புறம் ரைட் வந்துருப்பா. கரெக்டா? அப்போ உனக்கு 5 lakh into இப்ப நீ எந்த வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போறேன்னா கரண்ட் இயர் கால்குலேட் பண்ண போறேன். பண்ணலாமா? 5 lakh into 1.05. 5 lakh into என்னது 1.05? அட்ஜஸ்டிங் ஃபேக்டர். Are you really with me? Divided by 2/12 கொடுத்திருக்கான். எஸ் சார். இவ எதுவுமே கொஸ்டின்ல சொல்லல. கரெக்டா? சொல்லியிருக்கான். எங்க சொல்லியிருக்கான்னா நெட் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் 2021 சொல்லியிருக்கான். 21-22 சொல்லல. 21-22 சொன்னாதான் ஏப்ரல் டு மார்ச். வெறும் இதை மட்டும் சொன்னானா கேலண்டர் இயர் தான் வருமே தவிர ஃபைனான்சியல் இயர் வராது. அப்ப ஜான் டு டிசம்பர் தான் கம்பெனியோட பினான்சியல் இயர். அப்படின்னா ஜான் ஃபெப் 2 மாசத்துக்கு தான் நான் போனஸ் எலமெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணும். கரெக்டா? அப்படின்னா 5 lakh into 1.05 into 2/12 கால்குலேட்டர்ல போடு. 5 lakh into 1.05 into 2/12 comes to 87,500 is the effective number of shares for the first 2 months. After value weight, after time weight. Comfortable? 6 lakhs into எப்படி சார் 6 lakhs? ஆல்ரெடி ஓல்டு ஷேர் 5 lakh plus 1 lakh total 6 lakhs. சார் இதில் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப என்ன போயிடுச்சுன்னா அந்த போனஸ் எலமெண்ட் போயிடுச்சு. ஸோ 6 lakh into 10 divided by 12 comes to 5 lakh. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் எனக்கு 5,87,500 வருமா? சார் வாட் இஸ் த நெட் ப்ராஃபிட் ஃபார் த கரண்ட் இயர் மேன்? 15 lakhs. கால்குலேட்டர் மேன் 15 lakhs divided by 5,87,500 னா 2.55 per share is the EPS. லாஸ்ட் இயரோட ரீஇன்ஸ்டேட்டட் EPS 2.1. கரண்ட் இயரோட இது 2.55. Comfortable? That's it man. This table is the summary for AS20. First one base case. How to calculate the EPS man? Profit attributable to equity shares divided by weighted average number of equity shares. Aila enna value weight, time weight and the value weight. That's it. Is this basic part clear? This is your A part for the NSR AS20. Come to N part. Current year la enna kuduthirukanga? Bonus shares kuduthirukanga. Resource increase ஆகாது. ஆனா டினாமினேட்டர் மட்டும் வெயின்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வச்சு கரண்ட் இயர் இபிஎஸ் நான் ரிப்போர்ட் பண்ணேன்னா கரண்ட் இயர் இபிஎஸ் கட்டாயமா ப்ரீவியஸ் இயர் இபிஎஸ் விட. அதனால AS20 என்ன சொல்றாங்கன்னா போனஸ் இருக்கா? அசியூம் தட் இந்த போனஸ் லாஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்ல இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோ. அதனால லாஸ்ட் இயரோட டினாமினேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிடு, கரண்ட் இயரோட டினாமினேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிடு. தென் லாஸ்ட் இயரோட ரிப்போர்ட்டட் இபிஎஸ்க்கு என்ன கொடுத்துரு? லாஸ்ட் இயரோட ரிப்போர்ட்டட் இபிஎஸ் என்ன பண்ணிடு? ரீஇன்ஸ்டேட் பண்ணி கொடுத்துரு, சேஞ்ச் பண்ணி கொடுத்துரு. கரெக்டா?
பிளஸ் கரண்ட் இயரோட இபிஎஸ் மாத்திடு, ஆல்ரெடி மாறிடும். அப்ப இது ரெண்டுக்கும் ஈஸியா கம்பேரபிலிட்டி வரும். இப்போ நீ வந்து என்ன ஷேர் கொடுத்தேனா, இன் ரைட் ஷேர்ஸ், இன் ரைட் ஷேர்ஸ் hidden bonus will be there. என்ன இருக்கும்னா hidden bonus will be there. hidden bonus will be there. உயிரோட இருக்கியா? ஸ்டெப் நம்பர் 1, முதல்ல தியரட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ் கண்டுபிடிச்சிரு. எப்படி கண்டுபிடிப்ப தியரட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ்? ஓல்டு ஷேர் இன்டு ஓல்டு மார்க்கெட் பிரைஸ் பிளஸ் ரைட் ஷேர் இன்டு ரைட் பிரைஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். புரியுதா? அதுக்கப்புறம் நம்பர் 2 என்ன ஃபேக்டர்? அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்ப? மார்க்கெட் பிரைஸ் பிஃபோர் ரைட் இஷ்யூ டிவைடட் பை தியரட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ். அது மார்க்கெட் பிரைஸ்னே சொல்ல முடியாதுடா, நம்ம சும்மா பேப்பர்ல தான் கால்குலேட் பண்றோம். இப்படி இவ்வளோ இருக்கலாம், கரெக்டா? தென் ஸ்டெப் நம்பர் 3 அப்ளை த என்ன ஃபேக்டர்? அட்ஜஸ்டிங் ஃபேக்டர். எப்ப அப்ளை பண்ணுவே தெரியுமா? இஃப் திஸ் இஸ் லாஸ்ட் இயர் அண்ட் இஃப் திஸ் இஸ் கரண்ட் இயர், கரெக்டா? லாஸ்ட் இயர்ல ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்லையா, அஸ்யூம் போனஸ் 11 ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா லாஸ்ட் இயர் ஷேர் இன்டு என்ன ஃபேக்டர்? அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். தென் கரண்ட் இயர்லயே அப்ளை பண்ணுமா? எஸ் சார், கரண்ட் இயரோட எது வரைக்கும்? ரைட் இஷ்யூ பண்ற வரைக்கும். அப்ப கரண்ட் இயர்ல சார் ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த இயர் till the date of right issue. This is what the sir one line summary of the AS20, that is basic EPS, will comes to an end. Sir, normal computation of EPS, next is bonus share and the right share. Are you really with me? What today you are supposed to do is you have to spend your time only on this question. Since I have said in very logic, when you do the question things will be settled. ஒண்ணுமே இல்ல. ANM. A stands for normal computation. If you want, you can take a photo. N stands for, sir, computation of EPS with bonus. M stands for computation of EPS with right shares. இதுக்கு மேல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வராது ராஜா. இதை நீ லாஜிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேனா that's it. சிம்பிள்னா ரொம்ப சிம்பிள். Are you really with me? If you want, you can take a photo. I'll wait for 1 minute. Done. So revise this AS20 man. Don't miss it. It may ask for 5 mark in examination. And you just tell me in the comments that how you are feeling with regard to AS20. It's just a 1 hour video. At any time, whenever you are feeling bored, you can come and listen to this. We'll meet at the appropriate time. Till that, thank you. Bye bye from ANM. Yes, sir. Sir, very happy morning to all. Sir, I know that you are very nearing to your examination, my dear lovable students. If you ask me in May, which is the most important standard in advanced accounting, I will say that AS22 is a very important standard. This will ask sometimes for 5 mark in exam or even 7 mark in exam. I am expecting an opening question to be AS22, the first question to be AS22 man. So we will do a 1 hour to 1 hour 30 minutes, a very quick revision, conceptual revision of AS22, accounting for taxes of income. Don't skip this standard. Sir, those who are in online, our YouTube family, in this 5.5 days, you will get at least somewhere you will be bored, you will be tired to solve the question. Any place you quickly go through this AS22, don't skip this. I'm going to start with the discussion of AS22. First, understand the important terms. We are having accounting income. There is a concept called as accounting income. There is a concept called as taxable income. There is a concept called as current tax. There is a concept called as current tax. There is a concept called as deferred tax. And we are having a concept called as tax expenses. First, before we start with this standard, understand the 5 terms. Number 1, accounting income. What do you mean by accounting income? Sir, this is the amount of net profit
as calculated in the books of accounts as per accounting standard. Before you start with this, my dear lovable students, first understand that we are going to talk about AS 22. AS 22. The name is Accounting for Taxes on Income. Accounting for Taxes on Income. What is the name? Tell me. Accounting for Taxes on Income. அழகா ஒரு வாட்டி சொல்லு. Accounting for Taxes on Income. AS 22 ரெண்டு டூ இல்லையா? AS 22. அதனாலே ரெண்டு P&L இருக்கும். We will be having two P&L, my dear lovable students. Number one, accounting P&L, and number two, tax P&L. We will be having accounting P&L and tax P&L. As for accounting P&L, you will be having net profit, my dear lovable students. This net profit is after you considering the accounting standards. Simple as solnuna. As per my books of accounts, whatever profit I am showing, I am getting is called as accounting income. That's it. So accounting income is the amount of what profit? Net profit as calculated in the books of accounts as per accounting standards. So I will be having two P&L. Number one, accounting P&L. Number two, tax P&L. So my accounting P&L will show one net profit and tax P&L will show one another net profit. Surely your direct tax teacher would have taught so many things about PGBP, right sir? Section 35, expenditure on scientific research. Section 35 AD, sir, specified business. There are 14 specified business are there. As per that 14 specified business, 100% of the capital expenditure can be debited to P&L account. But this is not allowed in accounts. So, surely the accounting profit and the tax profit will be different, will not be one and the same. அப்ப நம்ம accounting standard பதிலா profit and loss account prepare பண்ணி நமக்கு net profit கிடைச்சிச்சுனா that is called as accounting P&L, right sir? Come on to the taxable income. This is the amount of net profit for the period determined in accordance with the Income Tax Act. As per income tax provisions, we know that how to compute the profits and gains of business or profession. Section 28 charging section, section 29 computational section, 30 to 38 deduction. We are having disallowance 37 subsection 2b, 40A series, 43b. So I am preparing the P&L as per the Income Tax Act and I am getting a net profit. This net profit is called as taxable income. So this standard is introducing two income. Answer, because AS 22 அப்ப ரெண்டு income தான் வரும். 2 ரெண்டு income. Number one, accounting income and the taxable income, right? Sir, I'm going to the next one is the two types of tax. We are having two types of tax. One is current tax and the deferred tax. One is current tax and the Sir, what is current tax? It is the amount of income tax payable as per the Income Tax Act in the current year. So, as per your tax P&L, first of all, my question, how many P&L you are having? Two P&L. Number one, accounting P&L and the tax P&L. Right, sir? Sir, accounting P&L will be as per accounting standard and tax P&L will be as per Income Tax Act. So, the net profit, what I am getting as per the accounting P&L is called as accounting income, right sir? Whatever net profit I am getting as per the tax P&L is called as taxable income. Sir, if I calculate the tax rate, for example, taxable income into tax rate at the rate of 30%, I will be getting some tax payable. Am I right sir? This is called as current tax. This is called as what tax? அப்ப என்ன tax மேல sir? இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பதிலா நீ கால்குலேட் பண்ண நெட் ப்ராஃபிட்டுக்கு மேல டாக்ஸ் பேயபிள் அப்ளை பண்ணேனா ஒரு டாக்ஸ் பேயபிள் கிடைக்கும் இல்லையா? அதுதான் என்ன டாக்ஸ்னு சொல்றது. அப்போ கரண்ட் டாக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் a amount of income tax payable as per the Income Tax Act in the what year? Current year. Sir, what is deferred tax? It is a tax effect due to what difference? Timing difference between the accounting income and the taxable income. Between the accounting income and the taxable income. Listen, very simple. AS 22. How many P&L? Two P&L. Number one, accounting P&L, tax P&L. Right, sir? Accounting P&L will be as per accounting standard. The net profit reflecting in the accounting P&L is called as accounting income. Setta?
Sir, tax P&L will be prepared as per the Income Tax Act. The net profit what is shown in the tax P&L is called the taxable income. At any cost, sir, accounting income will never be equal to the taxable income because both are prepared with different principles. Correct? இப்போ அக்கவுண்ட்ஸ்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை P&L அக்கவுண்ட்ல நம்மளால டெபிட் பண்ணவே முடியாது. பட் டாக்ஸ்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை சில பல செக்ஷன்ல என்ன பண்ணலாம், டெபிட் பண்ணலாம். அக்கவுண்ட்ஸ்ல லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா டாக்ஸ்ல லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்னு ஒரு கான்செப்டே நீ ஃபிக்ஸட் அசெட் வித்தேனா செக்ஷன் 50 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் இன் கேஸ் ஆஃப் டெப்ரிஷியபிள் அசெட் அது கேபிட்டல் கெயின் ஹெட்டுக்கு போகுமே தவிர பிஜிபிபில அது அட்ஜஸ்டே ஆகாது. கரெக்டா? அப்ப இது மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் அக்கவுண்ட்ஸ்லயும் டாக்ஸ்லயும் இருக்கிறதுனால அக்கவுண்டிங் P&L காட்டுற ப்ராஃபிட்டும் டாக்ஸ் P&L காட்டுற ப்ராஃபிட்டும் மேட்சே ஆகாது. சார் ஆனா உண்மையிலேயே நான் டாக்ஸ் கட்ட வேண்டியது எந்த P&L பதிலானா டாக்ஸ் P&L பதிலா அதுக்கு மேல தான் நான் டாக்ஸ் கட்டணும். அப்ப நீ நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கோ. என்ன ப்ராஃபிட்? நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் த என்ன P&L டாக்ஸ் P&L இன்டு டாக்ஸ் ரேட் போட்டேனா உனக்கு ஒரு டாக்ஸ் பேயபிள் வருமா? அந்த டாக்ஸ் பேயபிள் சொல்ற பேரு தான் கரண்ட் டாக்ஸ். என்ன டாக்ஸ்? ஆனா இந்த கரண்ட் டாக்ஸும் டாக்ஸ் பேயபிள் ஆஸ் பர் த அக்கவுண்டிங் P&L மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகாதா? மேட்ச் ஆகாது. ஏன்னா அக்கவுண்டிங் இன்கம் இஸ் நாட் ஈக்குவல் டு என்ன இன்கம்ங்கிறதுனால taxable இன்கம்ங்கிறதுனால சார் the tax payable as per accounting இன்கமும் tax payable as per சார் taxable இன்கமும் என்ன ஆவாது? அதை மேட்ச் ஆவறதுக்காக தான் we are creating a concept called as deferred tax. சொல்லு பார்க்கலாம். அப்ப this is the tax effect due to what difference? Timing difference between accounting income and the what income? Taxable income. அப்போ tax expenses accounts பொறுத்த வரைக்கும் accountsல தான் expense ஒரு கான்செப்ட் வருது. accounts பொறுத்த வரைக்கும் tax expenseனா current tax expenses. current tax expenses எந்த P&L தரும் நமக்கு? tax P&L என்ன இன்கம் வரும்? taxable income இன்டு என்ன ரேட் போட்டேனா? tax rate போட்டேனா current tax expenses வருமா? plus or minus deferred tax, either expenses or deferred tax income, either expenses or deferred tax income. Right sir? அப்ப இது ரெண்டையும் மேட்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றதா சார் deferred tax. அப்ப 5 டேர்ம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டோம். நம்பர் 1 அக்கவுண்டிங் இன்கம். தமிழ்ல அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. சார் எனக்கு ஒரு அக்கவுண்டிங் P&L இருக்கும், அது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் பதிலா ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதுல ஒரு நெட் ப்ராஃபிட் வரும், அந்த நெட் ப்ராஃபிட் தான் அக்கவுண்டிங் இன்கம். ரைட். வாட் இஸ் டாக்ஸபிள் இன்கம்? எனக்கு டாக்ஸ் ஆக்ட் கீழே ஒரு P&L இருக்கும், அது நான் இன்கம் டாக்ஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் வச்சு ஒரு நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பேன், அதை தான் டாக்ஸபிள் இன்கம்னு சொல்றது. ரைட் சார்? நான் டாக்ஸ் P&L வந்த ப்ராஃபிட்டை வச்சு டாக்ஸ் ரேட் அப்ளை பண்ணி டாக்ஸ் பேயபிள் கண்டுபிடிச்சனா அதுக்கு சொல்ற பேர் தான் கரண்ட் டாக்ஸ். ஆனா அந்த கரண்ட் டாக்ஸும் டாக்ஸ் பேயபிள் ஆஸ் பர் த அக்கவுண்ட்ஸும் என்னவே ஆகாது. இதை மேட்ச் பண்றதுக்காக அந்த டிஃபரன்ஸை டெஃபர்ட் டாக்ஸ்னு கிரியேட் பண்ணுவேன். ஐதர் அது டெஃபர்ட் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸா இருக்கலாம் இல்ல டெஃபர்ட் டாக்ஸ் இன்கமா இருக்கலாம். ரைட் சார்? அப்ப கரண்ட் இயர் P&L என்ன வரும்னா tax expenses அப்படினா the real tax what you are going to pay is called as current tax plus or minus either deferred tax expense இருக்கலாம் இல்ல deferred tax income இருக்கலாம். right sir? அப்போ அக்கவுண்டிங் இன்கத்துக்கும் taxable இன்கத்துக்கும் டிஃபரன்ஸ் வருமா? that means net profit as per the accounting P&L and net profit as per the tax P&L இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வருமா? இந்த டிஃபரன்ஸ் ஐதர் டைமிங் டிஃபரன்ஸா இருக்கலாம் இல்ல பெர்மனன்ட் டிஃபரன்ஸா இருக்கலாம். இந்த டிஃபரன்ஸ் ஐதர் டைமிங் டிஃபரன்ஸா இருக்கலாம் இல்லனா பெர்மனன்ட் டிஃபரன்ஸா இருக்கலாம். Are you really with me? For example, my dear lovable students, timing difference na difference between accounting income and the what income? Taxable income that originate in one period. ஒரு periodல அது originate ஆகும், start ஆகும் and are capable of reversal in the what period? Subsequent period. Capable of reversal in the ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க சொல்றேன் பாரு, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகேவா சார்? பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படி நீ கேள்விப்பட்டிருக்கியா? செக்ஷன் 35D எடுத்துக்கோ. பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் கரெக்டா? அக்கவுண்ட்ஸ் பதிலா 100% ஆஃப் த பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் P&L அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணுவியா? ஆனா டாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 1/5 தான் நீ டிடக்ஷனா என்ன பண்ணணும்? கிளைம் பண்ணணும். அப்படின்னா நீ யோசிச்சு பாரு, உன்னோட பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸை நீ வந்து அக்கவுண்டிங் P&L டு பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ்னா 100% போட்டுருவேன். கரெக்டா? ஆனா டாக்ஸ் P&L நீ பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் சொல்லி 20% தான் போடுவேன். ஏன்னா 1/5 தான் அலவுடு, 5 வருஷமா தான் கிளைம் பண்ணும். we know the provision. ரைட்டா? because of debiting 100% of the preliminary expense in the what account? Accounting P&L account, the net profit as per accounts will be less. Comfortable?
Whereas, my dear lovable students, since you are debiting only 20% of the preliminary expense under section 35D in the tax P&L, the net profit will be more. Are you really with me? Yes, sir. So there is a difference between accounting, sir, income and the taxable income, right, sir? But next year accounts la in the preliminary expense வரவே வராது. ஏன் வராதுனா இயர் நம்பர் 2ல ஏன் வராதுனா 100% of the expenses எந்த வருஷமே P&L டெபிட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல டெபிட் ஆயிருச்சு. ஆனா டாக்ஸ்ல செகண்ட் இயர்ல வரும், தேர்ட் இயர்ல வரும், ஃபோர்த் இயர்ல வரும், ஃபிஃப்த் இயர்ல வரும், ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தேனா இயர் நம்பர் 1 பார்த்தேனா you will be having accounting income and the taxable income. Accounting income year number 1ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா taxable income year number 1ல ரொம்ப அதிகமா இருக்கும். Am I right? My dear lovable students, ஆனா year 2 to year number 5 எப்படி இருக்கும்னா accounting income சார் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா taxable income கம்மியா இருக்கும். ஏன்னா இங்க 100% புக் ஆயிருக்கும், இங்க 20% தான் புக் ஆகும். இயர் நம்பர் 2, 3, 4, 5 எல்லாமே அக்கவுண்ட்ஸ்ல 0% தான் எக்ஸ்பென்ஸ் புக் ஆகும். ஆனா இங்க எல்லா வருஷமே 20% புக் ஆகும். கான்செப்சுவல் கிளியர். அப்போ எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி மாறி மாறி புக் ஆகுறதுனால ஹலோ சார் என்ன பிரச்சனைனா டாக்ஸ் பேயபிள் ஆஸ் பர் த அக்கவுண்ட்ஸும் டாக்ஸ் பேயபிள் ஆஸ் பர் த டாக்ஸும் மேட்ச் ஆகாது. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருதா? எஸ் சார். செகண்ட் இயர் Y2, Y3, Y4 and what? Y5 இந்த 4 வருஷம் ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஃபரன்ஸ் ரிவர்ஸ் ஆகுதா? எஸ் சார். This is called as what difference? Timing difference. அப்போ ஒரு பர்டிகுலர் இயர்ல என்ன ஆகி அரைஸ் ஆகி அது ஃபியூச்சர் இயர்ல அதுவாவே என்ன ஆவறதா இருந்தா ரிவர்ஸ் ஆவறதா இருந்தா அந்த மாதிரி டிஃபரன்ஸ்க்கு சொல்ற பேர் தான் டைமிங் டிஃபரன்ஸ். எக்ஸாம்பிள் பாரு, depreciation சார். எஸ் சார். depreciation as per income tax actum, depreciation as per companies actum கட்டாயமா டிஃபரன்ஸா இருக்கும் இல்லையா? Next one, preliminary expenses. இப்பதான் சொன்ன. Next one, 43B. சூப்பர் சார். 43B ல நம்ம நிறைய ஐட்டம்ஸ் படிச்சிருக்கோம். Any tax, duty, cess or fees payable, interest payable to scheduled bank, interest payable to financial institution, bonus or commission to employees, leave salary to employees, employers contribution to any fund for the welfare of the employees, amount payable to railway authorities. கரெக்டா? இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நீங்க P&L அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 139 சப்செக்ஷன் 1 டைம் லிமிட்ல ஃபைல் பண்ணும்போது இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் என்ன பண்ணலேனா பே பண்ணலேனா as per section 43 பதிலா should be என்ன back added back. That provisions will be applicable only as per income tax act. பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் எங்க இல்லவே இல்லை, அக்கவுண்ட்ஸ்ல இல்லவே இல்லை. அக்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் we are following accrual system. We are following what? நம்ம accrual system follow பண்றதுனால சார் is salary payable, is bonus or commission payable, in order to find out the correct profit we can debit that to the P&L account, right sir? அப்ப கட்டாயமா உனக்கு சார் அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டுக்கும் டாக்ஸபிள் இன்கத்துக்கும் டிஃபரன்ஸ் வரதான் செய்யும். அப்ப கரண்ட் இயர்லயே நீ கேஷ் பே பண்ணாலும் சரி பே பண்ணலைனாலும் சரி எங்க டெபிட் ஆயிடும்? அக்கவுண்ட்ஸ்ல டெபிட் ஆயிடும். ஆனா நம்ம டாக்ஸ்ல 43B ல என்ன பேக் பண்ணிடுவோம்? ஆட் பேக் பண்ணிடுவோம். இதே நெக்ஸ்ட் இயர் நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்றதா இருந்தா 43B ல நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணிடுவோம். கரெக்டா? ஆனா இந்த டிடக்ஷன் எங்க கிடைக்காதுன்னா அக்கவுண்ட்ஸ்ல கிடைக்காது. அப்போ இந்த வருஷம் அக்கவுண்ட்ஸ்ல டெபிட் ஆயிருக்கும், டாக்ஸ்ல டெபிட் ஆயிருக்காது. நெக்ஸ்ட் இயர் வந்து அக்கவுண்ட்ஸ்ல சார் வரவே வராது, ஆனா எங்க வரும்? டாக்ஸ்ல வரும். This is called as what difference man? Timing difference. அப்படி உனக்கு டைமிங் டிஃபரன்ஸ் இருக்குனா you have to create the deferred tax liability or deferred tax asset to be created. either நீ deferred tax liability create பண்ணனும் இல்ல deferred tax asset create பண்ணனும். Are you really with me? அப்ப டைமிங் டிஃபரன்ஸ் வந்துச்சுனா either deferred tax liability create பண்ணு இல்ல deferred tax எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல deferred tax liability create பண்ணனும், எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல deferred tax asset create பண்ணனும், that is the discussion we are making. Sir, difference is permanent difference sir. Difference is என்ன? Permanent difference sir. That is difference between accounting income and the what income? Taxable income. That originate in what period? One period. அதாவது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபைனான்சியல் இயர்ல அந்த டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? ஒரிஜினேட் ஆயிருக்கு. and are not capable of reversal in subsequent period. ஆனா ஃபியூச்சர்ல அது என்னவே ஆவாது, ரிவர்ஸே ஆவாது. ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தேனா ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்லைனா ஒரு இன்கம் டாக்ஸ்ல இருக்கு, அக்கவுண்ட்ஸ்ல இல்ல, இல்லைனா அக்கவுண்ட்ஸ்ல இருக்கு, டாக்ஸ்ல இல்ல, அவ்வளவுதான். ஜென்மத்துக்கு திரும்பி வரவே weighted deduction under section 35. சார் செக்ஷன் 35 எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் என்ன ரிசர்ச்?
சயின்டிபிக் ரிசர்ச். சயின்டிபிக் ரிசர்ச்சுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீ இன்கர் பண்ணேன்னு வெச்சுக்கோ. ஹலோ சார், முன்னாடி இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல 150% அலௌடா இருந்துச்சு. இப்பதான் எல்லாமே 100% எடுத்துட்டு வந்திருக்கான். ரைட்டா? அதான் வெயிட்டட் டிடக்ஷன். அப்படி ஏதாவது செக்ஷன்ல உனக்கு என்ன டிடக்ஷன் கிடைக்கிறதா இருந்தா, வெயிட்டட் டிடக்ஷன் கிடைக்கிறதா இருந்தா 150% டிடக்ஷன் கிடைக்கும். எதுல? இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல. அக்கவுண்ட்ஸ்ல மேக்ஸிமம் எவ்வளவு பர்சன்ட் தான் வரும்? 100% தான் வரும். அப்ப அந்த 50% ஜென்மத்துக்கு ரிவர்ஸ் ஆகவே. நெக்ஸ்ட் ஒன், இண்டெக்ஸேஷன் இன் கேபிட்டல் கெயின். எஸ் சார், இப்ப கேபிட்டல் கெயின் இண்டெக்ஸேஷன்ங்கிறது வரும் டாக்ஸ்ல மட்டும் இருக்கிற கான்செப்ட். அக்கவுண்ட்ஸ்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. அதனால நீ 1000 வருஷம் வெயிட் பண்ணாலும் அக்கவுண்ட்ஸ்ல இண்டெக்ஸேஷன்ங்கிற கான்செப்டே வராது. டொனேஷன் டு அன்ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட், ஏடிஜி டொனேஷனை பத்தி பேசுறாங்க சார். அக்கவுண்ட்ஸ்ல ஏடிஜி டொனேஷன் ஒரு கான்செப்டே கிடையாது. சார் அதுல 100%, 10%, வித்தவுட் குவாலிஃபைங் லிமிட், வித் குவாலிஃபைங் லிமிட், இந்த மாதிரி எந்த கான்செப்டுமே இதுல இல்ல, அக்கவுண்ட்ஸ்ல இல்ல. சார் நீ இப்ப டொனேஷன் கொடுத்தேன்னு வெச்சுக்கோ. நீ டொனேஷன் கொடுத்தேன்னா டாக்ஸ்ல அது அலௌடு, கரெக்டா இல்லையா? ஆனா அக்கவுண்ட்ஸ்ல டொனேஷன் இஸ் நாட் அலௌட். அதனால நீ சார் டெஃபர்ட் டாக்ஸ் இன்கமோ டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்டோ இல்ல டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டியோ கிரியேட் பண்ண கூடாது. ஒன் லைன் சம்மரி ஆஃப் த என்டையர் டிஸ்கஷன். If the difference is a temporary timing difference, create DTA, DTL. If the difference is a permanent timing difference, don't create DTL. Comfortable? Inga va sir, simple. Ayyo, chumma kudukra 5 mark. They are simply giving 7 mark. Question number 1, AS22, that's it. There are AS22, 2. There are 2 P&L are there. Number 1, accounting P&L and tax P&L. My dear lovable students, we will be preparing the accounting P&L as per the accounting standards. The net profit what we are getting is called as accounting income. My dear lovable students, we will prepare the tax P&L as per the Income Tax Act. The net profit what we are getting is called as taxable income. And this accounting income will never be equal to taxable income because of so many rules differences. Right up. We will be calculating the tax payable as per the taxable income, that is called as current tax. Since the tax payable as per the accounts and tax payable as per the tax will not match, we will create deferred tax asset or deferred tax liability if the difference is a temporary timing difference. If the difference is a permanent timing difference, we will not create the DTA or DTL. Comfortable? I will give you one example, brilliant example. Example number 1. Assume profit before depreciation and tax as per books and income tax is how much, man? 100. Year 1 to 4. Sir, year 1, 2, 3, 4. Why, sir? Why are you taking 1, 2, 3, 4? Because I have to show the reversal also. How it is reversing also I have to show. Correct? Asset, there is an asset. What is the cost of the asset? 100 lakhs. What is the tax rate? 30%. Depreciation as per books of accounts. This is as per Companies Act. Whereas SLM, 25% SLM. Income Tax Act, 50% SLM. Correct? That means Companies Act is propagating one rate of depreciation, whereas Income Tax Act வந்து வேற rate of depreciation சொல்றாங்க. கரெக்டா? இப்போ நான் accounting P&L போடலாமா? Accounting P&L பொறுத்த வரைக்கும் profit before what and what? Depreciation tax already given in the question. For our easy understanding, we are assuming that every year profit before depreciation tax is 100. எடுத்துக்கலாமா? In accounts, we will provide depreciation as per Companies Act or Income Tax Act. Companies Act. What is the rate of depreciation given by Companies Act? 25. Appreciate pandriya. So my accounting profit is 75. Right? I have to calculate the tax payable as per the Income Tax Act. Correct? Enna accounts profit ku tax katta vendiya அவசியம் இல்லை. பிகாஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்கவுண்டிங் P&L புட் இட் ஆன் டஸ்ட்பின். அவன் மதிக்க கூட மாட்டான். கரெக்டா? அவங்களுக்கான ப்ராஃபிட் P&L அக்கவுண்ட் தான் டாக்ஸ் P&L. So this column current tax expense, இப்பதான் நம்ம டெஃபினிஷன் படிச்சோம். current tax expenseனா என்னன்னா உன்னோட டாக்ஸ் P&L பதிலா taxable incomeக்கு மேல tax calculate பண்றது தான் current tax expense. So shall I move to the income tax P&L போட்டுமா? அங்கேயும் profit before depreciation tax 100 தான வரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து SLM பேசிஸ்ல டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண சொல்றாங்களா? SLM பேசிஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 50%. இங்க SLM பேசிஸ்ல பாரு 25. 4 25 ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 100 வருது. ஒரிஜினல் காஸ்டே எவ்வளவுதான். அப்போ இன்கம் டாக்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பதிலா 4 வருஷத்துல நீ கிளைம் பண்ணிட்டியா டெப்ரிசியேஷனை?
ஆனா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பதிலா 4 வருஷம் கிளைம் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயரே 50 lakhs கிளைம் பண்ணிடுவேன், ரிமைனிங் 50 அடுத்த வருஷம் கிளைம் பண்ணிடுவேன், அடுத்த 2 வருஷம் சுடு தண்ணி இருக்காது. கரெக்டா? எஸ் சார். அப்போ டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் த அக்கவுண்ட்ஸும் டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் த டாக்ஸும் டிஃபர் ஆகுதா? அப்ப அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டும் டாக்ஸபிள் இன்கமும் சேஞ்ச் ஆகுமா? அதுக்கான எஃபெக்ட் நான் கொடுக்க போறேன் பாரு. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல டாக்ஸபிள் ப்ராஃபிட் 50 lakhs, செகண்ட் இயர்ல டாக்ஸபிள் ப்ராஃபிட், தேர்ட் இயர்ல சார் டாக்ஸபிள் ப்ராஃபிட் 100. கரெக்டா? I have to calculate the tax payable as per the Income Tax Act. கரெக்டா? அப்ப 50 lakhs ஓட 30% போட்டேனா 15 lakhs தான் என்ன வருது? கரண்ட் டாக்ஸ் வருது. அப்ப உண்மையிலேயே as per the income tax, taxable income, I am liable to pay tax of only 15 lakhs. ஆனா நேரா அக்கவுண்ட்ஸ் P&L போய் பாரு. அக்கவுண்ட்ஸ் P&L அக்கவுண்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு காட்டுது? 75 lakhs காட்டுது. 75 lakhs மேல 30% போடு. 75 lakhs மேல 30% போடு. 22.5 lakhs total tax payable as per என்ன accounting standard. ரைட்டா? ஆனா நான் இப்போ ஸ்டார்டிங்ல டாக்ஸ்ல இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்ல டாக்ஸ்ல சார் ரெண்டு கை எடுங்க. யூ ஹேவ் டு டேக் போத் ஹேண்ட்ஸ். ஹலோ சார், ஐயோ சார், எஸ் சார், போத் ஹேண்ட்ஸ் யூ ஹேவ் டு டேக். எஸ் சார். சார் இந்த மாதிரி ரெண்டு கை எடுத்துங்க. ஆன்லைன் உங்களுக்கு கேக்குது நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு கை எடுத்துங்க. இதுதான் உங்களோட அக்கவுண்டிங் P&L, இதுதான் உங்களோட டாக்ஸ் P&L. அப்ரிஷியேட் பண்றீங்களா? எதுல உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு? எதுல உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு? அக்கவுண்டிங் P&L எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கா இல்ல டாக்ஸ் P&L எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு? டாக்ஸ் P&L டெப்ரிசியேஷன் அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்ப டாக்ஸ் P&L டெப்ரிசியேஷன் அதிகமா இருக்குனா டாக்ஸ் P&L எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு. கம்ஃபர்ட்டபிளா? டாக்ஸ் P&L எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்குனா டாக்ஸ் P&L ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. ப்ராஃபிட் என்ன இருக்கு? கம்மியா இருக்கு. ரைட்டா? டாக்ஸ் P&L ப்ராஃபிட் கம்மியா இருக்கிறதுனால சார் டாக்ஸ் P&L டாக்ஸ் கம்மியா இருக்கு. ரைட்டா? பட் ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா சார் டாக்ஸ் P&L அந்த எக்ஸ்பென்ஸ் வரவே வராது. இங்க பாருங்க, போர்ட பாருங்க. இந்த 2 வருஷம் என்னவே வராது, எக்ஸ்பென்ஸே வராது. அப்படின்னா டாக்ஸ் P&L ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். அரோடல் வித் மீ. அப்ப ஃபியூச்சர்ல டாக்ஸ் P&L ப்ராஃபிட் என்ன ஆச்சுன்னா அதிகமாச்சுன்னா, ஹலோ சார், நான் ஃபியூச்சர்ல அதிகமான என்ன கட்ட வேண்டியதா இருக்கும்? டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். ரைட்டா? ஐயோ, ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்டணும். ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்டணும். கரெக்டா? அப்ப இப்போ ஆக்சுவலா நான் அக்கவுண்ட்ஸ் பதிலா 22.5 lakhs டாக்ஸ் கட்டணுமா? ஆனா இன்கம் டாக்ஸ் ஆக்டோட P&L அக்கவுண்ட் பதிலா எவ்வளவுதான் டாக்ஸ் கட்ட வேண்டிய மாதிரி காட்டுது? 15 lakhs. அப்ப இப்போ கம்மியான டாக்ஸ் கட்டி சொல்லு பார்க்கலாம். இப்போ கம்மியான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்டணும்னா, ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்டணும்னா we have to create deferred tax liability. deferred tax என்னது? ஏன்னா எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு liability இருக்கு. கரெக்டா? இப்போ லோவான டாக்ஸ் கட்டி சொல்லு பார்க்கலாம். இப்போ லோவான டாக்ஸ் கட்டி இப்போ நீ ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்டணும்னா இப்போ என்ன பண்ற? லோவானது கட்டுறியா? சார் ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்டணுமா? அப்ப ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்டணும்னா ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு liability இருக்கா? that is called as deferred tax liability. கம்ஃபர்ட்டபிளா? அப்ப what is the gap man? actually 22.5 lakhs வந்திருக்கணுமா? ஆனா எவ்வளவு தான் வருது? 15 lakhs தான் வருது. what is the gap between 22.5 minus 7.5? sorry 15, 7.5. இத என்னவா கிரியேட் பண்ணிக்கோ? deferred tax liability. journal entry பாரு. சார் current tax expense எவ்வளவு தான் வருது? 15 தான் வருது. அப்ப current tax current என்ன சார் P&L அக்கவுண்ட்ல 15 lakhs தான வந்திருக்கும் இல்லையா? அப்ப current tax expense 15 to current tax payable 15 lakhs. இது இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல 7.5 lakhs deferred tax expense கிரியேட் பண்ணணுமா? அப்ப எப்படி கிரியேட் பண்ணுவேன்? deferred tax expense account debit. வாயத்தோர deferred tax expense account debit. ஏன்னா P&L tax accounting P&L tax கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? அக்கவுண்டிங் P&L டாக்ஸ் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கு. ஏன்னா சார் அக்கவுண்டிங் P&L பதிலா ப்ராஃபிட் எவ்வளோ? 75 lakhs ஓட 30% போட்டேன்னா எவ்வளவு வரணும்? 22.5 lakhs டாக்ஸ் வரணும். கரெக்ட் தானே? ஆனா நான் டாக்ஸை எப்பவுமே அக்கவுண்டிங் P&L மதிக்கவே மாட்டேன். நான் நேரா எங்க தான் போவேன் டாக்ஸுக்கு?
டாக்ஸ் பிஎன்எல். ஆனா டாக்ஸ் பிஎன்எல்ல எவ்வளவு லாக்ஸ் தான் ப்ராஃபிட் இருக்கு? 50 lakhs. அதோட 30%னா அப்ப டு என்ன டாக்ஸ்னு சொல்லி, கரண்ட் டாக்ஸ்னு சொல்லி எவ்வளோ லாக்ஸ் தான் ரியலா புக் ஆயிருக்கு? 15 lakhs தான் புக் ஆயிருக்கு. கரெக்டா? ஆனா 15 lakhs கிடையாது புக் ஆக வேண்டியது. எவ்வளோ லாக்ஸ் புக் ஆகணும்? 22 points. So 22.5 minus 15 lakhs comes to 7.5 lakhs. இன்னும் எக்ஸ்ட்ராவா புக் ஆகணுமா? அப்படி அந்த எக்ஸ்ட்ராவா புக் ஆகணும், நான் திருப்பி எக்ஸ்பென்ஸ் அதிகப்படுத்தணுமா? அப்ப டு deferred tax liability how much lakh? அப்ப என்னோட P&L அக்கவுண்ட்ல ஒரு ஐட்டம் டெபிட் ஆகணும்னா அது எக்ஸ்பென்ஸா இருந்தா தானே டெபிட் ஆக முடியும். அதனால தான் deferred tax expenses. என்ன சொல்ல பார்க்கலாம்? அப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவேன்னா deferred tax expenses account debit 7.5 lakhs to deferred tax liability 7.5 lakhs. இயர் நம்பர் 1 பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சா? இப்ப நான் இயர் நம்பர் 2க்கு வருவேன். கமான், இப்ப நீ இன்னும் ஸ்பீடா விஷயங்களை சொல்லணும். ஓகேவா? இயர் நம்பர் 2ல சார் முதல்ல அக்கவுண்டிங் ப்ராஃபிட் பார்க்கலாமா? வாட் இஸ் த ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ்? 100 lakhs. இயர் நம்பர் 2லயுமே அக்கவுண்ட்ஸ் பதிலா நீ எவ்வளவுதான் ப்ரொவைட் பண்ணுவ டெப்ரிசியேஷன்? 25 lakhs. Are you ready with me? அப்படின்னா உனக்கு அக்கவுண்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? 75 lakhs வரும். இந்த 75 lakhsக்கு ஆக்சுவலா 30% போட்டேன்னா 22.5 lakhs டாக்ஸ் வரணுமா? ஆனா நான் டாக்ஸ் அக்கவுண்டிங் ப்ராஃபிட் பதிலா கட்ட மாட்டேன், டாக்ஸ் நான் டாக்ஸ் P&L பதிலா கட்டுவேன். கம்ஃபர்டபிள்? தட் மீன்ஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் இயர் நம்பர் 2 இருக்கா? இயர் நம்பர் 2ல நான் டாக்ஸ்ல போய் பார்க்கட்டுமா? டாக்ஸ்ல வந்து அங்கேயும் ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ் எவ்வளவு தான் காட்டுது? 100 தான் காட்டுது. ஹவு மச் டெப்ரிசியேஷன் ஐ வில் கிளைம்? 50. ஏன் சார்? ஏன்னா டாக்ஸ்ல டாக்ஸ் ரேட் இஸ் how much percent? 50%. சார் வாட் இஸ் a taxable profit? 15. 50 அப்படின்னா அதோட 30% போட்டேனா 15. அந்த 15 நான் இங்கிலீஷ்ல சொல்ற பேரு தான் கரண்ட் டாக்ஸ். அப்ப என்னோட P&L அக்கவுண்ட்ல கரண்ட் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவுதான் காட்டும்? ஆனா 15 காட்டினா பத்தாது. கரெக்டா? என்னோட அக்கவுண்டிங் ப்ராஃபிட் பதிலா உண்மையிலே 22.5 காட்டணுமா? அப்ப there is a short of 7.5. அப்ப இயர் நம்பர் 2ல நான் இன்னொரு ஜர்னல் என்ட்ரி போடுவேன். கரெக்டா? deferred tax expenses account debit how much? 7.5 lakhs to deferred tax liability 7.5 lakhs. உயிரோட இருக்கியா? இப்போ இனிமேதான் கேம் ஆரம்பிக்க போது. இயர் நம்பர் 1லயும் இயர் நம்பர் 2லயும் ரிவர்சலே நடக்கல. கரெக்டா? கிரியேஷன் மட்டும்தான் நடந்துச்சு. இப்ப இயர் நம்பர் 3லயும் 4லயும் என்ன நடக்க போகுது? இயர் நம்பர் 3லயும் 4லயும் அக்கவுண்ட்ஸ்ல டெப்ரிசியேஷன் வரும், ஆனா டாக்ஸ்ல என்ன வராது. ஏன் டாக்ஸ்ல டெப்ரிசியேஷன் வராதுன்னா முஞ்சிச்சு, காஸ்ட் ஃபுல்லாவே என்னவா எடுத்துட்டேன்? டெப்ரிசியேஷன் எடுத்துட்டேன். இயர் 3லயும் இயர் 4லயும் என்னவே வராது. வா, அப்ப இயர் நம்பர் 3 அக்கவுண்ட்ஸ்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணு. ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ் 100. சார் டெப்ரிசியேஷன் அட் த ரேட் ஆஃப் 25%, 25. am I right? வாட் இஸ் அக்கவுண்டிங் ப்ராஃபிட்? இப்ப நீ பார்த்தேனா 75 ஓட 30% நீ கட்டணும்னா 22.5 கட்டுவியா? ஆஸ் பர் அக்கவுண்ட்ஸ் நான் 22.5 தான் கட்டணும். ஆனா நான் டாக்ஸ் அக்கவுண்டிங் P&L பதிலா கட்ட மாட்டேனே. டாக்ஸ் நான் டாக்ஸ் P&L பதிலா தான் கட்டுவனே. அப்ப I have to go and check the tax P&L. What is the profit before depreciation and tax? 100 lakhs. Depreciation at the rate of how much percent? 50%. சார் எதுவுமே கிடையாது, ஏன்னா fully depreciated. கரெக்ட் தானே? So what is the taxable profit? ஐயோ, அப்ப 100 lakhsக்கு எத்தனை பர்சன்ட் கட்டினேனா? 30% கட்டினேனா 30 lakhs வருமா? இந்த 30 lakhs தான் என்னன்னு சொல்றது? கரண்ட் டாக்ஸ்னு சொல்றது. அப்போ Y3ல இயர் நம்பர் 3ல மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், உனக்கு சார் அக்கவுண்டிங் P&L இருக்குமா? அக்கவுண்டிங் P&L டு என்ன டாக்ஸ்னு? கரண்ட் டாக்ஸ்னு 30 lakhs வருமா? வா வா வா, அக்கவுண்ட்ஸ் பதிலா 30 lakhs வர வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு வந்தா போதும்? 22. அப்ப அதிகமான கரண்ட் டாக்ஸ் டெபிட் ஆயிருக்கா? இப்ப இந்த கரண்ட் டாக்ஸை நான் கம்மி பண்ணணும்னா கிரெடிட் தானே பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நான் deferred tax liability கிரியேட் பண்ணியிருக்கேனா? deferred tax liability will show credit balance. இப்போ நான் அதுல இருந்து withdraw பண்ணிக்கலாமா? deferred tax liability account debit. இப்போ நான் யூட்டிலைஸ் பண்றேன் deferred tax liability, சாவடிக்கிறேன் deferred tax liability, ரைட்டா? deferred tax liability account debit how much lakhs? 7.5 lakhs. அப்ரிஷியேட் பண்றியா? எஸ் சார். டு மை P&L அக்கவுண்ட். அப்ப என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல நான் என்ன பண்ணுவேன்னா பை என்ன டாக்ஸ் லைபிலிட்டி, deferred tax liability நான் 7.5 lakhs நான் கிரெடிட் பண்ணுவேனா?
எவ்வளோ சார் டெபிட் 30 lakhs, எவ்வளோ சார் கிரெடிட் சார்? நெட் டெபிட்டா நெட் கிரெடிட்டா? நெட் டெபிட், ஏன்னா டெபிட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? அப்படின்னா 30 minus 7.5 comes to 22.5 lakhs is the tax. What is the tax payable as per accounts? 22.5. Clarity யா? Are you all really with me யா? இதுக்காக தான் AS 22 என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ண சொல்றாங்க. ரைட் சார், appreciating sir. So next year, third year, I will withdraw 7.5 lakhs from the deferred tax liability. Coming to the fourth year, same repetition only. Same repetition. Va accounts la va takkan mudichalaam. Profit before depreciation and tax 100 lakhs. Dip 25. Accounting profit 75 க்கு 30% போட்டா 22.5 தான் வருது. ஆனா நான் அப்படி போட மாட்டேன், because tax I will calculate always as per the taxable income. Right ah? Yes sir. Sir, profit before, இப்ப tax P&L க்கு போறேன் நான். Profit before depreciation and tax 100 lakhs. Less depreciation 0. Why? Fully depreciated. Taxable profit 100 lakhs. So 100 into 30% comes to 30 lakhs. Sir, that means the current tax is 30 lakhs. That means in my profit and loss account, I will debit 30 lakhs. Oh, wow. No need to debit 30 lakhs. Actually, as per the accounts, I am liable to pay a tax of only 22 point. So I have to reduce that 30 lakh. Are you agree with me? I will reduce the 30 lakh by crediting the P&L account. Right up. Instead of that, I will reduce minus. நான் என்ன பண்ணுவேன்னா current tax 30 less deferred tax liability 7.5. I will be getting 22.5. Exactly, it will match. Comfortable. So what this example is teaching us is that initially, ida crux. Initially, under the Income Tax Act, I am having a higher deduction, and initially in accounts, I am having a lower deduction. இப்போ நான் ஸ்டார்டிங்ல டாக்ஸ்ல கொஞ்சம் ஹையர் டிடக்ஷன் எடுத்துட்டேன். ஏன்னா 25 lakhs வந்து டெப்ரிசியேஷன் எங்க எடுக்கும்போது, அக்கவுண்ட்ஸ்ல எடுக்கும்போது டாக்ஸ்ல 50 lakhs எடுத்துட்டேன். கரெக்டா? டாக்ஸ்ல ஸ்டார்டிங்ல டிடக்ஷன் என்னாச்சுன்னா அதிகமாச்சுன்னா டாக்ஸபிள் இன்கம் கம்மியாயிடும். அப்படின்னா டாக்ஸ் பேயபிள் ஆஸ் பர் த டாக்ஸ் என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். கம்ஃபர்டபுளா அப்ரிஷியேட் பண்றியா? அப்படி டாக்ஸ் பேயபிள் என்னாச்சுன்னா கம்மியாச்சுன்னா சார் ஸ்டார்டிங்ல டாக்ஸ் பேயபிள் கம்மியாகும், ஆனா ஃபியூச்சர்ல டாக்ஸ் பேயபிள் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்ப ஸ்டார்டிங்ல லோவான டாக்ஸ் கட்டி, சார் ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்டணும்னா ஒரு லைபிலிட்டி தானே உனக்கு அது. அதனால நீ என்ன கிரியேட் பண்ணிக்கோ? டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி கிரியேட் பண்ணிக்கோ. டெஃபர்ட் டாக்ஸ். Example number 2 sir, reverse example sir, for profit before contribution to scientific research, section 35 scientific research கேள்விப்பட்டிருக்கியா? is 100 per annum. books லையும் சரி income tax லையும் சரி year 1 to 4. contribution to IIT for scientific research sir, how much? 50. tax rate எவ்வளவு percent? 30%. section 35 of the Income Tax Act allows 2:1 weighted deduction அப்படின்னு நினைச்சுக்கோ. weighted deduction sir, இப்போ உண்மையிலே இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல இப்போ என்ன டிடக்ஷன் இல்ல? வெயிட்டட் டிடக்ஷன் இல்ல. வெயிட்டட் டிடக்ஷன் இருந்திருந்தா அது எப்படி வொர்க் அவுட் ஆகுங்கிறது நான் காட்ட போறேன். ரைட்டா? இப்போ வா அக்கவுண்ட்ஸ் புக்ல வா, இயர் நம்பர் 1 2 3 4. கரெக்ட்டா சார்? வாட் இஸ் த ப்ராஃபிட் பிஃபோர் கான்ட்ரிபியூஷன்? 100 கம்ஃபர்டபிள். லெஸ் கான்ட்ரிபியூஷன் டு சயின்டிபிக் ரிசர்ச் ஃபர்ஸ்ட் இயர்ல. சார் இது வந்து அக்கவுண்டிங் புக்ஸ் தானே. இயர் நம்பர் 1ல கான்ட்ரிபியூஷன் டு IIT ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச் நீ 50 தானே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க. எஸ் சார். அப்ப 50 கான்ட்ரிபியூட் பண்ணேனா இயர் நம்பர் 1ல டிடக்ஷன் எடுத்துக்கலாமா? அப்படின்னா அக்கவுண்டிங் ப்ராஃபிட் 50, இயர் நம்பர் 2ல 100. ஏன்னா Y2 Y3 Y4ல கான்ட்ரிபியூஷனே கிடையாது. கரெக்டா? கரண்ட் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் நான் அக்கவுண்ட்ஸ் பதிலா போடுவேனா இல்ல டாக்ஸ் பதிலா போடுவேனா? டாக்ஸ். அப்ப ஐ ஹேவ் டு கோ டு தி டாக்ஸ் P&L அக்கவுண்டா. வாட் இஸ் தி ப்ராஃபிட் பிஃபோர் கான்ட்ரிபியூஷன்? 100 உயிரோட இருக்கியா? இப்போ டாக்ஸ் பதிலா 50 ரூபாய் நீ கான்ட்ரிபியூட் பண்ணா கூட 100 ரூபாய் டிடக்ஷன் எடுத்துக்கலாமா? இதுதான் வெயிட்டட் டிடக்ஷன். முன்னாடி அந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்ததுனால ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்ல சார் பெனிஃபிட் பெருசா கொடுக்கறது இல்ல. டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் சுத்தமா கொடுக்கறது இல்ல. Are you agree with me? அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வெயிட்டட் டிடக்ஷன்ங்கற கான்செப்டையே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சோ 50 into 2 comes to how much lakh? 100 lakhs. அப்படினா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பதிலா ஃபர்ஸ்ட் இயர்ல என்னவே இல்ல, டாக்ஸே ப்ராஃபிட்டே இல்ல. ப்ராஃபிட்டே இல்லாததுனால ஆனா சார் அக்கவுண்டிங் P&L என்ன வருது? ப்ராஃபிட் வருது. அப்படின்னா அது பதிலா என்ன கட்டணும்? டாக்ஸ் கட்டணும். கரெக்டா இல்லையா? ஆனா கரண்ட் டாக்ஸ் கிடையவே கிடையாது. கரெக்டா? இப்ப நீ டெஃபர்ட் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸையும் நீ என்ன பண்ணல? கிரியேட் பண்ணல. இன்கம் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸையும் கிரியேட் பண்ணல. லெட் மீ ஆஸ்க் யூ a question. இந்த 50 lakhs ஃபியூச்சர்ல எப்பவாவது அக்கவுண்ட்ஸ்ல ரிவர்ஸ் ஆகுமா?
இந்த 50 lakhs அக்கவுண்ட்ஸ்ல எப்பவாது ரிவர்ஸ் ஆகுமா? இல்ல, கிளைம் பண்ணதான். கரெக்டா? இங்க டாக்ஸ்ல நீ என்ன டிடக்ஷன் எடுத்திருக்க? வெயிட்டட் டிடக்ஷன் எடுத்திருக்க. அடுத்த வருஷம் ஏதாவது டிடக்ஷன் கம்மியாவோ அதிகமாவோ செய்யுமா? அப்படின்னா the difference is a permanent difference. அப்ப டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்ஸா இருந்தா? permanent differenceஆ இருந்தா deferred tax assetஓ deferred tax liabilityஓ கிரியேட் பண்ண வேண்டிய ஆல்ரெடி டிஸ்கஸ் இருப்பா. டிஃபரன்ஸ் டெம்பரரி டிஃபரன்ஸா இல்ல permanent differenceஆன்னு பாரு. டெம்பரரி டிஃபரன்ஸா இருந்தா deferred tax asset liability கிரியேட் பண்ணும். சார் இதே இது permanent differenceஆ இருந்தா deferred tax asset and liability கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்ஃபர்டபிள்? அப்ப இங்க வா. அப்ப இயர் நம்பர் 1ல உண்மையிலேயே as per income tax act பதிலா டாக்ஸ் கட்ட வேண்டிய அக்கவுண்ட்ஸ் பதிலா நீ டாக்ஸ் கட்ட வேண்டிய அப்படியே விட்டு அவ்வளவுதான். ஏன்னா நீ deferred tax assetஓ liabilityஓ கிரியேட் பண்ணி தொலைச்சிட்டேனா ஃபியூச்சர் அது ரிவர்ஸே ஆகாது. அது அப்படியே அந்த பேலன்ஸ் லெட்ஜர் அப்படியே கேரி ஃபார்வர்டா நிக்கும். என்ன கர்மத்துக்கு? அரோல் வித் மீ. இப்போ இயர் நம்பர் 2ல வா. இயர் நம்பர் 2ல இங்க பாரு அக்கவுண்ட்ஸ்ல 100, இங்க கான்ட்ரிபியூஷனே கிடையாது. அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு? 100. டாக்ஸ்ல பாரு 100, இங்கேயும் கான்ட்ரிபியூஷனே கிடையாது. அப்படின்னா taxable profit is equal to accounting profit is equal to instead of taxable profit accounting profit is equal to taxable income. இது ரெண்டும் என்ன ஆச்சுனா ஈக்குவல் ஆச்சுனா AS22 கிடையாது. சார் இது ரெண்டும் என்ன ஆவாத பட்சத்துல தான், மேட்ச் ஆவாத பட்சத்துல தான் நமக்கு AS22 தேவைப்படுது. அப்ப என்னோட tax payable as per accounts is equal to tax payable as per tax. No need to create the deferred tax assets or deferred tax liability. அழகா என்ஜாய் பண்றியா? So since the difference is permanent, no difference deferred tax shall be created. Example number 3. I'm moving, my dear lovable students. Example number 3. Come on. Profit before preliminary expense is 100 lakhs. Preliminary expense write off பண்றதுக்கு முன்னாடி என்னோட profit எவ்வளவு? 100 lakhs. Preliminary expenses are 50 in year number 1. Accounting books preliminary expense is fully expensed in year number 1. கண்டிப்பா சார் அக்கவுண்ட்ஸ்ல preliminary expenseக்கும் 35D க்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா டாக்ஸ்ல தான் 10 5 வருஷமா நம்மளால claim பண்ணனும் இல்லையா? இன்கம் டாக்ஸ் செக்ஷன் 35D என்ன சொல்றானா 1/5 தான் நீ claim பண்ணனும்னு சொல்றான். ஓகே, அப்ப டிடக்ஷன் இன் எவரி இயர் 10 lakhs per annum. அப்ப இங்க வா, அக்கவுண்ட்ஸ்ல வா சார் ப்ராஃபிட் 100 புரியறதா கான்செப்ட்? அக்கவுண்ட்ஸ்ல ஒரே ஷாட்ல மண்டையில போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் P&L 50 lakhs டெபிட் பண்ணிடு. கரெக்ட்டா? அப்படினா உன்னோட அக்கவுண்டிங் ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? கம்மி ஆயிடும். எவ்வளவு lakhs? 50 lakhs ஆயிடும் இல்லையா? அப்ப இங்க ஆனா டாக்ஸ்ல இன்கம் டாக்ஸ்ல ப்ராஃபிட் 100 preliminary expense எவரி இயர் எவ்வளவுதான் claim பண்ணுவே? 1/5 தான் claim பண்ணுவே. அப்ப 50 lakhs ஒரு ஷாட்ல claim பண்ண மாட்டேன். 10 தான claim பண்ணுவே. அப்படினா 100 minus 10 போட்டா எவ்வளவு வருது? ஐயோ, இப்போ இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல டிடக்ஷன் அதிகமாச்சா இல்ல கம்மியாச்சா? கம்மியாச்சு. அப்ப இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல டிடக்ஷன் கம்மியானா டாக்ஸபிள் இன்கம் என்ன ஆகும்? டாக்ஸபிள் இன்கம் அதிகமானா கரண்ட் டாக்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். அதனால தான் சார் டாக்ஸ் அட் த ரேட் ஆஃப் 30%. இப்ப 90 lakhs ஓட 30% போட்டேனா 27 lakhs வருதா? அப்ரிஷியேட் பண்றியா? இப்ப I am really liable to pay 27 lakhs as per tax. ஹலோ, ஆனா என்னோட எதை பார்த்தேனா அக்கவுண்ட்ஸை பார்த்தேனா 50 தான் இருக்கு. 50 ஓட 30% போட்டேனா இன்கம் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் 15 தானே வரணும். இப்ப இது என்ன ஆகும் ஃபியூச்சர்லன்னு பாரு. ஃபியூச்சர்ல அக்கவுண்ட்ஸ்ல என்னவே வராது, டிடக்ஷனே வராது. ஏன்னா preliminary expense ஒரு ஷார்ட்டா நீ கிளைம் பண்ணி முடிச்சிட்ட. ஆனா எங்க வந்துட்டே இருக்கும்? டாக்ஸ்ல வந்துட்டே இருக்கும். 10 லட்சம் வந்துட்டே இருக்கும். பிக்சரைஸ் பண்ண முடியுதா? அதனால டாக்ஸ்ல ஃபியூச்சர்ல எக்ஸ்பென்ஸ் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். டாக்ஸ்ல ஃபியூச்சர்ல எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கிறதுனால டாக்ஸ்ல இன்கம் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். டாக்ஸ்ல இன்கம் என்னாச்சுன்னா கம்மியாச்சுன்னா டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல, அப்ப ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் வருமா இல்ல கம்மியான டாக்ஸ் வருமா? கம்மியான டாக்ஸ். ஃபியூச்சர்ல கம்மியான டாக்ஸ் வரும்னா அது ஒரு அசெட் தானே? எஸ் சார். அப்ப நான் கிரியேட் பண்ண வேண்டியது deferred tax asset. deferred tax. அப்ப இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இயர்ல ஆக்சுவலா அக்கவுண்ட்ஸ் பதிலா நீ 15 lakhs தானே நீ என்ன கட்டணும்? டாக்ஸ் கட்டணும். ஆனா நான் டாக்ஸ் எந்த P&L பார்த்து கட்ட மாட்டேன், அக்கவுண்டிங் P&L பார்த்து கட்ட மாட்டேன். எதை பார்த்து கட்டுவேன்? டாக்ஸ் P&L 27 lakhs எனக்கு காட்டுதா? அப்ப Y1ல இங்க பாரு, இயர் நம்பர் 1ல நீ அக்கவுண்டிங் P&L எடுத்தேனா 2 வா கரண்ட் டாக்ஸ் எவ்வளவுன்னு காட்டும். கரண்ட் டாக்ஸ் டோட்டலா டாக்ஸ் பதிலா எவ்வளவு இருக்கு? 27 lakh. ஆனா அக்கவுண்ட்ஸ் பதிலா 27 lakhs இருக்கா இல்லையா? இல்ல. எவ்வளவுதான் வரணும்?
15 தான் வரும். அப்ப 15 வரணும்னா கரண்ட் டாக்ஸை அதிகம் பண்ணணுமா கரண்ட் டாக்ஸை கம்மி பண்ணணுமா? அப்போ உனக்கு டெஃபர்ட் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் வரக்கூடாது, டெஃபர்ட் டாக்ஸ் இன்கம் வரணும். டெஃபர்ட் டாக்ஸ் இன்கம் வரணும். கரெக்டா? Are you really with me? அப்படினா deferred tax asset account debit. சொல்லு. Deferred tax asset account debit. What is the gap? 27 lakhs க்கும் இங்க காட்டுற 15 lakhs க்கும். அப்ப 27 minus 15 னா 12. அப்புறம் deferred tax asset 12 lakhs கிரியேட் பண்ணுவனா? To deferred tax income 12 lakh. To deferred tax income. அப்ப என்னோட P&L அக்கவுண்ட்ல பை deferred tax income எவ்வளவு lakhs கிரெடிட் பண்ணிப்பேன்? 12 lakhs கிரெடிட் பண்ணிப்பேன். ரைட்டா? இப்ப 27 minus 12 நெட் டெபிட் எவ்வளோ? 15 lakhs. இப்ப as per accounts தம்பி what is the taxable income? 50 lakh. 50 lakh ஓட 30% 15 lakhs வந்துச்சா? That's it. இப்ப நான் எது பதிலா மேட்ச் பண்ணிட்டேன்னா accounts P&L பதிலா. ஆனா உண்மையிலேயே நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டுவேன்? 27 lakh. என் மைண்ட்ல எப்படி இருக்குன்னா அதுல 15 lakhs நான் இந்த வருஷம் அக்கவுண்ட்ஸ் பதிலா கட்ட வேண்டியது 12 லட்சம் அட்வான்ஸ் டாக்ஸா கட்டி வச்சிட்டேன். நான் 12 லட்சம் நான் அட்வான்ஸ் டாக்ஸா ஃபியூச்சர்ல யூட்டிலைஸ் பண்றதுக்காக கட்டி வச்சிட்டேன். கரெக்டா? இப்போ இயர் 2ல என்ன நடக்கும் பாரு. இயர் 2ல அக்கவுண்ட்ஸ்ல 100 lakhs ப்ராஃபிட் வருமா? பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ்ங்கற கான்செப்டே வராது. அப்படினா 100 lakhs மொத்தமா அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டா வந்துரும். சார் நான் டாக்ஸ் கரண்ட் டாக்ஸ் வந்து அக்கவுண்டிங் ப்ராஃபிட்ல கண்டுபிடிப்பறா இல்ல டாக்ஸ் P&L ல கண்டுபிடிப்பறா? டாக்ஸ் P&L ல போனேன்னா 100 lakhs னா 10 lakhs போச்சுனா ரிமைனிங் 90 lakhs. 90 lakhs க்கு 37 போட்டேன்னா 27 lakhs தான் எனக்கு டாக்ஸ் வருது. கரெக்ட்டா? அப்போ சார் அப்ப டாக்ஸ் உண்மையிலேயே நான் கட்ட வேண்டியது 27 lakhs. Are you really with me? ஆனா என்னோட Y2ல நான் இயர் 2ல என்னோட அக்கவுண்டிங் P&L ல Are you really with me? சோ என்ன டாக்ஸ்னு சொல்லி கரண்ட் டாக்ஸ்னு சொல்லி எவ்வளவு தான் வரும்? 27 தான் வரும். அப்ரிஷியேட் பண்றியா? ஆனா எனக்கு அக்கவுண்ட்ஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் காட்டுது? 100 ப்ராஃபிட் காட்டுது. 100 ஓட 30% போட்டேனா 30 lakhs வருது. இப்போ யூசர்ஸ் ஆஃப் தி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மென்ட் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏடா லூஸ் மாதிரி P&L கொடுத்திருக்கான். 100 lakhs ப்ராஃபிட் காட்டுது. அதோட 30% போட்டா 30 lakhs வருது. ஆனா உண்மையிலேயே டாக்ஸ் எவ்வளவு தான் கட்டியிருக்கான்? ஃப்ராட் கம்பெனியா இருப்பான் போல இருக்கு. அப்படின்னு சொல்ல என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்ப இத தவிர்க்கணும்னா AS22 இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கான். அரோடல வித் மீ. AS22 என்ன சொல்றானா? நீ முன்னாடியே ஃபர்ஸ்ட் இயர்லயே கட்டி வச்சிருக்கியா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்னு? எஸ் சார். அது உனக்கு இப்ப என்ன பேலன்ஸ் காட்டுது? டெபிட் பேலன்ஸ் காட்டுது. இப்போ அதை நீ வித்ட்ரா பண்ணிக்கோ. அரோடல வித் மீ. எஸ் சார். நீ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளோ லாக்ஸ் தான் டிஃபரன்ஸ்? 3 lakhs தான் டிஃபரன்ஸ். ஏன்னா நான் உண்மையிலேயே அக்கவுண்ட்ஸ் பதிலா கட்ட வேண்டியது 30 lakhs. ஆனா டாக்ஸ் பதிலா உண்மையிலேயே கட்ட வேண்டியது அப்ப there is a gap of 3 lakhs to deferred tax asset. How much lakh? இப்ப நான் இந்த எவ்வளோ lakhs கிரியேட் பண்ணதுல இருந்து 12 lakhs கிரியேட் பண்ணதுல இருந்து எவ்வளோ lakhs வித்ட்ரா பண்ணிட்டேன். அப்ப 12 lakhs 3 lakhs போச்சுனா இன்னும் 9 lakhs கேரி ஃபார்வர்ட் பண்றேன். அப்ப இங்க எனக்கு 2 deferred tax asset how much lakh? இப்ப 27 plus 3 comes to அங்க 30 lakhs மேட்ச் ஆயிச்சு பாரு. Are you really with me what I am talking to you? அதான் சார் இங்க பாரு 27 lakhs ஆல்ரெடி கரண்ட் டாக்ஸ் மூலமா வந்துச்சா? 3 lakh rupees நான் deferred tax எக்ஸ்பென்ஸா எடுத்துட்டு வந்துட்டேன் நான். Are you really with me? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபுல்லா இன்கமா புக் பண்ணிட்டேன். ஹலோ. அப்புறம் அந்த இன்கத்தை நான் வந்து எக்ஸ்பென்ஸா ரீகன்வெர்ட் பண்ணிப்பேன். திஸ் இஸ் கால்ட் as ரிவர்சல். கரெக்ட்டா? That's it. இப்போ இயர் நம்பர் 3க்கு வரலாமா நம்ம? Y3க்கு வந்தா இதே தான Y3ல நடக்கும். Y3ல அக்கவுண்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு lakhs? 100 lakhs. சார் Y3ல அக்கவுண்ட்ஸ்ல பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ்ல ஒரு டிடக்ஷனே வராது. அப்படினா ரிமைனிங் அக்கவுண்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு lakh? 100 lakh. What is the current tax expenses as per income tax? வா Y3ல ப்ராஃபிட் எவ்வளவு காட்டும்? 100. பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு? 10. சார் டாக்ஸபிள் ப்ராஃபிட் 90. 90 ஓட 30% போட்டேனா 27. ஆனா உனக்கு அக்கவுண்டிங் P&L 100 காட்டுது. 100 into 30 போட்டா எவ்வளவு வரணும்? 30 lakhs வரணும். அப்ப என்னோட அக்கவுண்டிங் P&L to what tax? கரண்ட் டாக்ஸ் எவ்வளவுன்னு வரணும்? 27 தான் வரும். ஆனா அக்கவுண்ட்ஸ் பதிலா எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? அப்ப நான் இன்னும் deferred tax expense ஆட் பண்ணிக்கணுமா? எஸ் சார். நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா deferred tax expense account debit how much lakh? 3 lakh to deferred tax asset account how much lakh? 3 lakh. உயிரோட இருக்கியா? இந்த deferred tax expense நான் P&L க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேனா? அப்ப என்ன என்ட்ரி போடுவேன்? P&L account debit how much lakh? 3 lakh to deferred tax expenses 3 lakh. அழகா என்ஜாய் பண்றியா இல்லையா?
27 plus 3 comes to 30 lakh. What is the tax payable as per the accounts? 30 lakh. That's it, match. Year 4 and year 5. Same story will be continued, my dear lovable students. எனக்கு ஒரு டவுட். Year number 3, Y3 முடியும் போது எவ்வளவு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன்? 9 lakhs. இப்போ 9 lakhs எவ்வளவு வித்ட்ரா பண்ணிட்டேன்? 3 lakhs. 9 minus 3, 6 lakhs. இப்போ year number 4 முடியும் போது 6 lakhs எவ்வளவு வித்ட்ரா பண்ணுவேன்? 3 lakh. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 3 lakh. Year number 5 முடியும் போது 3 lakh எவ்வளவு withdraw பண்ணுவேன்? 3 lakh. That's it. By the period of 5 years, deferred tax asset, deferred tax liability will automatically get closed. That's what the intention of AS22 is all about. Comfortable. அப்ப நீ என்ன என்ட்ரி போடுவேனா இந்த கேஸ்ல இயர் நம்பர் 1ல சார் நீ இப்போ அதிகமான இங்க பாரு இப்போ அதிகமான டாக்ஸ் கட்டுறியா இல்ல இப்போ கம்மியான டாக்ஸ் கட்டுறியா? அதிகமான டாக்ஸ் கட்டுற. இப்போ என்ன பண்றேன்னு பாரு. இங்க பாரு சார், இப்போ சார் லோவான டாக்ஸ் கட்டி என்னது? இப்ப நீ லோவான டாக்ஸ் கட்டுற. இப்ப நீ லோவான டாக்ஸ் கட்டி. திஸ் இஸ் பிரசன்ட். ஓகேவா? திஸ் இஸ் ஃபியூச்சர். ஓகேவா? பிரசன்ட்ல லோவான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல ஹையான அதிகமான டாக்ஸ் கட்டணும்னா இங்க வா. எப்ப சார் இப்ப லோவான டாக்ஸ் கட்டுவேன்? பிரசன்ட்ல எப்போ எந்த சிச்சுவேஷன்ல லோவான டாக்ஸ் கட்டுவேன்? இன்கம் டாக்ஸ்ல டிடக்ஷன் அதிகமாகும், அக்கவுண்ட்ஸ்ல டிடக்ஷன் கம்மியாவும் இருந்தாதான் அது நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? அந்த எக்ஸாம்பிள் 1 கொடுத்தேன் சார். ஒரு அசெட் இருக்கு, அதுக்கு டெப்ரிசியேஷன் வரும் 25% தான் அக்கவுண்ட்ஸ்ல தராங்க. ஆனா இன்கம் டாக்ஸ்ல 50% தராங்க. கரெக்டா? அப்ப இன்கம் டாக்ஸ்ல டிடக்ஷன் என்ன அதிகமான டாக்ஸபிள் இன்கம் என்ன ஆயிடும்? அப்படி டாக்ஸபிள் இன்கம் கம்மியாச்சுன்னா இப்போ நீ என்னதான் கட்டுவ? அப்ப இப்போ என்ன டாக்ஸ் கட்டினா? லோவான, கம்மியெல்லாம் சொல்லக்கூடாது, லோவான டாக்ஸ் கட்டினா. என்ன டாக்ஸ் கட்டினா? லோவான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்டினா. இன்னும் இப்போ என்ன பண்ற? இப்ப பிரசன்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? லோவான. இப்போ டிடிஎல் கிரியேட் பண்ணுவியா இல்ல ஃபியூச்சர்ல டிடிஎல் கிரியேட் பண்ணுவியா? இப்பதான் கிரியேட் பண்ணும். அப்ப இப்ப கிரியேட் பண்ணுவேன்னா இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இப்ப என்ன பண்ற? லோவான டாக்ஸ். அப்ப எல்லுனா டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி எல்லு கிரியேட் பண்ணும். ஆர் யூ ரிலேட் வித் மீ? அப்ரிஷியேட் பண்றியா நீ? சார் இப்ப பிரசன்ட்ல நீ என்ன பண்றேனா அதிகமான டாக்ஸ் கட்டுற. என்ன கட்டுற நீ? ஃபியூச்சர்ல சார் லோவான டாக்ஸ் தான் நீ கட்டுவ. ஏன் சார் இப்போ அதிகமான டாக்ஸ் கட்டுறேன்? ஏன்னா அக்கவுண்ட்ஸ்ல டிடக்ஷன் அதிகமா இருக்கு, ஆனா டாக்ஸ்ல டிடக்ஷன் கம்மியா இருக்கு. எக்ஸாம்பிள் 35D. எக்ஸாம்பிள் என்னடி? 35D. அப்படின்னா சார் டாக்ஸ்ல டிடக்ஷன் கம்மியா இருக்கா? டாக்ஸ்ல டிடக்ஷன் கம்மியா இருக்குன்னா டாக்ஸபிள் இன்கம் அதிகமா இருக்கா? டாக்ஸபிள் இன்கம் அதிகமாச்சுன்னா கரண்ட் டாக்ஸ் அதிகமாயிடுமா? கரண்ட் டாக்ஸ் அதிகமாச்சுன்னா இப்போ என்ன பண்ற? அதிகமான டாக்ஸ் கட்டுற. என்ன கட்டுற? அப்ப அதிகம், அதான் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட். அப்ப டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்னா அதிகமான டாக்ஸ் கட்டி, அதான் பேர் வச்சிருக்கான். டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டினா என்ன மீனிங்? இப்போ லோவான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்டணும்னா டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி கிரியேட் பண்ணும். இப்போ அதிகமான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல லோவான டாக்ஸ் கட்டினேனா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்டை கிரியேட் பண்ணும். ரைட்டா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்குன்னு பாரு. இயர் நம்பர் 1ல அக்கவுண்ட்ஸ்ல என்ன இருக்கு? டிடக்ஷன் அதிகமா இருக்கு. ஆனா டாக்ஸ்ல டிடக்ஷன் என்ன இருக்கு? டாக்ஸ்ல டிடக்ஷன் என்ன ஆனதுனால? கம்மி ஆனதுனால சார் டாக்ஸபிள் இன்கம் அதிகமாயிடும். டாக்ஸபிள் இன்கம் அதிகமான கரண்ட் டாக்ஸ் அதிகமாயிடும். அப்ப இப்ப நீ என்னவான டாக்ஸ் கட்ட போற? அதிகமான டாக்ஸ் கட்ட போற. இப்ப நீ என்னவான டாக்ஸ் கட்டி? அதிகமான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல கம்மியான டாக்ஸ் கட்டினா இட்ஸ் an asset. Asset always shows what balance. அதனால தான் deferred tax asset 12 lakh to deferred tax expenses 12 lakh. Are you able to with me? இது எக்ஸ்பென்சஸ்னா deferred tax income. இப்போ நான் கிரெடிட் பண்ணாலே deferred tax incomeனு சொல்லுவேன் நான். ஹலோ சார், deferred tax asset வந்தா கூடயே இன்கம் வரும், லைபிலிட்டி வந்தா கூடயே எக்ஸ்பென்ஸ் வரும். ஏன்னா லைபிலிட்டி எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸா இருக்கும் இல்லையா? அப்ப நான் deferred tax expense to deferred tax liability ன்னு போடுவேன். அசெட்டா இருந்தா deferred tax asset to deferred tax income ன்னு போடுவேன். நான் எக்ஸ்பென்ஸை கிரெடிட் பண்ணாலும் அது என்னதான்? இன்கம் தான். Are you able to with me? நெக்ஸ்ட் ஒன் சார், இயர் நம்பர் 1ல கரண்ட் டாக்ஸ் இருக்குமா? கரண்ட் டாக்ஸ் இருக்குமா? இங்க பாரு, P&L பதிலா உனக்கு எவ்வளவு கரண்ட் டாக்ஸ்? ஆக்சுவலா 27 lakhs தான கரண்ட் டாக்ஸ் வருது. எஸ் சார். அப்ப என்ன? கரண்ட் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் P&L 27 lakh டு கரண்ட் டாக்ஸ் பேயபிள் 27 lakhs. அப்ரிஷியேட் பண்றேன். உண்மையிலேயே நீ கவர்மெண்ட்டுக்கு கரண்ட் டாக்ஸ் கட்டுவியா இல்ல டெஃபர்ட் டாக்ஸ் கட்டுவியா? கரண்ட் டாக்ஸ் கட்டிடு. கரண்ட் டாக்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் டெபிட் 27 lakh டு பேங்க் அக்கவுண்ட் 27 lakhs. அப்ரிஷியேட் பண்றியா? இது அப்ப எப்படி வந்திருக்குன்னா இங்க பாரு, இயர் நம்பர் 1ல அக்கவுண்ட்ஸ்ல 50 lakhs தான ப்ராஃபிட் காட்டுது. இந்த 50 lakhsக்கு 30% போட்டேனா P&L எவ்வளவுதான் வந்திருக்கு?
ஆனா 15 வந்தா பத்தாது. உண்மையிலே நான் எவ்வளவு கட்டுறேன்? அப்ப 27 minus 15 போட்டேன்னா 12 எக்ஸ்ட்ரா கட்டுறேன்னா அதை தான் நான் என்னன்னு போட்டேன்னா deferred tax asset. Deferred tax asset to deferred tax income. Deferred tax asset to deferred tax income. You can call it as deferred tax and also. இப்ப நீ சொல்லு பார்க்கல, உண்மையிலேயே நான் என் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு கட்டியிருப்பேன்? 27 lakhs கட்டியிருப்பேன். கரெக்டா? ஏன்னா நான் டாக்ஸ் கட்டுறது எந்த P&L பார்த்து. அப்ப என்னோட உண்மையான P&L அக்கௌண்ட்ல வை பண்ணல 27 lakhs தானே வந்து உட்கார்ந்துருக்கும். ஆனா அக்கவுண்டிங் ப்ராஃபிட் பதிலா 27 lakhs வந்து உட்கார கூடாது. கரெக்டா? ஏன்னா அக்கவுண்ட்ஸ் பதிலா எனக்கு டாக்ஸ் பேபிள் எவ்வளவுதான் காட்டுது? 15 lakhs தான் காட்டுது. இப்ப அதிகமான கரண்ட் டாக்ஸ் டெபிட் ஆயிருக்கா? இப்ப நான் அதை கிரெடிட் பண்ணணும்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கட்டி வச்சிருக்கேங்கிற மாதிரி நான் ட்ரீட் பண்ண போறேன். அதனால தான் deferred tax asset எவ்வளவு எக்ஸ்ட்ரா? 12 lakhs to deferred tax income. அப்ப நான் என்ன என்ட்ரி போடுவேன்னா deferred tax asset 12 lakh to deferred tax income 12 lakhs. இப்ப நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பேன். deferred tax income account debit how much lakh? 12 lakh to deferred tax to P&L account 12 lakhs. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியாப்பா? அப்ப என்னோட P&L அக்கவுண்ட்ல நான் 12 lakhs கிரெடிட் பண்ணுவேனா? அதுதான் நான் கிரெடிட் பண்ணிருக்கேன் பாரு. deferred tax income 12 lakhs. அப்ப டெபிட் 27 lakhs, கிரெடிட் 12 lakhs, நெட்டா பார்த்தா 15 lakhs. சார் நெட் டெபிட் 15 lakhs. அக்கவுண்ட்ஸ் பதிலா நான் கட்ட வேண்டியது 15 lakhs. என்னப்பா கிளாரிட்டி இருக்கா? எஸ் சார். இதே இயர் நம்பர் 2, 3, 4, 5 ஒரே இதுதான். என்ன ஆகும்னா சார் அக்கவுண்ட்ஸ்ல அந்த டிடக்ஷன் வரவே வராது. ஏன்னா ஒரே ஷாட்ல கிளைம் பண்ணிட்டேன்னா டாக்ஸ்ல அந்த டிடக்ஷன் வந்துட்டே இருக்கும். டாக்ஸ்ல டிடக்ஷன் வரதுனால டாக்ஸபிள் இன்கம் 2, 3, 4, 5 கம்மியாகும். டாக்ஸபிள் இன்கம் கம்மியாகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் டாக்ஸ் கம்மியாகும். ஆனா கரண்ட் டாக்ஸ் ஆஸ் பர் அக்கவுண்ட்ஸ் அதிகமா இருக்கும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணணும்னா P&L அக்கவுண்ட்ல எனக்கு ரொம்ப டெபிட் சைடுல அதிகமா இருக்கும். கரெக்ட் தானே? நான் அதை ரிவர்ஸ் பண்ணமா வேண்டாமா? நான் என்ன பண்ணணும்னா deferred tax expense account debit. நான் P&L அக்கவுண்ட்ல என்ன பண்ணிட்டே இருக்கணும்னா டெபிட் பண்ணிட்டே இருக்கணும். ஹலோ சார். to deferred tax asset account. ஏன்னா அங்க deferred tax asset நான் கிரியேட் பண்ணிருக்கேனா? எவ்வளவு lakhs கிரியேட் பண்ணிருக்கேன்? 12 lakhs. அது இப்ப நான் 3 lakhs கிரெடிட் பண்ணணுமா? இப்ப இயர் 2 ஓட கதை என்னன்னு பாரு. ஆக்சுவலா எது பதிலா டாக்ஸ் கட்டுவேன்? டாக்ஸ் பதிலா டாக்ஸ்ல 100 lakh rupees ப்ராஃபிட்டா 10 lakh rupees டிடக்ஷன் எடுத்தா ரிமைனிங் 90 lakhs ஓட 30% போட்டேனா 27 lakhs. ஆனா அக்கவுண்ட்ஸ்ல 100 lakhல 0 போச்சுனா ரிமைனிங் 100 lakhs. 100 into 30% comes to 30 lakhs. அப்போ சார் உனக்கு அக்கவுண்ட்ஸ் பதிலா 30 lakhs கட்டணுமா? ஆனா உண்மையிலே நீ எவ்வளவு கட்ட மாட்டேன். அப்ப கட்ட வேண்டிய டாக்ஸ் கம்மியாகி வருதா? அப்ப நான் P&L டெபிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ரைட்டா? So I will be debiting that deferred tax expense account debit. நான் expense debit பண்ண போறேன். deferred tax expense account debit to deferred tax asset. ஆல்ரெடி அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டி வச்சிருக்கேனா? அதுல இருந்து 3 lakh rupees எடுத்துப்பனா? அதான் நான் என்ட்ரி போடுவேன் பாரு. deferred tax expense 3 lakh to deferred tax asset account 3 lakh. அழகா என்ஜாய் பண்றியா? இந்த deferred tax expense P&L account ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேனா? சார் ஆல்ரெடி கரண்ட் டாக்ஸ் எவ்வளவு lakhs கட்டுறேன்? 27 lakhs. இது எது பதிலா கட்டுறேன்? டாக்ஸ் P&L பதிலா. அதான் கரண்ட் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கரண்ட் டாக்ஸ் பேயபிள் 27 lakhs. ரைட்டா? ஆனா உண்மையிலேயே நான் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு தான் பே பண்ணுவேன்? 27 lakh. இது மிச்சம் எல்லாமே புக் என்ட்ரி தான். கரண்ட் டாக்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் டெபிட் 27 lakh டு பேங்க் அக்கவுண்ட் 27 lakhs. ஹலோ, that's it. AS22 dandanaka done. Are you really with me? This is a concept, man. So deferred tax நீ என்ன பண்ணணும்னா அக்கவுண்டிங் இன்கத்துக்கும் டாக்ஸபிள் இன்கத்துக்குமான டிஃபரன்ஸை போட்டு டாக்ஸ் ரேட் மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு ஆன்சர் வரப்போகுது. அவ்வளவுதானே சார்? deferred tax ஒரே ஷாட்ல கண்டுபிடிக்கணும்னா ஒண்ணுமே இல்லை. அக்கவுண்டிங் இன்கத்தையும் பாரு, பிளஸ் என்னையும் பாரு, டாக்ஸபிள் இது ரெண்டுக்கும் என்ன பார்த்துக்கோ? டிஃபரன்ஸ் பார்த்துக்கோ. டிஃபரன்ஸே இல்லைன்னா AS22 இல்லை. டிஃபரன்ஸ் இருக்குன்னா AS22 இருக்கு. இன்டு டாக்ஸ் ரேட் போட்டேனா உனக்கு எவ்வளவு deferred tax கிரியேட் பண்ணணும்னு கிடைச்சிடும். இஃப் த அக்கவுண்டிங் இன்கம் இஸ் மோர் than taxable income. என்னது? அக்கவுண்டிங் இன்கம் இஸ் மோர் than taxable income. அக்கவுண்ட்ஸ்ல இன்கம் என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. அக்கவுண்ட்ஸ்ல இன்கம் அதிகமா இருக்கு, டாக்ஸ்ல இன்கம் கம்மியா இருக்கு. எப்ப டாக்ஸ்ல இன்கம் கம்மி ஆகும்? நிறைய டிடக்ஷன் எங்க கிளைம் பண்ணி அக்கவுண்ட்ஸ்ல இன்கம் அதிகமா இருக்குன்னா சார் அக்கவுண்ட்ஸ்ல டிடக்ஷன் கம்மியா இருக்குன்னு மீனிங். டாக்ஸ்ல இன்கம் அதிகமா இருக்குன்னா டாக்ஸ்ல டிடக்ஷன் கம்மியா இருக்குன்னு மீனிங். கரெக்ட் தானே? எஸ் சார். சார் திருப்பி அக்கவுண்டிங் இன்கம் இஸ் மோர் than taxable income. திருப்பி வா யோசி. அக்கவுண்ட்ஸ்ல இன்கம் என்ன இருக்குன்னா அதிகமா இருக்குன்னா சார் அக்கவுண்ட்ஸ்ல டிடக்ஷன் என்ன இருக்கு? கம்மியா இருக்கு. டாக்ஸ்ல டிடக்ஷன் என்ன இருக்கு?
அதிகமா இருக்கு. என்ன போத்துக்கிறியா? அப்படின்னா டாக்ஸ்ல டிடக்ஷன் அதிகமா இருக்குன்னா டாக்ஸபிள் இன்கம் கம்மியா இருக்குன்னு மீனிங். டாக்ஸபிள் இன்கம் கம்மியா இருக்குன்னா கரண்ட் டாக்ஸ் கம்மியா இருக்குன்னு மீனிங். கரண்ட் டாக்ஸ் கம்மியா இருக்குன்னா இப்போ நீ என்னவான டாக்ஸை கட்ட போற? லோவான டாக்ஸை கட்ட போற. ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்ட போற. அப்படின்னா இப்போ என்ன கிரியேட் பண்ணுனா, கிரியேட் டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி. கம்ஃபர்டபிள் சார். அக்கவுண்டிங் இன்கம் இஸ் லெஸ் தேன் டாக்ஸபிள் இன்கம் சார். அப்படின்னா என்னது? இது எப்போ வரும்னா, அக்கவுண்டிங் இன்கம் கம்மியா இருக்கு ஆனா டாக்ஸபிள் இன்கம் அதிகமா இருக்கு. அப்ப அக்கவுண்டிங் இன்கம் கம்மியா இருக்கு, டாக்ஸபிள் இன்கம் அதிகமா இருக்குன்னா அக்கவுண்ட்ஸ்ல அதிகமான என்ன எடுத்துட்டேன்? டாக்ஸ்ல கம்மியான டிடக்ஷன் எடுத்துட்டேன். எக்ஸாம்பிள் பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு ஷாட்ல எடுத்துப்பேன், ஆனா டாக்ஸ்ல 5 ஷாட்ல தான் எடுத்துப்பேன். அப்படின்னா டாக்ஸபிள் இன்கம் அதிகமாயிடும். அப்படின்னா கரண்ட் டாக்ஸ் அதிகமாயிடும். கரெக்டா இல்லையா? ஆனா அக்கவுண்ட்ஸ்ல அவ்வளவு டாக்ஸ் கட்ட வேண்டிய. அப்ப இப்ப நீ அதிகமான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல கம்மியான டாக்ஸ் கட்டுறேனா, deferred tax asset, create deferred tax asset. Clarity? Appreciate பண்ற நீ? I will come to the question number 1. We'll solve one question from ICAI study material. Then we will talk further. Illustration number 2 க்கு வா. அழகா 5 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இரு. 5 to 7 mark. First question. Question paper this time you are going to get a 5 mark question from the AS22 only. From the following details of A Limited for the year ended 31/3/2021, calculate the deferred tax asset or deferred tax liability as per N22. So you have to determine whether it is deferred tax asset or deferred tax liability, and the amount to be debited to P&L account for the year. What is the accounting profit? 6 lakhs. What is the book pro? Oh, this is Matt. I will come later, man. Matt, next question I will do. First we will be solving normal question. This question will solve. Rama. Actually, that is a question number 1. Because 1 or 2 question, if you start getting the answer, then I introduce Matt, it will be very easy for you. Rama Limited has provided the following information. Depreciation as per accounting records. How much lakh? Up accounts like you claim the depreciation of 2 lakh. Depreciation as per income tax record. How much lakh? 5 lakh. Up tax like you claimed 5 lakh rupees. Sir, that means the deduction as per the tax is higher than the deduction as per accounts. Abdina taxable income will be less as compared to the accounting income. Correct? If taxable income is less, current tax will be less. அப்ப இப்ப நீ கம்மியான tax கட்ட போற, futureல அதிகமான tax கட்ட வேண்டியதா இருக்கும். Provided the difference are temporary timing difference. Right, sir? Are you really with me, sir? So my dear lovable students, if that is the case, இப்ப கம்மியான என்ன கட்டி? Tax கட்டி. Futureல அதிகமான tax கட்டனா, I have to create deferred tax liability. Comfortable? What is the gap, man? Sir, 2 lakh minus 5 lakhs. What is the gap? 3 lakhs தான் timing difference வரப்போகுது. Correcta? What is the tax rate? 3 lakh into 50% comes to 1,50,000 is the amount of deferred tax liability I'm supposed to create. Conceptually clear? Inor expense, inor item. Unamortized preliminary expense as per tax record. A taxல 35D amortize பண்ணல. How much? 30,000. அப்படின்னா அக்கவுண்ட்ஸ்ல பண்ணியிருக்கான்னு மீனிங். அப்ப அக்கவுண்ட்ஸ்ல 30,000 வந்திருக்கு, ஆனா டாக்ஸ்ல வரல. அப்ப டாக்ஸ்ல வராதனால டிடக்ஷன் கிளைம் பண்ணாததுனால டாக்ஸபிள் இன்கம் அதிகமா இருக்கும். டாக்ஸபிள் இன்கம் அதிகமான கரண்ட் டாக்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப நீ என்னவான டாக்ஸ் இப்ப கட்ட போற? அதிகமான டாக்ஸ் கட்ட போற. ஃபியூச்சர்ல இந்த 30,000 வந்து உட்காரும் எங்க? டாக்ஸ் P&L. அப்ப ஃபியூச்சர்ல டாக்ஸபிள் இன்கம் என்ன ஆயிடும்? ஃபியூச்சர்ல டாக்ஸபிள் இன்கம் என்ன ஆச்சுனா கம்மியாச்சுனா கரண்ட் டாக்ஸ் கம்மியாயிடும். கரெக்ட்டா? சோ மை டியர் லவபிள் ஸ்டூடண்ட்ஸ், இப்ப என்னவான டாக்ஸ் கட்டி அதிகமான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல கம்மியான டாக்ஸ் கட்டுறேனா deferred tax asset we have to create. Right? அப்போ 30,000 rupeesக்கு 50% போட்டேனா 15,000. அப்போ உனக்கு ஒரு deferred tax liability 1,50,000 வருது, இன்னொரு deferred tax asset 15,000 வருது. உயிரோட இருக்கியா? அப்ப நெட் deferred tax liability 1,35,000 rupees create பண்ணா போரும். Clarity? That's it. I'm going to do this question, illustration number 4. This may be a 5 mark question for your examination, my dear lovable students. Omega Limited is working on different projects which are likely to be completed within 3 years period. So the life is 3 years. It recognizes revenue from this contract on percentage of completion method for financial statement. That means as per accounts, they are following percentage of completion method. During 2021, 21-22 and 22-23 for 11 lakh, 16 lakh and 21 lakh. So as per accounts, accounting income 10-11, 11-12, 12-13, 11 lakh, 16 lakh, 21 lakh. Total comes to
48 lakh. However, for income tax purpose, it adopted the completed contract method under which it has recognized income of 7 lakh, 18 lakh and 23 lakh. Income tax 7 lakh, 18 lakh, 23 lakh. Total comes to, so totally same, but the way of booking the income is different. This is called as timing difference. Correct, sir? Tax rate is 35%. Compute the amount of deferred tax asset or deferred tax liability for the 3 years. Very easy. Sir, come on. 5 mark question. Simple question. Sir, first year accounting income 11 lakhs. But taxable income only how much? 7 lakhs. So the taxable income is less. If taxable income is less, current tax is less. Correct? அப்ப நீ இப்போ என்னவான tax கட்ட போற? லோவான tax கட்டி ஃபியூச்சர்ல அதிகமான tax கட்டணும். It's a deferred tax liability. What is the timing difference? 11 lakh into 7 lakh. Minus 7 lakh minus 7 lakh. 4 lakh. Sir, 4 lakh is the timing difference. Total timing difference is 4 lakh created in first year. Yes, sir. For that 4 lakh, sir, created deferred tax liability. Yes, sir. Deferred tax liability. 4 lakh into 35%. Calculator la podu. 1,40,000. Have you created deferred tax liability? Yes, sir. Comfortable? Okay. Year number 2. Sir, year number 2. Come on. What is accounting income? 16 lakh. Sir, what is the taxable income? 18 lakh. Hello, sir. What is the gap? 2 lakh is the timing difference. Actually, taxable income என்னவா இருக்கு? அப்படினா current tax என்னவா இருக்கும்? ஆனா accountsல current tax கம்மியா இருக்கும். கரெக்ட்டா? அப்ப நான் இப்ப திருப்பி போய் deferred tax asset liabilityல கிரியேட் பண்ண கூடாது. கண்ணுல குத்துவேன் நான். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க அதை ரிவர்ஸ் தான் பண்ணணும். ரைட்டா? அதை ரிவர்ஸ் பண்ணனும்னா அதில இருந்து எடுத்துப்ப 2 lakhs ஓட 35% comes to 2 lakhs into 35% comes to 70,000. இப்போ 1,40,000 நீ deferred tax liability கிரியேட் பண்ணிருக்கியா? அதுல இருந்து 70,000 நீ யூட்டிலைஸ் பண்ணேனா இன்னும் எவ்வளவு நிக்குது? இது அடுத்த வருஷம் ரிவர்ஸ் ஆயிடும். Are you really with me? இப்போ இயர் நம்பர் 3 ல பார்த்தேனா அக்கவுண்டிங் இன்கம் 21 ஆனா டாக்ஸ் இன்கம் 23. அப்போ டாக்ஸ்ல 2 lakhs அதிகமா இருக்கா? டாக்ஸ்ல 2 lakhs அதிகமா இருக்குனா டைமிங் டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆயிடும்னா 0 ஆயிடுச்சு. ஏனா டோட்டல் டைமிங் டிஃபரன்ஸ் 4 lakhs இருந்துச்சுப்பா. அதுல இயர் 2 ல 2 lakhs reverse ஆயிடுச்சுப்பா. சாரி இயர் 1 ல 2 lakh reverse ஆயிடுச்சுப்பா. இயர் 2 ல 2 lakh reverse ஆயிடுச்சுப்பா. 2 + 2 4 lakhs reverse ஆயி முடிஞ்சுச்சா? டைமிங் டிஃபரன்ஸ் ரிவர்ஸ் ஆயி முடிஞ்சுச்சுன்னு சொல்றான். எஸ் சார். இப்போ நீ இந்த எக்ஸ்ட்ரா 2 lakhsக்கு 70,000 டாக்ஸ் எக்ஸ்ட்ராவா பே பண்ணனும்ல. ஏனா 2 lakhs into 35% கம் டு அது இதுல இருந்து வித்ட்ரா பண்ணி உன்னோட deferred tax liability க்ளோஸ் பண்ணிக்கோ. இப்போ எப்படி இது வரும் நான் உனக்கு P&L போட்டு காட்றேன் பாரு. அங்க உனக்கு 1000% கிளாரிட்டி வரும். இயர் நம்பர் 1 இருக்கா உனக்கு? எஸ் சார். இயர் நம்பர் 1ல உனக்கு அக்கவுண்டிங் P&L இருக்கு. அக்கவுண்டிங் P&L எவ்வளவு ப்ராஃபிட் காட்டுது? 11 lakhs. டாக்ஸ் P&L எவ்வளவு காட்டுது? ஆனா உண்மையிலேயே நீ டாக்ஸ் எதை பதிலா தான் கட்டுவே? அப்ப 7 lakhs ஓட 35% எவ்வளவுப்பா சொல்லுப்பா. கால்குலேட்டர் 7 lakhs into 35%. 7 lakhs into 35% comes to 2 lakh. அப்ப உண்மையிலேயே நீ 2,45,000 தான் கரண்ட் டாக்ஸ்னு டெபிட் பண்ணுவ P&L. ஆனா அக்கவுண்ட்ஸ் பதிலா 11 lakhs into 35% நீ கட்டணும். அப்ப 11 lakhs into 35% போட்டேனா 3,85,000. அப்ப 3,85,000 கரண்ட் டாக்ஸ் வர வேண்டிய இடத்துல 2,45,000 தான் வருது. அப்ப 3,85,000 minus 2,45,000 comes to what is a gap? 1,40,000. இதுதான் ஒண்ணுமே இல்ல. இந்த 1,40,000 நீ கிரியேட் பண்ணிருக்க deferred tax. கான்செப்ட் புரியுது? அப்ப நீ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இயர்ல deferred tax expense கிரியேட் பண்ணனும். ஏன்னா P&L கம்மியா இருக்கு. அப்ப deferred tax expense account debit எவ்வளோ? 1,40,000 to deferred tax liability 1,40,000 நீ கிரியேட் பண்ணணும். ரைட்டா? அப்ப இங்க deferred tax expense எவ்வளவு வந்துரும்? 1,40,000 வந்துரும். ரெண்டையும் நீ என்ன பண்ணிட்டேனா ஆட் பண்ணிட்டேனா 2,45,000 plus 1 lakh என்ன சார் 40 3,85,000 உனக்கு டோட்டலா வந்துரும். with that year number 1 comes to an end. கரெக்ட்டா? இப்போ Y2 அக்கவுண்டிங் P&L பார்த்தேனா டு கரண்ட் டாக்ஸ் நீ சொல்லு எது பதிலா வரும்? டாக்ஸபிள் இன்கம் பதிலா வரும். அப்ப 18 lakh ஓட 35% போட்டேனா 6,30,000. ஆக்சுவலா 6,30,000 கரண்ட் டாக்ஸ் டெபிட் ஆகும். ஐயோ அக்கவுண்ட்ஸ் பதிலா 16 lakh ஓட 35% comes to 5,60,000 பே பண்ணா போரும். அப்படின்னா சார் 6,30,000 மைனஸ் 5,60,000 comes to
70,000 எக்ஸ்ட்ராவா இருக்கு P&L டெபிட் சைடுல. இப்போ நான் வித்ட்ரா பண்ணணுமா? இப்போ பை டெஃபர்ட் டாக்ஸ் இன்கம்னு காட்டணும். கரெக்டா? எவ்வளவு ருபீஸ்? இது நான் எப்படி காட்டுவேன்னா டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி வித்ட்ரா பண்ணிப்பேன். வித்ட்ரா பண்ணலாமா? டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி அக்கவுண்ட் டெபிட் how much? 70,000 to deferred tax income 70,000. comfortable? இப்போ நான் deferred tax income P&L அக்கவுண்ட் கிரெடிட் பண்ணணுமா? அதுக்கு தான் deferred tax income account debit how much? 70,000 to P&L account 70,000. இதுதான் நீங்க ஷெட்யூல் 3 ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா இங்கேயே காட்டிடுவீங்க. கரண்ட் டாக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெஃபர்ட் டாக்ஸ். அலோட் வித் மீ. இப்போ இயர் நம்பர் 3ல இதே தான் நடக்க போகுது. கரெக்டா இல்லையா? இயர் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் டு கரண்ட் டாக்ஸ்னு சார் 23 lakhsோட 35% போட்டா எவ்வளவு வருது? 8,05,000. நான் வந்து P&L கரெக்டா 8,05,000 டெபிட் பண்ணுவேன். கரெக்டா? ஆனா அக்கவுண்ட்ஸ் பதிலா 21 lakhsோட 35% comes to நான் 7,35,000 டெபிட் பண்ணா போதும். அப்படின்னா 8,05,000 minus 7,35,000 comes to 70,000 எக்ஸ்ட்ரா டெபிட் பண்ணியிருக்கேன். அப்ப நான் பை டெஃபர்ட் டாக்ஸ் இன்கம் 70,000 கிரெடிட் பண்ணணுமா? நான் என்ன என்ட்ரி போடுவேன்னா deferred tax liability account debit 70,000 to deferred tax income account 70,000. இங்க deferred tax liability நான் 1,40,000 கிரெடிட் பண்ணனா இங்க ஒரு டெபிட் கொடுத்த 70, இங்க ஒரு டெபிட் கொடுத்த செத்து போயிருச்சு. யாரு? deferred tax liability. Are you able to appreciate? Now this I will be transferring to the P&L account. I will be passing the entry deferred tax income account debit 70,000 to P&L account 70,000. So if you see net off, the net debit will be 8,05,000 minus 70,000 comes to 7,35,000. That's it. 7,35,000. You got the answer. Comfortable? That's it. Let me complete one theory question. Write short note on timing difference and permanent difference as per AS 22. Simple. In current practice, companies in general prepare books of accounts as per Companies Act, generating accounting profit or loss, and Income Tax Act 1961, generating taxable profit or loss. Right up. Accounting income and taxable income for a period are, sir, seldom the same. Permanent difference are those which arise in one period and do not reverse subsequently. Comfortable? For example, income exempt from tax or income that is not allowable as a deduction for tax purpose. Agriculture income is exempted as per Income Tax Act, but as per accounts, agriculture income is not exempt. So, as per accounts, I am liable to even pay tax for agriculture income, whereas as per tax, I am not liable to pay tax for agriculture income. Is this a temporary difference or a permanent difference? Permanent difference. Timing difference are those which arise in one period and are capable of reversal in one or more subsequent period. For example, depreciation, 35D, 43B, all those differences. Right, sir? That's it. The concept of deferred tax asset and liability. Sir, do you have the courage to solve illustration number 7? This is like this. 5-mark question will be coming exam. Ultra Limited has provided the following information. What is the depreciation as per accounting records? Depreciation as per tax. எதுல depreciation அதிகமா இருக்கு? taxல depreciation அதிகமா இருக்குனா taxable income என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். taxable income கம்மியானா current tax என்ன ஆயிடும்? current tax கம்மியாச்சுனா இப்ப கம்மியான லோவான tax கட்டி ஃபியூச்சர்ல அதிகமான tax கட்ட வேண்டிய மாதிரி இருக்கும். So you have to create deferred tax liability. Right? What is the difference? 6 lakhs. Into what is the tax rate? 50%. 6 lakh into 50%. 3 lakh is a deferred tax liability you have to create. Right? Unamortized preliminary expenses as per tax record 30,000. Yes sir. Unamortized preliminary expense na taxல இத இன்னும் amortize பண்ணல, accountsல பண்ணிட்டேன். அப்ப taxல deduction கம்மியா இருக்கு, அப்ப taxable income அதிகமா இருக்கும், அப்ப current tax அதிகமா இருக்கும். இப்போ அதிகமான tax கட்டி ஃபியூச்சர்ல கம்மியான tax கட்டற மாதிரி இருந்தா you have to create deferred tax. கிரியேட் பண்ணிக்கோ. 30,000 ஓட 50% come to 15,000. 3 lakhs ல 15,000 போச்சுனா 2,85,000 is the net deferred tax liability. Answer par 2,85,000 is the deferred tax liability. That's it. Game over, my dear lovable students. Sir, still here and there some questions are there. I will solve even those questions also. You don't worry at all. But I want you to go through the concept very well. Whatever questions I have tried, you sir go through.
settle with that. In a different slot, today, sir, I will be coming and revising very quickly, short, 2 to 5 minutes the concept and complete the balance question. 5 mark opening question AS22 will comes to an end. If you are comfortable, don't forget to like the video, comment as you are how much you are enjoying. Right, sir, we'll meet at the appropriate time. Very happy morning to all. Sir, I know that we are in the last 5.5 days of preparation. In that, we have already crossed 1 day. We are having remaining 4.5 days to get a 70 plus in advanced accounting. My dear lovable students, in day number 1, 2 standards are very important. Number 1 is AS22. I personally feel that this time AS22 will be tested in exam. And AS20, since it has been last time tested, it is a second category standard now. But there is no assurance that once it has been tested, it will not be tested for the second time. So in order to reduce the risk, we will be revising once again AS22 today morning. And also we will be doing AS20, sir, for the purpose of examination. What we understood in AS22, AS22, there are 2 P&L are there. One is accounting P&L and other is the tax P&L. Accounting P&L will be prepared as per the accounting standards. And tax P&L will be prepared as per the Income Tax Act. Whatever profit you are getting in the accounting P&L is called as accounting income. Whereas whatever income you are getting in the tax P&L is called as taxable income. Sir, since we are preparing these under 2 different, sir, methodologies, then my dear lovable students, both will never match. Both will never match. That is called as differences. That differences may be because of the temporary differences or the permanent differences. If it is because of the temporary differences, we have to create DTA or DTL as the case may be. But if the difference is a permanent difference, don't respect that difference. AS22 will not be applicable. Right, sir? Sir, can you say why there may be difference? There may be difference in depreciation. Sometimes, sir, you purchase an asset worth rupees 100 lakh. As per accounts, you will, the life of the asset is 4 years. You will claim the depreciation straight line method. So 100 divided by 4, every year you will claim 25% as per the accounts. Whereas in tax, the method may be same. Method may be, sir, straight line method, but the rate of depreciation may be 50% instead of 25%. So I will be claiming different depreciation as per accounts and tax, or I will be claiming, sir, different expenses as per accounts and tax, such as preliminary expenses. In accounts, I will claim at 100% in one shot, whereas in tax, department may say that you have to claim only 50%, 1/5, 20% every year. So surely there will be difference in the expenses what I am claiming. So because of this, since the expenses changes, automatically the accounting profit and the taxable income changes. So if the difference is a timing difference, that means after a certain point of time, it will automatically reverse. Then we have to create deferred tax assets or deferred tax liability as the case may be. You have to analyze that, sir, because of this difference of expenses, what you are claiming in the accounts and the tax. Whether, my dear lovable students, you are your, sir, tax paid now, what is the position? If you are paying less tax and because of all this drama in future you are liable to pay more tax, then such a situation is called as deferred tax liability. Then you have to pass a journal entry that, sir, deferred tax expense account debit to deferred tax liability account. And in the future years, you have to reverse the deferred tax liability by passing a journal entry that deferred tax liabilities account debit to deferred tax income account. Are you with me? Sir, sometimes what will happen, no, in tax, example 35D, accounts I would have claimed excess deduction, whereas in tax only 20% of the deduction I would have claimed. Because of that, since I am claiming less deduction under the tax P&L account, my taxable income will be increased. So
in this year I will be paying more tax, but in next year in accounts that expenditure will not come at all, but in tax it will come, my dear lovable students. So automatically in future taxable income will reduces, so automatically the tax payable will reduce in future. So but now I am paying more amount of tax, so ipa adhigamana tax katti future la lowana tax kattradha irundha, such a situation is called as deferred tax asset. Deferred tax asset is an asset. Yes, all assets are debit balance. So I have to pass a journal entry that deferred tax asset account debit to deferred tax income account. And next year I have to reverse the deferred tax asset. That means, sir, deferred tax expense account debit to deferred tax asset account. And that deferred tax expense has to be transferred to the P&L account, profit and loss account debit to deferred tax expense account. This is what the story of AS22, what we have discussed yesterday. To that, my dear lovable students, I'm going to add two questions. Sir, simple. This two question is there in the ICAI study material. I'm increasing the practice. Sir, PQR Limited's accounting year ends on 31st March. Right. On 31st of March, accounting year ends. Company made a loss of 2 lakh for the year ending 31/3/2021. For the year ended, company made a loss of how much lakh? 2 lakh. For the year ending 31/3/2022 and 31/3/2023, it made a profit of 1 lakh and 1,20,000 respectively. So this is a story, 3 years given. In your book also you can write that this is what 22, this is what 23, and this is what 21. 21, 22 and 23 story. 21, 22 and 23. In 21, my dear lovable students, sir, there is a loss of 2 lakhs. Whereas in 22, there is a profit of 1 lakh. And in 23, there is a profit of 1,20,000. Fantastic to the core. It is assumed that loss of a year can be carried forward for 8 years. Yes, as per Income Tax Act, the loss can be carried forward for 8 years as per section 72, that is normal business loss. கண்டிப்பா கட்டாயமா உங்களோட டாக்ஸ் டீச்சரை சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் கரெக்டா. And tax rate is how much percent? 40%. 40% is the tax rate. By the end of 31/3/2021, company feels that there will be sufficient taxable income in the future years against which carry forward loss can be set off. That means what the company is feeling that in future they will be having sufficient profit. Since if I am carry forwarding the loss, in case na current year la enna forward pannana, carry forward pannana, next year in the loss enna pannikalam, set off pannikalam. Right. There is no difference between taxable income and accounting income except the carry forward loss is allowed in the year ended 31/3/2022 and 23 for tax purpose. இதை தவிர வேற எந்த டிஃபரன்ஸுமே அக்கவுண்ட்ஸ் P&L-க்கும் டாக்ஸ் P&L-க்கும் கிடையாது. That means only carry forward. Prepare a statement of P&L for the year ended 31/3/2021, 22 and 23. Beautiful question, unexpected question for exam. My dear lovable students, I'm going to prepare the statement of P&L. We know that, sir, there are two P&L are there. One is called as accounting P&L and other is called as tax P&L. Sir, what is happening? Transaction enna nadakudunu alaga understand pannunga. Okayங்களா? Sir, we are having accounting P&L and the tax P&L, right sir? In the accounting P&L, my dear lovable students, sir, you are having a loss of how much lakh? 2 lakh. Accounts la loss na loss. Avlodha. Current year loss means loss. There is no concept of carry forward in accounts. Whereas in tax, this 2 lakhs can be enna forward? Carry forward. So what will happen in Y2 and Y3 you have to analyze. In Y2 and Y3 in accounts, my dear lovable students, this 2 lakh does not have any relevance at all. Actually accounts la enna nadakunda, this 2 lakh will go and sit in the reserves and surplus negative balance. Correct? அது balance sheet la தான் effect ஆகுமே தவிர P&L effect ஆக வேண்டிய P&L எஃபெக்ட் ஆகலைன்னா சார் அது டாக்ஸ் பேமெண்ட்டுக்கும் அதுக்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. கரெக்ட். பட் டாக்ஸ் P&L பொறுத்த வரைக்கும் சார் நெக்ஸ்ட் இயர் சார் திஸ் டாக்ஸ் கேன் பி செட் ஆஃப். திஸ் டாக்ஸ் கேன் திஸ் கேரி ஃபார்வர்ட் அமௌண்ட் கேன் பி செட் ஆஃப் பண்ணா என்ன நடக்கும் சார்? நெக்ஸ்ட் இயரோட ப்ராஃபிட் கம்மியாகும். ப்ராஃபிட் கம்மியாகும். நான் அதை இப்படி இன்டர்பிரேட் பண்ண ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் இயர்ல நீங்க எந்த அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு செகண்ட் இயர்ல இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க 1 lakh. அப்ப இந்த 2 lakhsல இந்த 1 lakhs செட் ஆஃப் பண்ணலாமா? அப்படின்னா நான் எப்படி அதை இன்டர்பிரேட் பண்றேன்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இயர் நம்பர் 2ல டாக்ஸ் P&L அக்கவுண்ட்ல 1 lakh rupees டெபிட் பண்ணிக்கலாம். 1 lakh rupees
எது லாஸ்ட் இயர் ஒன்னோட லாஸ். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா டாக்ஸில் டாக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லெஸ் செட் ஆஃப்னு போடுவோம். கரெக்டா? என்னோட கொஸ்டின் என்னன்னா, அப்படி செட் ஆஃப்னு போட்டால் என்ன ஆகும்? ப்ராஃபிட் கம்மியாகும். ப்ராஃபிட் கம்மியாகிறதும் ஒன்று தான், பிஎன்ல அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுறதும் ஒன்று தான். கரெக்டா இல்லையா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு டக்குன்னு புரியறதுக்காக ஆல்ரெடி நீ இயர் ஒன்ல லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்றியா? எவ்வளோ லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ற? 2 lakh. இது எத்தனை வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம்? 8 years. எந்த அளவுக்கு இயர் 2ல உனக்கு ப்ராஃபிட் இருக்கோ அந்த அளவுக்கு லாஸை செட் ஆஃப் பண்ணலாமா? எனக்கு எவ்வளோதான் ப்ராஃபிட் இருக்கு? 1 lakh. அப்போ டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 1 lakh ஐ கேன் செட் ஆஃப் இன் இயர் நம்பர் 2. அப்போ இங்கே என்ன ஆகும்னா, சார் இயர் நம்பர் 2ல உன்னோட டாக்ஸ் பிஎன்எல்ல 0ன்னு வரும் இன்கம். ஏன்னா உண்மையிலே இன்கம் எவ்வளோ லேக்ஸ் இருக்கு? 1 lakhs. ஆனால் கேரி ஃபார்வர்ட் பண்ண 2 lakhs என்ன பண்ணிட்ட? செட் ஆஃப் பண்ணிட்டேன். பட் அக்கவுண்ட்ஸ்ல இந்த 1 lakh ப்ராஃபிட் காட்டிட்டே தான் இருக்கும். ரைட்டா? அதான் கொஸ்டின் எடுத்து சொல்றான். இந்த கேரி ஃபார்வர்ட் தவிர இயர் நம்பர் 2லயும் இயர் நம்பர் 3லயும் அக்கவுண்டிங் இன்கம் இஸ் ஈக்குவல் டு டாக்ஸபிள் இன்கம் சொல்லிட்டான். அப்ப இங்க 1 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனா இங்க கேரி ஃபார்வர்ட்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. கேரி ஃபார்வர்ட் செட் ஆஃப்னு ஒரு கான்செப்ட் கிடையாது அக்கவுண்ட்ஸ்ல. ஆனா செட் ஆஃப் ஆகும். எங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல செட் ஆஃப் ஆகும். கரெக்டா? அதுக்கும் டாக்ஸ் பேமெண்ட்டுக்கும் என்ன இல்லை? சம்மந்தம் இல்லை. ஆனா டாக்ஸ் பிஎன்எல்லே செட் ஆஃப் ஆகும். அருள் வித் மீ. ஆக்சுவலாக நம்ம பிஎன்எல்ல அந்த லாஸை டெபிட் பண்ண மாட்டோம். பட் இன் எஃபெக்ட் அது என்ன பண்ற மாதிரி தான், டெபிட் பண்ற மாதிரி தான். இப்போ 2 லட்சத்துக்கு 1 லட்சம் போச்சுன்னா ரிமைனிங் 1 lakh. இப்போ இயர் நம்பர் 3ல எனக்கு 1,20,000 rupees இன்கம் அக்கவுண்ட்ஸ்ல இருக்குமா? இதே இன்கம் தான் எனக்கு எங்கேயும் இருக்கும், டாக்ஸ்ல இருக்கும். ஆனா இந்த 1,20,000 rupees இன்கத்துல இன்னும் எனக்கு கேரி ஃபார்வர்ட் எவ்வளோ இருக்கு? 1 lakh இருக்கு. எனக்கு ரிமைனிங் இன்கம் எவ்வளோ தான் வரும்? 20,000 தான் வரும். அப்போ ஒரு டைமிங் டிஃபரன்ஸ், ஒரு லாஸ் எனக்கு இயர் நம்பர் 1ல அரைஸ் ஆகுதா? எஸ் சார். இயர் நம்பர் 1ல என்ன அரைஸ் ஆகிறதுனால? லாஸ் அரைஸ் ஆகிறதுனால. சார் அக்கவுண்ட்ஸ்லயும் எனக்கு லாஸ் தான், டாக்ஸ்லயும் எனக்கு என்னதான்? லாஸ் தான். அப்ப இயர் நம்பர் 1ல நான் டாக்ஸே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட்? அப்ப நான் டெஃபர்ட் டாக்ஸும் கிரியேட் பண்ண வேணாம், டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி கிரியேட் பண்ண வேணாம். இயர் நம்பர் 1ஓட ஸ்டேட்டஸ் பார்த்தா. ஆனா இயர் நம்பர் 2ல டாக்ஸ்ல இதை என்ன ஃபார்வர்ட் பண்ணலாங்கிறதுனால, கேரி ஃபார்வர்ட் பண்ணலாங்கிறதுனால ஃபியூச்சர்ல அது டாக்ஸ் பிஎன்எல்ல வந்து இருக்கும். அதனால எனக்கு ஃபியூச்சர்ல இருக்கிற இன்கம் கம்மியாயிடும். ஃபியூச்சர்ல இருக்கிற இன்கம் என்னாச்சுன்னா கம்மியாச்சுன்னா ஃபியூச்சர்ல என்ன கட்டினா போரும்? கம்மியா டாக்ஸ் கட்டினா போரும். கரெக்டா? ஃபியூச்சர்ல கம்மியா என்ன கட்டினா போதும்? டாக்ஸ் கட்டினா போதும். சார் இப்ப நான் என்னவா டாக்ஸ் கட்டி அதிகமா டாக்ஸ் கட்டி, கரெக்டா? ஃபியூச்சர்ல என்னவா டாக்ஸ் கட்டணும்னா கம்மியா டாக்ஸ் கட்டணும்னா நான் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட் தானே நான் கிரியேட் பண்ணுவேன். எஸ் சார். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இந்த ஆஸ்பெக்ட் இல்லை இங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் மிஸ்ஸிங். லாஸ்னா ஏன் நான் டாக்ஸ் கட்ட போறேன்? கரெக்டா? அப்ப நான் இப்போ எதுவுமே என்ன கட்டாம, டாக்ஸே கட்டாம ஃபியூச்சர்ல என்னவான டாக்ஸை கட்டணும்னா கம்மியான டாக்ஸை கட்டணும்னா அருள் வித் மீ. எஸ் சார். இந்த லாஸை நான் என்ன ஃபார்வர்ட் பண்ணனா, கேரி ஃபார்வர்ட் பண்ணனா ஃபியூச்சர்ல நான் அதை செட் ஆஃப் பண்ணிக்கலாமா டாக்ஸபிள் இன்கத்துக்கு அகைன்ஸ்டா? அப்ப நான் ஃபியூச்சர்ல டாக்ஸபிள் இன்கத்துக்கு அகைன்ஸ்டா அதை என்ன பண்ணலாம்னா செட் ஆஃப் பண்ணலாம்னா அது எனக்கு ஒரு அசெட் தானே. எஸ் சார். பிகாஸ் ஒரு ஆயுதம் எனக்கு இருக்கு. ஐ ஆம் கோயிங் டு கேரி ஃபார்வர்ட் த லாஸ். கரெக்ட் சார். லாஸ் சார் இந்த வருஷம் எனக்கு என்ன வருது? லாஸ் வருது. அதை நான் நெக்ஸ்ட் இயர் என்ன ஃபார்வர்ட் பண்ணி, கேரி ஃபார்வர்ட் பண்ணி டாக்ஸபிள் இன்கத்து கூட நாக் ஆஃப் பண்ணலாம்னா எனக்கு அது ஒரு அசெட் தானே. அப்ப அதனால என்னோட ஃபியூச்சர் டாக்ஸ் லைபிலிட்டி கம்மியாகுதா? இப்ப நான் அதிகமான டாக்ஸ் கட்டி, சார் நான் என்னவே கட்டுறதில்லை, டாக்ஸே கட்டுறதில்லை, அது ஒரு பாயிண்ட். அருள் வித் மீ. எஸ் சார். ஃபியூச்சர்ல கம்மியான டாக்ஸ் கட்டினா போதும்னா there is a deferred tax. deferred tax. அப்ப இங்க வா, எவ்வளோ ருபீஸ் சார் ஃபியூச்சர்ல ரிவர்ஸ் ஆக போகுது? 2 lakh rupees ஃபியூச்சர்ல ரிவர்ஸ் ஆக போகுது. கரெக்டா? ஏன்னா இந்த 2 lakhs தான் என்ன ஃபார்வர்ட் பண்ண போற. இப்ப நீ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல பார்த்தேன்னா அக்கவுண்ட்ஸ்ல 1 lakh ப்ராஃபிட் காட்டுமா? டாக்ஸ்ல 0 ப்ராஃபிட் காட்டுமா? இந்த 1 lakhsக்கும் 0க்குமான டிஃபரன்ஸ் 1 lakh தானே. அப்ப இயர் 2ல ஒரு 1 lakh டிஃபரன்ஸ் வருமா? சார் இயர் 3ல அக்கவுண்ட்ஸ்ல 1,20,000 ப்ராஃபிட் காட்டுமா? டாக்ஸ்ல இந்த 120 இருந்து 1 lakh நாக் ஆஃப் பண்ணேனா 20,000 தான ப்ராஃபிட் காட்டும். அப்ப 1,20,000 minus 20 போட்டேனா 1 lakh உனக்கு டிஃபரன்ஸ் வருமா? அப்ப 1 lakhs plus 1 lakhs comes to 2 lakh rupees டோட்டல் டைமிங் டிஃபரன்ஸா? ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்றியோ அந்த அளவுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஃபியூச்சர் நீ செட் ஆஃப் பண்ணுவேன். கம்ஃபர்டபுள்.
அப்ப 2 lakh into what is the tax rate given in the question? 40%. Wow. Sir, 2 lakh into 40% comes to 80,000 க்கு நீ இப்பவே deferred tax asset create பண்ணுவியா? Yes sir. அப்ப year number 1லயே நீ என்ன பண்ணுவேனா deferred tax asset account debit. Hello sir. எவ்வளவு ரூபீஸ் சார்? 80,000 to deferred tax income 80,000 இப்படின்னு என்ட்ரி போட்டுருவியா? எஸ் சார். இப்ப இயர் நம்பர் 2 ஓட P&L பார்த்தேனா இது உன்னோட அக்கவுண்டிங் P&L டு கரண்ட் டாக்ஸ்னு சொல்லி 0 வரும். ஏன் சார் 0 வருது? இயர் நம்பர் 2ல சார் உனக்கு என்னவே கிடையாது, ப்ராஃபிட்டே கிடையாது. கரெக்டா இல்லையா? எஸ் சார். எஸ் சார். இயர் நம்பர் 2ல டாக்ஸ் P&L என்னவே இல்லாததுனால, ப்ராஃபிட்டே இல்லாததுனால என்ன டாக்ஸ் வராது, கரண்ட் டாக்ஸ் வராது. ஆனா அக்கவுண்ட்ஸ்ல ப்ராஃபிட் காட்டுதுல, அக்கவுண்ட்ஸ்ல ப்ராஃபிட் காட்டுதுனா இதோட 40% comes to 40,000. நீ டெஃபர்ட் டாக்ஸ் வச்சுதான் ஆகணும். இல்லனா யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன திங்க் பண்ணுவான்னா, என்னடா இது டாக்ஸபிள் இன்கம் இருக்கு, அதாவது அக்கவுண்டிங் இன்கம் இருக்கு, ஆனா அது கம்பெனி என்னவே கட்டல, டாக்ஸே கட்டல. அப்ப கம்பெனியோட கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுதா? யாருமே யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ப மாட்டாங்களா? அதனால என்னன்னா, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த 80,000 வந்து வித்ட்ரா பண்ணணுமா? நான் எப்படி வித்ட்ரா பண்ணுவேன்னா, deferred tax expense account debit. How much? 80,000 to defer 40,000 to deferred tax asset account 40,000. என்னப்பா கம்ஃபர்டபிளாப்பா? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் இந்த deferred tax expense P&L ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டுமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளோ? 40,000 to deferred tax expense account 40,000. இங்க நான் to deferred tax expense எவ்வளவு காட்டிடுவேன்? இப்ப சொல்லு, அக்கவுண்ட்ஸ் பதிலா எவ்வளவு ப்ராஃபிட்? 1 lakh. 1 lakh ஓட 40% 40,000. கரெக்டா P&L 40,000 புக் ஆயிச்சா? யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறவெல்லாம் வேற லெவல் கம்பெனி. கரெக்டா இல்லையா? இதேது சார் இயர் நம்பர் 3ல என்ன ஆகும்னா, சார் திஸ் இஸ் யுவர் அக்கவுண்டிங் P&L டு கரண்ட் டாக்ஸ். டாக்ஸ்ல உனக்கு இப்போ 20,000 rupees இருக்கா இல்லையா? அந்த 20,000 தானே உண்மையா நீ டாக்ஸ் கட்டணும். 20,000 into எவ்வளவு பர்சன்ட்? 40% comes to 8,000 rupees நீ கரண்ட் டாக்ஸ்னு சொல்லி டெபிட் பண்ணுவியா? தென் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஆனா சார் அக்கவுண்ட்ஸ்ல உனக்கு 1,20,000 காட்டுதா? into 40% போட்டேனா 48,000 டாக்ஸ் பேயபிள் வரணும். ஆனா எவ்வளவுதான் வந்திருக்கு? 8,000 தான் வந்திருக்கு. இங்க ஒரு 40,000 வெயிட் பண்ணுது. கண்ணுக்கு தெரியுதா? ஏன்னா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட் நீ 80,000 கிரியேட் பண்ண, அதுல 40,000 தான் நீ நாக் ஆஃப் பண்ணிருக்க. இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 40,000. அழகா என்ஜாய் பண்றியா? இப்ப எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணு. டெஃபர்ட் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட். ஹவ் மச்? 40,000 to deferred tax asset account 40,000. Can I transfer this to P&L? Profit and loss account debit 40,000 to deferred tax expense account 40,000. Can I? To deferred tax expenses, how much man? 40,000. Total comes to 48,000. அப்படினா what is the income? Accounting income 1,20,000. அதுக்கு மேல 40% போட்டேனா 48,000. Comfortable sir? இப்போ நீ பார்த்தேனா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L இது வரும் என்ன P&L மட்டும்தான், அக்கவுண்டிங் P&L மட்டும்தான். டாக்ஸ் P&L நான் பேக்ரவுண்ட்ல ஒர்க்கிங் நோட்டா போட்டுட்டே இருப்பேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இயர்ல அக்கவுண்ட்ஸ்ல உனக்கு ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ். கரெக்ட். ஃபர்ஸ்ட் இயர்ல உனக்கு எதுலயும் லாஸ், டாக்ஸ் P&L லாஸ், அக்கவுண்டிங் P&L லாஸ். ஐ வில் பே மை டாக்ஸ் ஆஸ் பர் அக்கவுண்டிங் P&L or tax P&L? Tax P&L. Since my tax P&L is showing loss, I am not liable to pay any tax. Comfortable? But still, as per the income tax law, I can carry forward the loss. Sir, I will treat it as an asset. Right, sir? Because that loss in future I can set off. Once I set off, future taxable income reduces. If future taxable income reduces, sir, future tax payable reduces. Right up. எனக்கு ஃபியூச்சர்ல டாக்ஸ் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனா டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி, ஃபியூச்சர்ல டாக்ஸ் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுனா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட். தட்ஸ் a கேம் ஓவர். தட்ஸ் a ரூல். பட் இங்க லாஸ் வரும்போது கரண்ட் பீரியட்ல மட்டும் டாக்ஸபிலிட்டி இருக்காது. புரியுதா? That's what நம்ம நேத்து in the last class we have discussed about the income component. Today we are talking about the loss component. Sir, yesterday we said that கரண்ட்ல லோவான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல அதிகமான டாக்ஸ் கட்டணும்னா டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி.
கரண்ட்ல சார் அதிகமான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல கம்மியான டாக்ஸ் கட்டணும்னா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட். பட் இங்க கரண்ட்ங்கிற கான்செப்ட் கிடையாது சார். கரண்ட் ஏன் இல்லைன்னா என்ன வர்றதுனால, லாஸ் வர்றதுனால இப்ப நான் டாக்ஸே கட்ட மாட்டேன். அப்ப நான் யாரை மட்டும் பார்ப்பேன், ஃபியூச்சரை மட்டும் பார்ப்பேன். ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன், அதிகமான டாக்ஸ் கட்டினா டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி, கம்மியான டாக்ஸ் கட்டினா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட். அது வித் மீ. அப்ப இங்க பாருச்சா சார், அப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே எனக்கு தெரிய போகுது நெக்ஸ்ட் 2 இயர்ல ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரிய போகுதா? எஸ் சார். எவ்வளவு ருபீஸ் ரிவர்ஸ் ஆக போகுது? 2 lakhs. அந்த 2 lakhsக்கு எவ்வளவு பர்சன்ட்? 40% கம்ஸ் டு. அப்ப நான் 80,000 rupeesக்கு இப்பவே நான் என்ன பண்ணிடுவேன், நான் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட் கிரியேட் பண்ணிடுவேன். கரெக்டா? அதான் லெஸ் கரண்ட் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் இயர்ல கரண்ட் டாக்ஸே இல்ல. ஏன் கரண்ட் டாக்ஸ் இல்லைன்னா ஈவன் டாக்ஸ் P&L கூட என்னதான் காட்டுது, லாஸ் தான் காட்டுது. கம்ஃபர்டபிள் சார். இப்ப டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டியா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்டா? deferred tax effect on timing difference originating during the year. சார் deferred tax asset வந்தாதான் நான் asset டெபிட் பண்ணுவேன் சார். deferred tax எதை, இன்கத்தை கிரெடிட் பண்ணுவேன். கரெக்டா? deferred tax இன்கத்தை கிரெடிட் பண்ணனா அதை டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்ன போடுவேன், deferred tax income account debit to P&L account. அப்பதான் நான் P&L கிரெடிட் பண்ணுவேன். கரெக்டா? அப்ப நான் அந்த 80,000 rupees P&L கிரெடிட் பண்ணியிருக்கேனா, அப்ப நீ சொல்லு எனக்கு அக்கவுண்ட்ஸ்ல 2 lakh rupees லாஸ் காட்டுதா? அப்ப லாஸ்னா P&L டெபிட் சைடுல தானே வரும். இப்ப நான் 80,000 P&L கிரெடிட் பண்ணனா லாஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் எனக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப்டர் டாக்ஸ் எஃபெக்ட் 1,20,000 rupees காட்டுது. அழகா புரிஞ்சுக்கிறியா? தி நெக்ஸ்ட் ஒன் மேன் சார், நெக்ஸ்ட் இயர் அக்கவுண்ட்ஸ்ல எனக்கு என்னதான் காட்டும், ப்ராஃபிட் தான் காட்டும். ஏன்னா அக்கவுண்ட்ஸ்ல செட் ஆஃப்ங்கிற கான்செப்டே கிடையாது. ஆனா டாக்ஸ்லயும் எனக்கு எவ்வளவுதான் காட்டி இருக்கும், 1 lakhs தான் காட்டியிருக்கும். ஆனா நாக் ஆஃப் பண்ணியிருப்பேன். கரெக்டா? அப்ப டாக்ஸ்ல டாக்ஸபிள் இன்கம் 0 ஆயிருக்கும். அதனால கரண்ட் டாக்ஸும் 0 ஆயிடுச்சு. கரெக்டா? ஆனா அக்கவுண்ட்ஸ்ல எவ்வளவு காட்டுறதுனால 1 lakhs காட்டுறதுனால அதோட 40% அக்கவுண்ட்ஸ்ல டாக்ஸ் பேயபிள் வருமா? ஆனா நான் உண்மையா டாக்ஸே கட்டல. அதுக்கு தான் நான் ஆல்ரெடி என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன், டெஃபர்ட் டாக்ஸ் அசெட். இப்ப நான் சாவடிப்பனா, that's what tax effect of timing difference reversed or adjusted during the year. 1 lakh into 40,000 comes to 40% comes to 40,000. நான் அப்ப என்ன என்ட்ரி போடுவேன், deferred tax expenses account debit to deferred tax asset account. அப்ப நான் deferred tax asset debit தான பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் யூட்டிலைஸ் பண்ணும்போது கிரெடிட் பண்ணணுமா? சார் நான் deferred tax asset யூட்டிலைஸ் பண்ணனா நான் எக்ஸ்பென்ஸா கன்வர்ட் பண்ணிட்டேனா, அப்ப என்ன என்ட்ரி போட்டேன், deferred tax expense account debit to deferred tax to asset account. சார் இப்போ இந்த deferred tax expense P&L அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? என்ட்ரி என்ன, P&L account debit to deferred tax expenses account. நான் P&L அக்கவுண்ட டெபிட் பண்ணனா ப்ராஃபிட் என்ன ஆகும்? அதனால தான் 1 lakhs ப்ராஃபிட் 40,000 கம்மியாகி 60,000 rupees அக்கவுண்டிங் ப்ராஃபிட் காட்டுது. அழகு சார். யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினைச்சுப்பான்னா, ஓ அக்கவுண்ட்ஸ்ல 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு, அதுக்கு 40% டாக்ஸ் கட்டிட்டாங்க. ஹலோ சார், ஆனா 40% டாக்ஸ் வெளியே போயிருக்காது. அது நீ AS3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல நீ பாத்துக்கணும். ஆர் யூ ரியலி வித் மீ? ரைட் சார். ரிமைனிங் 60,000 இஸ் அக்கவுண்டிங் ப்ராஃபிட். கேன் ஐ ப்ரொசீட்? இப்ப அக்கவுண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் இயர்ல 1,20,000 rupees உனக்கு என்ன காட்டும்னா ப்ராஃபிட் காட்டும். இதே 1,20,000 தான் டாக்ஸ்லயும் ப்ராஃபிட் காட்டும். கரெக்டா? ஆனா டாக்ஸ்ல 1,20,000 இருந்து 1 lakh நாக் ஆஃப் பண்ணிடுவ. கேரி ஃபார்வர்ட் லாஸ். ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? அந்த 20க்கு தான் நீ என்னவே கட்டுவ. அந்த 20க்கு 40% போட்டேன்னா 8,000 rupees கரண்ட் டாக்ஸ் வருது. கரெக்டா? அப்போ அக்கவுண்ட்ஸ்ல ஆனா 1,20,000 ஓட 40% 48,000 rupees டோட்டல் டாக்ஸ் வருது. கரெக்டா? ஆனா கரண்ட் டாக்ஸ் வழியா எவ்வளவு தான் வந்திருக்கு? 8,000 தான் வந்திருக்கு. கம்ஃபர்டபிள்? இப்போ I have to book 40,000 rupees as per accounts. For that don't worry, I am having deferred tax asset. Shall I convert the deferred tax asset into expenses? The entry will be deferred tax expense account debit to deferred tax asset account. செத்து போயிருச்சு. யாரு? Deferred tax asset. Now I have to convert the deferred tax expenses to the bypassing a journal entry that profit and loss account debit to deferred tax expenses account comes so much 40,000. Are you all really with me? So up from 1,20,000 sir 40% tax poichna, the remaining 60% will be there. Calculator 1,20,000 into 60% comes to, that's what 72,000 accounting P&L is showing. That's it sir. Certain people
used to buy art this AS22. This much beautiful logic is there, my dear lovable students. To the people who are in online, if you are enjoying the logic, sir, just inform me by way of comments, my dear lovable students, how much you are feeling so much comfortable. The next very important concept from AS22 is, sir, MAT. Is what? MAT. MAT. Sir, you would have heard about AMT, alternate minimum tax, in your inter DT. In your CA final DT, there is a concept called as MAT, sir, minimum alternate tax. What do you mean by MAT? Minimum alternate tax. Sir, as per ICAI notification, deferred tax assets or liabilities should be created based on difference between the accounting profit and the income tax profit, and not the book profit under 115 Jalebi. Sir, what ICAI is saying that you consider the accounting profit and also you consider the income tax profit, not the MAT profit. Not the what? MAT profit. That is called as book profit. Under section 40B in PGBP, sir, we have calculated the book profit. On the book profit, first is 6 lakh. Sir, how much? Statutory limit of 3 lakh or 90%, whichever is balance 60%. Are you remembering? Sir, the same way we will be calculating book profit as per MAT, that you don't consider. Further, DTA or DTL should be created based on the regular tax rate and not MAT rate. Thus, for calculating deferred tax, MAT is irrelevant. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் மேட் நீ மதிக்கவே மதிக்காது. சார் DTA DTL-க்கும் MAT-க்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. This question is there in the ICAI study material, my dear lovable students. The same question can be repeated as first 5-mark question for exam. I will tell you logically. From the following details of A Limited for the year ended 31/3/2021, calculate the deferred tax asset or deferred tax liability as per what? AS22. Amount of tax to be debited to P&L account for the year. What is the accounting profit, my dear? 6 lakh. 6 lakhs is the accounting profit. Am I right? This is as per P&L account. As per accounts, we are having profit of 6 lakh. Book profit as per MAT, sir, 3,50,000. So under the Income Tax Act itself, 2 routes are there. Normal route, MAT route. How we calculate the AMT route? Adhe mari. Okay, va. Book profit as per Income Tax Act is what? So this is as per normal route and this is as per MAT route. Okay, va. What is the tax rate? 20%. Under the what route? Normal route. What is the MAT rate? 7.5%. So as per Income Tax Act, what we will do, you know, we will take the tax payable as per the normal route or tax payable as per the MAT route, whichever is higher. அப்படிதான் நம்ம கட்டியிருந்தோம். AMT அப்படிதானே கட்டியிருந்தோம் இல்லையா? 115 ஜெஸ்ஸி அப்படிதானே கட்டியிருந்தோம் இல்லையா? அது ஜெஸ்ஸி, இது JB. Are you really with me? அப்ப calculated, sir, 3,50,000 into what is the MAT rate? 7.5% comes to as per MAT route, as per Income Tax Act, assessee is liable to pay 26,250 as MAT. Whereas, sir, normal routes are 60,000 into 20% comes to 12,000 is the, sir, tax payable as per the normal route. Are you really with me? Comfortable, sir? So what ICAI is saying that as per AS22, you don't consider the what at all, MAT at all. Ignore the MAT provision. Ignore the. Sir, I'm coming to the solution, man. What is the tax as per accounting profit? Tax, sir, what is accounting profit? 6 lakhs into 20% comes to 1,20,000 is the tax payable as per accounts. Adu purida? What is the tax payable as per normal route of the income tax? 60,000 into 20% comes to 12,000. Comfortable? What is the tax payable as per MAT? 3,50,000 into 7.5% comes to 26,250. Appreciate pandra. As per, sir, income tax, I have to pay the tax as per the normal route or I have to pay the tax as per the MAT route, whichever is higher. But in accounts, the tax expense has to be debited to P&L. Sir, எப்படி நான் salary P&L debit பண்றனோ, எப்படி நான் rent P&L debit பண்றனோ, like that tax is also an expense as per schedule 3. You would have seen tax expense, correct? What do you mean by tax, sir? Tax means current tax. What tax?
current tax means the tax what I am liable to be paid as per the tax P&L. Comfortable? Plus what tax? Deferred tax. Plus what tax? Deferred tax. அப்ப as per accounts man, the total tax expense is 1,20,000. Correct தான்? Accounts ஓட P&L sir I am getting 6 lakh rupees accounting profit. அதுக்கு எவ்வளவு percent போட்டேனா? 20% போட்டேனா 6 lakh into 20% comes to இதுதான் என்னோட total tax expense. புரியுதா? This tax expense should be equal to sir current tax plus deferred tax. உன்னால appreciate பண்ண முடியுதா? Current tax plus என்ன tax? What is current tax? Yesterday itself we have discussed. Current tax means the tax the assessee is liable to be paid as per the tax P&L. Sir அந்த tax P&L ரெண்டு profit இருக்கு கரெக்டா? ஒன்னு நார்மல் ரூட்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கு, மேட் ரூட்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கு. தட்ஸ் வாட் ICAI said the notification said that ignore the mat நீ கன்சிடர் பண்ண வேண்டிய. அப்ப நீ கரண்ட் டாக்ஸ் எந்த ரூட் பதிலா போடு? நார்மல் ரூட் பதிலா எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? 12,000 டாக்ஸ் கட்டணும். என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியா? அப்படினா 1,20,000 should be the total tax expenses should be debited to the P&L account. Ana if I debit the tax as per the income tax act, only how much will come in P&L? 12,000. So there is a short of 1,08,000. இத நீ deferred tax create பண்றியா? அதான் அவங்களும் சொல்றாங்க deferred tax liability as on 31/3/2021 should be 1,08,000. அப்போ எவ்வளோ rupees டோட்டலா சார் அக்கவுண்டிங் P&L அக்கவுண்டிங் இன்கம் இருக்கு? 6 lakh. அந்த 6 lakhsக்கு அக்கவுண்ட்ஸ்ல என்ன சார் டாக்ஸ் ரேட்? 20%. 6 lakh ஓட 20% போட்டேன்னா எவ்வளவு வருது? அப்ப as per accounting P&L 1,20,000 தான் டாக்ஸ்னு சொல்லி டெபிட் ஆகணும். இதுக்கு சொல்ற பேரு தான் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ். இதுக்கு சொல்ற பேரு தான். ஆனா நான் அக்கவுண்ட்ஸ் பதிலா கிடையாது என்ன கட்டுறது? டாக்ஸ் கட்டுறது. நான் டாக்ஸ் கட்டுறது எது பதிலா? டாக்ஸ் P&L. அந்த அக்கவுண்டிங் இன்கத்துக்கும் டாக்ஸபிள் இன்கத்துக்கும் மேட்ச் ஆகணும்னு என்ன இல்லை? அதனால டாக்ஸ் பேயபிள் as per அக்கவுண்ட்ஸும் டாக்ஸ் பேயபிள் as per டாக்ஸும் என்னவாது? அப்போ ஐ வில் கால்குலேட் த டாக்ஸ் பேயபிள் as per the டாக்ஸ் P&L. அதுக்கு சொல்ற பேரு தான் கரண்ட் டாக்ஸ். அப்ரிஷியேட் பண்றியா? இந்த கரண்ட் டாக்ஸ் என்ன பிரச்சனைனா சம்டைம்ஸ் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இவிட அதிகமா இருக்கலாம், சில டைம் இல்லைன்னா என்னவா இருக்கலாம்? கம்மியா இருக்கலாம். அதோட ரிலேட் மீ இப்போ உன்னோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் டு பி டெபிட்டட் டு P&L தான் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ். எவ்வளவு ரூபீஸ் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் வரணும்? 1,20,000 வரணும். அது ரெண்டு காம்போனன்ட் சேர்ந்தது. ஒன்னு கரண்ட் டாக்ஸ் பிளஸ் டெஃபர்ட் டாக்ஸ். உயிரோட இருக்கியா? எவ்வளோ சார்? என்ன சார் கரண்ட் டாக்ஸ்னா? கரண்ட் டாக்ஸ் இஸ் த டாக்ஸ் ஐ எம் சப்போஸ் டு பி பெய்ட் as per the டாக்ஸ் P&L. அப்ப நான் டாக்ஸ் P&L பதிலா எவ்வளவு தான் கட்டணும்? 12,000 தான் கட்டணும். அப்போ இன்னும் அப்ப நான் அக்கவுண்ட்ஸ் பதிலா 1,20,000 கட்டணுமா? ஆனா நான் இப்ப கட்டல. அப்ப அது ஃபியூச்சர்ல கட்ட வேண்டியதா இருக்குமா? ஃபியூச்சர்ல கட்டணும்னா இட்ஸ் எ லைபிலிட்டியா? தட் இஸ் கால்ட் அஸ் டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி. அப்ப நான் 1,08,000 rupees டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி நான் கிரியேட் பண்ணணும். ரைட்டா? அப்ப இங்க பாரு ராஜா, amount of tax to be debited in the P&L for the year 31/3/2021. கரெக்டா? இப்போ இந்த क्वेश्चनல மேட்டர் இருக்கா இல்லையா? இருக்கு. நீ டெஃபர்ட் டாக்ஸ் அசெட் இல்லனா டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணும்போது மேட்டை மதிச்சியா இல்லையா? நோ சார், மதிக்க கூடாதுன்னு யார் சொல்லியிருக்கா? ICAI. Because அவன் என்ன சொல்றான்னா ICAI is saying that you have to consider the tax payable as per accounts and tax payable as per tax. டாக்ஸ்லயே 16 விதமான டாக்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சாங்கன்னா அதெல்லாம் எங்களால மதிக்க முடியாது. கரெக்டா? நீ பைத்தியம் பாஹா, நீ என்ன வேணா சொல்லுவ. நீ டாக்ஸ் பேயபிள் as per taxன்னு சொல்லுவ, டாக்ஸ் பேயபிள் as per மேட்னு சொல்லுவ, டாக்ஸ் பேயபிள் as per எக்ஸ்னு சொல்லுவ, ஒய்னு சொல்லுவ. அதெல்லாம் ஓ சௌகரியத்துக்கு வச்சுக்கிறது. அதெல்லாம் எங்களால எடுத்துக்க. நாங்க we will consider only the tax payable as per accounts. Can I proceed? இப்போ நான் P&L எவ்வளவு டெபிட் பண்ணணும்னா கரண்ட் டாக்ஸ் டெபிட் பண்ணுவேனா? What is the definition of current tax? The tax which I am liable to be paid as per the tax P&L. அதுல எந்த ப்ராஃபிட் தான் எடுத்துப்பேன்? நார்மல் ரூட்ல இருக்கிற ப்ராஃபிட் தான் எடுத்துப்பேன். நார்மல் ரூட்ல இருக்கிற ப்ராஃபிட் பதிலா கரண்ட் டாக்ஸ் உனக்கு எவ்வளவு வருது? அப்ப இந்த 12,000 அக்கவுண்ட்ஸ் P&L வந்து உட்காருமா? பிளஸ் டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி. நீ தானே சொன்ன சார் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கு. கரெக்டா? ஏன்னா டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் 1,20,000 வர வேண்டியங்க சார் வெறும் கரண்ட் டாக்ஸ் எவ்வளவுதான் வருது? அப்ப ஃபியூச்சர்ல அந்த ரிமைனிங் 1,08,000 கட்ட வேண்டிய மாதிரி இருக்குமா? அந்த 1,08,000 rupees நீ இப்ப DTL கிரியேட் பண்ணிட்டியா? அதான் 1,08,000. ரைட்டா? இங்க பாரு, ஆனா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பதிலா உண்மையிலேயே நீ கவர்மெண்ட்டுக்கு 12,000 ரூபாய் கட்ட மாட்ட. பிகாஸ் யூ ஆர் லயபிள் டு பே டாக்ஸ் சார்
which is tax payable as per the normal route or tax payable as per the MAT route, whichever is. அப்ப நீ 26,250 minus 12,000 எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டியிருப்ப? அந்த 14,250 எக்ஸஸ் ஆஃப் மேட் ஓவர் கரண்ட் டாக்ஸ் அதையும் நீ பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணணும். ஒத்துக்கிற நீ? அறிவல் ரிலீவ் வித் மீ? அப்படின்னா டோட்டலா நீ பிஎன்எல் டெபிட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 1,34,250. 1,34,250. இது எதெல்லாம் சேர்ந்தது? 1,34,250ங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது? Number 1 current tax, number 2 deferred tax liability, number 3 MAT tax. Are you really with me? Current tax actually as per income tax order, income பதிலா நான் கட்ட வேண்டியது 12,000. ஆனா எனக்கு அக்கவுண்ட்ஸ் பதிலா tax expense வர வேண்டியது 1,20,000. ஆனால் 12 தான் வருதுங்கிறதுனால I have to create a deferred tax liability of 8,000. ஆனா MAT ரூட்ல நான் பே பண்ண வேண்டிய எக்ஸ்ட்ரா 14,000. Up from this you have to understand that as per AS22 நீ எவ்வளோ ரூபீஸ் அக்கவுண்டிங் ப்ராஃபிட் வருதோ அந்த அக்கவுண்டிங் ப்ராஃபிட்க்கு மேல நீ சார் டாக்ஸ் பேபிள் கண்டுபிடிக்கிற பாத்தியா, அதுக்கு டோட்டலா சொல்ற பேர் தான் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ். கரெக்ட் தானே? இந்த டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெஃபர்ட் டாக்ஸ். அது டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்டா இருக்கலாம். This is a one-line summary of the AS22, my dear lovable students. கரெக்டா? இப்போ உனக்கு இங்க டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் டோட்டலா 1,20,000 வந்துச்சா? ஆனா கரண்ட் டாக்ஸ் உனக்கு 12 தானே வந்துச்சு. அப்படின்னா நீ டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி கிரியேட் பண்ணணும். Are you really with me? அப்ரிஷியேட் பண்றியா? இதே இது உனக்கு இங்க வரும் 12,000 தான் வருதுன்னு வெச்சுக்கோ. எங்க டாக்ஸ் பேயபிள் as per the accounts. ஆனா உனக்கு இங்க 1,20,000 வருதுன்னா இத 12,000 ஆக்கணும்னா பிளஸ் பண்ணுவியா மைனஸ் பண்ணுவியா? அப்ப நான் என்ன கிரியேட் பண்ணணும்னா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்டை கிரியேட் பண்ணணும். ஏன்னா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்டை கிரியேட் பண்ணா பிஎன்எல் கிரெடிட் விழும். கிரெடிட் விழுந்தாதான் மைனஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? இங்க சார் எனக்கு 1,20,000 வரணும், ஆனா 12,000 தான் இருக்குன்னா எனக்கு 1,08,000 நான் வந்து பிஎன்எல் டெபிட் விழணும். பிஎன்எல் டெபிட் விழணும்னா டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டியை கிரெடிட் பண்ணாதான் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் டெபிட் விழும். கம்ஃபர்டபிள்? This is a logic, my dear lovable students. I believe that we have made a very good improvement in AS22 and we are discussing only logically the AS22. Yesterday, have we tried a certain question? I will tell you one thing, my dear lovable students. If you are going to write this coming attempt, this is a very, very, very important standard. You have to spend your 30 to 45 minutes of time today on AS22. Then only you will be feeling so much comfortable. Whatever questions I have tried yesterday, all those questions today you have to redo. Then you will feel so much comfortable. Plus this extra 2 question also you have to complete. Plus our 8 question paper. Hello sir. Plus our sir selected super 50. Yes sir. Sir, from that and all you have to try. So all questions you should try today from AS22. So keep a separate time for revision for AS22 today. After your regular works and all over, then go and search all the 8 question paper, complete all the 8 question paper AS22 related question. Then my dear lovable students, you have to do the current RTP bar MTP. That is more than enough for examination. If you see, can you say what are the illustrations, any illustration pending from my side? This illustration 3 we have done now, right sir? Loss, how to deal with the loss. This MAT adjustment we have done now. Correct sir? This Rama we have already done. Omega we have already done. This theory yesterday itself we have done. Illustration number 6. 6 is pending. And 8 is pending. And 9 is pending. That's all. Can we finish even that 3 also? Yes sir, because I don't want to come once again for a session for AS22. Then all the ICAI illustration book back myself has been completed. Right sir? It's very easy only now. Very, very easy man. Rama done. Coming to the next one. Y Limited is a full tax-free enterprise for the first 10 years. This is called as tax holiday. This is called as what? Tax
Tax holiday in the sense means for the first year there won't be any tax liable to be paid, right? Of its existence and in the second year of its operation. And they are in the second year of operation. So for the first 10 years, they are not liable to pay what at all? Tax at all. It's like, no, 10A is there, no. First 5 years, 100% deduction. Next 5 years, 50% deduction. Next 5 years, 50% deduction. The same story. Some sections are there in the Income Tax Act called as ATIA, IB, IAB, like that. Okay. Depreciation timing difference, INR, is how much lakhs? 200 lakhs. And 400 lakhs respectively, which will result in tax liability in year number 1 and year number 2. From the third year, it is expected that timing difference would reverse each year by INR how much lakh? 10 lakh. Assuming tax rate of how much percent? 40%. Find out the deferred tax liability at the end of second year, and any charge to the profit and loss account is a question. So this is called as tax holiday. What holiday, man? Tax holiday. Sir, if there is any tax holiday, how to deal with the timing difference is what you are supposed to discuss. This is what, sir, tax holiday is another special case like MAT. If it is MAT, what is the provision? We have to ignore the MAT, right? Sir, deferred tax in case of entity who enjoys tax holiday. Hello, sir. Under section 80IA, 80IB, 80IC, 10A, 10B, etc. So you have to check the timing difference. That this is a concept. Whether the difference originating and reversing during the what holiday? Tax holiday. That means difference is arising in tax holiday, that is during the period of 10 years. Sir, 10 வருஷத்துல நான் என்னவே கட்ட வேண்டாம். இந்த டிஃபரன்ஸ் வந்து 2வது வருஷம் அரைஸ் ஆகுது, ஓகேவா? 8வது வருஷம் அந்த டிஃபரன்ஸ் ரிவர்ஸ் ஆகுதுன்னா நோ டெஃபர்ட் டாக்ஸ் டு பி கிரியேட்டட். ஏன்னா அந்த டாக்ஸ் ஹாலிடே பீரியட்லயே அது இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுறதுனால, கிரியேட் ஆகி செத்து போறதுனால என்னவே தேவையில்லை. நீ டெஃபர்ட் டாக்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய, ஏன்னா 10 வருஷத்துக்குமே என்ன இருக்காது? டாக்ஸே இருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல மேபி அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டும் டாக்ஸ் ப்ராஃபிட்டும் என்னவா இருக்கும்? டிஃபரன்ஸா இருக்கும். கரெக்ட் தானே? அது 5வது வருஷத்துல என்ன ஆயிடுதுன்னா சரியாயிடுது, ரிவர்ஸ் ஆயிடுது. ஆனா 5வது வருஷத்துல எனக்கு என்ன ஹாலிடே தான்? அப்போ ஒரிஜினேட் ஆவறதும் ரிவர்ஸ் ஆவறதும் என்ன ஹாலிடேனா? டாக்ஸ் ஹாலிடேனா டெஃபர்ட் டாக்ஸ் நீ கிரியேட் பண்ண வேண்டிய. ஆனா ஒரிஜினேட்டிங் டியூரிங் த வாட் ஹாலிடே? டாக்ஸ் ஹாலிடேல என்ன ஆயிட்டு? ரிவர்ஸ் ஆஃப்டர் த என்ன ஹாலிடேனா கட்டாயமா டெஃபர்ட் டாக்ஸ் டு பி கிரியேட்டட். கேன் ஐ கிவ் ஒன் எக்ஸாம்பிள், சார்? The difference which originate first are assumed to be reversed first. Example FIFO. Continuing example number 1. If company has a tax holiday period of how many years? Assume there are 3 years is the tax holiday period. Can I explain, sir? Year number 1 accounting profit evo? 75 lakhs. 75 lakhs. Correct? Taxable profit as per tax evo? 50 lakhs. Difference is how much? 25. Created in year number 1. இந்த டிஃபரன்ஸ் இயர் நம்பர் 1ல கிரியேட் ஆகுது அண்ட் ரிவர்ஸ்ட் இன் இயர் நம்பர் 3. அப்ப கிரியேட் ஆனதும் ரிவர்ஸ் ஆனதும் என்ன ஹாலிடேல தான்? அதனால டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி நீ கிரியேட் பண்ண வேண்டிய. இப்போ இயர் நம்பர் 2க்கு வா. சார் 75 50, வாட் இஸ் த கேப்? 25. கிரியேட்டட் இன் எப்போ? இயர் நம்பர் 2 அண்ட் ரிவர்ஸ்ட் இன் என்ன இயர்னா? ஆஹா, அப்படின்னா ஒரிஜினேட் ஆனது டாக்ஸ் ஹாலிடேல, அது ரிவர்ஸ் ஆனது and hence after tax holiday, then DTL should be created. அப்ப இந்த 25 lakhs க்கு 30% னா 7.5 lakhs deferred tax liability should be created. அப்ரிஷியேட் பண்றியா? அடுத்து இயர் நம்பர் 3க்கு வா. இப்போ இயர் நம்பர் 3க்கு வந்தேனா 7500 இருக்கா? what is the total? 25 difference is there. சொல்லுங்க ஐயா. இது எதுக்கு அப்புறம்? டாக்ஸ் ஹாலிடேக்கு அப்புறமா? இல்ல, டாக்ஸ் ஹாலிடே என்ன ஆகுது? ரிவர்ஸ் ஆகுது. என்ன தெரியுமா? இந்த 25 ரிவர்ஸ் ஆகுது. சார் இயர் 1ல கிரியேட் ஆன இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் 25, இந்த 25 பாரு கிரியேட்டட் இன் இயர் நம்பர் 1 அண்ட் ரிவர்ஸ் இன் இயர் நம்பர் 3. சார் இது ஒரிஜினேட் ஆனதும் டாக்ஸ் ஹாலிடேல, ரிவர்ஸ் ஆனதும் டாக்ஸ் ஹாலிடேங்கறனால நான் டிடிஎல் கிரியேட் பண்ண வேண்டிய. ஆனா இது ஒரிஜினேட் ஆனது டாக்ஸ் ஹாலிடேல, ஆனா இயர் 4 எனக்கு என்ன ஹாலிடே கிடையாது. அப்ப இந்த டைம்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ் ஆகுதுன்னா, சார் இதுக்கு நான் ஆல்ரெடி என்ன கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன்? டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். கம்ஃபர்டபிள்? இப்ப இதை பேஸ் பண்ணி நீ அந்த क्वेश्चन போட்டேனா உனக்கு அழகா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாரு, Y Limited is a full tax free enterprise for the first how many year? ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு அவங்க டாக்ஸே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஃபீஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் இன் த செகண்ட் இயர் ஆஃப் இட்ஸ் வாட் ஆபரேஷன். ஓகேவா? இப்போ அவங்க எத்தனாவது வருஷத்துல இருக்காங்க? செகண்ட் இயர். டெப்ரிசியேஷன் டைமிங் டிஃபரன்ஸ் இஸ் INR எவ்வளோ லேக்?
200 lakhs and INR 400 lakhs respectively, which will result in tax liability in year number 1 and year number what? 2. Hello sir. From the எத்தனாவது வருஷத்துல இருந்து third year, it is expected that the timing difference would reverse each year by how much lakh? 10 lakh. அப்ப டோட்டலா 400 minus 200 னா 200 lakhs timing difference இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வருஷமே 10 லட்சம் என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகும். எந்த வருஷத்துல இருந்து? தேர்ட் இயர்ல இருந்து. அப்ப தேர்ட்ல இருந்து 10th இயர் வரைக்கும்னா எத்தனை வருஷம்? 3 4 5 6 7 8 9 10. எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் 10 லட்சம் ரூபாய் 8 வருஷத்துக்கு என்னாச்சுன்னா ரிவர்ஸ் ஆச்சுன்னா 10 லட்சம் into 8 comes to 80 லட்சமா? இந்த 80 லட்சம் அரைஸ் ஆனதும் டாக்ஸ் ஹாலிடேல, ரிவர்ஸ் ஆனதும் டாக்ஸ் ஹாலிடேல. கரெக்டா? ஆனா 200 lakhsல 80 lakhs போச்சுன்னா ரிமைனிங் 120 lakhs அரைஸ் ஆனது டாக்ஸ் ஹாலிடேல, ஆனா ரிவர்ஸ் ஆகுது டாக்ஸ் ஹாலிடேக்கு அப்புறம். அப்ப அதுக்கு நான் டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி கிரியேட் பண்ணிதான் are you with me? Assuming tax write-off, find out the deferred tax liability at the end of second year and any charge to P&L account. Now padi ellarum vaay thorந்து padinga. As per AS 22, accounting for taxes on income, deferred tax in respect of any difference which originate during the what holiday period and reverse during the end period should not be recognized to the extent எதுவரைக்கும் ரிவர்ஸ் பண்ண எதுவரை கிரியேட் பண்ண வேண்டானா, to the extent deduction from the total income of enterprise is allowed during the end holiday period as per the provisions of either 10A or 10B of the Income Tax Act. உயிரோட இருக்கியா? Deferred tax in respect of timing difference which originate during the what holiday period but reverse after the end holiday period should be recognized in the year in which the timing difference originate. பக்கா? அதனால our recognition of deferred tax asset should be subject to consideration of what? Prudence. இங்க பாரு, deferred tax liability இருந்தா மட்டும் கிரியேட் பண்ண போதும், அசெட் இருந்தா கிரியேட் பண்ண வேண்டிய. For this purpose, timing difference which originate first should be considered to என்ன first? FIFO follow பண்ணனும் ஆல்ரெடி சொல்லிட்டோமா? Out of how much lakh? 200 lakh என்ன difference? யார்னால அந்த timing difference வருது? Depreciation amounting to 80 lakh will reverse in the என்ன period itself and therefore should not be recognized. ஆனா remaining எவ்வளவு lakh? Our for 120 lakh. உனக்கு புரிஞ்சுச்சா? Deferred tax liability will be recognized for in the what year? First year. ஏன்னா first yearலயே உனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சுல. அப்படின்னா 120 lakhsக்கு 40% comes to 48 lakhs. நீ deferred tax liability create பண்ணிதான் in the second year entire amount of timing difference how much lakh? 400 lakh will reverse only after an holiday period and hence will be recognized in full. அப்படின்னா இங்க வா, இப்போ இந்த லைனை படி. சார், Y Limited is a full tax free enterprise for the first எத்தனை year? 10 year of its existence and they are in the and is in the second year of its operation. Correct? Depreciation timing difference INR எவ்வளோ lakh? 200 lakhs and INR எவ்வளோ lakh? Respectively, which will result in tax liability in year number 1 and year number 2. அப்ப year number 1 லயும் year number 2 லயும். அப்ப year number 1ல 200 lakhs difference, year number 2ல 400 lakhs difference. புரியுதா? From the third year it is expect that timing difference would reverse each year by how much lakhs only? அப்போ ஒரு வருஷமே 10 lakhs தான் ரிவர்ஸ் ஆகும். அப்படின்னா இப்ப டோட்டல் டைம் பீரியட் how much year? 10 year. அந்த 10 yearல ஃபர்ஸ்ட் 2 years இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இயர்ல உனக்கு டோட்டலா 200 lakhs என்ன வருதுன்னா டிஃபரன்ஸ் வருது, டைமிங் டிஃபரன்ஸ் வருது ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும். ஃபர்ஸ்ட் இயர்ல இங்க ஒரு இடத்துல 0 இருக்கு, இன்னொரு இடத்துல 200 இருக்கு. அப்ப 200 lakh டிஃபரன்ஸ். இது செகண்ட் இயர்ல இருந்து உனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா சார்? அப்போ உனக்கு தேர்ட் இயர்ல இருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா சார்? ஃப்ரம் த தேர்ட் இயர் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப தேர்ட் இயர்ல இருந்து 10th இயர் வரைக்கும் டோட்டலா how many year? 8 இயர். வருஷம் 10 லட்சம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா 80 lakh ரிவர்ஸ் ஆச்சு. இந்த 80 lakh முதல்ல எதுல இருந்து தான் ரிவர்ஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் இயரோட 200 தான் ரிவர்ஸ் ஆகும். புரியுதா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரோட 200 இருந்து எவ்வளவு போச்சுன்னா 80 போச்சுன்னா ரிமைனிங் 120 lakhs. அதுக்கு மட்டும்தான் நான் என்ன கிரியேட் பண்ணணும்னா deferred tax liability கிரியேட் பண்ணும் ஃபர்ஸ்ட் இயரோட 200 lakh டிஃபரன்ஸுக்கு.
ஆனா செகண்ட் இயர்ல வர்ற 400 lakh டிஃபரன்ஸுக்கு அரைஸ் ஆனது டாக்ஸ் ஹாலிடேல. ஆனா டாக்ஸ் ஹாலிடேல அதுல எதுவுமே என்ன ஆகல, ரிவர்ஸ் ஆகல. அப்படின்னா என்டையர் 400 lakhsக்குமே நீ டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி கிரியேட் பண்ணிதான். அதனால தான் 400 lakhs or 40%, 160 lakhs will be created by charging to P&L, and total balance of deferred tax liability at the end of the second year will be already நீ முன்னாடி சார் 48 lakhs கிரியேட் பண்ணிருக்கியா? எஸ் சார். இப்போ 160, so 160 plus 48 comes to 208 lakhs will be the total balance in the deferred tax liability. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நீ கரெக்டா கான்செப்ட் புரிஞ்சுக்கோ, அழகா புரிஞ்சுக்கோ. சார் டாக்ஸ் ஹாலிடேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? டாக்ஸ் ஹாலிடேங்கிற கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்கேஸ் உனக்கு டிஃபரன்ஸ் டாக்ஸ் ஹாலிடேலேயே அரைஸ் ஆகி டாக்ஸ் ஹாலிடேலேயே செட் ஆஃப் ஆகிறதா இருந்தா நீ டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டியை கிரியேட் பண்ண வேண்டிய. இல்ல சார் எனக்கு 100% அப்படி ஆகல சார், பட் டு சம் எக்ஸ்டென்ட் அப்படி ஆகுது சார், அந்த எக்ஸ்டெண்டுக்கு நீ டெஃபர்ட் டாக்ஸ் அசெட் ஆர் லைபிலிட்டி கிரியேட் பண்ண வேண்டிய. பேலன்ஸுக்கு நீ என்ன கிரியேட் பண்ணணும்னா, சம்டைம்ஸ் டாக்ஸ் ஹாலிடேல இருக்கும்போது இயர் நம்பர் 1 இயர் நம்பர் 2லையும் டிஃபரன்ஸ் வர என்ன இருக்கு அப்படின்னா, நீ ஃபிஃபோ மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஆகிறது ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆனதுன்னு நினைச்சுக்கணும். அதனால தான் இங்க 200 lakhsக்கு ஃபர்ஸ்ட் நான் ரிவர்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து 400க்கு ஃபுல்லாவே என்ன ஆவலே நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீ என்ன அஸ்யூம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இல்ல சார் இதுல கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது சார், அதுல கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது சார், அந்த மாதிரிலாம் ரிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு AS22 சொல்றான். கான்செப்ட் கிளியர்? So what they are talking is this chart if you are carrying, that's it. Sir, if any timing difference originating and reversing during the tax holiday, no deferred tax should be created. Sir, during timing difference, if any timing difference originating during what holiday and reversing after tax holiday, deferred tax to be created. Shall we move to the last question? I think rendu question irka, oru question rendu question. Can I do, sir, Saras Limited question? Saras Limited closes its books on 31st of March. They have accrued rupees 5 lakh towards what liability for the month of March by debiting their P&L statement, which is expected to be paid off by 21st of April. As per the provisions of 43B of the Income Tax Act, any expenditure of the nature mentioned in 43B, example any tax, duties, cess or fees payable, accrued in the statement of P&L on mercantile basis will be allowed for what purpose? Tax purpose. In the what year? Subsequent year, on payment basis only. Are you really with me? So in your sir accounts P&L, this 5 lakhs would have been debited. In accounts there is no consequence of 43B at all, but in tax P&L you would have debited this 5 lakh and that 5 lakh will be added back, right? So automatically, my dear lovable students, the taxable income would have been increased, right? And automatically the current tax would have been increased because of that. But this 5 lakh will come and sit in the tax P&L in the next year. Automatically the taxable income in the future year will reduce. Automatically the current tax in the future year will reduce. So now you are paying more tax and in future you are going to pay less tax. That means it's a deferred tax asset. Assuming a tax rate of how much percent? Determine the deferred tax asset or deferred tax liability. This is a situation of deferred tax asset. Correct dane? Sir, 5 lakhs into how much percent? 30% comes to 1,50,000 is the deferred tax asset to be created. Deferred tax asset 1,50,000, done. That's the answer. My dear lovable students, simple, very very simple question. So calculation of difference between taxable income and accounting income. GST liability debited in books 5 lakh would have been added back in income tax, whereas GST liability allowed under income tax is nil. So there is a timing difference of 5 lakh. In the 5 lakhs accounts P&L வந்திருக்கும், ஆனா எங்க வராது? tax P&L வராது. அப்படின்னா இப்போ tax P&L இன்கம் அதிகமா இருக்கும், அதனால இப்போ நீ அதிகமா என்ன கட்டுவ? டாக்ஸ் கட்டுவ. ஃபியூச்சர்ல அந்த 5 lakh rupees 43B ல P&L டெபிட் ஆகும், tax P&L, ஆனா அக்கவுண்ட்ஸ்ல வரவே வராது. அதனால ஃபியூச்சர்ல டாக்ஸபிள் இன்கம் கம்மியாகும், அப்ப ஃபியூச்சர்ல கரண்ட் டாக்ஸ் கம்மியாகும். அப்ப இப்போ அதிகமான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல கம்மியான டாக்ஸ் கட்டுறேன்னா இட்ஸ் a deferred tax. I'm moving to the last question, illustration number 9. ABC Company Limited had an investment in venture capital amounting to how much crore? மொத்தம் 10 கோடி போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. வெஞ்சர் கேபிட்டல் இன்டர்ன் had invested in the below portfolio companies new startup on behalf of ABC Limited. Sir, amount of investment, sir, Oscar Limited how much crore? 2 crore. Z Limited how much crore? 3 crore. Star Limited how much? 4 crore. Sony இப்படிதான் என்னன்னா 10 கோடி பல இடங்கள்ல என்ன பண்ண போறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. During financial year 1920,
venture capital had sold their investment in what limited? Star Limited 4 கோடி வித்துட்டாங்க. And realized amount of how much crore? 8 crore on sale of shares of Star Limited, and entire proceeds of 8 crore have been transferred for venture capital company to ABC company limited. சார் ABC company தான் வெஞ்சர் கேபிட்டல் காசு போட்டிருக்காங்க, வெஞ்சர் கேபிட்டல் தான் பல இடத்துல காசு போட்டிருக்காங்க. அதில் ஸ்டார் லிமிடெட் 4 கோடி கொடுத்து ஷேர் வாங்கியிருந்தாங்க. அந்த 4 கோடி ஷேரை 8 கோடிக்கு விற்றுருக்காங்க. அப்போ 4 கோடி கேபிட்டல் கெயின் வந்திருக்கு. கம்ஃபர்டபுள்? Accounts manager has received the following additional information from venture capital as on 31/3. 8 crore has been deducted from the what of investment? Cost of investment, and carrying amount of investment at the year end. How much crore? 2 crore. தப்பு. என்ன காரணம்னா 8 கோடியுமே நீ காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட் தானே இல்லையா? அது AS13க்கு அகேன்ஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்ட். கம்ஃபர்டபுள்? Company had to pay a capital gain at the rate of 20% on the net sale consideration of how much crore? 4 crore. A net sale consideration of full value of consideration 8 crore. Correct? Less cost of acquisition 4 crore. அப்போ 8 கோடி 4 கோடி போச்சுன்னா 4 கோடிக்கு எத்தனை % tax கட்டணும்னா 20% tax கட்டணும். Comfortable? Due to COVID-19, remaining startup Oscar Limited, Z Limited and Zoni are not performing well and will soon wind up their operation. Super. காசு நக்கிட்டு போகுதுன்னு சொல்றோம். Venture capital is monitoring the situation, and if required they will provide an impairment loss in June 2020 quarter. என்ன பண்றானா AS28ல impairment loss போட போறான்னு சொல்றான். You need to suggest the accounts manager what should be the correct accounting treatment as per AS22. Accounting for taxes on income is the question. Generally நம்ம ஒன்று படிச்சுட்டு போவோம், நம்ம படிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு AS22 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா இல்லையா சார்? சிம்பிள் தான் சார், கரெக்டாக புரிஞ்சுக்கங்க சார். அஸ் கம்பெனி ஹேவ் டு பே கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அட் த ரேட் ஆஃப் 20%. கம்பெனி 20% டாக்ஸ் கட்டணுமா ஆன் த நெட் சேல் கன்சிடரேஷன். கரெக்டா? As per the income tax law, we know that full value of consideration minus expenses for transfer, you will get the net consideration. Correct? From the net consideration, if you reduce cost of acquisition, you will get the capital gain. Can I proceed? Company has to recognize a current tax liability of how much crore? 0.8 crore. Computer as under. What is the full value of consideration? 8 crores. What is the cost of acquisition? What is the capital gain? In the 4 crore, 20% tax potena 80,000. 0.8 crores. 80,000 0.8 crores. Correct? 0.8 crores நான் tax கட்டணுமா? Yes sir. இங்க பாரு, as per AS22 timing difference are those difference between what income and what income. தெரிஞ்ச விஷயம் தான். For a period that originate in one period and capable of reversal in one or more subsequent period. ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஒரிஜினேட் ஆகணும், ஃபியூச்சர்ல ஒன் ஆர் மோர் சப்சிக்வெண்ட் பீரியட்ல ரிவர்ஸ் ஆகணும். கரெக்டா? இப்போ இங்க பாரு, டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோ crore? இதுதான் ஆஸ் பர் என்ன டாக்ஸ் லா? ஏன்னா இன்கம் டாக்ஸ் லால டாக்ஸபிள் இன்கம் 4 கோடி தான் வந்திருக்கு. ஏன்னா அவனுக்கு கேபிட்டல் கெயின் எத்தனை கோடி தான்? 4 கோடி தான். அக்கவுண்டிங் இன்கம் நில் ஆஸ் அ சேம் இஸ் டிடக்டட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அது லூசு பையன் யாரு? மேனேஜர். கரெக்ட் தானே? என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. The accounts manager has received the additional information from venture capital company. 8 கோடி has been deducted from the end of investment. Cost of and carrying amount of investment as at the year end is எத்தனை crore? அப்போ 2 கோடி கேரியிங் அமௌண்ட் இருந்திருக்கா? சொல்லு. எஸ் சார். இவன் நேரா என்ன பண்ணி வச்சிருக்கான்னா அதை வந்து பேலன்ஸ் ஷீட்ல அட்ஜஸ்ட் பண்ணி விட்டான் எண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல. இப்போ காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலா 10 கோடி இருக்கு. 10 கோடி வந்து யாருக்கிட்ட மட்டும் கிடையாது, ஸ்டார் லிமிடெட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஆஸ்கர்ல, ஜீல, ஸ்டார்ல, ஜோனில மொத்தம் எல்லாம் சேர்த்து இதுல யாரை மட்டும் வித்திருக்கான்? ஸ்டாரை மட்டும் வித்திருக்கான். ஸ்டாரை 4 கோடி எத்தனை கோடிக்கு வித்திருக்கான்? நம்ம அக்கௌண்ட் ஆன்டியோட மூஞ்சியை பார்த்து 10 கோடியிலிருந்து 8 கோடி மைனஸ் பண்ணி ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் 2 கோடின்னு வச்சுட்டான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல. அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்ல P&L அக்கௌண்ட்ல ப்ராஃபிட்டே காட்டல பண்ணாட. புரியுதா? ஆனா டாக்ஸ்ல கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணா 4 கோடி காட்டுது. அதான் சொல்றான் as the same is deducted from the end of investment. நீ எப்படி திங்க் பண்ணக்கூடாதுன்னா அது ஸ்டார்ல இருந்து மைனஸ் ஆனா ஸ்டார் 4 கோடி தானே இருக்கு. அப்ப 8 கோடி மைனஸ் ஆனா 4 கோடி ப்ராஃபிட் வருமே அக்கௌண்ட்ஸ்லயும். மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் பண்ணி விட்டான். 10 கோடியிலிருந்து 8 கோடி மைனஸ் பண்ண போது ரிமைனிங் 2 கோடி. அதை தான் அவனும் சொல்றான். அதங்க பாரு, 8 crores has been deducted from the end of investment and carrying amount of the investment at the year end will be 2 கோடி. அதனால தான் 10 கோடி மைனஸ் 8 கோடி 2 கோடி ஆயிருக்கு. ஓ அப்படி வரீங்களா? அப்படிதான் வரேன். புரியுதா? அப்ப அக்கவுண்ட்ஸ்ல 4 கோடி உண்மையிலேயே கேபிட்டல் கெயின் வந்தது சப்பு சுப்புன்னு கணக்கிலேயே காட்டல. ஆனா டாக்ஸ்ல அப்படி காட்டாம இருக்க முடியாது. அப்ப there is a timing difference of எத்தனை கோடி? 4 கோடி. கரெக்டா? As per AS22
இப்போ deferred tax asset should be recognized and carry forward only to the extent there is reasonable certainty that sufficient future taxable income will be available against which such a deferred tax asset can be realized. என்ன சொல்றான்னா AS 22 என்ன சொல்றான்னா, உனக்கு deferred tax liability கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுதா, உடனே கிரியேட் பண்ணிடு, எதை பத்தி யோசிக்காத. deferred tax asset கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுதா, யோசிச்சு கிரியேட் பண்ணு. என்ன தெரியுமா, இயர் 1ல நீ deferred tax asset கிரியேட் பண்ணேனா என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவேன், deferred tax asset account debit to deferred tax income account போடுவேன். இப்போ கரண்ட் இயர்ல பெருமை பீத்திப்ப, P&L அக்கௌண்ட்ல இன்கத்தை கிரெடிட் பண்ணிப்ப. ஆனா அடுத்த வருஷம் இயர் 2ல, இயர் 3ல, இயர் 4ல இந்த deferred tax asset க்ளோஸ் பண்ணும்ல, அப்ப என்ன என்ட்ரி போடுவேனா, deferred tax expense account debit to deferred tax asset account என்ட்ரி போடுவேன். கரெக்டா? இந்த deferred tax expense P&L ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, அப்ப என்ன என்ட்ரி போடுவேனா, P&L account debit to deferred tax expense account போடுவேன். அப்ப இயர் 2, இயர் 3, இயர் 4ல P&L accountல to deferred tax expense நீ ஒரு ஆப்படிப்பியா, அது தாங்கறதுக்கு P&L அக்கௌண்ட்டுக்கு சக்தி வேணும். கரெக்டா? ஃபியூச்சர்ல ப்ராஃபிட்டே இல்லைனா ஆல்ரெடி வண்டி லாஸ்ல போயிட்டு இருக்கு, திருப்பி நீ deferred tax expense சொல்லி P&L டெபிட் பண்ணா அடி மரணடியா இருக்கும். கரெக்டா? அதனால தான் AS 22 என்ன சொல்றான்னா, தம்பி நீ deferred tax liability கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா, தாராளமா கிரியேட் பண்ணு. ஏன்னா ஃபியூச்சர்ல அது P&L கிரெடிட் தான் வரும், எங்க வராது, டெபிட்ல வராது. ஆனா நீ இந்த வருஷம் deferred tax அசெட்டை கிரியேட் பண்ணனா இந்த வருஷம் குளுகுளுன்னு இருக்கும், P&L கிரெடிட் வரும். ஆனா ஃபியூச்சர்ல லாஸ் எக்ஸ்பென்ஸா வந்துடும். கரெக்டா? அப்ப அது தாங்கிறதுக்கான என்ன வரணும், ப்ராஃபிட் வரணும். அதுதான் கம்பெனி ஆல்ரெடி லைன்ல எங்கேயோ சொல்லிட்டான், எல்லாம் டியூ டு COVID-19 எல்லாம் டொக்கு கம்பெனியா இருக்கு, எல்லாம் க்ளோஸ் பண்ண போறான். அப்ப அந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் என்னவே வராது, ரிட்டர்னே வராது, ப்ராஃபிட்டே வராது. அப்ப deferred tax asset இந்த வாட்டி நீ கிரியேட் பண்ணேனா ஃபியூச்சர்ல அதை தாங்கி கேட்கறதுக்கான சக்தி P&Lக்கு இருக்காது. அதனால AS 22 என்ன சொல்றான்னா, நீ கிரியேட் பண்ணாத தங்க கொடமே. As per AS 22, deferred tax asset should be recognized and carry forward only to the extent that there is reasonable certainty. You should have 100% clarity that sufficient future taxable income will be available against which such deferred tax asset can be realized. Comfortable? Since in the current scenario, due to COVID-19, the portfolio company are not performing well, thus the company may not have sufficient future taxable income, which will reverse deferred tax asset. Right? Therefore, company should not recognize DTA of 0.8 crores. Actually, இங்க டைமிங் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 4 கோடிக்கு 20% டாக்ஸ் போட்டேனா 0.8 crores வருது. And company should recognize only current liability of 0.8 crores. இப்ப இருக்கிற liability இருக்கு பாத்தியா, current liability, இத மட்டும் தான் நீ என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணுமே தவிர ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ், இந்த 4 கோடி நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம்ல, டைமிங் டிஃபரன்ஸ், அது இல்லாம சார் அக்கவுண்ட்ஸ்ல வர்ற அந்த டிஃபரன்ஸ் நீ deferred tax asset கிரியேட் பண்ண கூடாது. ஹலோ, அப்ப இப்ப இங்க பாரு, இப்ப ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு, அக்கவுண்ட்ஸ்ல ப்ராஃபிட்டே இல்ல. கரெக்டா சார்? ஆனா டாக்ஸ்ல என்ன வருது, ப்ராஃபிட்ல டாக்ஸ் வருது. இங்க கேபிட்டல் கெயினே இல்ல அக்கவுண்ட்ஸ்ல. ஏன்னா நம்ம அக்கவுண்டன்ட் லூசு போய் என்ன பண்ணிருக்கான்னா காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். அதனால அக்கவுண்ட்ஸ்ல கேபிட்டல் கெயினே இல்ல. ஆனா டாக்ஸ் P&L கேபிட்டல் கெயின் இருக்கு. அப்ப நீ இப்போ கரண்ட் டாக்ஸ் வருது. கரண்ட் டாக்ஸ் வருதுன்னா இப்ப டாக்ஸ் பதிலா நீ என்ன கட்டி தான் ஆகணும், டாக்ஸ் P&L பதிலா டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். கரெக்ட்? அப்ப இப்ப அதிகமான என்ன கட்டி, டாக்ஸ் கட்டி, ஃபியூச்சர்ல டாக்ஸ் P&L டாக்ஸ் வராது. அப்ப நான் டாக்ஸ் கட்ட வேண்டிய, அப்புறம் ஃபியூச்சர்ல கம்மியான டாக்ஸ் கட்ட போறேன். இப்ப அதிகமான டாக்ஸ் கட்டி ஃபியூச்சர்ல கம்மியான டாக்ஸ் கட்டினேன்னா deferred tax asset கிரியேட் பண்ணணும். இப்ப deferred tax asset கிரியேட் பண்ணா deferred tax asset P&L என்ட்ரி போடுவேன். கரெக்டா? எஸ் சார். இப்ப குளுகுளுன்னு இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல அது ரிவர்ஸ் பண்றதுக்கு உனக்கு என்ன வேணும்னா ப்ராஃபிட் வேணும். நடக்குமா? நடக்காது. அதனால என்ன பண்ணாதேனா deferred tax asset கிரியேட் பின்ன என்ன சார் பண்ணணும், இங்க வா. சின்ஸ் இந்த கரண்ட் சினாரியோ COVID-19 போர்ட்ஃபோலியோ கம்பெனி யாருமே பர்ஃபார்ம் பண்ணாததுனால கம்பெனி மே நாட் ஹேவ் என்ன ஃபியூச்சர் ப்ராஃபிட், சஃபிஷியன்ட் ஃபியூச்சர் டாக்ஸபிள் ப்ராஃபிட் இருக்காது. அதனால உன்னால deferred tax asset ரிவர்ஸ் பண்ண. அதனால சார் கம்பெனி should not recognize DTA. இப்ப நீ deferred tax asset கிரியேட் பண்ண கூடாது. கம்பெனி should recognize only என்ன டாக்ஸ் லைபிலிட்டி,
இந்த வருஷமே என்ன பண்ணிருந்தா கரண்ட் டாக்ஸ் லைபிலிட்டின்னு வச்சிரு. அருள் ரிலீவ் வித் மீ. கரண்ட் டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ? 0.8 crores. அவ்வளோதான். அது இல்லாமல் என்ன கிரியேட் பண்ணாத, பிகாஸ் ஆஸ் பர் AS 22 என்ன கிரியேட் பண்ணணும்னா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட் கிரியேட் பண்ணணும்னா கம்பெனி ஃபியூச்சர்ல சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட் கிரியேட் பண்ண முடியும். கம்ஃபர்டபிள்? My dear lovable students, from AS 22, they may ask a normal DTA DTL question. Normal DTA DTL question. Comfortable? Or they may ask loss adjustment question. Loss adjustment question. Or they may ask, sir, MAT question. Or they may ask MAT question. Or they may ask tax holiday question. Tax holiday question. Or they may ask creation of, sir, DTA restriction question. These are the 5 variety of question what is available in AS 22. இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. I solved all the concept, all the question from ICAI illustrations and the study material, my dear lovable students. Comfortable? What you are supposed to do is, today you spend your time on AS 22. Don't skip this standard. Just you have to spend 2 hours of time. Yesterday 1 hour and today 1 hour. And today, sir, you start your 14 question pattern. Evening, you do whatever your today's standard. And you spend 45 minutes to 1 hour just to redo all the ICAI illustrations today. Tomorrow, you try the balance, that RTP, MTP, balance 8 question paper and all. In today evening slot, I will come and teach you 45 minutes to 1 hour how to deal with the AS 20. That is earnings per share. Comfortable? Are you all really with me? If anyone is enjoying in online, my dear lovable students, just inform me by way of comments how much you are enjoying. I believe that this is very much comfortable for you. Don't worry at all. Today, the full day time you spend very, very, very happily and make it very productive, my dear lovable students. Then, sir, today, day number 2, it's done. What are the standards to be studied today? AS 5, AS 10, very important, man. AS both 5 and 10. Please go through very detail. Then 16, 17 and 18. 16 expected standard. 17 in the what question paper like a time mark. 18 related party, since last time they have asked not much. Today, if you want to take a chance at 18. No problem at all. Okay. That is a second category, but all the other standards are important, very important, very, very important. We'll meet at the appropriate time. Take care of yourself. Thank you. Bye-bye from ANM. Sir, very, very, very happy morning to all. So, we are going to talk about AS 24, that is discontinuing operation. என்ன சார் இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கிட்ட சொல்றாங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஸ்டாண்டர்ட்? ரொம்ப ஈஸி சார். ஒரு மொக்க ஸ்டாண்டர்ட் சார், கியூட் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் AS 24 என்ன சொல்றாங்கன்னா 24ன்னு சொல்லுது. AS 24 24 சேர்ந்ததான் 24. கரெக்ட் தானே இல்லையா சார்? AS 24 நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஆபரேஷன்ஸை முதல்ல 2ஆ பிரிங்க. ஆபரேஷன்ஸ், உங்களோட ஆபரேஷன்ஸ், பிசினஸ் ஆபரேஷன்ஸ் முதல்ல 2ஆ பிரிங்க. நம்பர் 1 கண்டினியூவிங் ஆபரேஷன், ரெண்டாவது டிஸ்கண்டினியூவிங் ஆபரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூவிங் ஆபரேஷன், ரெண்டாவது டிஸ்கண்டினியூவிங் ஆபரேஷன்ஸ். இன்கேஸ் ஒரு ஆபரேஷன் டிஸ்கண்டினியூவிங் ஆபரேஷனா இருக்குன்னா அதுக்கு 4 விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் இட். இதுதான் ஸ்டாண்டர்ட். ஏன்னா இங்க பாருங்க, ஆபரேஷன்ஸ் கிளாசிஃபைட் இன்டு ஹவு மெனி கேட்டகரி? 2 கேட்டகரி. கண்டினியூவிங் ஆபரேஷன்ஸ், டிஸ்கண்டினியூவிங். இதுல ரெண்டாவது எது? டிஸ்கண்டினியூவிங். அதனால தான் ரெண்டாவது இருக்கிறத 4ஆ பிரிங்க. அதனால தான் AS 24ன்னு பேர் வச்சிருக்கேன். நம்பர் 1, எப்ப சார் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கணும், எப்ப சார் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண ஸ்டாப் பண்ணணும்? அப்போ வாட் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் டிஸ்க்ளோஷர், வாட் இஸ் த ஸ்டாப், வென் ஐ ஹாவ் டு ஸ்டாப் த டிஸ்க்ளோஷர். அடுத்தது என்ன சார் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எதை சார் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண கூடாது.
எதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள். ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். எப்போலேருந்து டிஸ்க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கணும், எப்போலேருந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். ஒத்துக்கிற நீ? எதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் மேட்டர். என்ன சார் இந்த ஸ்டாண்டர்டோட பர்பஸ்? ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த objective or the purpose of one accounting standard. Simple man, there is a business concern where ANM 3 components இருக்கு. A is taking care of hardware, N is taking care of software and M is taking care of service. இப்படி ஒரு என்டிட்டிக்கு 3 components இருக்கு. இதுல entity is feeling that ஐய இந்த சர்வீஸ் காம்போனன்ட் இருக்கு இல்லையா, ரெவென்யூவும் கம்மியா இருக்கு, தலைவலியா இருக்கு. ஏன்னா சர்வீஸ்க்கு ஒருத்தர் கொண்டு வந்து அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறான். மொக்க ப்ராடக்ட் எல்லாம் சர்வீஸ்க்கு எடுத்துட்டு வர்றான், சர்வீஸ்க்கு அப்புறம் திருப்பி சர்வீஸ்க்கு வர்றான், சர்வீஸ் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றான், கொடுத்து உடனே கேட்கறான், தலைவலியா இருக்கு. அப்போ ஒரு ரன்னிங் கம்பெனி, ஏஎன்எம் லிமிடெட்ங்கிற ரன்னிங் கம்பெனி என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இனிமே இந்த எம்ங்கிற காம்போனன்ட் நாங்க விற்க போறோம். அப்ப இப்ப கரண்ட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல சார் டோட்டல் ரெவென்யூ வில் பி A plus N plus M is equal to total revenue from operation. இப்ப அடுத்த வருஷம் நாங்க வித்தோம்னா, இன்னும் விற்க போலடா, விற்க போறோம், இன்னும் விற்கல, அடுத்த வருஷம் வித்தோம்னா, இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் வித்தோம்னா, இல்ல ஒரு 5 வருஷத்துக்குள்ள வித்தோம்னா, ஃபியூச்சர்ல இந்த எம்மோட ரெவென்யூ P&L இருக்காது, எம்மோட அசெட்ஸ் P&L இருக்காது. அப்ப நாங்க இதை டிஸ்கண்டினியூ பண்ண போறோம். அப்ப எப்பல இருந்து நீ டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறியோ அந்த டேட்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ற வரைக்கும் நீ என்ன பண்ணணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நீ சார் இப்போ விற்க போறதுக்கு முன்னாடி நீ டிசிஷன் எடுப்ப இல்லையா? எஸ் சார், அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. நீ வித்து முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. சார் இன்னைக்கு நீ டிசிஷன் எடுத்துட்ட, என்ன டிசிஷன் எடுத்துட்ட? விற்க போறேன் சார், அது இன்னைக்கே விற்க முடியாது, கரெக்டா இல்லையா? அது மேபி டேக் 1 year 2 year 3 year 4 year or even 5 years ஆல்சோ. இந்த சைக்கிள் கேப் வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீ டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கணும். எதுக்குன்னு சொல்றேன். இப்போ உன்னோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ANM 3 சேர்ந்ததான ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன். இதை பார்த்து ஒரு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கம்பெனியில் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணா வாவ் வாட் ஏ ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன், வாவ் வாட் ஏ EPS, what a profit before tax, what a profit after tax, this company is having this much worth, net worth, assets இப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் ஒரு பர்டிகுலர் காம்போனன்ட் விற்க போறேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவன் இன்வெஸ்ட் பண்ண உடனே அடுத்த வருஷம் நான் வந்து வெறும் ஏயும் என்னும் மட்டும்தான் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல காட்டுறேன்னா பச்சையா அவனை ஏமாத்துற மாதிரி இருக்குமா? எஸ் சார். அப்ப அவங்ககிட்ட முன்னாடியே சொல்றேன், தம்பி இது விற்கிறதுக்கான இந்த காம்போனன்ட் எம்ம விற்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் நான் எடுத்துட்டேன். அடுத்த 1 yearக்குள்ளேயோ 2 yearக்குள்ளேயோ 3 yearக்குள்ளேயோ 4 yearக்குள்ளேயோ 5 yearக்குள்ளேயோ நான் வித்துருவேன். அப்படி வித்தாச்சுன்னா என்னோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ANM இருக்காது, வரும் AN மட்டும்தான் இருக்கும். அப்போ உனக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இவ்வளவுதான் இருக்கும் தம்பி, அப்போ உன்னோட EPS இவ்வளவுதான் இருக்கும் தம்பி, அப்போ உன்னோட ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் இவ்வளவுதான் இருக்கும் தம்பி, அப்போ உன்னோட PAT இவ்வளவுதான் இருக்கும் தம்பி. அது உனக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னா என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணு. அது இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சார் பச்சையா ஏமாத்திட்டீங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க ANM 3 காம்போனன்ட் வச்சிருந்தீங்க, நான் இன்வெஸ்ட் பண்ண உடனே எம்ம வித்துட்டீங்க, வெறும் என்ன மட்டும் தான் வைக்கிறீங்க, மட்டும்தான் வைக்கிறீங்க. இது என்ன சார் பச்சையா ஏமாத்தலா இருக்கு? இந்த ஏமாத்தல் நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட் AS24 எடுத்துட்டு வந்திருக்காங்க, ரைட்டா? சோ என்ன சார் டிஸ்கண்டினியூயிங் ஆபரேஷன்? ஏன்னா கண்டினியூயிங் ஆபரேஷன் பத்தி AS24 பேசவே இல்லை. அதனால தான் ஆபரேஷன்ஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரி, கண்டினியூயிங் ஆபரேஷன்ஸ் அண்ட் டிஸ்கண்டினியூயிங் ஆபரேஷன்ஸ், ரைட்டா? என்ன சார் டிஸ்கண்டினியூயிங் ஆபரேஷன்? இட் இஸ் a component of an enterprise. ANM அது ஒரு காம்போனன்ட். A is a component, N is a component, M is a component. That the enterprise pursuant to a what plan? Single plan. ஒரு சிங்கிள் பிளான்ல, என்ன பிளான்ல? சிங்கிள் பிளான்ல. ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ஒரு காம்போனன்ட் சிங்கிள் பிளான்ல intended to dispose of its entirety. எக்ஸாம்பிள் ஸ்லம் சேல் செக்ஷன் 50B இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல நான் மொத்தமா ஒரு A காம்போனன்ட், N காம்போனன்ட், M காம்போனன்ட் மொத்தமா நான் விற்கிறேன். Or disposed of on a piecemeal basis, பீஸா விற்கிறேன். Are you with me?
ஐதர் சிங்கிள் பிளான்ல மொத்தமா விற்கிறேன், இல்ல பீஸா விற்கிறேன், இல்லைனா டெர்மினேட் பை அபேண்டன்மெண்ட்னா எனக்கு வேணாப்பா, இந்த பர்டிகுலர் செக்டாரே எனக்கு வேணாம் சார், நான் ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் வேணான்னு சொல்றேன். ஏன் சார் நீங்க காம்பவுண்ட் வேணான்னு சொல்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு காம்பவுண்ட் சார் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு சார். ஜம்மு காஷ்மீர்ல டெரரிஸ்ட் அட்டாக் பண்றாங்க. இப்போ நான் போய் சார் இப்போ என்னோட ஃபேக்டரியை என்னோட ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் அங்க போய் சரி பண்ணிட்டு வரலாம்னா சார் நானும் செத்து போறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஐயோ உயிர் தான் ரொம்ப முக்கியம், அதனால எனக்கு அந்த காம்பவுண்டே வேணாம், நான் அபேண்டன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் சார், இப்போ ஒரு discontinuing operation it is a component. It is என்னது component of a enterprise. ஒரு enterprise ஓட என்னவா இருக்கணும், component இருக்கணும் சார். அத enterprise வந்து சிங்கிள் பிளான்ல சார் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க? மொத்தமா டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன், மொத்த ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்ககிட்ட ஒரு புல்லட் இருக்குன்னு வச்சுக்கோ. புல்லட்டை பத்தி உனக்கு தெரியும் கரெக்டா? புல்லட்டில வர சொன்னியே, வந்தனே கையை விட்டு ஓட்ட சொன்னியே, செஞ்சனே ஸ்டைல்னு நான் நினைத்தேன், ஸ்ட்ரெச்சரில் ஏத்தி புட்டையே. ஸ்ட்ரெச்சரில் ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த புல்லட் நமக்கு தேவையே இல்லை, கரெக்ட் தானே? அந்த புல்லட்டை எப்படியெல்லாம் விற்கலாம்? மொத்தமா விற்கலாம். அதுதான் என்டையர்லி, மொத்தமா. இந்த புல்லட்ல போய் தாண்டா நான் நடுத்தரில் விழுந்தேன், இனிமே எனக்கு அந்த புல்லட்டே தேவையில்லை, வேணவே வேணாம், மொத்தமா வித்தரலாம். மொத்தமா வித்தா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன கேட்கிறான்னா, சார் எனக்கு அந்த 2 டயரை மட்டும் விற்கிறீங்களா சார்? எடுத்துக்கடா. சார் எனக்கு அந்த என்ஜினை மட்டும் விற்கிறீங்களா சார்? எடுத்துக்கடா. சார் எனக்கு அந்த உங்க புல்லட்டோட கண்ணாடி மட்டும் இப்படி திருப்பி வச்சா நிறைய விஷயம் வாழ்க்கையில ஒர்க் ஆகும் போல இருக்கு சார். தேவா எடுத்துக்கோ. அதான் பீஸா விற்கிறது, பீஸா விற்கிறது. அருள் வித் மீ. எஸ் சார். என்ன ஆச்சு? புல்லட்ல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இனிமே இந்த புல்லட்டே வேணாம், அதான் அபேண்டன்மெண்ட். ஐயோ இனிமே வாழ்க்கையில் இந்த புல்லட்டை மட்டும் நான் ஓட்ட மாட்டேன்ப்பா தம்பி, அதான் அபேண்டன்மெண்ட். அப்போ discontinuing operation is a component of an enterprise that the enterprise pursuant to a single plan intended to dispose of its entirety, example slum sale, or dispose on a piecemeal basis, or terminate by abandonment. And the component, எந்த component? எம்ங்கிற component. என்ன component? represent a separate major line of business. ஆல்ரெடி நான் சொன்னேன், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், சர்வீஸ் செக்டார். எனக்கு இப்ப அது என்ன பார்த்துட்டு இருக்கு? சர்வீஸ் செக்டார் பார்த்துட்டு இருக்கு. ஆர் ஜியோகிராஃபி சார். ஸ்லோலி தே ஆர் ரெஃபரிங் டு AS17 பிசினஸ் செக்மெண்ட், ஜியோகிராபிக்கல் செக்மெண்ட். அந்த பர்டிகுலர் காம்போனன்ட் பிசினஸ் செக்மெண்டாவும் இருக்கணும், இல்ல ஜியோகிராபிக்கல் செக்மெண்டா இருக்கணும். சிம்பிள். சோ AS24 has given connectivity to the AS17. அப்போ ஒரு பர்டிகுலர் என்ன இல்லைனா, பிசினஸ் செக்மெண்ட் இல்லைனா, பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் செக்மெண்ட் இல்லைனா அது டிஸ்கண்டினியூயிங் ஆபரேஷன்ஸ் ஆவாது. அப்படின்னா தனியா நான் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம். Can be distinguished operationally as well as for financial reporting purpose. Breakup of division wise revenue etc should be available. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆபரேஷன் என்ன ஆபரேஷன் ஆகணும்னா, டிஸ்கண்டினியூயிங் ஆபரேஷன் ஆகணும்னா அது முதல்ல காம்போனண்டா இருக்கணும். என்னவா இருக்கணும்? அந்த காம்போனன்ட் சார் பிசினஸ் என்ன சார் செக்மெண்டா இருக்கணும், இல்லைனா ஜியோகிராபிக்கல் செக்மெண்டா இருக்கணும். அது ஆபரேஷன்லாவும் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கும் என்னால பிரிச்சு காட்ட முடியணும். பக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் ANM classes is there. ANM classes is going to conduct, for example ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம CA க்கு கோச்சிங் கொடுக்கிறோம், CS க்கு கோச்சிங் கொடுக்கிறோம், CMA க்கு கோச்சிங் கொடுக்கிறோம். நான் என்ன திங்க் பண்றேன்னா, நான் CA தான் சார், CMA கூட என்னால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும், பட் என்னால் CS மேனேஜ் பண்ணவே முடியல. நான் அடுத்த பேட்ச்ல இருந்து CS என்ன பண்ண போறேன்? ஸ்டாப் பண்ண போறேன். அது ஒரு காம்போனண்டா? மொத்தமா ஸ்டாப் பண்ண போறேனா? எனக்கு அது சார் ஒரு பிசினஸ் செக்மெண்டா? எஸ் சார். நான் சவுத்துல மட்டும் கண்டக்ட் பண்றேன். எனக்கு ஜியோகிராபிக்கல் செக்மெண்டா? எஸ் சார். என்னால CAக்கும் CMAக்கும் CSக்கும் தனித்தனியா பிரிச்சு சொல்ல முடியுமா? என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அது தனியா இவ்வளோ ரெவென்யூ இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எனக்கு CS ரன் பண்றதுக்காக வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப நான் நாளைக்கு CS என்ன பண்ற மாதிரி ஐடியால இருந்தா, ஸ்டாப் பண்ற மாதிரி ஐடியால இருந்தா, that is a discontinuing operation. If it is a discontinuing operation, you have to disclose separately in the what statement, financial statement. இவ்வளோதான் AS24 ஓட கதை. அவங்களே சொல்றாங்க, the following even themselves do not constitute என்ன continuing operation.
இந்த 3 விஷயங்கள் என்ன கிடையாதுன்னா டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன் கிடையாது. the gradual phasing out of a product in favor of என்ன ப்ராடக்ட், another product. சார் இப்போ எனக்கு புரியுது, ஐசிஐ 3 அட்டெம்ப்ட் ஆக்குன போது கிராஷ் கோர்ஸுக்கு பெரிய ரெலவன்ஸ் இல்ல சார். either 6 months பேட்ச் இல்ல 9 months பேட்ச்க்கு தான் என்ன இருக்குன்னா ரெலவன்ஸ் இருக்கு. புரியுதா? அப்ப நான் ஸ்லோவா எதை ஸ்டாப் பண்ணி, கிராஷ் கோர்ஸை ஸ்டாப் பண்ணி எதுக்கு போறேன், நான் ரெகுலர் கிளாஸஸ்க்கு போறேன். அது என்ன கிடையாதுன்னா டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன்ஸ் கிடையாது. நான் என்ன பண்ணலைன்னா டிஸ்கண்டினியூ பண்ணலைன்னா, கரெக்டா இல்லையா? எஸ் சார், நான் ஒரு ப்ராடக்டை தான் என்ன பண்றேன், ஸ்டாப் பண்றேன். நான் அனதர் ப்ராடக்ட்டுக்கு சுவிட்ச் ஆன் ஆகிறேன். நான் இப்போ சிஏ தான் கண்டக்ட் பண்றேன். முன்னாடி கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ரெகுலர் கிளாஸ் கண்டக்ட் பண்றேன். அவ்வளவுதான் இருக்கு. முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வெறும் ஆன்லைனா கன்வெர்ட் பண்ண போறேன். ஆர் யூ ரிலீவ் வித் மீ? இப்படி கிராஜுவலா நீங்க சேஞ்ச் ஆனீங்கன்னா அது என்ன கிடையாதுன்னா discontinuing operation கிடையாது. shifting of product manufacturing from one location to another for productivity improvement or என்ன saving, cost saving. இப்போ நான் நுங்கம்பாக்கத்தில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நாளைக்கு நான் அண்ணா நகருக்கு கன்வெர்ட் ஆனனாலோ இல்லை கோடம்பாக்கத்துக்கு கன்வெர்ட் ஆனனோ இல்லைன்னா சார் நான் நேரா இன்னொரு லொகேஷனுக்கு மாறி நான் கிளாஸ் எடுக்கிறனாலோ அது என்ன கிடையாதுன்னா டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன். எப்படி நான் டிஸ்கண்டினியூவே பண்ணலையே, முன்னாடி சிஏ கோச்சிங் கொடுத்துட்டு தான் இருந்தேன், இப்போ சிஏ கோச்சிங் தான் கொடுக்குறேன். முன்னாடி நுங்கம்பாக்கத்தில் கொடுத்துருந்தேன், இப்போ அண்ணா நகரில் கொடுக்க போறேன். அவ்வளோதான் இருக்கு. Are you all with me? Selling a subsidiary which is in the same line of business as a what? Parent. ஒரு சப்சிடரி, ஒரு ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியோட ஷேர்ஸை வித்துட்டாங்கன்னா அது டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஹோல்டிங் கம்பெனி இன்னொரு சப்சிடரி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா சார்? அப்போ அது என்ன கிடையாதுன்னா in case of a discontinuing operations, in case ஒரு activity என்ன ஆச்சுனா discontinuing operation, only a part or component of enterprise is expected to be discontinued. correct? ANM ல M மட்டும் தான் விக்கணுமே தவிர ANM மொத்தமா விக்க கூடாது. அப்படி ANM நீ மொத்தமா வித்தேனா என்ன கன்சர்ன் எஃபெக்ட் ஆயிடும், going concern effect ஆயிடும். In case the entire enterprise business is to be discontinued, then the going concern assumption itself won't apply. அப்படினா இந்த AS24 என்ன ஆவாதுன்னா அப்ளை ஆவாது. Are you all with me? Discontinuing operations are not extraordinary activity because they are within the management control as per NFI. AS5 பதிலா discontinuing operations என்ன கிடையாதுன்னா extraordinary activity கிடையாது. எக்ஸ்ட்ராஆர்டினரி ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஆக்டிவிட்டி பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். நாளைக்கு எர்த்குவேக் வருது, நம்ம கண்ட்ரோல்லே இருக்கு. இல்லை சார், கஜா புயல் வருது, நம்ம கண்ட்ரோல்லே இருக்கு. நோ சார், டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன் பண்ணலான்னு டிசிஷன் எடுக்கிறதே யாரு தான்? அவ்வளோதான் இருக்கு, ஸ்டாண்டர்டே அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ஆபரேஷன் கிளாசிஃபைட் இன்டு ஹவு மெனி கேட்டகரி? 2 கேட்டகரி. கண்டினியூயிங் ஆபரேஷன், டிஸ்கண்டினியூயிங் ஆபரேஷன். ஒண்ணுமே இல்லை. ANM. ஏ என்ன செக்டார் இருக்காங்க? ஹார்ட்வேர் செக்டார். பி என் சாஃப்ட்வேர் செக்டார். அண்ட் எம் service sector. They are tomorrow feeling that management of the ANM private limited or ANM limited is feeling that we don't want the service sector, we are going to discontinuing operations. Are you live with me? Up discontinuing operations or definition sollu, it should be in the operation should be a component of an enterprise that the enterprise pursuant to a single plan intended to dispose of it entirely or distribute on a piecemeal basis or distribute by abandonment. Are you live with me? And it should represent that component should represent a separate major line of business or geography and can be distinguished operationally as well as for financial reporting purpose. Breakup of division wise revenue expense are available. These 3 things will never be treated as discontinuing operation. Gradual phasing of a product in favor of the shifting of product manufacturing from one location to selling a subsidiary which is in the same line of business as a parent. Comfortable? ஓகே சார். அப்போ நான் என்ன ஆரம்பிச்சிட்டேன்னா சார், நான் எம் பார்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சிட்டேன். உடனே டிஸ்கண்டினியூ ஆகாது. இன்னைக்கே நான் அந்த எம் பார்ட்டை வித்தாச்சுன்னா AS24 அப்ளை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பார்த்தாலே தெரியும், ஓகே இனிமேல் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இது வராதுன்னு. கரெக்டா இல்லையா? ஏன்னா அந்த காம்பனண்டோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட்ல இருக்காது. அந்த காம்பனண்டோட என்ன இருக்குன்னா சார் ரெவென்யூ இருக்கும், ஆனால் நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த காம்பனண்ட் நான் வித்துட்டேன் அப்படிங்கிறது. இப்ப நான் விற்க போறேன் அப்படின்னு என் மனசுல இருக்குன்னு வச்சுக்குவேன். ஹலோ சார், எஸ் சார், நான் அதை வெளியே யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லலைன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஒரு பர்டிகுலர் டேட்ல இருந்து நீ என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்க்ளோஷர் ஆரம்பிச்சு பர்டிகுலர் டேட்ல டிஸ்க்ளோஷரை ஸ்டாப் பண்ணும். An enterprise would start giving a separate disclosure for the discontinuing operation from the date when initial disclosure event arises. இனிஷியல் டிஸ்க்ளோஷர் ஈவென்ட் அரைசஸ். நான் ஒரு ஈவென்ட் சொல்லுவேன், அந்த விஷயம் நடந்துச்சுன்னா அன்னையிலிருந்து நீ என்ன பண்ணணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணும்.
It should be earlier of date when binding sale agreement is entered. Super. இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்னொரு பார்ட்டி கூட அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணிட்டேன். எதுக்கு என்டர் பண்ணிட்டேன்? டிஸ்கண்டினியூ பண்றேன். அதாவது விற்க போறேன். எதை? என்னோட காம்போனன்ட் எம்ம விற்க போறேன். இன்ன கன்சிடரேஷனுக்கு விற்க போறேன். இத்தனை வருஷத்துல விற்க போறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணிட்டேனா அப்படின்னா விற்க போறேங்கிறது மெட்டீரியலைஸ் ஆயிச்சா? வித்து முடிக்கிற வரைக்கும் நான் அதை என்ன பண்ணணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆர் திஸ் இஸ் ஈவன் நம்பர் 1. ரெண்டாவது, டேட் when formal plan is finalized. formal plan is finalized னா board of directors board meetingல டிசிஷன் எடுத்துட்டாங்க. ஓகேப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வித்தரலாம். அப்போ ஒரு பர்டிகுலர் டேட்ல போர்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாங்களா? அந்த டேட் அண்ட் இது ஆர் கிடையாது. அண்ட் ரெண்டு கண்டிஷன். ஓகேவா? டேஷ் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் மேட், பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் மேட். அப்ப ரெண்டாவது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு போர்டு என்ன எடுக்கணும்? டிசிஷன் எடுக்கும். போர்டு டிசிஷன் எடுத்துட்டு நீ வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி ஊருக்காரன் தெரியும்? அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்? அப்படி பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னா இன்னும் பார்ட்டியை கிடைக்கலன்னு மீனிங். தம்பி நாங்க பார்ட்டி காம்போனன்ட் எம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கன்சிடரேஷன் வந்துச்சுன்னா நாங்க விற்கலான்னு ஐடியால இருக்கும் அப்படின்னு ஆஃபர் கொடுக்கறதா என்ன அனௌன்ஸ்மெண்ட்? பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். சார் உனக்கு பார்ட்டி கிடைச்சிச்சுன்னா நீ என்ன அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணிடுவேன்? பைண்டிங் சேல் அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணிடுவேன். சார் பைண்டிங் சேல் அக்ரிமெண்ட் நீ என்டர் பண்ணிட்டேனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசிஷன் எடுத்துட்டான், பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டான், பார்ட்டியும் வந்துட்டான். கரெக்டா இல்லையா? அப்ப நீ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா பைண்டிங் சேல் அக்ரிமெண்ட்ல என்டர் ஆயாச்சா? பைண்டிங் சேல் அக்ரிமெண்ட்ல என்டர் ஆயாச்சுன்னா டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சியா? ஃபைனலைஸ் ஆயிச்சியா? அந்த டேட்ல இருந்து ஆர் அந்த டேட். இல்லைன்னா நாங்க என்ன எடுத்திருக்கோம்? டிசிஷன் எடுத்திருக்கோம், பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனா இன்னும் யாரு வரல? பர்ச்சேசர் வரல. அப்ப whichever is என்னது? earlier. அப்ப ஈவன் நம்பர் 1 or ஈவன் நம்பர் 2 whichever is earlier. சொல்லு பார்க்கலாம். ஈவன் நம்பர் 1 or ஈவன் நம்பர் 2 whichever is earlier. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்? ஃபர்ஸ்ட் போய் என்ன பார்க்கணும்? பைண்டிங் சேல் அக்ரிமெண்ட் இருக்கான்னு பாரு. அக்ரிமெண்ட் இருக்கான்னு பாரு. அக்ரிமெண்ட் இருக்குன்னா ஃபைனலைஸ் ஆயிச்சியா? அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்ல எத்தனை வருஷத்துல செல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அத்தனை வருஷம் வரைக்கும் நீ டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கும். சார் இன்னும் என்ன ஆகல? அக்ரிமெண்ட் ஆகல, ஆனா போர்டு டிசிஷன் எடுத்துட்டாங்க அண்ட் அதை என்னவும் பண்ணிட்டாங்க, பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இதுல விச்சவர் இஸ் அர்லியர் கிடையாது. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஏன்னா போர்டு என்ன மட்டும் எடுத்து டிசிஷன் மட்டும் எடுத்து என்ன அனௌன்ஸ் பண்ணலனா ஊருக்கு தெரியவே வராது. ஊருக்கு தெரியவே வரலனா கடைசி வரைக்கும் அது என்னவே ஆகாது, செயலே ஆகாது. அந்த காம்போனன்ட் செயலே ஆகலைன்னா எத்தனை வருஷத்துக்கு லூஸ் மாதிரி நீ டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டே இருப்ப. அதனால தான் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றான்னா போர்டு என்ன எடுக்கணும்? பிளஸ் அதை பப்ளிக்ல அனௌன்ஸும் பண்ணணும். பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணணும். நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன், என் காம்போனன்ட் விற்க போறேன், என் காம்போனன்ட் விற்க போறேன், என் காம்போனன்ட் விற்க போறேன். அப்பதான் என்ன வருவாங்கன்னா பர்ச்சேசர் வருவாங்க. பர்ச்சேசர் வந்தாதான் அக்ரிமெண்ட் போட முடியும். ரைட்டா? அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருப்பா அடுத்த 5 வருஷத்துல அவன் கன்சிடரேஷன் தரணும். மேபி அவன் பார்ட்டா கன்சிடரேஷன் தருவானா இருக்கும். ஏன்னா பெரிய காம்போனன்ட் இல்ல. அந்த அது தந்து முடியற வரைக்கும் இல்ல அந்த அக்ரிமெண்ட் மெட்டீரியலைஸ் ஆகி முடியற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டே இருக்கணும். அப்போ சார் எப்பல இருந்து டிஸ்க்ளோஸ் பண்ணனும்? திஸ் இஸ் a MCQ or a 4 mark question may be tested in examination. The date when sir binding sale agreement is entered or date when a formal plan is finalized and public announcement is made. Appreciate பண்றியா? Sir, impact on presentation and disclosure. இங்க பாரு, AS24 required that detailed line by line P&L should be prepared only for what operation? நீ continuing operationsக்கு மட்டும் line by line item prepare பண்ணு. line by line itemனா உன்னோட schedule 3 format ஞாபகம் இருக்கா? அந்த P&L revenue from operation less plus other income total subtotal then minus expenses, purchases expenses, finance cost, employee related cost, deferred tax எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த லைன் பை லைன் ஐட்டம் எதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும்னா continuing. For what operation? Discontinuing operation. Net profit என்ன tax and corresponding tax expense should be shown separately on the face of the N account, P&L account. Further, a detailed note how the net profit was calculated should be shown separately in the notes. இங்க பாரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. எக்ஸாம்பிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். டிவிஷன் A இருக்கு, டிவிஷன் N இருக்கு, டிவிஷன் M இருக்கு. யாரை விற்க போற? M விற்க போற. Sir, if the above example division B is classified as discontinuing operation, அவ எக்ஸாம்பிள் மாத்திரம் N ன்னு வெச்சுக்கோ. யாரை நீ விற்க போறனா என்ன விற்க போறன்னு வெச்சுக்கோ. The disclosure would be as follows. இப்படி தான் டிஸ்க்ளோஸ் பண்ணும். A plus M போடு. 100 plus 300 அவ்வளவுதான் உன்னோட சேல்ஸ். சேல்ஸ் will be 400. அப்ரிஷியேட் பண்றியா?
expense 50 plus 150 200, that will be the expense. So profit from what operation? அப்ப யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட்மென்ட்க்கு என்ன தெரியும்னா ஓகே அடுத்த வருஷம் இதான் கண்டினியூ ஆக போகுது. புரியுதா இல்லையா? லெஸ் டாக்ஸ், அவங்களே டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, 25 plus 75 100, that's what 100, right sir? So your PAT, profit after tax from continuing operation 100. என்னப்பா கிளாரிட்டியாப்பா? சார் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் ஃப்ரம் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன். இப்போ நான் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷனுக்கு வரேன், இதான் என்னோட டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன். 250 போச்சுன்னா 150, 150லேருந்து டாக்ஸ் 75 போச்சுன்னா 75, கரெக்ட் தானே இல்லையா? அப்போ நான் என்னன்னா ப்ராஃபிட் ஃப்ரம் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன் பிஃபோர் டாக்ஸ் எனக்கு எவ்வளோ? 150லேருந்து நான் டாக்ஸ் எந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் ஆன செக்மெண்ட் எம்முக்கு மட்டும் 75 டாக்ஸ் கட்ட போறேன்னா அப்படின்னா 75 will be the PAT of the discontinuing operations. So total PAT will be 175. இப்போ users of financial statementக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. என்ன தெரியுமா? ஒன்ஸ் இது டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வித்தாச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பிஎன்எலோட இந்த பாட்டு வராது, இந்த பாட்டோட நின்று போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு அப்போ ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா அனலைஸ் பண்ண முடியும். இவ்வளோதான் ஸ்டாண்டர்ட், முடிஞ்சு போயிடுச்சு. என்னையா சொல்றீங்க? முடிஞ்சிச்சியா? That's it. Question number 1. What are the disclosure and presentation requirement of AS24 for what operation? Give 4 examples of activity that do not necessarily satisfy criteria of para 3 of AS24, but that might do so in combination with other circumstances. Onnulda raja. Once or operation, என்ன operation ஆச்சுனா discontinuing operation ஆச்சுனா நீ எதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு கேட்கறான். Number 1, an enterprise should include prescribed information relating to what operation? Discontinuing operation. In its financial statement, beginning with the financial statement for the period in which initial disclosure event, that is called as IDE. ஒரு particular period ல இருந்து particular period வரைக்கும் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எஸ் சார், அதுக்கு மேல நீ எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி do not necessarily satisfy criteria. நீ கிராஜுவலா இல்ல evaluationary phasing out of product line of what of service class of நான் கிராஷ் கோர்ஸ் ஸ்டாப் பண்ணி ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிச்சேன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டாப் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் மட்டும் போனேன்னா அது என்ன ஆபரேஷன் கிடையாது? டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன் கிடையாது. டிஸ்கண்டினியூங் even if relatively abruptly several products within an ongoing what of business line of business, நான் திடீர்னு ஸ்டாப் பண்றேன். திடீர்னு என்ன பண்றேன்? ஸ்டாப் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சார், என்னோட நான் ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு வச்சுக்கோ, நான் 10 வெரைட்டி ஆஃப் மொபைல் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு நான் ஆப்பிளில் ஒரு பர்டிகுலர் சீரிஸ் நான் ஸ்டாப் பண்றேன்னா அது என்ன ஆபரேஷன் கிடையாது? நான் மொபைலே ஸ்டாப் பண்ணலையா, அதுல ஒரு மாடல் மட்டும் தான் ஸ்டாப் பண்றேன், அது கண்டிப்பா என்ன ஆகாதுன்னா டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன் கிடையாது. கம்ஃபர்டபிள். Shifting of some production or marketing activity for a particular line of business from one location to another. இப்போ நான் வந்து நுங்கம்பாக்கத்துல அண்ணா நகருக்கு நான் ப்ரொடக்ஷன் என்னோட ஃபேக்டரியை மாத்தினேன்னா டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன்ஸ் கிடையாது. கரெக்டா இல்லையா? எஸ் சார். க்ளோசிங் ஆஃப் ஃபெசிலிட்டி டு அச்சீவ் ப்ரொடக்டிவ்லி இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் சம் அதர் என்ன சேவிங். நான் வந்து ஒரு ஃபெசிலிட்டியை நான் க்ளோஸ் பண்றேன், எதுக்கு தெரியுமா? ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்றேன். அப்ப நான் லேபர் இன்டென்சிவ் டெக்னிக்கை மாத்தி கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னிக் எடுத்துட்டு வரேன். இது டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன்ஸ் கிடையாது. இது எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எதெல்லாம் டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன்னா சார் நம்மளோட டெஃபினிஷன் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதான் டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன். எது சார் டெஃபினிஷன்? முதல்ல அது ஒரு காம்போனண்டா இருக்கணும். கரெக்டா? அந்த காம்போனன்ட் சார் காம்போனன்ட் செப்பரேட் இல்லனா மேஜர் லைன் ஆஃப் பிசினஸா இருக்கணும், இல்ல ஜியோகிராபிக்கல் செக்மெண்டா இருக்கணும். இதான் ரெண்டு கண்டிஷன். முதல்ல அது ஒரு காம்போனண்டா இருக்கணும், ரெண்டாவது மேஜர் லைன் ஆஃப் பிசினஸா இருக்கணும் ஆர் மேஜர் லைன் ஆஃப் ஜியோகிராஃபியா இருக்கணும். இப்போ ஏஎஸ் என்ன 4 அதுல ரெண்டு கண்டிஷன் சொல்லி கொடுத்துட்டேன். ஒன்னு ஒரு காம்போனண்டா இருக்கணும், ரெண்டாவது செப்பரேட் லைன் ஆஃப் பிசினஸா இருக்கணும், இல்லனா ஜியோகிராஃபியா இருக்கணும். இப்ப 4 கண்டிஷன். அதை எப்படி நான் டிஸ்போஸ் பண்ணணும்னா either entirely டிஸ்போஸ் பண்ணலாம், இல்ல பீஸ் மீல் பேசிஸ்ல டிஸ்போஸ் பண்ணலாம், இல்ல abandon பண்ணலாம். are you really with me? என்னால அதை டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்ல முடியணும். எப்படி எல்லாம் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியணும்? ஆபரேஷனலையும் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியணும், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காகவும் டிஸ்டிங்விஷ் பண்ணணும். இதான் 24. ரெண்டு விஷயம் 4 விஷயம். இதான் 24 டெஃபினிஷன் ஆஃப் தி டிஸ்கண்டினியூயிங் ஆபரேஷன். நம்பர் 1 காம்போனண்டா இருக்கணும், அந்த காம்போனன்ட் செப்பரேட் மேஜர் லைன் ஆஃப் பிசினஸா இருக்கணும், இல்ல ஜியோகிராஃபியா இருக்கணும். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா
டிஸ்கண்டினியூ பண்ண போறேன். எப்படி டிஸ்கண்டினியூ பண்ணுவேன்? ஐதர் சிங்கிள் பிளான்ல என்டையர்லி என்ன பண்ணலாம்னா டிஸ்போஸ் பண்ணலாம், பீஸ்மீல் பேசிஸ்ல டிஸ்போஸ் பண்ணலாம், இல்ல அபேண்டன் பண்ணலாம். இப்படி இன் கேஸ் அது என்ன ஆச்சுன்னா டிஸ்கண்டினியூ ஆபரேஷன் டெஃபினிஷன்ல விழுந்துச்சுன்னா சார் நான் அதுக்கு டிஸ்க்ளோசர் செப்பரேட்டா கொடுக்கணும். ஆர் வித் மீ? இதெல்லாம் தான் டிஸ்கண்டினியூ ஆபரேஷன். சார் எதெல்லாம் டிஸ்கண்டினியூ ஆபரேஷன் ஆவாது? இந்த 4 விஷயங்கள் டிஸ்கண்டினியூ ஆபரேஷன் ஆவாது. ஏன் 4 விஷயம்? ஏன்னா AS 20, அதனால தான் 4 விஷயம். நம்பர் 1, நீ கிராஜுவல் ஆர் இவாலுவேஷனரி ஃபேசிங் அவுட் பண்ற. என்ன லைன்? ப்ராடக்ட் லைன். அதாவது ஒரு மாடல் ஆஃப் மொபைலை ஸ்டாப் பண்ற. அதனால அது என்ன ஆகுது? நீ என்ன பண்ற? டக்குன்னு ஒரு மாடலை ஸ்டாப் பண்ற, கிராஜுவலா இல்லாம. நாளையிலிருந்து இந்த கோர்ஸ் கிடையாதுப்பா, அது என்ன கிடையாது? டிஸ்கண்டினியூ. அதே நாளையிலிருந்து சிஎஸ்ஏ கிடையாது. நாளையிலிருந்து இப்ப சிஎம்ஏ சிஎஸ் வச்சிருக்கேன் நான், நாளையிலிருந்து சிஎஸ்ஏ கிடையாது. அது என்ன ஆபரேஷன்? டிஸ்கண்டினியூ ஆபரேஷன். நாளைக்கு சிஎஸ்ங்கிற ஒரு காம்பவுண்டே கிடையாதுப்பா. நான் கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்ப்பா, நான் நாளையிலிருந்து சிஎஸ்ங்கிற கோச்சிங் நான் ஸ்டாப் பண்றேன்ப்பா, அது டிஸ்கண்டினியூ ஆபரேஷன். சிஏல கிராஷ் கோர்ஸ் கிடையாது, ரெகுலர் கிளாஸ் தான் இருக்கு, அது டிஸ்கண்டினியூ ஆபரேஷன் கிடையாது. ஏன்னா அது ஒரு ப்ராடக்ட் தான். புரியுதா உனக்கு? அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? எஸ் சார். நான் வந்து என்னோட ப்ரொடக்ஷனை ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாக்கு எடுத்துட்டு போறேன், அது என்ன கிடையாது? டிஸ்கண்டினியூ ஆபரேஷன் கிடையாது. நான் ஒரு ஃபெசிலிட்டியை க்ளோஸ் பண்ணி இன்னொரு ஃபெசிலிட்டி ஓபன் பண்றேன், அது என்ன கிடையாதுன்னா what are the initial disclosure requirement of AS24 for discontinuing operation? Sir, once ஒரு discontinuing operation ஆச்சுனா இதெல்லாம் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணும். An enterprise should include the following information relating to discontinuing operation in its financial statement, beginning with the financial statement for the period in which the initial disclosure event occurs. IDE occurs. What is IDE? Initial disclosure events. A description of the discontinuing operation. எதுப்பா டிஸ்கண்டினியூ ஆக போகுது? ஏயா என்ன எம்மா? எம். Business or the geographical segment in which it reported as per NS17. அது business segment or reporting segment. Date and the nature of the initial disclosure event. board எடுக்கிற decision plus அது public announcement பண்ணணும், or agreementல enter பண்ணணும், whichever is earlier. அந்த date நீ வந்து specify பண்ணணும். The date or period in which discontinuance is expected to be completed if known or determinable. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த யூனிட்டை வித்துருவேனா எத்தனை வருஷம்? இல்ல தெரியும்னா தெரியும் சொல்லு, இல்ல தெரியாதுன்னு சொல்லு. The carrying amount as of the NS sheet date, balance sheet date of the total asset to be disposed of and total liability to be what? Settled. இந்த particular segment ஓட total asset and total என்னது? Liability. The amount of revenue and expenditure in respect of ordinary activity attributable to discontinuing operation during the current financial reporting. இப்பதான் நம்ம P&L போட்டோமே, அதாவது கண்டினியூங் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் கிளப் பண்ணிட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் காட்டிட்டு அதோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே லைன் ஐட்டமா எதை காட்டு? டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன் காட்டு. An amount of pre-tax profit or loss from what activity? Ordinary attributable to the discontinuing operation during the current financial year reporting period and the income tax expense relating thereto. அப்படிதான் இப்ப காட்டணும் இல்லையா? Amount of net cash flow attributable to operating, investing, financing activity of discontinuing operation during the current financial year period. ஒண்ணும் இல்ல சார், cash flow statement is also part and parcel of the financial statement தானே. அந்த financial statement prepare பண்ணும்போது cash flow statement prepare பண்ணுவேன். cash flow statementயுமே continuing operation, discontinuing operation ரெண்டா பிரிச்சு காட்டணும். புரியுதா உனக்கு? That's it man. Sir, illustration number 3. This is a past NSR examination expected question for our exam. Rohini Limited is in the business of manufacture of passenger car. எது manufacture பண்றாங்க? Passenger car. ஒரு டாட்டாவை நம்ம எடுக்கலாம். டாட்டால passenger car இருக்கா? என்னென்ன எக்ஸாம்பிள்? என்ன உங்க பேரு? மாருதியா? டாட்டான்னு சொல்ற, மாருதின்னு சொல்ற. சரி, மாருதியே போலாம். டாட்டா தெரியாதுன்னு வச்சுக்கோ. மாருதியில பேசஞ்சர் கார் இதெல்லாம் தெரியல சார். பேசஞ்சர் கார் இருக்கா? இருக்கு சார். ஸ்விஃப்ட் இருக்கு, ஆல்டோ இருக்கு, 800 இருக்கு. இதெல்லாம் பேசஞ்சர் கார் தானே சார். சோ தே ஆர் இன் தி பிசினஸ் ஆஃப் பேசஞ்சர் கார் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். கமர்ஷியல் வெஹிக்கிள்னா லாரி, ட்ரக், அதெல்லாமே. கம்பெனி இஸ் ஒர்க்கிங் ஆன் a strategic plan to close the production of passenger car and to produce only commercial vehicle over the coming how many year? 5 years. அப்ப கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு, கரெக்டா? அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா கிராஷ் கோர்ஸை ஸ்டாப் பண்ணி ரெகுலர் கிளாஸ் போக போறாங்க, வேற எதுவும் இல்லை. However, no specific plan has been drawn up for sale of neither the division nor its asset. அவங்க என்ன பண்ண போறது இல்லைன்னா அந்த டிவிஷனை விற்க போறது இல்லை, அசெட்ஸை விற்க போறது இல்லை. ஏன்னா அதே அசெட்டை வச்சு பேசஞ்சர் காரும் மேனுஃபேக்சர் பண்ணலாம்,
கமர்ஷியல் காரும் மேனுஃபேக்சர் பண்ணலாம். இது டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன் கிடையாது. I will tell you with me, gradual phasing out. As a part of its prospective plan, it will reduce the production of car by how much percent annually? 20%. வருஷத்துக்கு 20% கரெக்டா 100% 5 வருஷத்துல அச்சீவ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா பேசஞ்சர் கார் 0 ஆயிடும். It also plan to establish another new factory for the manufacture of commercial vehicle and transfer surplus employees in a what manner? Phased manner. இது எப்படி டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன் ஆகும்? புதுசா ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ண போறாங்க. அது டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன் கிடையாது. இவங்க எதுவுமே பண்ணலையே. கரெக்டா? You are required to comment if mere gradual phasing out in itself can be considered as discontinuing operation within the meaning of AS24. கிடையவே கிடையாது சார். அப்ப நீ என்ன பண்ணணும்னா முதல்ல AS24 ஓட 2-4 டெஃபினிஷன் கக்கிரணும். 2னா ரெண்டு விஷயம். ஒன்னு காம்போனண்டா இருக்கணும். ரெண்டாவது அது செப்பரேட் மேஜர் லைன் ஆஃப் பிசினஸா இருக்கணும். ஜியோகிராபிக்கல் செக்மெண்டா இருக்கணும். தட்ஸ் இட். அப்படின்னா 4 விஷயம். த்ரூ ஏ சிங்கிள் பிளான் ஃபுல்லா டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், பீஸா டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், ஒரு அபேண்டன் பண்ணலாம், வேணான்னு சொல்லலாம். கரெக்டா? இந்த 4 கண்டிஷன் என்னாச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீ என்ன பண்ணணும்னா செப்பரேட்டா அதை வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். சார் டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன் இஸ் a component of an enterprise. கக்கு பை ஹார்ட்டா சொல்லு. that an enterprise pursuant to a single plan is disposing of substantially in its entirety, such as by selling the component in a single transaction or by demerger or spinning off of ownership of the component to the enterprise and a holder. இவ்வளவு நமக்கு தேவையில்லை. நீ என்டையர்லி விற்கிற, அவ்வளவுதான். டிஸ்போசிங் ஆஃப் வாட் மீல் such as by selling of the component asset and settling its liability எப்படி individually or terminating through என்னது that represent a separate major line of business or geographical area of operation that can be distinguished operationally and for financial reporting purpose. Comfortable? That's it. Mere gradual phasing out is not considered as what operation? As defined in AS24, what operations? Examples of activity do not necessarily satisfy criteria of the definition that may do so in combination with other circumstances include. இங்க என்ன தெரியுமா, இந்த 4 விஷயங்கள் என்ன ஆவாதுன்னா discontinuing operation ஆவாது. ஒன்னு எதெல்லாம்? gradual or evolutionary, shifting of some production from one place to another, choosing of facility to achieve the improvement. ஆனா ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றான்னா இந்த 4 விஷயத்தையும் நீ ஒரே டைம்ல பண்ற. 4 விஷயத்தையும் அப்ப என்ன ஆவலாம்னா அதான் சொல்றான், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி தட் டு நாட் நெசசரிலி சாட்டிஸ்ஃபை கிரைட்டீரியா ஆஃப் த டெஃபினிஷன் பட் தட் மைட் டு டு சோ இன் காம்பினேஷன். அதை 4 ஒட்டுக்கா பண்ணேன்னா அது என்னாக வாய்ப்பு இருக்குன்னா அது நீ திருப்பி போய் டெஃபினிஷன் போய் செக் பண்ணும். அது காம்போனண்டா, அது வந்து என்ன சார் பிசினஸ் செக்மெண்ட் அண்ட் த ஜியோகிராபிக்கல் செக்மெண்டா, சிங்கிள் பிளானா, புரியுதா, என்டையர்லியா, பீஸ் மீலா, அபேண்டன்டா, செப்பரேட்லி ஃபினான்ஷியல் அண்ட் இந்த பர்பஸ்க்காக உன்னால என்ன பண்ண முடியுதா இல்லையா சார், காட்ட முடியுதா இல்லையா? ரைட்டா? That's what the first part of the question. If the company passes a resolution to sell some of the asset in the what car division, இப்ப அவன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கான், சில அசெட்டை விற்கிறான். ஏன்னா இப்ப அவன் பேசஞ்சர் எங்க போறான்? கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு போறான். அப்ப எல்லா பேசஞ்சர் அசெட்டும் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு யூஸ் ஆகணும்னு என்ன இல்லை. And also transfer few other assets of the passenger car division to the என்ன factory, new factory. Does this trigger the application of AS24? இப்ப AS24 அப்ளை ஆகுமான்னு கேட்கிறான். சார் நீ வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்க. இப்ப AS24 டெஃபினிஷன் கூட டச் பண்ணி பாரு, மேட்ச் பண்ணி பாரு. அது ஒரு காம்போனண்டா இருக்கணும். ஆமா, இது ஒரு காம்போனன்ட் தான். கரெக்டா? என்ன செக்டாரு? பேசஞ்சர் கார்ஸ். நம்பர் 2 என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? மேஜர் லைன் ஆஃப் பிசினஸ் இருக்கணும். ஆமா, இதனோட மேஜர் லைன் ஆஃப் பிசினஸ் தான். நம்பர் 3 சிங்கிள் பிளான்ல என்டையர் அசெட்டையும் டிஸ்போஸ் பண்ணும். அந்த காம்போனன்ட் ஃபுல்லா டிஸ்போஸ் பண்ணியா? இல்ல. அவன் என்ன பண்றான்னா ஏதோ 4 அசெட் விற்கிறான். 4 அசெட் வித்து மிச்ச அசெட் ஃபுல்லாவே புது ஃபேக்டரிக்கு மாத்திடுறான். எதுக்காக? கண்டினியூங் ஆபரேஷன்ஸ்க்காக. அதாவது என்ன மேனுஃபேக்சர் பண்றதுக்காக? கமர்ஷியல் வெஹிக்கிள். நோ, த ரெசல்யூஷன் இஸ் சைலண்ட் அபவுட் ஸ்டாப்பேஜ் ஆஃப் கார் செக்மெண்ட் இன் டெஃபினிட் டைம் பீரியட். ரெசல்யூஷன்ல என்ன சொல்லலைன்னா எப்ப நிறுத்த போறாங்கன்னு சொல்ல. தோ சேல் ஆஃப் சம் ஆஃப் அசெட் அண்ட் சம் டிரான்ஸ்ஃபர் ப்ரொபோசல் வாஸ் பாஸ் த்ரூ a what resolution to a what factory, but the closure roadmap and new segment starting roadmap are missing. இது எப்போ க்ளோஸ் பண்றான், இது எப்போ என்ன சார் ஆரம்பிக்கிறான், அது மிஸ்ஸிங்கா இருக்கு. hence AS24 will not be applicable and it cannot be considered as a what operation.
ஏன்னா கொஸ்டின் இப்போ நீ படிச்சு பாரு உனக்கு தெளிவாக புரியும். சார் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இஃப் த கம்பெனி பாஸஸ் அ ரெசல்யூஷன், எதுக்கு தெரியுமா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கான்? டிஸ்கண்டினியூ பண்ணுறது கிடையாது. டு செல் சம் ஆஃப் த அசெட் இன் த பேசஞ்சர் கார் டிவிஷன். 4 அசெட் இருக்கு, அதை வித்துக்கோன்னு சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்கான். புரியுதா? And also transfer few other asset of the passenger car division to the என்ன ஃபேக்டரி, நியூ ஃபேக்டரி. அப்போ ஃபேக்டரியை மாத்திரம். இந்த கொஸ்டின் நீங்க படிக்கும்போது இந்த பேக்ரவுண்ட் படிக்கவே கூடாது. அதாவது அவ எங்கிருந்து எங்க போவே இல்லை, பேசஞ்சர் கார் டிவிஷன்ல இருந்து கமர்ஷியல் வெஹிக்கிளை டிரான்ஸ்ஃபர் பண்றதா மைண்ட்ல வச்சு நீங்க செகண்ட் பார்ட் படிக்க கூடாது. அப்படி ஒரு தாட்டே இல்ல. கம்பெனி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கிறது 4 அசெட்டை வித்து புது ஃபேக்டரிக்கு மாறி இருக்கான். நீயே சொல்ற ப்ரொடக்ஷன் லொகேஷன் மாத்தினா அது டிஸ்கண்டினியூ ஆபரேஷனா? நோ சார், இங்கிருந்து அங்கே போகும்போது 4 வேஸ்ட் வரதான் செய்யும், அதை நான் விற்க தான் செய்வேன். அதுக்கும் டிஸ்கண்டினியூ ஆபரேஷனுக்கும் என்னவே இல்லை. ஆக்சுவலாக இந்த 2வது பார்ட்டில் அவன் என்ன மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ண போறான்னா, சார் எதுவும் மேனுஃபேக்சர் பண்ண போறான்னா பேசஞ்சர் காரையும் கமர்ஷியல் காரையும் அப்படியே மேனுஃபேக்சர் பண்ண போறான். இந்த கதை எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளே தவிர செகண்ட் பார்ட்டுக்கு என்னவே கிடையாது, அப்ளிகபிளே கிடையாது. இப்போ தேர்ட் பார்ட், would your answer to 2 above be different? If company resolved to sell the asset of passenger car division in a phased but time bound manner. இப்போ என்ன பண்ண போறோம்னா 10 அசெட் இருக்குன்னு வெச்சுக்கோ. எதுல? பேசஞ்சர் மேனுஃபேக்சரிங் கார் டிவிஷன்ல 10ஐயும் பல டைம்ல விற்க போறான்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவிஷன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் க்ளோஸ் ஆயிடும். அப்படின்னா அது என்ன ஆகும்னா டிஸ்கண்டினியூ ஆபரேஷன் ஆயிடும். கரெக்டா இல்லையா? எஸ், ஃபேஸ்ட் அண்ட் டைம் பவுண்ட் ப்ரோக்ராம் ரிசால்வ்ட் இன் தி போர்ட் கிளியர்லி இண்டிகேட் தி க்ளோசர் ஆஃப் தி பேசஞ்சர் கார் செக்மெண்ட். அப்படி சொல்றான் செல்லா கோட்டி. இப்போ நீ வாயத்தறன்னு சொல்ற பேசஞ்சர் கார் செக்மெண்ட் என்ன பண்ண போறேனா in a definite time frame and will constitute a clear NMAP. Hence this action will attract compliance of AS24 and it will be considered as discontinuing operation as per AS24. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. AS24 comes to an sir, we are having super 50. அந்த super 50ல இந்த 2 क्वेश्चन இருக்கு. அந்த 2 क्वेश्चन நீங்க go through பண்ணனும். What are the initial disclosure requirement of AS24 for discontinuing operation? ஆன்சர் இங்க இருக்கு. நீங்க என்னென்ன இனிஷியல் டிஸ்க்ளோசர் பண்ணனும்? அந்த இனிஷியல் டிஸ்க்ளோசர் ஈவென்ட் வந்துச்சுன்னா எந்த செக்மெண்ட் டிஸ்கண்டினியூ ஆபரேஷன் ஆக போகுது, எது இனிஷியல் டிஸ்க்ளோசர் வந்த டேட்டு, ப்ரீ டாக்ஸ் ப்ராஃபிட் என்ன, இன்கம் டாக்ஸ் லைபிலிட்டி என்ன, இது நம்ம படிச்சுமே. கரெக்டா இல்லையா? எஸ் சார். அசெட்ஸ் லைபிலிட்டி என்ன, கேஷ் ஃப்ளோ என்ன, அண்ட் டிஸ்கண்டினியூஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுங்கிறத சொல்லணும். கரெக்டா? இப்போ படிச்ச அதே கொஸ்டின் தான். அர்சோ லிமிடெட் இஸ் த பிசினஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் பேசஞ்சர் கார் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள். அது வேற பேர்ல கேட்டிருக்கோம். புரியுதா? அதே கொஸ்டின், அதே ஆன்சர். அப்போ AS24 ரெண்டா பிரிச்சுக்கோ சார். ஆபரேஷன்ஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரி. நம்பர் 1 கண்டினியூயிங் ஆபரேஷன்ஸ், டிஸ்கண்டினியூயிங் ஆபரேஷன்ஸ். அப்போ நீ என்ன பண்ணணும்னா ஒரு ஆபரேஷன் கண்டினியூயிங் ஆபரேஷனா டிஸ்கண்டினியூயிங் ஆபரேஷனா பார்க்கணும். இன்கேஸ் அந்த ஆபரேஷன் என்னவா இருந்தா, கண்டினியூயிங் ஆபரேஷனா இருந்தா அதுக்கும் AS24க்கும் என்னவே இல்லை. இன்கேஸ் அந்த ஆபரேஷன் என்னவா இருந்தா டிஸ்கண்டினியூயிங் ஆபரேஷனா இருந்தா 4 விஷயம் நீ மைண்ட்ல வச்சுக்கணும். சிம்பிள். அதான் 24. அது 2வதுல விழுந்துச்சுன்னா 4 விஷயம் வரும். 1, நீ டிஸ்க்ளோசர் ஸ்டார்ட் பண்ணும். எப்பல இருந்து டிஸ்க்ளோசர் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஐடியில இருந்து டிஸ்க்ளோசர் ஸ்டார்ட் பண்ணும். அது என்ன ஐடி? இனிஷியல் டிஸ்க்ளோசர் ஈவென்ட். ஒன்னு மேனேஜ்மெண்ட் என்ன எடுக்கிறதுனா போர்டு டிசிஷன் எடுக்கிறது, தென் அதை பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்றது, விச் எவர் இஸ் லேட்டர், ஆர் சேல் அக்ரிமெண்ட் விச் எவர் இஸ் அர்லியர். அதோட விதமே இந்த டேட்ல இருந்து நீ டிஸ்க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எப்ப சார் நீ ஸ்டாப் பண்ணணும்? எப்ப அந்த டிஸ்கண்டினியூ அந்த ஆபரேஷன் நீ வித்து முடிச்சிட்டியோ அதுக்கப்புறம் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய. எதுக்கு அதுக்கப்புறம் டிஸ்க்ளோஸ் பண்ற லூசு மாதிரி? கரெக்டா இல்லையா? எஸ் சார். சார் நெக்ஸ்ட் ஒன் சார், என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணும்? எந்த காம்பவுண்ட் டிஸ்கண்டினியூ ஆபரேஷன் ஆக போகுது, அதோட அசெட்ஸ் லைபிலிட்டி என்ன, அதோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் என்ன, அதோட கேஷ் ஃப்ளோஸ் என்ன, அதோட டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன, அதோட ஐடி என்ன, இந்த விஷயங்கள்லாம் நீ டிஸ்க்ளோஸ் பண்ண போதும். ரைட்டா? 4 விஷயங்கள் டிஸ்கண்டினியூ ஆபரேஷன் கிடையாது. ஞாபகம் இருக்கா? கிராஜுவல் ஃபேசிங் அவுட் கிடையாது, அப்ரப்ட் ஃபேசிங் அவுட்டும் கிடையாது, பெட்டர் லொகேஷனுக்கு சேஞ்ச் பண்ணா கிடையாது, டெக்னாலஜி இல்லைன்னா பேட்டர்ன் ஆஃப் ப்ரொடக்ஷன் மாத்தினா அதுவும் டிஸ்கண்டினியூ ஆபரேஷன் கிடையாது. இதுக்கு மேல நீ எதுவுமே AS24ல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ரெகுலர் கிளாஸாக இருந்தாலும் அதே கிளாரிட்டி உனக்கு கிடைக்கும். நீ என்ன சார் திஸ் ரிவிஷன் ஆல்சோ யூ வில் கெட் த சேம் கிளாரிட்டி மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் இட் வித் ரிகார்ட் டு AS24. வி ஹவ் கம்ப்ளீட்டட் த AS24. கம்ஃபர்டபுள் சார்? சார் வெரி 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 ஹாப்பி மார்னிங் டு ஆல். So today we are going to start a brand new standard called as AS26, that is intangible asset. We have done AS2 valuation of inventories. We have done AS10, that is PPE, and AS26, that is intangible asset. How to look into the things, sir? Sir, it's very easy, sir. Actually, we are doing balance sheet valuation.
we are doing balance sheet valuation. Your asset may be inventory. If your asset is inventory, follow AS2. That is valuation of inventories. If your asset is PPE, property, plant and equipment, follow AS10. That is property, plant and equipment. If your asset is an investment, which may be a short-term investment or a long-term investment, follow AS13. And if your asset is an intangible asset, follow AS26. And these four items, suddenly sometimes value may come down. That concept is called as impairment as per AS28. Impairment as per AS. So my dear lovable students, impairment as per AS28. Sir, AS28 is not applicable to all the four items which I have mentioned. There are certain exceptions which I will be discussing in the appropriate time when we start talking about AS28. For example, I will tell you to make you quickly understand. If you are valuing the inventory, we will value at cost or NRV, whichever is lower. There itself the provisions of impairment are stuffed in AS2. So AS2 does not need the help of impairment concept, because inside AS2 itself, what is there? Impairment concept are there, because the valuation principle itself is cost or NRV, whichever is lower. So basically, first we are doing the asset side valuation. Sir, asset side valuation. Inventory as per AS2, PPE as per AS10, investment accounts as per AS13, intangible asset as per AS26, and impairment of asset as per AS28. Are you really with me? My dear lovable students, actually the asset can be classified into two categories. Actually the asset can be classified into asset may be tangible asset or asset may be intangible asset. Asset may be tangible asset or asset may be. If the asset is a tangible asset, my dear lovable students, you have to check for what purpose you are holding the asset. Are you holding for the purpose of sale or are you holding for the purpose of use? If you are holding for the purpose of sale, provisions of AS2 will be applicable. If you are holding for the purpose of use, provisions of AS10 will be applicable. Provisions of AS10 will be. With regard to intangible assets, sir, I am holding for the purpose of use. Even an intangible asset can also hold for the purpose of sale or for what also? Use also. So, intangible asset, I am holding for the purpose of sale. Still, AS2 will be applicable. Nowhere when we discussed AS2 that, like our AS number 10, it should be tangible. It should be what? Nowhere we studied the condition that inventory should be tangible. However, we studied. That means an inventory may be tangible or intangible. For example, I am a software developing company. For me, the stock in trade is the software. It is not tangible. It is intangible. Still provisions of AS2 will be. My dear lovable students, if you are having intangible asset for the purpose of use, then AS10 will be, AS26 will be applicable. AS26 will be applicable. Are you all really with me? So first of all, you have to make them fall in the bucket of the asset. Like, sir, AS2 is a bucket, AS10 is a bucket, AS13 is a bucket, and AS26 is a bucket. Sir, in order to fall under AS2, first of all, it should be an inventory. First of all, it should be a, that is, inventory comprises of items that are held for the purpose of consumption or for the purpose of production or for sale in the ordinary course of business. So, if I am holding an item for the purpose of consumption, for the purpose of production, for the purpose of sale in the ordinary course of business, then it will be regarded as inventory. Once it is treated as inventory, my dear lovable students, then
provisions of AS2 will be applicable. So if you are holding an item and if that item is there for the purpose of dash 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 consumption, production or sale, consumption, production or sale, then it will be categorized as inventory. Are you all really with me? My dear lovable students, if it is categorized as inventory, provisions of AS2 will be applicable. That's it, done. With regard to AS10, my dear lovable students, it is PPE. Hence, it has to satisfy three conditions. Number one, first of all, it should be tangible. And it should be held for use or held for production, held for selling and distribution, held for administrative use and held for renting out. Are you really with me? And expected to be used for more than 12 months. Are you really with me? That means, my dear lovable students, with regard to AS10, that is PPE, first of all, it should be tangible. It should be what? That means if the asset is intangible, provisions of AS10 will not be. That means, sir, for AS26, what is the asset, man? Intangible asset. So if the asset is tangible, you have to check whether it's for the purpose of consumption, production or sale. It will be termed as inventory. Once it is termed as inventory, provisions of AS2 will be, sir, if it is tangible, if it is what? And you are holding that item for the purpose of use or production or selling and distribution or administration use or held for what? And expected to be used for more than 12 months. So, I am holding the tangible asset for use and I am, sir, thinking the life to be more than 12 months. Then it will fall under the category of AS2. I am holding an asset for the purpose of getting returns, such as interest or such as dividend or capital gain or what? Because I would have invested the share at 100 rupees, but today the share price is 120 rupees, 150 rupees. Are you really with me? So, my dear lovable students, if that is the case, provisions of AS13 will be applicable. So, I may hold a tangible asset or I may hold an intangible asset. By holding tangible asset, I may generate revenue or I may, sir, produce production. For example, I am having plant and machinery. Is that PPE? Yes, sir. Is that PPE? Yes, sir. Then, my dear lovable students, that PPE, sir, I am holding for the purpose of use. For example, I am having a delivery van. Sir, with the delivery van, I am supplying goods from one place to another. So, that will be treated as a PPE. Sir, in order to generate the revenue, not only tangible assets are needed, but also intangible assets are also needed. Like know-how, patent, copyright, trademark, licenses, franchisees, or any other assets of similar nature. Are you really with me? For example, I am getting a license. Because of that license only, I am able to run the particular business. So that asset is a dash tangible asset, intangible asset. As per English, license is a intangible asset. But whether that will be covered under the provisions of AS 26 or not is what our discussion. Because in order to apply AS2, there should be an item. And that item you should hold for the purpose of consumption, production or sale in the ordinary course of business. Ready? Sir, in order to apply AS10, first of all, the asset should be tangible and it should be hold for the purpose of use and it should have a life of more than 12 months. This more than 12 months criteria is not there for inventory because inventory have to be sold within 12 months. Are you really with me? Yes, sir. Because inventory will form part of the current asset and PPE will form part of the fixed asset. Are you really with me? With regard to AS13, if I am holding an item to get the returns such as interest or dividend or capital gain,
then provisions of AS 13 will be. With this introduction, I'm moving into the criteria for intangible. Because there is criteria for AS2, there is criteria for AS10, there is criteria for AS13. So same way, there is criteria for AS26 also. Are you really with me? We are not learning AS26. We are revising and connecting the accounting standards. Are you really with me? First of all, the first intro to AS26 is, this is the mini version of AS10. This is the mini version of, once you understand AS10, it is a copy paste of what man AS10. 99.99% of the concepts what we are going to discuss is already discussed in what? AS10. That's it, game over. It's just a copy paste, but we have to change the terms according to AS26. The first one, in order to categorize as intangible, my dear lovable students, it should be non-monetary. It should be what? It should be what? So there are two items are there. Sir, one is monetary item and other is the non-monetary item. One is monetary item and other is the non-monetary. So what the first condition is, it should be non-monetary. What is non-monetary? Cannot be converted into a fixed or determinable amount of money. I can't convert the intangible item to a fixed or convertible, determinable amount of money. For example, if fixed asset is there, if I sell the fixed asset, I can say that this much I can realize. Are you really with me? But intangible asset, the first feature is, it should be what? Monetary, non-monetary. And it should be identifiable. It should be what? Sir, what is identifiable? It is capable of being sold separately. I should be able to sell that intangible asset separately. And it may be arises due to a license or contractual or what right? Legal right. My dear lovable students, if you take a car company, for example, Maruti, if you take, Maruti is having a market share of, for example, 70%. Some example I am saying. Sir, this is an intangible asset because it is the asset of the what? Maruti. But it is not identifiable because it is not capable of being sold what? Separately. Maruti cannot say that I am selling only my what share? Market share. Sir, they can sell the brand as a whole, but they cannot sell only the what share? Market share. But if you are a computer, sir, software making company, I can say that I manufacture a software. Can software tangible, intangible? Intangible. Is it capable of being sold separately? Yes, sir. I can sell Tally software alone. I can sell SAP alone. So that can be recognized as a what asset? Intangible asset. Not to the seller, but to the buyer. Because for seller, it is a what in trade? Stock in trade. But for the buyer, he has to recognize as a intangible asset in his balance sheet. Are you really with me? And the last one, lacks what substance? Physical substance. That is cannot touch, feel or what? See. Generally, when we feel the definition of the intangible, we will see only this part. Lack what substance? Physical substance. That is one of the criteria. That is what? Generally, intangible asset means you cannot touch, you cannot feel, you cannot see. That means nothing will be there. Are you really with me? Nothing will be there. That's why N stands for non-monetary, I stands for identifiable, and L stands for lack physical substance. So, in order to categorize an asset as an intangible asset, as per AS26, it should be nil. It should be what? Nil. It should be what? Nil. N stands for non-monetary. I stands for identifiable. And L stands for lack physical substance. Lack of. Generally, introduction, non-monetary means cannot be converted into a fixed or determinable amount of money. For example, debtors is there. Debtors, I can say that when I realize I will get 2 lakh. Creditors, I can say that I have to pay this much amount of money. But generally, with regard to an intangible asset, I cannot say that I will determine this much amount. Are you really with me? And it should be identifiable. Identifiable in the sense means capable of being sold what? Separately. Or arises due to a license. And lack what substance? Physical substance. Sir, in the sense means cannot touch, cannot feel or cannot see. First
AS 26 is starting like this. If you are having deferred revenue expenditure because of big advertisement campaign, it can never be treated as intangible asset. It can never be treated as intangible asset. What AS 26 is saying that what you studied in your foundation is wrong. Because their foundation, you would have studied for matching concept. Are you really with me? That is, if I am spending 50 lakh rupees advertisement, the benefit of the advertisement will be run for the next how many years? 5 years. So I will show it as deferred revenue expenditure and all, right? That is not with the backup of the accounting standard. In that, no accounting standard knowledge is there. What accounting standard is saying that deferred revenue expenditure, such as big advertisement, will never be treated as what tangible asset. That's the first point. Expenditure incurred on big advertisement campaign should be recorded in the profit and loss account as an expense. As and when advertisement is displayed, we cannot show it as a intangible asset. So AS 26 first is saying the exclusion. We will never recognize intangible advertisement expenditure as a intangible. This is because these advertisement expenditure do not meet the what? Identifiability criteria. They cannot be separately sold and there is no what given? License given. For example, let me ask you a very simple question. Sir, just now we have opened ANM classes Srinagar branch. Correct, sir? For ANM classes Srinagar branch, I bought Mahendra Singh Dhoni. Example. Hello, sir. By paying 10 crore rupees. So, MSD got how much crore? 10 crore. Next day, hello sir, after MSD gone, I am saying that whatever 10 crore I have paid, I will recognize as what asset? Intangible asset of how much crore? 10 crore. Then the very next day, if I sell this, sir, intangible asset to you, will you buy for 10 crore? No, sir. Because Dhoni came, Dhoni gone. Like how it is 6, correct? So what AS 26 is saying that advertisement expenditure do not meet the identifiability because it should be separately identifiable. I should be able to sell. Here identifiability criteria is lacking. So they cannot be separately sold. No one will buy and there is no what given? License given. I can't, sir, sell this as license to some other person to use it. So what AS 26 is saying that at any cost, my dear lovable students, sir, huge advertisement expenditure cannot be treated as. This is irrespective of the fact that advertisement gives what economic benefit or not. What AS 26 is saying that, sir, I spend 10 crore rupees to bring Sir Mahendra Singh Dhoni. So whoever like Mahendra Singh Dhoni will come and join only in ANM classes, sir. Sir, whoever like Rohit Sharma or Virat Kohli will go and join in some other academy, sir. Sir, more people in Chennai love MSD only. So it is going to be so much flooded, crowded in ANM classes. I am going to have future economic benefit. Still, AS 26 is saying that it is not a. Are you really with me? Immediately, ICAI is asking one question to you by way of illustration number 2. Company had spent rupees 45 lakh for publicity and research expenditure on one of its new consumer product, which was marketed in the accounting year 21-22, but proved to be a failure. Fantastic to the core. For example, one company has spent 45 lakhs. One team or something they have, sir, introduced. Like Forever Young. Some cream. Have fair and handsome or fair and lovely. But fine. It proved to be what? Failure. No one accepted that product. Because, sir, even after applying that cream, black is black only. State, how will you deal with the following matters in the accounts of you limited for the year ended 31st March? Even if the product is accepted by the general public, even the black is become white, still I would have debited that to the water only, P&L account only, because advertisement expenditure is not. So in the given case, company spent 45 lakhs for publicity and research of a new product which was marketed but proved to be failure. It is clear that in future there will be no related further revenue or benefit because of the what of the product. Thus, according to AS 26, what is the name and intangible asset?
company should charge the total amount of 45 lakh as an expense in the profit and loss account. Comfortable, sir. One more question ICAI, our ICAI is asking. Fine. Company with a turnover of how much crore? And an annual advertising budget of how much crore? Had taken up the marketing of the new product. It was estimated that company would have a turnover of 25 crores from the new product. Let it be. Whatever you tempt me, I will not treat this 2 crore rupees as intangible asset, because my Talaivan said that we will never recognize advertisement expenditure as the company had debited to its P&L account. Good boy. The total expenditure of 2 crore incurred on the extensive special initial advertisement campaign for the new product. Is the procedure adopted by the company is correct? The procedure adopted by the company is not correct. It is very much correct. Because like this only you should do. Are you really with me? This should never be treated as a intangible asset. According to section 26, intangible asset, expenditure of an intangible asset should be recognized as an expense when it is incurred, unless it formed part of the cost of what asset. AS 26 mentioned that expenditure on advertisement and promotional activities should be recognized as an expense when incurred. We will never treat advertisement expenditure as a... So in this case, advertisement expenditure of how much crore? 2 crore had been taken up for the marketing of what product? Which may provide future economic benefit. Let it be. Hello, sir. Which may provide future economic benefit to an enterprise by having a turnover of how much crore? Hence, no intangible asset or other asset is acquired or created that can be recognized. Therefore, the accounting by the company of debiting the entire advertisement expenditure of 2 crore to the P&L account is correct. Comfortable. So, initial itself, AS 26 said that we will never ever treat advertisement expenditure as a intangible asset. Comfortable. Okay, sir. Sir, now there is an asset which satisfies the nil condition. That is, it is what monetary? Non-monetary, and it is identifiable, and it's lack physical substance. So, I will recognize it as a intangible asset. Question arises, the second discussion, what is the recognition of what asset? Intangible. How you will recognize the intangible asset is the question. As we all know that, sir, if there is an item that are held for the purpose of consumption, production or sale in the ordinary course of business, it should be treated as inventory. Once it is classified as inventory, provisions of AS2 will be applicable. Are you with me? Such as raw material, WIP, finished goods, stock in trade, loose tools, stores and spares. Are you with me? Sir, the initial recognition criteria of AS2 is at cost. The same principle is there for the PPE also. Even the same principle is there for AS26 also. Are you with me? Simple. That's why I'm comparing, my dear lovable students. You can either purchase the raw material or manufacture the raw material. For the people who are listening in the YouTube, my dear lovable students, we have already completed the discussion of AS2 and AS10. So that's why I'm referring here. Fine. So initial recognition of inventory, we may either purchase the inventory or manufacture. If we are purchasing the inventory, we would have paid the purchase price. Yes, sir. At the time of purchase, the seller would have given us the trade discount. It will not form part of the, that's why less what discount. At the time of purchase, we would have paid the taxes. That taxes may not be claimed it as ITC. That's what add non-creditable taxes. Are you really with me? Sometimes the raw material may be in the seller's premises. It will walk and come to our premises. We would have incurred the direct expenses such as carriage inward, freight and insurance, etc. That's what add directly attributable expenses. Right, sir? Sometimes that inventory may be a qualifying asset as per AS 16, and I would have borrowed and purchased that inventory. At that time, I would have paid the interest. So, borrowing cost should also be form part of the cost. That's what cost of inventory. Comfortable. You are saying that I have not dashed the inventory, purchased the inventory. I have
If that is the case, you have to incur the cost. What and all cost? Direct material plus direct labor plus direct expense is equal to add variable production overhead, add fixed production overhead. Are you really with me? I will be getting the factory cost. Are you really with me? Add any other directly attributable expenses, same explanation. Add non-creditable taxes, same explanation. Add borrowing cost if qualifying asset as per AS 16, same explanation. You will get the cost of inventory. Can I proceed? That means if an item is categorized as an inventory as per AS 2, it should be valued. Come on. As per AS 10, they are also telling the same story only. Sir, once an item is categorized as a PPE by satisfying 3 conditions, you have to recognize that cost. That is, sir, you will be incurring 2 costs here. One is initially either to acquire or to construct an item of PPE, right, sir? And you will be incurring what costs also? Subsequent costs. This subsequent costs generally will not be there for AS2 inventory, right? Because we are holding inventory for the purpose of dash, 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 consumption, production and sale. So there is no concept of subsequent expenditure for the AS2 inventory. Whereas subsequent expenditure will be there for the, such as, for example, if you purchase a bullet, you may change the engine of the bullet. That's what expenditure? Subsequent expenditure. Are you really with me? Sir, the initial recognition, either I can purchase a PP or I can self-construct a PP. Correct? If you purchase a PP, my dear lovable students, you would have paid what price? Purchase price. At the time of purchases, the seller would have given trade discount. You have to remove the trade discount. We would have paid GST. All GST cannot be taken as ITC. Sometimes it will be blocked credit as per 17.5. Correct? Then it should form part of the cost. The PP, plant and machinery, building, furniture will not come to my premises. So I have to incur directly attributable. And this item is not there in what to? AS2. This item is a special item only there in AS10. Sometimes I have to incur in future an expenditure for decommissioning or site restoration. Correct? After 25 years, after 20 years, I have to return the site or I have to return the PP in the same manner or in the same fashion what I got. So for that in future, I have to incur certain expenditure. The present value of that expenditure will also be form part of the cost. So this is a special item as per what 10? AS10. Are you able to appreciate? No, sir. I am not purchasing PP. I am self-constructing PP. Generally 99% of the people will not self-construct PP, but still AS10 is covering that also. Because generally we used to purchase plant and machinery, correct? But no one is saying that you are not supposed to self-construct what? PP. For example, you can construct a building. Am I right, sir? You can construct a what? Building. But I will be purchasing a plant and machinery. So I will be having a different, even both building and plant and machinery will fall under the category of the PPE only. So for that, I will be incurring direct material. I will be incurring direct labor. I will be incurring direct expense. Assume you are going to construct a building. You need bricks. You need labor. You need direct expenses and production overhead. Both what and what? Fixed and variable. Are you agree with me? Add what creditable taxes? At the time of purchase of the material like cement, etc., sometimes you would have paid the what? GST. As per the blocked credit 17 subsection 5, input and input services used for construction of immovable property is a what credit? Blocked credit. Hence, it has to be added to the cost. And add directly attributable expenses such as carriage inward. Same explanation follows. Add present value of the what restoration expenses? Site restoration. In future, I have to spend a certain amount to site restoration. Less what discount? Trade discount. So, it also has to be valued at. The same principle is borrowed in AS26 also. First of all, once it satisfies the nil condition, N stands for non-monetary, I stands for identifiable, L stands for lack of physical substance. Intangible asset can be recognized in the books if the below criteria are met. Number 1, should meet the characteristics of intangible. First of all, you should ensure that nil condition has been satisfied. Number 2, should be controlled by entity. Should be controlled by the, and should give what economic benefit? Future economic. That is, sir, feature of the asset such as research expenses
do not necessarily assure us of what economic benefit. And cost should be readily measurable. Cost should be what? For example, my dear lovable students, I am a software company. I am going to find out a new software. Till now, such an accounting software is not there. I am going to launch ANM software. Are you really with me? For that, I have to do the research. For that, I have to do the. You tell me, will all research will go in success? No, sir. Never, sir. Never, sir. So, what you have to check is, first of all, nil condition should be there. What is N? Non-monetary, identifiable, lack of. Sir, if nil condition is there, that should not only be the criteria. Hello, sir. To just recognize at what? PP. Sir, nil condition satisfied. But no one is ready to buy that product. That product is a failure. Then there is no what economic benefit? Future economic. Or, sir, I find out or I have done a software. How much rupees you spent? Sorry, sir, I don't know, sir. I have not recorded, sir. Sir, it is not ascertainable, sir. Then what you will record as cost 1 rupiah? No. So, first of all, to apply this standard AS 26, it should satisfy nil condition. But in order to recognize in the what of accounts? Books of accounts. As a dash asset. Furthermore, condition has been satisfied. Number 1, first condition, nil condition should be satisfied. There is no doubt about it. Number 2, should be controlled by a entity and should give what economic benefit? Most important thing, cost should be readily measurable. Cost should be what? Or reliably measurable. If all the 3 conditions has been satisfied, you can recognize the intangible asset in your books of accounts. Comfortable? For example, you just tell me, is ANM classes is having goodwill? Yes, sir. No, sir. For how much rupees we purchased? It is self-generated. It is self-generated by ANM. Are you really with me? Sir, today I am not sleeping at morning. I started the class at morning 7 o'clock. Are you really with me? This is how dash has to be created. Can I tell how much is the cost I incur to generate that goodwill? That means this condition is not being satisfied. That means my cost is not measurable. Are you really with me? If my cost is not measurable, sir, internally generated asset such as goodwill can never be treated as intangible asset. That's what they are saying. If the cost of an item is not reliably measurable, then we cannot recognize a what? Asset. This is the reason why certain internally generated asset like self-generated goodwill are not recorded as what asset? Intangible asset. Since the cost is not reliably measurable. So, just listen. Initially, AS26 said that Mahendra Singh Dhoni is not form part of intangible asset. What is the word? Advertisement. Advertisement will never be treated as, even it is having future economic benefit. The same way AS26 other is saying that in order to recognize an item as a intangible asset, it should satisfy 3 conditions. Number 1, first of all, it should satisfy nil condition. Number 2, sir, it should be able to bought by the entity, controlled by the. That means after you develop the software, sorry sir, I don't have the right to sell the software, sir. Then how I will be treated as an intangible asset? Hello, sir. I don't have the right to use the software, sir. If you don't have the right to use the software, if you don't have the control over the asset, for example, if you are having a PP, plant and machinery, can you produce the plant and machinery? Can you use the plant and machinery for production? Let me ask you a question. In ANM classes, we are having AC. Hello, sir. Can I put the AC at 7 o'clock? Yes, sir. Can I off the AC? Because it is having control with me. So, what AS26 is saying that if you don't have the control, sir, that point, just you read this point, you will be able to appreciate. Generally, human resource cannot be shown as asset, as the entity cannot what them? Control them. Sir, for a TCS company,
brilliant, fantastic software engineers are there. Sir, like them, no one is there. None other company, even Wipro does not have that much of very good expert software developers are there. This is not my opinion, TCS opinion. TCS want to show it as a what asset? Intangible asset. Hello, sir. If TCS is saying that, my dear employee, don't go to washroom for next 5 days. Possible, not possible. Don't breathe for next 7 days. Say through, sir. That means, sir, human resource is not a dash asset. Controllable asset. Since it is not a controllable asset, it should never be treated as a intangible asset. Are you really with me? So what AS26 is saying that in order to recognize as a intangible asset in the books of accounts as intangible asset, it should satisfy 3 conditions. Condition number 1. First one, basic nil condition should be satisfied. Nil satisfy, recognize, don't ask for the recognition at all. Sir, I satisfy the nil condition, then check the controllability conditions. And because of that controlling, I should be able to generate the future economic benefit. For that only I am asking the controlling. Whenever I want to use it, I should be able to use it. By using it, I should be able to generate revenue. That is called as future economic benefit. Are you really with me? And the last one, sir, cost should be reliably measurable. I should be able to say that how much I spent for generating that intangible asset. Are you really with me? If these 3 conditions are satisfied, you can recognize in the books of accounts as, okay, sir, how I have to initially recognize? Simple. Sir, you have to recognize at what? Intangible asset should be initially recognized at cost. Cost of intangible asset that is purchased can be calculated as follows. How you can purchase the raw material. How you can manufacture the raw material. How you can purchase the PPE. Or how you can manufacture the PPE. The same way you can either purchase the intangible asset or manufacture the intangible asset. The purchase of intangible asset is mutatis mutandis the same of AS10. Is mutatis mutandis the same of? Even I can say AS2 also, but AS2 is having a different purpose. It is for the purpose of sale, not for the purpose of use. But intangible asset is also for the purpose of use. Correct? That's why I am, sir, hesitant to refer to AS2. I am, sir, feel free to refer to AS10. Comfortable? Sir, cost of what asset? Intangible asset, sir. First one, you would have paid some amount to bought the software. That is called as what price? Purchase price. Add what refundable? Non-refundable or non-creditable taxes. Sometimes stamp duty you would have paid because the software right was with the seller. It would have been registered in my name. Sometimes I would have got a license. This license was with the lessor. He would have given to me to the lessee. For that, I have to incur expenditure, right, sir? But for that, I can't take credit, means it should form part of the cost. Add directly attributable expenses for acquisition, such as what fee? This is not like carriage, inward transportation, GTA and all. This is what fee, man? Legal fee. I would have paid some amount to the advocate to saying that this software, this right, please register in my name. So that is a directly attributable expenses. Are you able to appreciate when the asset changes, the nature of expenses changes? Comfortable. Less what discount? If I purchase, since I am purchasing bulk, for example, I may have 20 branch office. For all the branch offices, I am purchasing Tally software. Since I have purchased in bulk, Tally would have provided some trade discount. That should be reduced from the cost. You will be getting the initial cost of what asset? Intangible asset. Clarity? Sir, in PPE, we were having barter. Are you remembering? I were having Activa and I have given that Activa and I have got the Jupiter. Or I were having Activa and I got the Bullet. If I give Activa, get the Bullet, that means the transaction is having commercial substance. If I give the Activa and get the Jupiter, sir, that does not have commercial substance. Correct? The same way, I may give one item to get the intangible asset. That means in case of what or what? Barter or exchange. Intangible should be recorded at the what value? There also it is at fair value only. Are you all really with me? But when
we will be recording at fair market value if the transaction is having what substance? Commercial substance. That means because of acquisition of the PPE, sir, the future economic benefits of the company should increase. Then we can say that there is, sir, commercial. This is generally the fair value of the what given up? Asset given up. Or the fair value of the asset acquired in the barter, which is more reliable. Which is what? The same thing we have discussed in AS10 as special cases. Are you remembering, sir? I just go through that. Look at here. Special cases on what recognition? Initial. Sir, you may have barter, sir. You have to check that whether the transaction is having commercial substance or lacks what substance? Commercial substance. If the transaction is having commercial substance, asset received should be recorded at the what value? Sir, fair value or fair market value of whom? Fair market value of the asset given up. If not available, fair market value of the asset received. If both are not available, sir, WDV of the asset given up. Are you really with me? Sir, if the transaction does not have what substance? Commercial substance. Asset received should be at the carrying value. That is WDV of the asset given up. Are you really with me? That's what even they are saying. But in AS26, they are not asking you to check whether the transaction is having what substance or not. They are saying simply that you have to record at the fair market value. You will be having a question that fair market value of what? Fair market value of the asset given up generally, or fair market value of the intangible asset received, whichever is more reliable, comfortable. I am coming to illustration number 4. One question ICAI is asking to us. What is meant by intangible asset? Now you should be able to say what are the characteristics of intangible asset and what are the important factors to consider the recognition of item as what asset, man? In order to recognize an asset item as an intangible asset, it should satisfy 3 conditions. Correct? What is the recognition criteria in accordance with the provisions of AS26? You know, the same theory question is there in the ICAI study material. Are you all really with me? An intangible asset is an identifiable. First of all, it should be non-monetary asset. Non-monetary asset. Without what substance? Physical substance. Held for what? Use. In the production or supply of goods or services, or for rental to others, or for administrative purpose. Exactly the same definition of the PPE after certain point of time. Like, sir, in the production or supply of goods or services, either for rental to others, or for what purpose? Administrative. Below are the 3 key ingredients to be satisfied to cover an item as an intangible asset under this standard. First of all, it should be, number 2, it should, sir, the control over that means the entity should have control over the resources. And expectation, probable 50% plus of the what economic benefit flowing to the enterprise. That means because of that asset, enterprise should have a future economic benefit. If all the 3 conditions has been, the recognition of item as an intangible asset require an enterprise to demonstrate that item meet the definition of what asset? Intangible asset, and recognition criteria set as below. It is probable that the future economic benefit that are attributable to the asset will flow to the what? Enterprise. And cost of asset can be measured reliably. Are you all really with me? One more question ICAI is asking. What is the measurement criteria at the time of initial recognition of intangible asset acquired through what acquisition? Separate acquisition. That means, sir, I have separately acquired. That means I have purchased basically. You know the formula. Once you purchase, how you will record? It has to be recorded at cost. What are the elements of cost? Purchase price. Add non-creditable taxes. Directly attributable expenses such as legal fees. Let's say discount. So if an intangible asset is acquired separately, basically purchased, cost of intangible asset can usually be measured reliably. This is particularly so when purchase consideration is in the form of cash or other monetary asset. The cost of an intangible asset comprises its what price? Purchase price. Any what duty? Import duty and other taxes. That is other than those subsequently recoverable by enterprise from the taxing authority. Any directly attributable expense on making the asset ready for its what use? Intended use. Directly attributable expense
For example, professional fee for what services? And any trade discount and rebate are deducted in arriving at the cost. The same table they have written in English. Are you all really with me? This is what the initial criteria. Are you all really with me, sir? Fine, sir. Fantastic, sir. I have satisfied the nil condition. I am having controllability, and because of that controllability, I am having future economic benefit. And for me, the cost is reliably measurable. Are you all really with me? I will recognize that item as a intangible asset at cost. At what? Okay, I have the journal entry, intangible asset account debit to bank account, because I would have purchased the software. You tell me software satisfied nil condition. Yes, sir. Can I sell software today to some other person? Yes, that's why it is identifiable. That's why it is identifiable. Are you all ready with me? Yes, sir. Sir, number 2 is software. Once I purchase the software, is it controllable? Yes, sir. Will it create future economic benefit? Yes, sir. Hello, sir. And is the cost of purchasing readily measurable? But after I purchase the what? Software, I am incurring subsequent expenditure. I am incurring. This is mutatis like AS10. Are you remembering? Sir, you may incur what expenditure? Subsequent expenditure. So you purchase the plant and machinery. Example, in our personal life, we purchased a bullet. So every 3 months, you have to go take that bullet for regular repair and maintenance. Debited to the what account? Because it's recurring in nature. Because it's revenue in nature. Because of doing the repair and maintenance, it is not going to increase the efficiency of the bullet. It is not going to increase the future economic benefit earning capacity of the bullet. It is not going to increase the life of the bullet. For the next 3 months, when I am, sir, driving the bullet, it should not stop at road. For that purpose, for smooth running only, I am doing repair and maintenance. Correct? Sir, but if I incur an expenditure, because of that expenditure, if it increasing the life or efficiency beyond the originally assessed level, then it should be what? Capitalized. Are you really with me? And you are doing a major replacement. That means, sir, out of the bullet, you are changing the what? Engine. Or major inspection. Or major overhaul. Then you have to take the WDV of the bullet as on today. Inside that WDV of the bullet, you would have purchased new engine at cost of the new part. Less WDV of the, this is nothing but WDV of the engine. Are you all really with me? My dear lovable students, this WDV of an old part is a panchayat. Remembering, you have to go and check the invoice split. There is breakup of the supplier's invoice. No, sir. In the supplier's invoice, he showed only bullet. Yes, not mentioned. No problem. If not available, fair value of the old part at the date of, on the date of purchase of bullet, if I have not purchased the bullet, if I have purchased the engine alone, what would have been my cost? No, sir. At that time, engine itself is not there in the market. Because at that time, only bullet was introduced. Hello, sir. What bullet company is saying that for next 3 months at least, sir, engine will not have any problem. Sir, if 1 and 2 are not available, cost of what part? New part. As on today, you have to adjust the time value. If the discount rate available, then you will get the cost before, cost at the time of purchase of the bullet. From there, you have to reduce the notional depreciation. Comfortable? And that has to be reduced as the WDV of the old part. Similarly, my dear lovable students, after you recognize an item as an intangible asset, you are incurring regular maintenance. You are incurring what? For the software, you are, sir, regular maintenance. Sir, debited to what account? Simple maintenance account debit to bank account. Are you all really with me? Yes, sir. P&L account debit to bank account. Sir, I incurred an expenditure which increases the life of the intangible or productivity of the intangible beyond what is originally assessed. For example, the earlier life was only 3 years, but because of incurring certain expenditure, the life is increasing to 10 years. Then it should be capitalized with the what asset, man? Intangible asset. That is, a journal entry should be intangible asset account debit
to bank account. Intangible asset account debit to bank account. Intangible asset account debit balance sheet to bank account. That means that expense should not taken to the P&L account. That expenses should be taken to the balance sheet. Comfortable? This is what the story of the discussion for intangible asset. If you purchase the intangible asset, if you purchase the, certain people will create the intangible asset. They themselves will develop the intangible asset. For example, if you see Elon Musk, have you heard about it? Yes, sir. Even 1 week before also, there were some happy news for Elon Musk. What was the happy news? Tesla in India. How many kids Elon Musk is having? Recently delivered last one. Yes, sir. That's what I said, happy news. Fantastic to the core. So what this people like Elon Musk is doing that, they are having lot of money. So they will be doing something. Hello, sir. He is trying to find something. He himself don't know what thing. So he will be spending some crores and crores. And after that he will say that, sorry sir, project dropped. Understanding? Once that project has become hit, then they will allow to use. For example, I will just tell you one thing. I am going to find out, practically not possible. Example, I am going to find out an equipment, sir, or a chip or something, which will increase the life by next 50 years. You will not die, or lifetime you will not die. Research is going on. Now research is going on. Hello, sir. If I become successful, some hormones I will be find out, or like in COVID we used 2 vaccines, COVID shield and also the Covaxin. Like some vaccine I am going to find out. If you put that vaccine for next 1000 years, you will not die. No need to go to hospital at all. The speciality of this vaccine, which is ANM vaccine, is you will never get aged. You will never get aged. Why we are dying? Because our internal organs like heart, lungs, kidney become chutney. Correct? Because it is getting aged. The function of the heart is getting tired. Because you are sleeping. 24 hours I have to work. Correct? Yes, sir. You are studying. 24 hours I have to work. You are in bathroom. 24 hours I have to work. Who? Heart. So heart is saying that let me take some rest. Okay, fine. That is what we are calling it as, sir, cardiac arrest or heart attack, whatever it may be. Right, sir? So, my dear lovable students, I am going to find out a vaccine. If you put that vaccine, hello, sir, for next 1000 years, your heart won't feel that it is working very hard. I will give such hormones to the heart. So you tell me to find out such a vaccine, at least 50 crore will be spent. Henga sir podum. If 50 crore is only there, people like Adani, Ambani will immediately make 500 crores and they will find out one vaccine. For marriage itself, they are spending that much. So to save the life, hello sir, including their wife, they will surely spend more. Are you all really with me? Sir, 99.99% this project is going to fail. 0.999 say this 99 for next 2 years. But people like Elon Musk or Adani, Ambani will do 500 crores. Spend 500 crores. You know why? All over the world will start talking that Elon Musk is finding out something. Adani is doing something. Ambani is doing something. Tata is doing something. Because their other products and the project will get good advertisement. Everyone will start thinking that, hey, what is this? Who is this man, Elon Musk? Hello? All these stuffs they will be doing. So what AS26 is saying that
You are not purchasing the intangible asset, you are developing the intangible asset. That is, sir, PPE either you can purchase or manufacturing, constructing, correct? That's what the constructing part is, what the second part. Check that. Research and development expenses. What AS 26 is saying that should be classified into two categories. One is research phase and other is what? Development phase. Research phase and what? AS 26 is asking that. Will the research phase, will all research phase become successful? But some will become. So what AS 26 is saying that whether the research become what or not, expense to the what account? Because future economic benefits are not certain. I will tell you why. Sir, finally I find out that ANM vaccine, like Covaxin, finally, practically not possible, example purpose. Finally I find out. I budgeted 500 crores. Into 500 times I spent. So I don't know how to write the number. Some number will be coming, don't worry at all. I am saying that this much is the cost, huge cost I have incurred in the what phase? Research phase. Hence, I am going to price the one vaccine as 10,000 crores. What people will say? Better I will die. Better I will. So 1 or 2% may buy and put the vaccine. Like again, sometimes the researcher, ANM itself have to put the vaccine. Because nobody will be there in the market to buy. That means there is no what economic benefit. That is because of spending huge amount in the what phase? Research phase. You can't charge that from the customer. You can't say that I spend this much rupees, this much crore, so I have to get it. So what AS 26 saying that some research will be successful, some research will be failure. Whether it is what or not, debited to what account? Because that expenditure will never generate. You may argue, no sir, because of doing research phase only I am able to find out new vaccine. Hello. Once that new vaccine come into existence only I have developed that vaccine. So without research phase, I can't develop it. So it should also be allowed to be debited to the intangible asset account. Should not be debited to the what account? AS 26 saying that no, we don't have such idea. Any expenditure you incurred, whether the project is successful, whether the project is failure, sir, any expenditure incurred during the what phase? Research phase should be debited to the, because you will be incurring, sir, huge amount. Because of that, there is no future economic. Now, I started finding out a vaccine called as what vaccine? ANM vaccine. I found out the vaccine. What I have to do? First, I have to kill some animals called as monkeys. That is a normal practice, correct? First, I will be putting on monkeys. After I put the vaccine on monkey, every monkey start jumping like anything. Super, sir. Fantastic, sir. Monkey got energy. I proved by taking both monkey and also the vaccine to the government. And I showed before the government. I was like Endiran Rajinikanth. This robo will do well. Hello, sir. Surely there will be someone who is saying that Inimeda Kadaya Arambika Bodhu. Will really with me? I proved to the government saying that this monkey will live for a long time. My vaccine can be applied on the human beings. Please give permission. Hello, sir. Government will check 1, 2, 3, 4. 4 condition. Number 1. Is it technically possible? Technologically, is it possible? In India, that much technology is there to develop this vaccine to apply in the human body. Because now you produced only, sir, half liter of vaccine. If you have to sell all over India, it should be first of all technically. Sir, I am asking that if 100 people put this vaccine, how many people will
day. I am saying that, sir, 1 or 2 will surely live, sir. That means legally it is not permissible. Legally it is not permissible. Are you really with me? Yes, sir. Now, government is asking me, hi ANM, now you are going to launch this vaccine to the whole world, because everybody in the world will buy. In order to make the production, financially, do you have that much money? Question arises. Are you really with me? And the last one is the cost measurable. Not during this period. During the period of the what phase? Development phase. If all the 4 condition has been satisfied, hello sir, then from the date of government saying that yes, monkeys are living good, you can start, sir, developing for what beings also. From that point, you will be incurring certain cost. Yeah, that will be debited to the asset account as intangible asset. Are you really with me? So, my dear lovable students, I started manufacturing a vaccine called as ANM vaccine. Hello, sir. I will be having what phase? 2 phase. Number 1, research phase. Are you really with me? And the development phase. Any cost incurred during the research phase should be debited to the P&L account. That's it, game over. AS 26 is saying that whether you are having future economic benefit, whether you don't having future economic benefit, such things put it on dustbin. We don't want at all. Clarity. Are you able to appreciate? But once 4 conditions has been satisfied, what is condition number 1? Technically possible. Condition number 2, legally permissible. Hello, sir. Then financially feasible. Cost is measurable. Correct? Sir, 4 beautiful words. Tell me what are 4 beautiful words. Number 1. Technically possible, legally permissible, financially feasible, cost is measurable. Second time. Technically possible, legally permissible, financially feasible, cost is measurable. Hello, sir. Repeat once again. Technically possible, legally permissible, financially feasible, cost is measurable. Correct? If all the 4 condition has been, then you can capitalize. Sir, expense to what account? P&L account. If any one condition is not satisfied. If any one condition out of the 4 condition is not satisfied, then you have to debit it to the, my dear lovable students, you tell me there is a definition for intangible asset. In order to be intangible asset, nil condition should be satisfied. N stands for non-monetary, I identifiable, L lack of physical substance. Let me ask you a question. Is love tangible or intangible? Intangible, sir. Is it monetary? No, sir. Kadala kaasku vitru vandaruviya. Is it identifiable? Yes, sir, identifiable, sir. Only with this person I am having some special feeling. Yes, sir. Is it lack physical substance? Yes, sir. Because you can't touch. Correct? Okay. My dear lovable students, sir, I don't know how many of you are committed. Anyone in this class? If yes, also openly you won't say, I know. Anyone know? Raise your hands. That means others are. Like that we have to understand. Okay, fine. Sir, you will be having 2 phases. One is called as research phase. You will be going and seeing and, sir, giving lot of chocolate to lot of people. Now we are in March, sir. Just now February 14th has been over. On that day, you would have spent not on one project, many projects. How all the project got success? No, sir. Debited to P&L account. I am not saying. Yes, 26 is saying. Hello, sir. Once, sir, you liked them, they also liked you.
you will be start spending expenses by taking them, going out, having movie, popcorn together, one juice, two straw, like that, etc., etc. Hello, sir. At that time also, don't start capitalize. At that time also, what phase only? Research phase. Take that person, check that is technically possible. Hello, sir. Technologically, it is possible, sir. Legally permissible. Hello, sir. Financially feasible. And cost is what? Measurable. நேரா அப்பா அம்மாட்ட கூட்டு போய் காட்டுங்க எப்படி monkey எடுத்துட்டு போனீங்களோ அதே மாதிரி. I'm not saying that this is monkey. No, just example I am correcting. That's it. How you are standing before the government, the same way you stand before your parents. Saying that if they says that proceed, then your what phase started? Development phase started. Then you start develop. Hello, sir. Once they say okay after checking four things. Number one, technically possible, legally permissible, financially feasible, cost is measurable. For example, a boy is taking a boy to parent. Legally not permissible. Yes, sir. Sir, girl is taking one girl to parent. Legally it is not permissible. You have to check all the four conditions. All the four conditions tick na. Then only your period of capitalization starts. From that period, whatever cost you are incurring should be, sir, taken to the what sheet? Balance sheet. Comfortable. We'll quickly read this and we will have a pause. Sir, what is research phase? It is the, sir, identification phase. Identification. I am identifying. That is activity of creating or inventing a new product or what? Process. For example, I try to find out the vaccine. So, I don't know what vaccine, which vaccine, will the vaccine will come out or not. Development. It follows successful research. If the research is successful, government said that monkey is okay. Parents said that girl or boy is okay. Then only what phase will start? The process of converting the result of successful research into a marketable product is called as development phase. Once the government said okay, then I will start to work on it to apply on the human body. You just think of it. After I spent trillions and billions of money, if I take to the government, government is saying that these, sir, product cannot be accepted. Legally it is not accepted, then entire money will go off. So always I will make a prototype. I will take that prototype to or to any person, whatever it may be the authority. They have to give me the permission. Once they give the permission only, what phase will start? Development phase will start. For example, before you construct a building, you are having planning. That planning is the research phase. I don't really mean to me. Once you get the permission from the authority, you will start constructing the building. That is the development phase. I don't really with me. One question is there for ICAI. What is the criteria of recognition and measurement of internally generated intangible asset? Will you recognize internally generated intangible asset? Internally generated intangible asset. Yes, sir. Only internally generated goodwill will not be. Sir, the vaccine is internally generated only, no, sir. Yes, sir. Sir, just now the vaccine example is what generated only? Internally generated only. I don't really with me. Describe what kind of cost is considered for capitalization with reference to the provisions of AS 26. Whether the same apply for internally generated goodwill also? No. Are you understanding the difference? You taken in a wrong sense that internally generated means goodwill alone. No, man. It may be goodwill or it may be vaccine. So to assess whether an internally generated intangible asset meet the criteria for recognition, an enterprise classifies the generation of asset into how many phases? Two phases. One is research phase and research phase means the expense relating to research phase is expensed off in the statement of what account. Whether you are having future economic benefit, whether you are not having future economic benefit, my dear lovable students, it has to be debited to the, with regard to the what phase? Development phase is the application of what finding or other knowledge to a plan or design for the production of new or substantially improved material, devices, product, process, system or service prior to the commencement of the commercial production or use. An intangible asset arising from development
or from the development phase of an internal project should be recognized if and only if an enterprise can demonstrate all the conditions given in para 6.15, that is which has been mentioned above. Comfortable? But cost of an internally generated intangible asset is the sum of expenditure incurred from time when the intangible asset first meet the what criteria? Reinstatement of expenditure recognized as an expense in the previous annual financial statement or interim financial statement is prohibited. Hello, sir. That means last reinstatement of expenditure recognized expense means last year I have treated it as an expenditure, but this year I am converting that into intangible asset. That is not allowed as per AS 26. The cost of internally generated what asset? Comprise of all expenditure that can be directly attributed or allocated on a reasonable and what basis? To creating, producing and making the asset ready for its what use? From the time when the intangible asset first meet the what criteria? Internally generated goodwill is not recognized an asset because it is not a identifiable resources controlled by the what? Enterprise that can be measured reliably at cost. Are you able to appreciate? So till here we are talking about the vaccine, but this point we are talking about the goodwill. One more question is there. Advise a complete accounting treatment for research and development phase as per AS 26. Sir, whatever cost you are incurring should be debited to the in the research phase means acquisition of knowledge and development phase means application of knowledge. Research phase means acquisition of knowledge. Development phase means application of the knowledge. Are you understanding? The expenditure relating to the research phase is expensed off in the statement of what? However, expenditure incurred in the development phase is capitalized as cost of internally generated. If an enterprise cannot distinguish, sir, I am not able to separate my what phase from the what phase of an internal project to create an intangible asset, enterprise treat the expenditure on that project as if it were incurred on the what phase only. Someone know, sorry sir, I don't know how much amount to be debited to what account? P&L account. Hello sir. Yes man, you are right. AS 26 saying that treat entire expenditure incurred in the research phase. That means should be debited in the P&L account. Don't recognize in the balance sheet. Hello. We are having one more question. Illustration number 10. AB Limited launched a product for producing product X in October. Company incurred 20 lakhs towards research. Should be debited to that. That's it. Due to prevailing market condition, management came to the conclusion that product cannot be manufactured and sold in the market for next how many years? 10 years. After research only they came to know. For that 20 lakhs swaha. Whether the project is successful or not, any expenditure incurred during the research phase should be debited to the management. Hence want to defer the expenditure right off to what year? Future year. No. In the year in which you have incurred, it should be debited to P&L account. Right, sir? Advise the company as per the applicable accounting standard. As per AS 26, what is it? Expenditure on research should be recognized as expense when it is. Hence, the expense amounting to 20 lakh incurred on the research has to be charged to what account? In the dash year ending 31st March 2022 itself. Are you all really with me? Coming to next question, man. These all are ICAI illustrations. We'll be doing illustration number 11. Time for discussion. We'll come back with the amortization, which is equal to depreciation. For tangible asset, we will call it as depreciation. And for intangible asset, we'll call it as. Then we are having question for practice, my dear lovable students. And we'll be talking about the recoverable value in case of intangible asset, which is AS 28 starting. That's it. AS 26 comes to an. Very good. Fantastic to the core. So shall we do the last question with the connected area? Very good question according to me. I love you question. During 21-22, an enterprise incurred cost to develop and to produce a routine low-risk computer software product as follows. Completion of detailed program and design phase 1, 50,000 rupees.
Coding and testing, phase 2, 40,000. Other coding, phase 3 and phase 4, 63,000. Testing cost, phase 3 and phase 4, 18,000. Product masters for training material, phase number 5, 19,500. Packing the product, 1,500 units, phase number 6, 16,500. After completion of phase number 2, it was established that it is technically feasible. That means, till phase number 2, it was on what phase? That means this 50,000 rupees and 40,000 rupees should be debited to the P&L account. Pakka? But after second phase, that is from third phase onwards, should be capitalized. You are required to state how the above referred cost to be recognized in the what of accounts, books of accounts. Look at the last phase, phase number 6. In bracket, they have given how many unit? That means AS2 will be applicable. Correct? Because packing the product, you have packed the product. Then this amount has either become inventory. So this should be debited to the what account? P&L account. This many students will miss this point. What they will say, no, till phase number 2 is the research phase. After research phase, we are only having development phase. The entire cost what we have incurred in the development phase should be capitalized, except this 16,500. Read the answer. Read together. As per AS 26, cost incurred in creating a computer software product should be charged to research and development expense when incurred until technological feasibility or asset recognition criteria has been established for the technological feasibility or asset recognition criteria have been established upon completion of detailed program design, coding and testing. In this case, 90,000 should be recorded as what? Expenses, which is 50,000 for completion of detailed program design and 40,000 for coding and testing to establish technologically feasible or asset recognition criteria. Right, sir? Cost incurred from the point of technological feasibility or asset recognition criteria until the time when product costs are incurred are as what cost? Such as 63,000, 18,000 and 19,500 comes to 1,500,000. But packing cost of 16,500 should be recognized as expense and charged to what account? So this 16,500 should be charged to P&L account. These three items should be capitalized, and these 2 items, since it is there in the research phase, should be. Are you comfortable with AS 26? My dear lovable students, this is a beautiful standard. I am not teaching not only AS 26. I am connecting AS 2, AS 10 and AS 26. What you are supposed to do now is take a 20 minutes to 30 minutes break, revise all the 3 standards connectively. You will get a brilliant grip, and we will be coming to a very small slot called as amortization, which is nothing but equal to depreciation. And also we are having AS 28 introduction. With this intro only, I will step into AS 28 because they are talking about a recoverable value of an intangible asset. This is purely a topic to be discussed in AS 28. So this will open the doors of AS 28, and by that we will enter into AS 28. Are you comfortable? Very easy to recall or remember, sir. So do a quick revision of 30 minutes and come back. We'll be continuing at the appropriate time. Sir, very, very, very happy morning to all. So we are doing AS 26, intangible asset. Till now we have discussed that in order to categorize an asset as an intangible asset, 3 conditions should be satisfied. Number 1, non-monetary. Number 2, identifiable. Number 3, lacks physical substance. Right, sir? And AS 26 is specifically saying that any cost, deferred revenue expenditure can never be treated as a intangible asset. Right, sir? And my dear lovable students, when you will recognize an intangible asset in the books of accounts, it is not only the nil condition satisfied, that is only one criteria, and that intangible asset should be able to be controlled by the entity, and that intangible asset should give you economic benefit, and cost should be reliably measurable. So question arises, is internally generated asset like goodwill can be recognized as intangible asset? No.
Because, sir, cost is not reliably measurable. Since a human resource is not controllable, we will never treat human resource also as an intangible asset. Once it satisfied all the criteria, we will be recognizing the intangible asset at its cost, such as purchase price, add non-refundable or non-creditable taxes, add directly attributable expenses, less trade discount, you will get the initial cost. By giving something, if you get the intangible asset, that is called as barter. In case of barter, you have to record at the fair value. You agree with me? Fair value. You may be having subsequent expenditure with regard to intangibles. You have to check that whether that is a regular maintenance or because of that expenditure, if there is an increase in life or productivity beyond what is originally assessed. If it is a regular maintenance, debited to the P&L account. Sir, in case of increase in life or productivity beyond what is originally assessed, it should be capitalized with the intangible asset. That means you have to pass an entry that intangible asset account debit to bank account. Sir, I am not purchasing the intangible asset. I am self-generating the intangible asset, not goodwill other than goodwill. You will be having two phases. One is called as the research phase and other is called as development phase. Whether the product or project is successful or not, whatever expenditure you have incurred during the research phase should be charged to the P&L account. And development phase. If you satisfy four conditions or four things has been tick. Number one, technically possible, legally permissible, financially feasible, and cost is measurable, then you can start count the expenses for the purpose of capitalization. If any of this condition has not been satisfied, even expenditure incurred during the development phase also should be charged to the P&L account. So two phases, research phase and development phase. That's where we have stopped, my dear lovable students. We have to complete AS 26 by talking about the concept of amortization. First of all, understand that I have done with the research phase. All expenses should be debited to the P&L account. I have done with the development phase. Four condition has been satisfied. I will recognize as PPE, which is property, plant and equipment. Once I pass, not PPE sir, as intangible, as intangible asset. Once I pass the entry that intangible asset account debit to cash or bank account, I should start depreciating the intangible asset. But for intangible asset, we will not use the word depreciation. We will use the word amortization. So for the tangible asset, sir, we will use the word depreciation. Can we quickly recall what are the rules of depreciation? Rule number one, my dear lovable students, what is depreciation is what? Rule number one. Depreciation refers to the expense that is recognized by an entity in order to give effect to the wear, tear, obsolescence and what of time? Passage of time. So this is called as depreciation. Correct, sir? The next question arises from when we have to start provide the depreciation. Depreciation start when the asset is what for use and continue till the asset is disposed of, or it is fully written off to its what value? Residual value. Are you agree with me? Then note number 3, the third point with regard to depreciation. There are so many methods of depreciation are there, such as straight line method, WDV method and units of production method. And which method to choose? The selection of method of depreciation is based upon the pattern of the economic benefit that are expected to be realized from what the asset, utilizing the asset. Are you agree with me? When you are calculating depreciation, an entity has to estimate the what value? Salvage value and also the useful life. Right, sir? And once you estimate, this estimate need to be reviewed when annually, and in case there is any change in the estimates of this value, as per AS5, you have to treat it as change in accounting estimate, and the difference should be applied how? Prospectively. Are you really with me? And with regard to fifth concept of the depreciation, an entity can change the method of depreciation from what to what? SLM to WDV or WDV to SLM. And in such case, it will be treated as change in the accounting in the pattern of the economic benefit to be realized. This change is treated as change in accounting estimate and hence need to be prospectively applied. Are you really with me?
AS10 actually introduced a new concept called as component method of accounting. That means, in case if an aircraft is there, aircraft engine can be depreciated in a different manner with a different life, and aircraft seats can be depreciated in a different manner. So component method of depreciation, in case the asset comes of major component having useful life which are different from the remainder of the what asset, then you can have separate set of depreciation for the major component and also the useful life which are different from the remainder of the what asset. Note number 7. If there is any changes in the existing decommissioning, restoration and other liability, automatically cost of PPE will change, because the cost of PPE comprises of present value of the decommissioning cost and the restoration cost. Am I right, sir? So if there is any change in liability or price adjustment or change in duty or change in initial estimates of amount provided for dismantling, removing, restoration or similar factors, surely there will be change in the cost. These are the 7 important points you have to take care with regard to depreciation. And in our book, my dear lovable students, we are having students note. There, one page is there. There you can write all the 7 points at your free time. Are you really with me? So if it is PPE, then it is depreciation. Now coming to the amortization. Amortization refers to the write-off the intangible asset over its useful life. Amortization for an intangible asset is similar to depreciation for a tangible asset. That's it. If the asset is PPE, property, plant and equipment, I will call it as depreciation. Whereas if the asset is intangible asset, I will call it as amortization. That means I would have gone through 2 phases, my dear lovable students. Phase number 1, development phase, and number 2 is the research phase and the development phase. Right, sir? Anyway, research phase will not come in the balance sheet, because research phase, whether the product or project is successful or not, I will be charged to the P&L account. Correct, sir? Whereas with regard to the development phase, once 4 condition has been satisfied, from that point, whatever expenditure I am incurring will be capitalized. For example, the total expenditure from that point comes to 10. This 10 crore has to be amortized. This 10 crore has to be amortized over the life of the intangible asset. Over the life of the... Now question arises, what is the life of the intangible asset? This is not like plant and machinery. You have to check that whether the life is a limited life or unlimited life. That is called as finite life or indefinite life. Finite life because of the legal life. For example, I am having the right to use the intangible asset only for next 10 years. I am having the license only for 10 years. For example, I purchased the software. I paid 10 crore rupees for that particular software. And I am having the right to use the software for 5 years. Every year, I should charge the P&L account. How much crore? 2 crores. That means amortization on systematic basis. Amortization on based on the pattern of benefit. I have to check that over the life of 5 years, in what pattern I am going to get the future economic benefit. That's what pattern 1, pattern 2, pattern 3, pattern 4 and what? Sometimes, sir, the pattern in the initial years will be more and in the subsequent years will be less. Then I have to amortize more in the initial year and less in the subsequent years. Are you totally with me? That means what they are trying to say is the cost of the PPE should be amortized over the life of the intangible asset. You have to check that whether the life is finite life or indefinite life. If the life is finite life, my dear lovable students, then you have to write off the cost of the intangible asset over the period of the life. If the life is 5 years, you have to write off in 5 years. There is no doubt. Within that 5 years, how I have to write off? Whether it is divided by 5 years, question arises, correct? That's what AS26 is saying, that amortization on systematic basis based on the pattern of what? Benefit. What benefit you are getting? How you are getting the benefit over the 5 years? If you are getting more benefit in initial years, amortize more in initial year. Are you really with me? Sir, there is no life, sir. I have constructed a software
That can be used for next 25 years. Yes. But what AS26 is saying that, sir, you have to amortize the cost on a systematic basis if available. On a straight line over next how many years? 10 years. So the maximum life of the intangible asset as per AS26 is how much here? Sir, you are arguing that, no sir, I am having life more than 10 years. So 10-year limit unless proven otherwise. If nothing you are saying that, if you don't have any evidence to prove that the life is more than 10 years, then intangible asset will be having a life of AS26 as a rebutable presumption or assumption that useful life of an intangible asset cannot be greater than 10 years. Very important point. So the maximum life of an intangible asset is 10 years as per AS. But therefore, unless an NDT can specifically prove with evidence that life of an intangible asset is greater than how many years, we always amortize the intangible asset over the finite life or 10 years, whichever is shorter. Whichever is what? Whichever is what? So we will try to write off the cost of the intangible asset. That is, we will try to amortize the cost of the intangible asset within either the finite period. That means as per legal terms, how much? For example, if the legal terms only 5 years are there, or statutory limit of 10 years as per AS 26, whichever is lower, shorter. Are you really with me? Subsequent change in the useful life estimate. Sir, initially I thought that my PPE, sir, intangible asset will be having a life of 8 years. That is allowed as per AS 26. But in case estimate of the useful life subsequently changes, in future it is changes, no problem. Then we will prospectively adjust the amortization for the what year? Future year. Why? Because that is a change in accounting estimate as per AS 5. That is the remaining WDV will be amortized over the remaining useful life. That means initially I may thought that the life of the intangible asset will be 10 years. But after 5 years, actually, as per initial budget, 5 more years are there. But I am thinking that no, 5 more years are not there, only 3 years are there. Then the balance WDV should be write off over the period of the remaining 3 years. These are the rules of amortization as per AS 26. Shall we start doing ICAI question? Question number 1. ABC Limited developed know-how by incurring expenditure of how much lakh? 20 lakh. Know-how was used by the company from 1/4/2021. Then you are supposed to, sir, amortize the cost from 1/4/2021. Useful life of the asset is 10 years from the year of commencement of its use. It's allowed, my dear lovable students. Company has not amortized the asset till 31/3/2028. Oh my God. That means, sir, 11 means 12, 13, 14, 15, 16, 17 and what? 18. 1, 2, 3, 4, 5, 6, 7. Already how many years over? 7 years over. Past journal entry give effect to the value of the know-how as per AS 26 for the year ended 31/3/2028. Brilliant question according to me. Because what is the cost of the intangible asset? 20 lakhs. Sir, this 20 lakhs started using from 1/4/2011 or 21. Whatever you want you can take. Can we take it as 11? So 1/4/2011. Then it's 11, 12, 13, 14, 15, 16, 17. Correct. So 1, 2, 3, 4, 5, 6 and 7. For 11, 12, first year will come. Yes, sir. Can we put like that itself? Okay, man. Better. As per the financial year itself, we will put just to remove the confusion. So we are having 11, 12, 12, 13, 13, 14, 14, 15, 15, 16, 16, 17. Are you all really with me? So we are having 1, 2, 3, 4, 5, 6. 6 years are there. One more year is there, 17. Because these are covered by AS 5 as prior period item, my dear lovable students.
This is current year amortization. Are you all really with me? That's why I was very clever in classifying the years. I can't club because this 6-year amortization of the prior period I am going to debit in my P&L account. AS5 is saying that it's a prior period item. Prior period item should be separately disclosed. That's what you have learned. Right, sir? That means, my dear lovable students, cost is how much lakh? 20 lakh. Life is 10 years. Right. What is the rate of amortization given? Nothing. So basically, 20 lakhs divided by 10. 2 lakhs is the annual amortization. Am I right, sir? So 6 years into 2 lakhs comes to 12 lakhs will be debited in the profit and loss account of the previous year 17-18. There is no doubt. But not as the current year expenditure, but as the prior period expenditure as per AS 5. Now this 17-18 will be debited to P&L account as amortization of how much lakh? So 12 lakhs plus 2 lakhs comes to 14 lakhs. Out of 20 lakh, if you reduce 14 lakh, 6 lakh will be the carrying amount of the PPE in the books of accounts. Comfortable? Come on, man. Profit and loss account debit. Look at what period item? Prior period item. How much lakh? 12 lakh. This is as per AS 5. Amortization account debit. How much lakh? 2 lakh. This is as per AS 26. Comfortable? And to know how, because I'm crediting the PP intangible asset 14 lakh being amortization of how many years? 7 years. Out of which amortization of 6 years charged as what period item? So this is a consolidated cumulative question of AS 5 read with AS 26. Can I proceed, sir? Are you able to appreciate, sir? Moving to illustration number 2. What is meant by amortization of an intangible asset? What are the different methods of amortization as per AS 26? Sir, amortization means what allocation? Systematic allocation of the depreciable amount of a dash asset over its useful life. Correct, sir? Amortization method used should reflect the pattern in which the asset's economic benefits are consumed by the what? Enterprise. If that pattern cannot be determined how reliably, the straight line method should be used. In PPE, we are having straight line method. In PPE, we are having WDV method. PPE, we are having units produced method. Correct? The same way, even for an intangible asset also, we are having straight line method. We are having diminishing balance method. We are having units of production method. Sir, if you are able to clearly say that the benefit derived or arrived from the intangible asset, I can choose either straight line or diminishing balance method or the unit of production method. But if you are not able to determine reliably, then AS 26 is saying that please always go with the straight line. A variety of amortization method can be used to allocate the depreciable amount of an asset on a what basis? Systematic basis over its useful life. This method includes straight line method, diminishing balance method, and unit of production method. The method used for an asset is selected based on the expected pattern of consumption of what benefit and should be consistently applied from what to what. If you are amortizing your intangible asset in the last year using straight line method, current year also you should use only unless there is a change in the expected pattern of the consumption of the what benefit to be derived from that asset. Are you already with me? So which method to choose is depends upon what is the future economic benefits. What is the? So the expected pattern of the consumption of the economic benefits. What is the keyword, man? Expected pattern of the consumption of the. In future, I will be having same economic benefit. I can move with the straight line method. Initially, I will be having more economic benefit. Then it will fall down. I can move into the diminishing balance method, WDV method. Sir, my intangible asset is helping me to produce some number of units. Every year, the number of units are changing.
So instead of going through the diminishing balance method, I can go through the unit of production method. Comfortable? One question, illustration number 9. Good question, expected question for exam. Swift Limited acquired a patent. Patent is an intangible asset at a cost of 80 lakh for a period of 5 years, and the product life cycle is also how many years? That means they have not self-generated the intangible asset. They have purchased the intangible asset. If they purchase, it has to be recognized at cost. Company capitalized the cost and started amortizing the asset at rupees how much lakhs per annum? That means, sir, only the life is 5 years. So 80 lakhs divided by 5 means 16 lakhs should be the amortization amount. But they have amortized only 10 lakhs. There is a short of 6 lakhs. Company had amortized the patent at 10 lakhs per annum in the first how many years? 2 years. On the basis of the economic benefit derived from the product manufactured under the patent. What the company is saying that, my dear lovable students, initially we will be having less economic benefit. So instead of writing over straight line method, every year 16 lakh, first 2 years we will amortize only 10 lakhs. So out of 80 lakhs, 20 lakh already amortized. Now the carrying value will be how much lakh? 60 lakh. After 2 years, that means now, it was found that the product life cycle may continue for another how many years from them? 5 years from them. No problem. That means life has been extended. Is that old life plus the extended life exceeds 10 years? No. Because original time period, what they thought was 5 years. Year number 1 over and year number 2 also over. In year number 1, they amortize 10 lakh. In year number 2 also, they amortize 10 lakh. So after year number 2, out of 80 lakh, 20 lakh as amortized. That means the balance comes to 60 lakhs. Are you really with me? That means, my dear lovable students, actually the balance useful life is how many years? 3 years. But they have, after 2 years, it was found that product life cycle may continue for another how many years from then? 5 years from then. Are you really with me? Yes, sir. That means plus how many years are there? 2 years. Correct. So my life has been estimated to another 5 years from then means 2 years extra or totally 8 years. After 2 years, read it. After 2 years means we are now in after 2 years. Correct. It was found out that product life cycle may continue for another 5 years from then. Total how many years? That means I am having balance of how many years over? 2 years over. Balance of 3 years plus how many years? 2 years extra. That means still I am having a life of, revised life of, and the amortizable amount is 60 lakh. So 60 lakh divided by 5 year means every year I can charge 12 lakh rupees as amortization. Are you really with me? So the patent was renewable and Swift Limited got its renewed after the expiry of how many years? The net cash flow from the product during these 5 years are expected to be 36 lakh, 46 lakh, 44 lakh, 40 lakhs and 30 lakhs, 34 lakhs. That means have they given the future economic benefit pattern? That means, my dear lovable students, it has to be amortized in the ratio of 36 lakhs, then 46 lakhs, then 44 lakhs, then 40 lakhs, 30. There is instead of divided by 5, since the future economic benefits has been given, we have to amortize based on that. Are you really with me? Very good question. Past examination question. Expected question from AS 26. So Swift Limited amortized how much lakhs per annum? For the first how many years? That is totally how much lakh? The remaining carrying cost can be amortized during the next how many year? On the basis of net cash flow arising from the sale of the product. Comfortable? Amortization may be found as follows. Look at here. First year, second year, cash flow has not been given. Because amortization amount itself has been given in the question. Correct, sir? That means, my dear lovable students, out of how much lakhs total cost? 80 lakhs total cost. First 2 years is one game and next is 6 years or 5 years. 5 years is another game. Are you really with me?
In this 2 years, already 10 lakhs plus 10 lakhs comes to 20 lakhs amortized. Correct? That means 20 lakhs divided by 80 lakhs into 100 means, sir, if you see the total cost, my dear lovable students, 25% of the total cost has been amortized during the first year. That means divided by 2 means first year I have amortized 12.5% and second year also amortized 12.5%. Correct? Are you really with me? That's what they are calling it as amortization ratio. That's how 0.125 and 0.125, which is 12.5% and 12.5%. That means in the first 2 years, 25% of the total cost has been amortized. Are you able to appreciate? That means in the remaining how many years? 5 years, I will be amortizing the remaining 75%. That's how 75 plus 25 comes to 100%. That is what represented as 1. Can I proceed? So the remaining 75%, which comes to 80 lakhs minus 20 lakhs comes to 60 lakhs, should be amortized during the next how many years? 5 years, based upon the future economic benefit cash flow. Correct? Which is, my dear lovable students, 36 lakhs plus 46 lakhs plus 44 lakhs plus 40 lakhs plus 34 lakhs comes to total 200 lakhs. Can I proceed, sir? That means you have to amortize in year number 1, 2, 3, year number 4 and year number 5. My dear lovable students, in year number 1, 60 lakhs into 36 divided by 200 means you will be amortizing 10 lakh 80,000. Are you really with me? Next year, man, 60 lakhs into what by what? 46 divided by 200 comes to 13 lakh 80,000. Comfortable, sir? Sir, 60 lakhs into 44 divided by 200 comes to 13 lakh 20,000. Are you really with me? And sir, 60 lakhs into 40 divided by 200 comes to 12 lakhs. Are you all really with me? And year number 5, 60 lakhs into 34 divided by 200 comes to 10 lakh 20,000. This is the annual amortization. Look at here, man. Sir, 10 lakh 80,000. Is it matching? 13 lakh 80,000. Is it matching? 13 lakh 20,000. Is it matching? 12 lakhs. Is it matching? Yes, sir. Sir, 10 lakh 20,000. Is it matching? If you add all this, will give you 60 lakh. If you add this two, you will get 20 lakh. 60 plus 20 comes to 80 lakhs. Are you able to appreciate, sir? Now, every student will find out this. Sometimes they may go wrong in the amortization ratio. My question to you is, when I calculate the amortization ratio, total should be 100. Correct? Out of that, 10 lakh 80,000 divided by, what is the total? 80 lakhs. Correct? Into 100, you put 10 lakh 80,000 divided by 80 lakhs into 100 comes to 13.5. But that is not the amortization ratio. Correct? Because out of how much lakh? 80 lakh. Already 20 lakh has amortized. So don't check 10 lakh 80,000 with 80 lakh. Check 10 lakh 80,000 divided by 60 lakhs into 100 means the amortization ratio is 18%. That means out of 60 lakh, 18% you are writing off, you are amortizing in year number 3. In this area, students may go wrong. Be very specific. Are you all really with me? Because this 20 lakh story is over. That 20 lakh we are not amortizing based upon the net cash flow. Comfortable, sir? So you can now easily say, what is amortization ratio for the second year? 13 lakh 80,000 divided by 60 lakhs into 100 comes to 23%. Are you all with me? 12 lakhs divided by 60 lakhs into 100 comes to 12 lakhs.
13 lakh 20,000 divided by 60 lakhs into 100 comes to 22%. Is it matching? Now, 10 lakh 20,000 or 12 lakhs. 12 lakhs divided by 60 lakhs into 100 comes to 20%. 10 lakh 20,000 divided by 60 lakhs into 100 comes to 17%. Are you all really with me? It may be seen from the above that from third year onwards, the balance of the what amount? Carrying amount. Hello, sir. Is rupees how much? 60 lakhs. Has been amortized in the ratio of net cash flow arising from the product of the what limited? Swift limited. Correct, sir? So the first 2 years we have not followed any. First 2 years we have not followed any cash flows to write off that. First 2 years what we have done is just we have written off the what? Cost of 80 lakhs into how much lakhs and how much lakh? 10 lakhs and 10 lakhs. What is the balance? 60 lakhs. That balance how much lakhs only? 60 lakhs only we have amortized based upon the cash flow. So that's why amortization ratio has been calculated based upon the 60 lakhs. Are you all really with me what I am talking to you? That's it. We are done with the concept of, we are pending with the last thing to be discussed, my dear lovable students, called as recoverable. This recoverable value is fully part and parcel of AS28. Yes, after AS28, we will come and read these notes. Because, my dear lovable students, what without understanding AS28, I can't explain what is recoverable value. What is the cash flow into present value annuity factor, cost ledger balance, or the recoverable value, whichever is lower, should have to be written off. Once we complete AS28, automatically this part will be come into an existence. No need to again redo also. Hello, sir. Hence, by this, we can officially announce that we have done with one accounting standard called as AS26. We'll meet at the appropriate time. Thank you. Bye-bye from me.